இந்த நாளையே ஒரு இனிதா ஆரம்பிக்கிறதுக்காக நாங்க உங்க கூட இணைஞ்சிருக்கோம். கண்டிப்பா. சோ வந்துட்டு இந்த இந்த இதுல வந்துட்டு நம்ம வந்து இந்த இனிதே இனி அப்படிங்கிறது வந்து இந்த நாளோட துவக்கமா வேணா இருக்கலாம். ஆனா இந்த நாள் துவங்கறதுக்கு ஒரு ஆரம்ப புள்ளி அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்பவே முக்கியமான விஷயம். அந்த ஆரம்ப புள்ளி வந்து கிட்டத்தட்ட 1 மந்தா 2 மந்த்ஸா அப்படின்னு தெரியல. 2 மந்த்ஸ் மேல நம்ம வந்துட்டு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லாத்தையும் வந்துட்டு இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படியே சொல்லிக்கலாம். கண்டிப்பா. சோ வந்துட்டு இந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டு நம்ம கொண்டு வரதுக்கு முன்னாடி ரேடியோ ஹப் அப்படிங்கிறது வந்துட்டு லைக் என்ன சொல்றது, இந்த பிளாட்ஃபார்ம் இப்படி நம்ம ஒர்க் பண்றதுக்கு நான் இந்த வந்து 6 மணிக்கு உட்காந்து நான் லைவ் பேச போறேன் அப்படின்னு வந்து நான் என்னைக்குமே நினைச்சதே கிடையாது. என்னோட ஷோ வந்து இவங்க பார்த்திருப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. பட் வந்து நான் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் இது பண்ணி கொடுத்தது வந்து கண்டிப்பா வந்து நம்மளோட டீம் ரேடியோ ஹப் மற்றும் பிஎஸ்ஜி சமுதாய வானொலி. சோ அவங்களுக்கு வந்துட்டு நம்மளோட நன்றிகளை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லி தான் இந்த ஷோவே ஸ்டார்ட் பண்ணனும்னு நான் நினைக்கிறேன். எப்பவுமே வந்துட்டு கிராட்டிட்யூட் வந்துட்டு இல்லனா எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு பிஎஸ்ஜி கம்யூனிட்டி ரேடியோக்கும் ரேடியோ ஹப்புக்கும் ஒரு கிராட்டிட்யூடோட நாங்க இந்த ஷோவை ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு இந்த இனிதே இனி அப்படிங்கிற ஷோல வந்துட்டு இந்த நாள்ல வந்து நிறைய லைவ் ஷோஸ் வந்து நம்ம காத்துட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 20 பீப்புள்ஸ் கிட்ட வந்து நம்ம வந்து இன்டர்வியூ பண்ண போறோம். ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட 7 o'clockல 7:30ல இருந்து ஈவினிங் ஒரு 5 o'clock வரைக்கும் கண்டினியூஸா உங்களுக்காக இன்டர்வியூஸ் காத்துட்டு இருக்கு. ஸோ மறக்காம எங்க கூட இணைஞ்சிருங்க. ஸோ இன்னைக்கு வந்துட்டு இந்த நாளை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம டீம்ல வந்துட்டு இன்னைக்கு வந்து நம்ம ஆஸ் ஆர்ஜேவா இன்னைக்கு நம்ம வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கோம். ஆனா நமக்கு முன்னாடியே வந்துட்டு அவ்வளோ பேர் வந்து இதுக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நம்ம எல்லாம் வந்து நிறைய வெர்டிகல்ஸ் இருக்கு. ஒரு டீம் ரேடியோ ஹப் அப்படிங்கும் போது லைக் இட்ஸ் ரெப்ரசென்டிங் அ லாட் ஆஃப் வெர்டிகல்ஸ் அண்ட் இதுல வந்து எல்லாத்தையுமே ரெப்ரசென்ட் பண்ணி தான் வந்து இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இவ்வளோ வருஷங்களா நம்ம அலுமினிஸா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண பீப்புளா இருக்கட்டும், அவங்கள ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி தான் நம்ம இன்னைக்கு இங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா. சோ இந்த வகையில வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் டீம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் டீம். சோ அவங்க இல்லனா வந்துட்டு இந்த பிள்ளையார் சொல்லி போட்டு எல்லா காரியத்தையும் தொடங்குவோம் இல்லையா, அந்த மாதிரி இவங்க வந்து லெட்டர் டைப் பண்ணாதான் நமக்கு வந்து ஈவென்ட் நடக்குதா நடக்கலையா அப்படிங்கறதே வந்து தெரியும். சோ ஃபர்ஸ்ட் வந்து ஈவென்ட் ரிவீல் மீட் அப்படியெல்லாம் வந்து வைப்பாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ஈவென்ட் ரிவீல் ஆகிறது வந்து என்னமோ அட்மின் டீமுக்கு தான் சொல்லலாம். நீங்க சொல்ற மாதிரி எத்தனை டீம் தான் நம்ம கம்யூனிட்டி ரேடியோலயோ ரேடியோ ஹப்லயோ இருந்தாலும் அதை எல்லாத்தையும் புடிச்சு வைக்கிற ஒரு சக்தின்னு இருக்குல்ல, அது நம்ம அட்மின் டீம்கிட்ட மட்டும்தான் இருக்கு. சோ அடுத்தது வந்துட்டு நம்ம இன்னைக்கு வந்து அழகழகா ஒரு செட்டுக்கு பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கோம். பாத்தீங்களா, இங்க பாருங்க அழகா கோவையின் குரல்கள் அப்படின்ட்டு எங்களுக்கு பின்னாடி ஒரு லோகோ, இந்த இவ்வளோ அழகா வந்துட்டு இந்த சின்ன சின்ன விஷயத்துல சின்ன சின்ன கிராஃப்ட் ஐட்டம்ஸ்ல தொடங்கி இந்த மாதிரி ஒரு அழகான லோகோ வரைக்கும் வந்து பண்ணது வந்து நம்மளோட கிரியேட்டிவிட்டி டீம். அவங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஆமா, என்ன சொல்றது, ஒரு வீடு வந்து ஒரு விசேஷம் நடக்குது அப்படின்னா அந்த வீட்டை வந்து நம்ம எப்படி பார்த்து தெரிஞ்சுப்போம்? தோரணை கட்டுறது, அதுக்கப்புறம் அழகா டெக்கரேட் பண்ணி வைக்கிறது. அந்த மாதிரி நம்மளோட கம்யூனிட்டி ரேடியோல ரேடியோ ஹப்ல வந்துட்டு இவ்வளோ அழகழகா ஒர்க் நடக்குது அப்படிங்கிறதுக்கு கிரியேட்டிவிட்டி டீம் தான் வந்துட்டு இவ்வளோ அழகா நம்ம ஸ்டேஷனையா இருக்கட்டும் சரி, இல்ல போஸ்டர்ஸா இருக்கட்டும் சரி, அவ்வளோ அழகா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க. கண்டிப்பா. சோ அடுத்தது வந்துட்டு நம்ம இன்னைக்கு வந்து எல்லாரும் லைவ் வந்து பாத்துட்டு இருக்காங்க. நம்ம வந்து கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியும். அதுக்கு காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம டீம் சினிமாட்டோகிராஃபி. சோ வந்து அந்த லைக் வந்து எல்லாம் நாங்க வர 6 மணிக்கு ஷோ அப்படின்னா அதுக்கு முன்னாடியே வந்து கேமரா செட் பண்ணி வச்சு ஆங்கிள் கரெக்டா இருக்கா, ஃப்ரேம் கரெக்டா இருக்கா, லைட் கரெக்டா இருக்கா, இந்த மாதிரி பல விஷயங்களை பார்த்து நம்மளுக்கு அழகா காட்டுறது வந்து நம்ம டீம் சினிமாட்டோகிராஃபி. அது மட்டும் இல்லாம நம்ம அந்த போஸ்டர்ஸ்ல எல்லாம் நம்ம மூஞ்சி பளிச்சுன்னு இருக்கா, இந்த இடம் கரெக்டா இருக்கா அப்படிலாம் பார்த்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளுக்கு அழகா போட்டோ எடுத்து தரதும் நம்ம சினிமாட்டோகிராஃபி டீம் தான். ஆமா. சோ அதுக்கு அடுத்தது வந்து என்னன்னா ப்ரீ ப்ரொடக்ஷன். சோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த டைட்டிலே வந்து ரொம்ப அழகான டைட்டில் அப்படின்னு சொல்லலாம், கோவையின் குரல்கள். ஆமா, ஏன்னா வந்துட்டு நம்ம எல்லாத்தோட லைக் வந்து பிஎஸ்ஜி சமுதாய வானொலி ஒரு சமுதாய மக்களுக்காக எப்பவுமே வந்துட்டு ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு வானொலி. அதுவும் நம்மளோட கோயம்புத்தூர்ல வந்து முதல் சமுதாய வானொலிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ற வகையில இந்த கோவையின் குரல்கள் அப்படிங்கிற ஒரு டைட்டில் முதல் கொண்டு. நீங்க கவனிச்சீங்களா அஜய் சௌபர்ணிக், அந்த பேரே ஒரு மாதிரி கோர்வையா இருக்கு, கோவையின் குரல்கள். கோர்வையா? ஓகே. சோ வந்து அந்த மாதிரி இந்த மாதிரி வார்த்தைகள் தான், கோர்வையா, கோவையின் குரல்கள், இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாத்தையுமே வந்து அழகழகா எடுத்து அதை வந்துட்டு அப்படியே மெருகேத்தி உங்களுக்கு எப்பப்ப வேணும் நாங்க கண்டென்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் டீம் வந்து
எழுதிட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம். அதையும் தாண்டி நான் அந்த RH ரைட்ஸ் அப்படின்னு ஒண்ணு கவனிச்சிருக்கீங்களா? அது ஒன்னொண்ணுமே நம்மளுக்கு மைண்ட் வந்துட்டு ரொம்ப சோர்தா இருந்தாலும் சரி, இல்ல ஸ்ட்ரெஸ்டா இருந்தாலும் சரி, ஒரு சில கவிதைகள்லாம் படிக்கும்போது ஆஹா செம மோட்டிவேட்டிங்கா இருக்குல்ல, இன்ஸ்பிரேஷனலா இருக்குல்ல அப்படின்லாம் தோண வைக்கும். கண்டிப்பா. ஸோ அதுல வந்து இன்ஃபேக்ட் வந்து நிறைய ஜூனியர்ஸோட கவிதைகள் வந்து நான் படிச்சிருக்கேன். அது வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும். லைக் இப்படியெல்லாம் எழுதுறாங்களா அப்படின்னு தோணும். நிறைய புது புது வார்த்தைகள் வந்து அவங்க கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன். நிறைய வெக்காபுலரிஸ், இங்கிலீஷா இருக்கட்டும், தமிழா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே நம்ம அவ்வளோ கத்துக்கிட்டு இருந்திருப்போம். ஸோ அடுத்தது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பப்ளிசிட்டி அண்ட் ஸ்பான்சர்ஷிப். ஸோ வந்து இன்னைக்கு இன்ஸ்டால லைவ் போகுதுங்கிறாங்க, 12 hours லைவ்ங்கிறாங்க, அப்புறம் வந்து யூடியூப்ல லைவ் போகுதுங்கிறாங்க, அப்புறம் நம்ம கெஸ்ட் எல்லாம் இன்வைட் பண்ணிருக்காங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஆமா, அது வந்து 20 கெஸ்ட், ஒன்னு இல்ல ரெண்டு இல்லங்க 20. அது மாதிரி நம்ம சமுதாயத்துக்கு அதுவும் அவங்க எல்லாம் அவ்வளோ ஹெல்ப் பண்ணிருக்கவங்க. லைக் என்ன சொல்றது, நம்ம சொசைட்டில சூப்பர்பா எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்க பீப்புள் எல்லாம் அவங்க இன்வைட் பண்ணிருக்காங்க நம்ம கம்யூனிட்டி ரேடியோ. ஆமா, சோ இது வந்து லைக் வந்து என்ன சொல்றது, பப்ளிசிட்டி அண்ட் ஸ்பான்சர்ஷிப். நம்ம வந்து லைக் ஒரு ஈவென்ட் ஆரம்பிக்கணும் அப்படினாலே அதுக்கு ஸ்பான்சர்ஷிப் அப்படிங்கிறது தேவையில்ல. ஆமா, இன்வெஸ்ட்மென்ட், முதலீடு அதானே எல்லாம் அப்படிங்கிற மாதிரி. லைக் அந்த முதலீடு பண்ண நம்மளோட என்ன சொல்றது, நம்மளோட ஓனர்ஸ் தான் வந்து பப்ளிசிட்டி அண்ட் ஸ்பான்சர்ஷிப். வந்து ஒரு பிக் கிளாப், பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். அடுத்தது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பப்ளிசிட்டி அண்ட் ஸ்பான்சர்ஷிப் முடிஞ்சாச்சு. அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டீம்னு சொல்லலாம். அதுல வந்து அந்த டீம்ல வந்து 2 இம்பார்ட்டன்ட் பீப்புள் இருக்காங்க. ஓகேங்களா? அது யாரு அது ஆக்சுவலி அவங்க நேம் வந்து சந்தியா அண்ட் சௌபர்ணிகான்னு சொல்லுவாங்க. ஓ ஆமா, ஓகேங்களா? சோ அது வந்து என்னன்னா லைக் நம்மளோட டீம் ஆர்ஜே டீம். சோ வந்து நாங்க வந்து பேசிட்டே இருப்போம். சோ வந்து 6 மணிக்கு கூப்பிட்டாலும் நாங்க பேசுவோம், நைட் 8 மணிக்கு கூப்பிட்டாலும் பேசுவோம், 12 மணி ஆனாலும் கூட பேசுவோம். கால் பண்ணி கேட்டா கூட நாங்க பேசிக்கிட்டே தான் இருப்போம். ஏன்னா வந்து ஆர்ஜேஸ் அப்படிங்கிறவங்க வந்து லைக் உங்களுக்கு எங்களோட கருத்துக்களை வந்து எடுத்துட்டு வரவங்க தான் வந்து ஆர்ஜேஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஒரு இம்பார்ட்டன்டான டீமை விட்டுட்டீங்க ஆர்ஜே சௌபர்ணிகா. அப்படியா? நம்ம வாய்ஸ கொண்டு போய் சேர்க்கறது யாரு? வரங்க, அந்த ஆல்பபெட் ஆர்டர்ல வந்தாங்க. சரி சரி சரி. அதுக்கப்புறம் வந்து லைக் ஆமா, நீங்க சொன்ன மாதிரி அட்லாஸ் நான் இப்போ வந்து என் வாய்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்கு உங்களுக்கு அப்படின்னா வந்து அதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டீம் காரணம். அண்ட் அந்த டீம் வந்து நாங்க எப்பவுமே வந்து மூணு டீம் இல்லைங்க, நாங்க வந்து ஒரே டீம் அப்படிங்கிறாங்க. லைக் ரெக்கார்டிங், ப்ரொடக்ஷன் அண்ட் டிரான்ஸ்மிஷன் 3 டீம் சேர்ந்து நாங்க வந்து எப்பவுமே வந்து ஒற்றுமையா தான் இருப்போம்னு சொல்லிட்டு டெக்னிக்கல் டீம் அப்படிங்கிறது அவங்களே அவங்க வந்து ரெப்ரசன்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, சோ வந்து அவங்க இல்ல அப்படின்னா எங்களோட வாய்ஸும் வந்து இன்னைக்கு உங்களுக்கு கேட்டிருக்காது, இந்த மாதிரி ஒரு லைவ் ஷோ நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. சோ அந்த அளவுக்கு மைன்யூட்டா எல்லா சேஞ்சஸும் பண்ணீங்க பாருங்க, புது மைக்கு. ஆமா, நான் கூட லைக் என்ன சொல்றது, டிவில எல்லாம் பார்க்கும்போது அந்த விஜேஸ்லாம் பேசிட்டு இருப்பாங்கல்ல, லைக் இங்க காலர்ல வந்து மைக் போட்டுட்டு அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது சௌபர்ணிகா. சோ அதுக்கு அந்த மாதிரி வந்து லைக் புது புது எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இறக்கி நம்மள லைவ் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த வகையில டெக்னிக்கல் டீம்மே வந்து முடிஞ்சிச்சு. சோ இந்த படத்துல வர மாதிரி தான் லைக் ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு, ஃபன் வேணுமா ஃபன் இருக்கு, அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வந்து ஆர்ஜேயிங் வேணுமா ஆர்ஜேயிங் இருக்கு, சினிமாட்டோகிராஃபி வேணுமா சினிமாட்டோகிராஃபி. உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கா, எங்க ப்ரீ ப்ரொடக்ஷன் டீம் அவங்க வித்தைகளை இறக்குவாங்க. ஆமா, சோ அந்த மாதிரி வந்து எல்லாமே இருக்கக்கூடிய டீம் தான் வந்து நம்மளோட டீம் ரேடியோ ஹப் அப்படின்னு சொல்லலாம். சோ வந்து இந்த நேரத்துல வந்துட்டு நம்மளோட ஃபவுண்டர்ஸ் ஆன சஷ்டி அண்ணா அண்ட் வான்மதி அக்காவுக்கு வந்துட்டு ஒரு பெரிய பெரிய அப்ளாஸ் நான் சொல்லுவேன். ஆமா, பெரிய தேங்க்ஸுமே கூட. ஏன்னா வந்துட்டு லைக் ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இப்படி ஒரு என்விரான்மெண்ட்டை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும்னு நினைச்சு அதுக்கு பின்னாடி எவ்வளவோ ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கோ இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு. பட் அந்த தாட் வந்து இப்படி இவ்வளோ ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஒரு நம்ம வந்து இந்த வருஷம் வந்து 9th இயர் முடிஞ்சு அடுத்த இயர் 10th இயர்ல அடி எடுத்து வைக்க போறோம். முடிய போகுது. ஆமா, ஒரு டிகேடா வந்து உங்களோட நீங்க ஆரம்பிச்ச ஒரு கிளப் வந்து இவ்ளோ மாணவர்களுக்கு வந்து அவங்களோட டேலண்ட வந்து வெளிக்காட்டுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கு அப்படிங்கிறதுல வந்துட்டு வெளிக்காட்டுறதையுமே தாண்டி அந்த டேலண்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும் போதும், நீங்க வாங்க நாங்க வந்துட்டு உங்களுக்கு டேலண்ட்டை வந்துட்டு ஷேப் பண்ணி தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு இதை கேட்டோடனே ஒன்று ஞாபகம் இருக்கு. மகாபலிபுரம்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா அஜய் சௌபர்ணிகா? மகாபலிபுரம் பார்த்திருக்கீங்களா? அதுல வந்துட்டு அங்க வந்துட்டு சிற்பம் வந்துட்டு செய்வாங்க. சிற்பம் செய்யும் போது ஒருத்தர் வந்து கேட்டாரா, என்ன அடடே என்ன இந்த மயில் சிற்பம் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கு அந்த சிற்பி சொன்னாராம், அந்த மயில் வந்துட்டு ஆல்ரெடி அந்த கல்லுல இருக்கு, நான் இருக்கிற எக்ஸ்ட்ரா பார்ட்ஸை மட்டும்தான் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி. அதை கேட்கும் போதுதான் நீங்க சொல்ல சொல்ல எனக்கு அதுதான் அப்படியே ஞாபகம் வருது.
உங்களுக்குள்ள ஒண்ணு இருக்கு, நாங்க வந்துட்டு அதை சிற்பப்படுத்தி விடுறோம் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. கண்டிப்பா. சோ வந்து அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த சிற்பிகளா வந்துட்டு இருந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் நம்மளோட ரேடியோ ஹப் தாண்டி நம்மளோட பிஹெச்டி சமுதாய வானொலி, ஏன்னா வந்துட்டு லைக் இந்த மாதிரி எந்த காலேஜஸ்ல வந்து இப்படி ஒரு ஸ்டேஷன் என்விரான்மெண்ட் இருக்குன்னு தெரியல. அண்ட் நம்ம கூட ஸ்கூல் படிக்கும் போது நினைச்சு பார்த்திருப்போமான்னு தெரியல, நான் வந்து ஒரு ஆர்ஜேவா இன்னைக்கு நான் பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட குரல் வந்து இன்னைக்கு ஆனார் போக போது நான் நினைச்சு பார்த்தது இல்ல. யாரு நினைச்சு பார்த்திருப்பா சொல்லுங்க. கண்டிப்பா. சோ இந்த மாதிரியான வாய்ப்புகளை கொடுத்த நம்மளோட பிஹெச்டி சமுதாய வானொலி, நம்மளோட ஸ்டேஷன் டைரக்டர் அண்ட் ஸ்டேஷன் ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றிகள். சோ அடுத்தது வந்துட்டு லைக் என்ன சொல்றது, இந்த மாதிரி லைக் நம்மளோட டீம்ஸ் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு ஈவென்ட்டுக்காக தான் வந்து இவ்வளவு நாள் ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஒர்க்ஸோட வந்து காத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு ஒரு டிகேட் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டிகேடா நம்ம என்னென்னலாம் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத வந்து மக்களுக்கு ஒரு ரீகேப் கொடுக்கலாமா? கண்டிப்பா. சோ வந்து இட்ஸ் a rewind of 10 years of RH அப்படின்னு சொல்ல பாருங்க. நாங்க வந்து அடுத்த இயர் தான் RH வரப்போகுது, பட் நாங்க இப்பவே வந்து ப்ரீ பர்த்டே செலிப்ரேஷன் பண்ண போறோம். சோ வந்து அந்த அளவுக்கு லைக் RH அப்படிங்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் இயர் வந்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கும்போது ஒரு லைக் விஜய் டிவில தான் சூப்பர் சிங்கர் பண்ணுவாங்களா, எங்களோட சேனல்லயும் சூப்பர் சிங்கர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லைக் வந்து நம்ம பிஹெச்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியோட சூப்பர் சிங்கர் வந்து நடந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். என்னதான் வந்துட்டு நான் இந்த கதையில எல்லாம் இந்த சூப்பர் சிங்கர் கதையா இருக்கட்டும், லைக் இதுக்கு முன்னாடி நடந்த ஈவென்ட்ஸோட கதைகளா இருக்கட்டும், என்னதான் நான் அந்த இடத்துல இல்ல, ஆப்வியஸா நான் இப்போ ஒரு 10th படிச்சுட்டு இருந்திருப்பேனா அப்படி இருக்கும்போது, ஆனா நீங்க சொன்ன கதைகள்லயே நான் வாழ்ந்திருக்கேன் சௌபர்ணிகா. ஸோ ஓகே, நான் ஒரு ஆர்ஜே அப்படிங்கிறத உணர்றேன்னு நினைக்கிறேன் இந்த நேரத்துல. ஸோ வந்து லைக் வந்து என்ன சொல்றது, ஒரு சூப்பர் சிங்கர் கண்டக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதை விட என்ன பண்ணுவாங்க பெருசா அப்படின்னு யோசிச்சப்பதான் வந்து நாங்க வந்து ஒரு இன்டர் காலேஜ் சூப்பர் சிங்கர் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து கெத்தா வந்து பண்ணி காமிச்சோம். ஸோ அடுத்த இயர் என்ன பண்ண போறோம் அப்படின்னு யோசிச்சப்ப வந்துட்டு ஓகே சூப்பர் சிங்கர் பண்ணிட்டீங்க, இன்டர் காலேஜ் சூப்பர் சிங்கர் பண்ணிட்டீங்க, அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லும் போதுதான் வந்துட்டு இட்ஸ் ஒரு பிக் ஹிஸ்டரி ஆஃப் RH அப்படின்னு சொல்லலாம். அதுதான் வந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட். அதாவது எங்களோட FM ஓட இது 107.8 அந்த ஹார்ஸ்க்கு வந்துட்டு நாங்க லைவ் ஷோ பண்ணி கொடுத்துருக்கோம். லைக் வந்து 107 மினிட்ஸ் வந்து கண்டினியூஸா பேசி வந்து நம்ம கின்னஸ் ரெக்கார்டும் 108 ஹார்ஸ் கண்டினியூஸா பேசி ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸும் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ வந்து என்ன சொல்றது, லைக் இதெல்லாம் வந்து நம்ம திரும்பி பார்க்குறப்போ வந்துட்டு லைக் இவ்வளோ அச்சீவ்மெண்ட் பண்ண ஒரு கிளப்ல ஆஸ் ஒரு பார்ட்டா இருக்கிறது அப்படிங்கிறதே வந்துட்டு ரொம்ப பெருமையா இருக்கு. ஐ ஃபீல் சோ ப்ரௌட் அப்படிங்கலாம். கண்டிப்பா. ஸோ அடுத்தது வந்து லைக் இதை தாண்டி அதுக்கப்புறம் வந்து விஷன் இந்தியா 2030 இந்த டேர்மே வந்துட்டு ரொம்பவே என்ன சொல்றது, ஒரு கண்டிப்பா இது ஃபெமிலியரா இருக்கும். ஆமா, நம்ம எல்லாரும் விஷன் இந்தியா 2020 வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஆனா வந்து விஷன் இந்தியா 2030 அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம எல்லாத்துக்குமே நம்மளோட கிளப் வந்து அப்துல் கலாம் சாரோட ஒரு நினைவா ஆரம்பிக்கப்பட்டதுதான். அந்த வகையில அவரோட அந்த கனவு நம்மளோட நாடு வல்லரசு ஆகணும் அப்படிங்கிறது, அந்த கனவை ஒவ்வொரு மக்களிடம் கிட்டத்தட்ட 50,000 மக்களிடம் வந்து அவங்களுக்கான ஒரு மாற்றம் வந்து என்ன சொல்றது, என்ன ஒரு மாற்றம் தேவை, சமுதாயத்துல என்ன மாற்றம் இருந்தா நம்ம இந்தியா ஒரு வல்லரசு நாடா மாறும் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டுட்டு வந்திருக்க ஒரு மிஷன் தான் வந்துட்டு விஷன் இந்தியா 2030. நிறைய பேர் கேட்பாங்க நீங்க இந்த வாய்ஸ் இருக்கிறதுனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஆனா இந்த விஷன் இந்தியா 2020 அப்படிங்கிற கான்செப்ட் வந்து அந்த 2020யோட முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் யாரும் பேச மாட்டாங்க. ஆனா இந்த மாதிரி 50,000 மக்களிட இல்லைன்னா வந்துட்டு இந்த லைக் சோசியல் மீடியால வந்துட்டு இந்த விஷன் இந்தியா 2030 அப்படிங்கிற ஒரு வேர்டை ஒரு காயின் பண்ணி அந்த ஒரு கனவை சின்ன ஒரு விதையா மக்களிடம் வந்து நம்ம கொண்டு போய் சேர்த்திருக்கோம் அப்படிங்கிறதே வந்துட்டு நமக்கு ஒரு பெரிய சக்சஸ் அப்படின்னு சொல்லலாம். சோ அடுத்து அப்படியே வந்துட்டு கோவிட் வந்தது, அதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. சோ அதுக்கு பதிலா தான் இந்த வருஷம் நிறைய ஈவென்ட்ஸ் வந்து நமக்கு நம்ம என்னென்ன ஈவென்ட்ஸ்லாம் பண்ணிருக்கோம், லைக் ஆர்ஜே ஹண்ட்ல தொடங்கி லைக் நான் அதுலயும் எம்சி பண்ணி என்னோட ஃபர்ஸ்ட் எம்சி, அதெல்லாம் லைக் லைஃப்ல என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன்ப்பா. அந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் அதெல்லாம் ஆர்ஜே ஹண்ட்ல தொடங்கி காதம்பரி ஈவெண்ட்டா இருக்கட்டும், இல்ல ரேடியோ டேல நம்ம கண்டினியூஸ் 8 ஹவர்ஸ் லைவ் பண்ணுவோம். 8 ஹவர்ஸ் அதையுமே தாண்டி போச்சு அந்த லைவ். அதெல்லாம் வேற லெவல்ல சூப்பர்வா நம்ம என்ஜாய் பண்ண ஒரு சில ஈவெண்ட்ஸ்கள். ஆர்ஜே ஹண்ட்ல கூட லைக் ரெக்ரூட்மெண்ட்டை தாண்டி சில பேர்லாம் வந்துட்டு அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருந்திருப்பாங்க ஆர்ஜே பண்ணுறதுக்காக. அவங்களோட அந்த டேலண்ட்ஸ் எல்லாம் தேடி எடுத்த ஷோ தான் லைக் ஒரு ஷோ தான் வந்துட்டு
ஆர்ஜே ஹண்ட் அப்படின்னு சொல்லலாம். சோ ஆர்ஜே ஹண்ட்ல வந்துட்டு நமக்கு வந்து நிறைய மெமரிஸ் இருந்தது. அதுலயும் வந்து நமக்கு சீஃப் கெஸ்டா வந்திருந்த ஆர்ஜே மரியா. சோ அவங்க வந்து ரொம்ப ஸ்வீட்டா நம்மளோட இன்வைட்ட ஏத்து வந்து லைக் வந்து அவங்க வந்து ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப கைண்டா நம்ம கூட வந்து இருந்தாங்க. அண்ட் அவங்களும் அண்ட் ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் ஆகட்டும் அந்த ஈவெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த ஷோவையும் தாண்டி நம்ம ரேடியோ டே பத்தி நான் சொல்லியிருந்தேன்ல, அதை பத்தி சொல்லுங்க சௌபர்ணிகா. ஸோ ரேடியோ டே அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து லைக் இந்த மாதிரி நீங்க ஒரு ஜூனியர்ஸா ஃபர்ஸ்ட் டைம் கண்டினியூஸ் லைவ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க. நீங்க சொன்ன மாதிரி லைக் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல நாங்க கிடையாது. நான் சொன்ன மாதிரி நீங்க சொன்ன கதைகள்ல தான் நாங்க வாழ்ந்தோம். இந்த 8 hours அதையும் தாண்டின லைவ்ல வந்துட்டு நாங்க பார்ட்டிசிபேட் பண்ணும்போது தான் தெரிஞ்சு, ஓஹோ இவ்ளோ கஷ்டங்கள் இருக்குமா, ஓ இவ்ளோ டேலண்ட் லைக் இவ்ளோ டேலண்ட் நமக்குள்ள இருக்கா அப்படின்ற அளவுக்கு நான் ஃபீல் பண்ண வச்ச ஒன் ஆஃப் த ஈவெண்ட் அது. கண்டிப்பா. ஸோ வந்து அப்படியே வந்து வேர்ல்ட் ரேடியோ டே முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வந்தது. ஸோ அதுக்கு பதிலாக தான் வந்துட்டு இன்னைக்கு நாங்க ஆரம்பிச்சிருக்க ஷோ அப்படின்னு சொல்லலாம், இனிதே இனி. ஸோ இந்த இனிதே இனி வந்துட்டு எதோட ஆரம்பம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரியே வந்து கோயம்புத்தூர் மக்களுடைய குரல்களை வந்துட்டு உங்களுக்கு எங்களோட ரேடியோ மூலமா எடுத்துட்டு வரோம். அதுதான் வந்து கோவையின் குரல்கள். அதையுமே தாண்டி நம்ம இப்ப 12 hours லைவ் பண்றீங்களே ஏன் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதுக்குன்னு நம்ம ஒரு டாபிக் வச்சிருக்கோம்ல அஜய் சௌபர்ணிகா, அதை சொல்லலாம் மக்களுக்கு. கண்டிப்பா. சோ வந்து இந்த 12 hours லைவ் ஷோ வந்து நிறைய வெரைட்டிஸ வந்து பேஸ் பண்ணி இருக்க போகுது. நிறைய பீப்பிள வந்து இன்டர்வியூ பண்ண போறோம். அதுவும் வந்து நிறைய பீப்பிள் வந்து கிளைமேட் சேஞ்சஸ் ரிகார்டிங்கா வந்து நிறைய விஷயங்கள் வந்து உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போறாங்க. அதையுமே தாண்டி நாளைக்கு ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரேலி காத்துக்கிட்டு இருக்கு. அதாவது நாங்க பிஎஸ்ஜி டெக்ல இருந்து பிஎஸ்ஜி ஆர்ட்ஸ் காலேஜ் வரைக்கும் நாங்க ஒரு ரேலி போறோம். என்ன டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆப்வியஸா கிளைமேட்டிக் சேஞ்சஸ் பத்தி மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும். ஏன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி கிளைமேட் இப்போ இருக்கிறது கிடையாது. அதுக்கு என்னென்ன சேஞ்சஸ், அதுக்கும் முன்னாடி லைக் கிளைமேட்டிக் சேஞ்ச் ஏன் நடக்குது, எதனால, அதை நம்ம எப்படி திரும்ப பழைய மாதிரி கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்குற ஒரு ப்ரோக்ராம் தான் நாளைக்கு நடக்க போற ரேலி. கண்டிப்பா. சோ இந்த ரேலியோட டைட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவையின் குரல்கள் மாதிரி தான் ஒரு அழகான டைட்டில் அப்படின்னு சொல்லலாம், டுவர்ட்ஸ் டுகெதர் அப்படின்ட்டு. சோ வந்து நம்ம ஒரு நோக்கத்தை நோக்கி ஒன்றா போறது அப்படிங்கறதா இதோட மீனிங். கண்டிப்பா நம்ம அந்த ரேலி வந்து கண்டிப்பா வந்து பார்க்கக்கூடிய மக்களுக்கு வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச் ரிகார்டிங்கா ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ்னாச்சும் ஏற்படுத்துச்சு அப்படின்னா அதுவே நம்ம இவ்ளோ ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பலன் நான் நினைக்கிறேன். எல்லாமே ஓகே. இவ்வளோ நேரம் நம்ம இதை பத்தி ஃபுல்லா பேசிக்கிட்டு இருந்தோம்ல, முடிச்சுக்கலாம். ஸோ வந்து அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு கடைசியா வந்து ஓரிரு வரிகள் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். லைக் இந்த இனிதே இனி அப்படிங்கிற ஷோ வந்துட்டு நாங்க இந்த நாளோட ஒரு துவக்கமா நல்லபடியா நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்க வந்து மஞ்சள் கலர் உடையில வந்திருக்கீங்கல்ல, அதை நீங்க மறந்துட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆமா, அதை சொல்லி நம்ம முடிச்சிடலாம் கண்டிப்பா. ஸோ வந்து இந்த இனிதே இனி ஷோவை மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது நான் உங்க அஜய் சௌபர்ணிகா மற்றும் நான் உங்கள் அஜய் சந்தியா. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிஎஸ்ஜி சமுதாய வானொலி 107.8, கோவையின் முதல் சமுதாய வானொலி, வாய்ஸ் ஆஃப் த ஃபோக்ஸ். என்ன மக்களே, ஒரு துவக்கம் எப்படி இருக்கணும்னு ரொம்ப அழகாக சொன்னாங்கல்ல ஆர்ஜே சௌபர்ணிகாவும் ஆர்ஜே சந்தியாவும். அவங்க சொல்லும் போது எங்கள் ரேடியோ ஹப்னு சொல்லிட்டு அவங்க அது மேலே உரிமை எடுத்து எவ்வளோ விஷயத்த சாதிச்சுக்கோங்கிறத ரொம்ப அடக்கமாக அழகாகவே சொன்னாங்க. அதாவது நாங்கள் வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு ரேடியோ ஹப்ங்கிற ஒரு குடும்பம் இருந்தாலும் அதில் 9 டீம்ஸ் இருந்து ஒவ்வொரு டீமில் நிறைய பேர் அவங்களோட எஃபர்ட்ஸ் போட்டு இந்த ஒவ்வொரு ஈவெண்ட்டையும் ரொம்ப ஸ்பெஷலாகவே ஆக்குறாங்க. அதில் அவங்க சொன்னாங்க இனிதே இனின்னு சொன்னாங்க. அதாவது எந்த ஒரு விஷயத்துக்கும் துவக்கம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அந்த துவக்கத்திலேருந்து அந்த விஷயம் வந்து செலிப்ரேட் பண்ணுற வரைக்கும் ரொம்ப ஆர்வத்தோட ரொம்ப அற்புதமாக ரொம்ப உழைப்பை போட்டு இந்த விஷயத்தை சாதிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயம் சாதிக்கணும்னா முதல்ல தன்னடக்கம், உழைப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருந்தாலும் ஒரு அக்கறையும் ஒரு நேசமும் இருக்கணும்னு சொல்லலாம். அந்த மாதிரி எங்கள் ரேடியோ ஹப்பில் ஒவ்வொரு டீமும் அவங்களோட சின்சியர் எஃபர்ட்ஸை போட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் சாதிச்சிட்டு இருக்காங்க. அதில் அவங்க குறிப்பாக அழகாக சொன்னாங்க, நாங்கள் வந்து பிஎஸ்ஜி சூப்பர் சிங்கர்ஸ் பண்ணியிருக்கோம், அப்புறம் வேர்ல்டு ரேடியோ டேக்கு ஒரு ஈவெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் என்ன ஈவெண்ட் பண்ணாலும் எங்களுக்கு சுற்றி அடுத்து என்னங்கிற கேள்வி வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த அடுத்து என்னங்கிற கேள்வி தான் எங்களோட இன்னும் அந்த ஜேர்னியை இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக கூட்டிகிட்டு போகும்னே சொல்லலாம்.
அது மட்டும் இல்லாமல் இந்த காலை வேளையில் ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். ஏன்னா காலையில் எந்திரிச்ச உடனே இந்த லவ், பிளிஸ், ஸ்பிரிச்சுவாலிட்டி இதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். காலைல எழுந்திரிச்ச உடனே ஒரு சன்ரைஸ் பார்த்துட்டு அப்படியே ஒரு மெடிடேட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் வரும். ஏன் நம்ம குடிக்கிற ஒரு சின்ன ஒரு காஃபியில் கூட நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்பு எனர்ஜியும் வருதுன்னே சொல்லலாம். ஸோ அந்த வகையில் நம்ம பாசிட்டிவ் வைப்பை கொடுக்கணும். அதுக்கு நம்ம என்ன மாதிரி சொல்லலாம்? ஒரு மகிழ் மலர் காலைன்னு சொல்லலாமா, இல்லை டிலைட் த டிலேன்னு சொல்லலாமான்னு பல விஷயம் நான் கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லாமல் பாசிட்டிவ் எனர்ஜிங்கிறது எப்படின்னா, ஒருத்தர் ரொம்ப டவுனாக இருக்கும் போதும் ரொம்ப ஒரு மாதிரி சோர்வாக இருக்கும் போதும் ஒரு சின்ன பாசிட்டிவ் எனர்ஜி கூட அவரை ரொம்ப ஊக்குவிக்கும்னே சொல்லலாம். எந்த வகையிலனா, இப்போ நீங்கள் ஒரு சாதாரணமாக ரோட்டில் நடந்து போட்டுருக்கும்போது கூட ஒருத்தர் வந்து உங்களை எப்படி இருக்கீங்க, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கீங்களேன்னு சொல்லும்போது, நம்ம அழகாக இருக்குமோன்னு சொல்லிட்டு நம்மளே சந்தேகம் இருக்கும்போது அவங்க நம்மளை எந்தூ கொடுக்குறதுல அது ஒரு சின்ன பாசிட்டிவ் எனர்ஜியை க்ரியேட் பண்ணணுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பாசிட்டிவ் எனர்ஜிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா, நம்ம வந்து மற்றவங்களுக்கு எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அதே அளவு டபுளாக நம்மளை வந்து இம்ப்ரூவ் பண்ணணுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த சௌபனிகா அவர்களும் சந்தியா அவர்களும் பேசும்போது சொன்னாங்க, இந்த ரேடியோவில் வந்து 9 டீம்ஸ் இருக்குன்னு. ஒவ்வொரு டீமும் இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை வந்தாலும், ஒரு தோல்வி வந்தாலும் ஒன்றும் பெருசாக எடுத்துக்காம, இல்லை இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, இன்னும் நம்ம நிறைய சாதிக்கும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் தர ஊக்கம் தான் எங்களை மாதிரி ஜூனியர்ஸை ரன் பண்ண வைக்குதுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க சொல்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் சீனியர் சொல்லும்போது இது ஒன்றும் பெருசாக இருக்காது, நாங்கள் பெருசாக எடுத்துக்காமல், ஆனால் அவங்க செய்கிற சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் எங்கள் மேலே அவ்வளோ அக்கறை எடுத்து ரொம்ப பார்த்து சொல்லும்போது எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்ஃபேக்ட் இங்கே சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் கான்வே ஒரு சீனியர்ஸும் ஒரு ஜூனியரும் கான்வோ மாதிரியே இருக்காது. ஒரு அண்ணன் தங்கச்சி கான்வோ எப்படி இருக்கும், ஒரு அக்கா தம்பி கான்வோ எப்படி இருக்கும், அப்படின்னு தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்படியே சொல்லிகிட்டே இருந்தாங்க, அந்த மாதிரி இந்த நாங்கள் ஈவெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம், வேர்ல்டு ரேடியோ டே ஈவெண்ட் பண்ணியிருக்கோன்னு. அதில் வந்துட்டு நாங்கள் ஆர்ஜே ஹண்ட் பண்ணப்போ ஆர்ஜே மரியா அவர்கள் வந்துட்டு ஒரு கெஸ்ட்டாக தான் வந்தாங்க. ஆனால் அவங்க அந்த ஈவெண்ட் முடிச்சுட்டு போகிறப்ப வந்து ஒரு எங்களோட ஆர்ஹெச் ஃபேமிலியில் ஒருத்தங்களாகவே ஆயிட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க அவ்வளோ என்ஜாய் பண்ணி இந்த ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இந்த நாளைக்கு போகிற ரேலியாக இருக்கட்டும், இப்போ நாங்கள் பண்ணுற கோவையின் குரல்களாக இருக்கட்டும், ஒரு சின்ன தீம் பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதாவது கிளைமேட்டிக் சேஞ்ச். இப்போ பார்த்த இளைஞர்கள்னால் இந்த கிளைமேட்டிக் சேஞ்ச் வந்து ஒரு பெரிய பொருட்டாக மதிக்கிறது இல்லை. காரணம் ஏன்னா அவங்களோட பிஸியான வாழ்க்கையிலேயே அவங்க இதை வந்து கண்டுக்காமல் இருக்காங்க. ஆனால் இதோட இம்பேக்ட் எப்போ தெரியும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20 வருஷமோ 30 வருஷமோ கழித்து தான் இந்த இளைஞர்கள் வந்து இதுக்கு இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கானே கற்றுப்பாங்க. ஸோ அதனால் இந்த கிளைமேட்டிக் சேஞ்சோட இம்பார்ட்டன்ஸ் நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸ் இப்போலேருந்தே கற்றுக்கணுன்னு தான் நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க இளைஞருக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பிஸியான லைஃப்பில் இந்த கிளைமேட்டிக் சேஞ்சுங்கிறத வந்து ஒரு 5th ஸ்டாண்டர்ட் டாபிக், ஒரு 4th ஸ்டாண்டர்ட் டாபிக்னு சொல்லி வச்சிடுறாங்க. ஆனால் அதோட இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா, வயசு சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சால் தான் அதுக்கான மெஷர்ஸ் நம்ம எடுக்க முடியும். அதுக்கான மெஷர்ஸ்னால் நீ என்னப்பா எடுக்கலான்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும். அப்புறம் நம்ம வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன்ஸை வந்து அவாய்ட் பண்ணணும். அந்த மாதிரி நிறைய மெஷர்ஸ் இருக்குது. ஆனால் என்ன தான் 1000 மெஷர்ஸ் இருந்தாலும் அதை நம்ம எந்த அளவுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோங்கிறத நம்ம கையில் இருக்குது பார்த்தீங்கன்னா. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க இளைஞர்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து யதார்த்தமாக எடுத்துக்கிறாங்க. அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கே புரியறதில்ல. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பிஸியான லைஃப்பில் அவங்களோட கெரியர், அவங்களோட ஜாப் 9 to 5 ஜாப் இருந்தால் போதும், அந்த மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த கிளைமேட்டிக் சேஞ்சோட இம்பார்ட்டன்ஸை அவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் இந்த 2 நாளில் நாங்கள் ரேடியோ ஹப் ஃபேமிலியாக நாங்கள் சொல்ல நினைக்கிறோம். ஸோ இப்போ இந்த பாசிட்டிவ் வைப்பை கொடுக்கறதுக்காக லெட்ஸ் வெல்கம் ஆர்ஜே ஜெயஸ்ரீ மற்றும் ஆர்ஜே அபிராமி. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிஎஸ்ஜியின் சமுதாய வானொலி 107.8 கோவையின் முதல் சமுதாய வானொலி வாய்ஸ் ஆஃப் த ஃபோக்ஸ். நான் உங்கள் ஆர்ஜே அபிராமி மற்றும் நான் உங்கள் ஆர்ஜே ஜெயஸ்ரீ. ஸோ சொல்லுங்கள் அபிராமி, இன்றைக்கி நீங்கள் உங்களோட ஃபர்ஸ்ட் லைவ் பண்ண போகிறீங்க. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் வந்து உங்கள் ஃபர்ஸ்ட் லைவை ரொம்பவே நல்லா தான் பண்ணுவீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்பவே பயந்துட்டு இருந்தேன். எப்படி ஒரு 10th ஸ்டாண்டர்ட் போகும்போது அந்த பப்ளிக் எக்ஸாம் எழுதும்போது எந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குமோ அந்த மாதிரி ஃபீலிங்கோட தான் இப்போ உட்காந்துட்டு இருக்கேனே சொல்லலாம். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் இப்படி சொன்னது ரொம்பவே ஒரு ஹோப் கொடுத்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்பவே நல்லா சொன்னீங்க. ஸோ வந்து இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் நோட் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நான் ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் நீங்கள் பண்ண போகிற ஒரு விஷயத்தை பற்றி சொல்லும் போதே உங்களுக்கு வந்து இருந்த பயம் போகி ஒரு மாதிரி ஒரு நல்ல ஃபீலிங் உங்களுக்குள்ளே வந்தது இல்லையா? ஸோ அதுதான் வந்து பாசிட்டிவ் நோட் அப்படின்றது. ஸோ டு செட் அ பாசிட்டிவ் நோட் in the beginning of the day is very important. ஸோ வந்து நம்ம காலையில்
எந்திரிச்சதும் என்ன கேட்குறோமோ என்ன பேசுகிறோமோ அதுதான் நம்ம மைண்டில் வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கும் அந்த நாள் ஃபுல்லான்னு சொல்லுவாங்க. எப்படி நம்ம காலையில் ஒரு சாங் கேட்டோம்னா அன்றைக்கி ஃபுல்லாக நம்ம அதை ஹம் பண்ணிகிட்டே இருப்போம் இல்லையா, என்ன நடந்துட்டு இருந்தாலும் நம்ம அதை வந்து மைண்ட்குள்ளே ஹம் பண்ணிட்டு தான் இருப்போம். ஸோ அது மாதிரி இருக்கிறப்போ காலையில் நம்ம என்ன கேட்குறோம் என்ன பேசுகிறோம் என்ன நினைக்கிறோம் அப்படின்றது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ அந்த வகையில் நம்ம என்ன நினைக்கிறோம் என்ன பேசுகிறோன்றது பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அந்த நாளே பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்றது தான் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம், ரொம்பவே உண்மையான ஒரு விஷயமும் கூட. ஆமாம். ஸோ பிகினிங் ஆஃப் த டே ஸ்டார்டிங் வித் அ பாசிட்டிவ் திங் அப்படின்றது தான் வந்து இந்த ஷோக்கான வந்து ஒரு காரணமும் கூட. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்றது ஒரு இப்போ வந்து மனது ஒரு குரங்கு அப்படின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்றது வந்துட்டு ஒரு ரொம்பவே வந்து ஒரு விசித்திரமான ஒரு விஷயம்னே சொல்லலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி அதை ட்ரெயின் பண்ணுறோமோ அப்படி தான் அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ நம்ம காலையில் வந்துட்டு சொல்லலாம். எக்ஸாக்ட்லி. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம வந்து காலையில் வந்துட்டு ஒரு பாசிட்டிவாக நம்ம என்ன நினச்சி என்ன ஃபீல் பண்ணுறோமோ அதுபடி தான் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து அதை பிலீவ் பண்ணும். ஸோ நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன அது பிலீவ் பண்ணுதோ அதுதான் நம்ம வந்து பண்ணுவோம் இல்லையா அந்த நாள் ஃபுல்லாக. ஸோ அதுதான் வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் நோட் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ். ஸோ வந்து இது வந்து ஒரு பவர்னே சொல்லலாம். ஸோ பிகாஸ் வி ஆர் கண்ட்ரோலிங் வாட் வி ஆர் டூயிங் த ஹோல் டே. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்துட்டு இந்த ஒரு பவரை வந்து நம்ம கையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்துட்டு நம்ம என்னென்ன பண்ணுறோமோ நம்ம லைஃப்பில் எல்லாமே வந்துட்டு நல்லபடியாக தான் பண்ணுவோம் அப்படின்றது. அண்ட் இது இன்னொரு வகையில் வந்து ஒரு தெரப்பின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம முந்தின நாள் வந்து சோர்வாக இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் நடந்து அடுத்த நாள் காலையில் ஆகுறப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ரொம்பவே நம்மள இது பண்ணும். கண்டிப்பாக. ஸோ பாசிட்டிவிட்டி நம்ம கொண்டு வர்றப்போ அது ஒரு தெரப்பி மாதிரி. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து நம்ம மைண்ட்குள்ளே இருக்கிற ஒரு சோகத்தையோ இல்லை ஒரு ஏதோ ஒரு நெகட்டிவான விஷயத்தை போக்குற ஒரு தெரப்பியாகவே வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ஷோ மகிழ் மலரும் காலை. ஸோ வந்து இந்த ஷோக்கு வந்துட்டு நான் அவங்க எல்லாரையுமே வெல்கம் பண்ணுறேன். ஸோ சொல்லுங்கள் அபிராமி. ஸோ நம்ம இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஈவெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 12 hours கண்டினியூஸ் லைவ். ஸோ நம்ம ஒரு பெரிய ஈவெண்ட் நடந்துட்டு இருக்கு. எக்ஸாக்ட்லி. ஸோ நம்ம வந்து ஒரு சக்ஸஸ் அப்படின்ற போது சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் டெய்லி நம்ம எடுக்கிறது தான் வந்துட்டு ஒரு பெரிய சக்ஸஸ் வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ ஒரு பர்சனோட ஹேபிட் டெய்லி ஹேபிச்சுவல் திங்ஸ் வந்துட்டு அவங்களோட சக்ஸஸை முடிவு பண்ணுது அப்படின்ற போது நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஈவெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது அது சக்ஸஸ்க்காக ஒரு பாசிட்டிவ் நோட் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ வந்து அதுக்காகவும் நம்ம வந்து இந்த ஷோ வந்து ஸ்டார்டிங் ஆஃப் த இதுலேயே வச்சுருக்கோம் அப்படின்னு நம்ம ஒரு பாசிட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணுறதுக்காகவே இந்த ஷோ வச்சுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுபடி தான் நம்ம ஆகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாசிட்டிவிட்டியை நம்ம கொண்டு வரணும்னா பேசிக் ஸ்டெப் வந்து நம்ம நெகட்டிவிட்டியை இக்னோர் பண்ணுறோம். அதான் ஒரு விஷயத்தை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம்னாலே ஒரு விஷயம் ஆட்டோமேட்டிக்காக அதை ரிஜெக்ட் பண்ணும். ஸோ நம்ம நெகட்டிவிட்டியை எந்த அளவுக்கு நம்ம அது வரவிடாமல் தடுக்கிறோமோ அந்த அளவுக்கு பாசிட்டிவிட்டி நம்மளுக்குள்ள இன்னுமே நிறைய இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நிறைய வழிகள் இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ காலையில் கோவிலுக்கு போங்கன்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுறது அப்படி தான். ஏன்னா அப்படின்னா தான் அந்த இது வந்து அன்றைக்கி நாள் ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம காலையில் கோவிலுக்கு போகிறோம். இந்த மாதிரி நிறைய இருக்குது. சாமி கும்பிட்றது மோஸ்ட்லி நம்ம காலையில் கும்பிடுவோம். அந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்குது. ஸோ ஒரு பாசிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நிறையவே வேஸ் இருக்குது. அதில் குறிப்பாக இப்போ நான் என்னென்னா உங்ககிட்ட இப்போது ஒரு கேள்வி என்னென்னா, இப்போது நான் உங்களுக்கு ஒரு 3 seconds டைம் கொடுக்குறேன். ஸோ அந்த 3 secondsக்குள்ளே நீங்கள் யாரை வந்து நீங்கள் ரொம்ப நம்புறீங்களோ அவங்க பேரை நீங்கள் நினச்சிக்கலாம். ஸோ ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். 1, 2 and 3. ஸோ உங்கள் 3 பேர் நேம் நீங்கள் நினச்சாச்சா? நினச்சாச்சு. ஓகே. இப்போ வந்து நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டு அப்பா அம்மா அப்படின்னு நீங்கள் எத்தனையோ பேரை நினச்சிருக்கலாம். பட் நீங்கள் உங்கள் நேமை நீங்கள் நினச்சிங்களா அதில்? இல்லைன்னு தான் சொல்லணும். இதுதான் ஒரு பாசிட்டிவிட்டியை இது பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே என்னென்னா ஃபஸ்ட்டு நம்மளை பிலீவ் பண்ணணும். அப்போனா தான் நம்ம எடுக்கிற முடிவுகள் மேலே நம்மளுக்கு நம்பிக்கை வரும். ஸோ நம்ம இன்னும் நிறைய ஹைட்ஸ் ரீச் பண்ணலாம். ஸோ பாசிட்டிவிட்டியை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை நம்பணும். அதுதான் பேசிக் ஸ்டெப் அப்படின்னே சொல்லலாம். எக்ஸாக்ட்லி. ஸோ வந்து நம்மளேனா வேறு யார் நம்ப போகிறோம்? ஸோ அப்படி இருக்கப்போ கண்டிப்பாக நம்மளை பற்றி பிலீவ் பண்ணணும். நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம என்ன பிலீவ் பண்ணுறோம் அப்படின்றதே நம்ம நம்பணும். ஸோ அப்படி இருக்கிறப்ப தான் ஒரு ஹோப் க்ரியேட் ஆகி நம்ம பண்ணுறது எல்லாத்துலேயும் ஒரு நம்மளுக்கு வந்து ஓகே நம்ம பண்ணுறோம், நம்ம வந்து பரவாயில்ல நம்மளும் வந்து நல்லா பண்ணுறோம் அப்படின்ற ஒரு தாட் வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் அப்படின்னா தான் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னே சொல்லலாம். எக்ஸாக்ட்லி. ஸோ வந்து அப்படி இருக்கிறப்போ நெக்ஸ்ட் வகையில் வந்து எப்படி நம்ம ஒரு பாசிட்டிவான நோட் வந்து காலையிலேயே க்ரியேட் பண்ணலாம், எப்படி வந்து ஒரு பாசிட்டிவிட்டி கொண்டு வரலாம் நம்ம டேக்குள்ளே அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு
ஒரு இதுக்கு வந்துட்டு ஒரு ஒரு லவ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. கரெக்டா? ஸோ நம்ம எல்லா உயிர்கள்கிட்டயுமே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஆமா. ஸோ வந்துட்டு நம்ம லைஃப்ல வந்துட்டு அடிக்கடி கேட்குற ஒரு வார்த்தை இது லவ் அப்படின்றது. இது வந்து ஒரு ரொம்பவே ஒரு பியூரான ஃபீலிங் இல்லையா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி. ஸோ லவ் அப்படின்றது வந்துட்டு நம்ம மட்டும் இல்லாமல் நம்ம சுற்றி இருக்கவங்களையும் வந்துட்டு இன்வால்வ் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கிறப்போ புட்டிங் லவ் பிஃபோர் எனிதிங் எல்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ வந்து நம்ம லவ் அப்படின்ற ஃபீலிங்கை வந்துட்டு எந்த விஷயம் எந்த சுச்சுவேஷன் என்ன மாதிரி இருந்தாலும் நம்ம அதெல்லாம் கண்டுக்கிறாம அந்த விஷயத்த மட்டும் நம்ம முன்னாடி கொண்டு வந்து வைக்கும்போது கண்டிப்பாக நம்மளை மட்டும் இல்லாமல் நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கும் வந்து ஒரு பாசிட்டிவான ஃபீலிங் கொண்டு அது நம்மளுக்கு மற்றவங்கள்ட்ட காமிக்கும் போது அது நல்லா இருக்கும். ஸோ நமக்கும் அது ஒரு நல்ல ஃபீலிங் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். எக்ஸாக்ட்லி. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்துட்டு நம்ம வந்து ஒரு ஈகோஸ்டிக்காக இல்லை வந்துட்டு செல்ஃப் சென்டர்டாக இல்லாமல் இருக்கிறதுக்கான ஒரு ஃபீலிங் வந்துட்டு லவ். ஸோ ஏன்னா நம்ம அடுத்தவங்களை பற்றி ஃபர்ஸ்ட் யோசிப்போம் நம்மளை விட இல்லையா. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து நம்ம இந்த மாதிரியான நெகட்டிவ் இமோஷன்ஸ்லாம் நம்மளுக்குள்ளே இல்லாமல் பாசிட்டிவ் இமோஷன்ஸ் மற்ற எல்லா பாசிட்டிவ் இமோஷன்ஸையும் அட்ராக்ட் பண்ணுற ஒரு இமோஷனாக லவ் அப்படின்றத வந்துட்டு பார்க்குறாங்க. ஸோ புட்டிங் லவ் பிஃபோர் யுவர் செல்ஃப் இஸ் ஒன் திங். ஸோ வந்துட்டு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் திங்னு சொல்லலாம். ஆமாம், எல்லாருமே டெய்லி வந்துட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணாலே பாதி பிரச்சனை நம்ம வாழ்க்கையில் நடக்காது. ஏன்னா வந்துட்டு அப்போதைக்கு அந்த சுச்சுவேஷனில் நம்ம வந்து அப்போதைக்கு இருக்கிற ஒரு கோவத்துலேயோ இல்லை வந்து அப்போ இருக்கிற அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்லேயோ நம்ம பேசிடுற வார்த்தைகள் இல்லை வந்து நம்ம ஆக்ட் பண்ணிடுற சில விஷயங்கள் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு இவ்வளோ நாள் வந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ அப்படி இருக்கப்போ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் கன்சிடர் பண்ணாமல் லவ் அப்படின்றது இவ்வளோ நாள் நம்ம அவங்க கூட இருந்தோம்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம எவ்வளோ மொமெண்ட்ஸ் ஷேர் பண்ணியிருக்கோம் அந்த அந்த ஒரு பர்சன் கூட அப்படின்றத நம்ம முன்னாடி வச்சாலே எந்த பிரச்சனையும் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே வராது அப்படின்றது தான் ஒரு விஷயம். மோஸ்ட்லி நம்மக்கிட்ட கோவப்படுறவங்க கிட்ட அந்த நேரம் நம்மளால் எதுவும் பேசக்கூடாது. அட்லீஸ்ட் அமைதியாவது போயிட்டா பாதி பிரச்சனை சால்வ் ஆயிரும். ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான ஒரு இது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப்ங்கிறது வேணும்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைட் லைஃப் வேணும். சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பை விட ரொம்பவே முக்கியம்னா சாட்டிஸ்ஃபைட் லைஃப்னே சொல்லலாம். ஸோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது ஒரு ரெண்டு, அது வந்து நல்லதாகவும் போகலாம் கெட்டதாகவும் போகலாம். ஸோ நல்ல வழியில் எப்படின்னா இப்போது நம்ம வந்து ஏதோ ஒரு கேமில் வின் பண்ணிட்டோம், நம்ம சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டோன்னா உடனே போதும் அப்படின்னா அது வந்து ஒரு இது கெட்ட வழியில் அந்த மாதிரிலாம் போயிடுது. பட் அதுவே நல்ல வழினா இப்போது எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்கு நிறைய டெஸ்ட் பேப்பர்ஸ் அதெல்லாம் கூட வரும். இப்போது மார்க் வந்திருக்கும், பார்த்தோன்னா நம்ம பாஸ் ஆகிருப்போம், அப்பாடா பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னு நினைப்போம். திடீர்னு நம்மளோட ஃப்ரெண்டோட பேப்பர் பார்ப்போம், நம்மளோட அதிகமாக வாங்கியிருப்பாங்க. உடனே நம்ம என்ன பண்ணுவோம், அவள் நம்மளோட வாங்கிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் நம்ம முதல்ல இருந்த அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதுக்கப்புறம் இருந்திருக்காது. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணுறதை நம்ம வந்து ஸ்டாப் பண்ணணும். நம்ம வந்து சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணாதான் அடுத்து நம்ம இன்னும் நிறைய சக்ஸஸ்ஃபுல் அடைய முடியும் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது. கரெக்ட். ஸோ வந்து செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறது அப்படின்றது வந்துட்டு ஒரு இன்னொரு வே ஆஃப் பிரிங்கிங் அ பாசிட்டிவ் திங் இன் யுவர் லைஃப். ஸோ கண்டைண்டாக நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து ஓகே இது நம்ம பண்ணிட்டோம், இது போதும், நம்ம வந்து இதை அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளுக்கு இருந்தால் தான் அடுத்தடுத்து அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் மற்ற திங்ஸ் பண்ணும்போது. ஸோ அப்படி இருக்கிறப்போ இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ அடுத்த விஷயம் எப்படி நம்ம வந்துட்டு ஒரு பாசிட்டிவான ஒரு நோட் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுதுறது அப்படின்றதே வந்துட்டு ஒரு பாசிட்டிவான திங்கை வந்து உங்கள் லைஃப்பில் கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டு டூ லிஸ்ட் அப்படின்னு நம்ம ஒன்று வச்சுருப்போம் இல்லையா, அது வந்துட்டு நம்மளுக்கே ஒரு ட்ராக் பண்ணுறது என்ன பிளான்ஸ் அதெல்லாமே. ஸோ வந்து நம்ம எவ்வளோ ஹெக்டிக்காக ஒரு நாள் இருந்தாலும் காலையில் ஒரு 5 நிமிஷம் வந்து நம்மளுக்காக எடுத்துகிட்டு காஃபி குடிக்கிறோம் இல்லையா, ஸோ அந்த ஒரு 5 நிமிஷத்தோட எக்ஸ்ட்ரா ஒரு 5 நிமிஷம் எடுத்துகிட்டு நம்ம அன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், இல்லை இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் அப்படின்றத வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணோமா அப்படின்னு ஒரு செக்லிஸ்ட் மாதிரி ஒரு டு டூ லிஸ்ட் மாதிரி க்ரியேட் பண்ணி பண்ணுறதே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு எப்படி சொல்கிறது அடுத்து பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும் அப்படின்னு ப்ரீ பிளான்டாக ஸ்டெப்ஸாக அந்த மாதிரி இருக்கிறதுமே ரொம்ப நல்லது. கண்டிப்பாக. ஸோ வந்துட்டு நம்ம மைண்டில் வந்துட்டு நிறைய தாட்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ கசன்னு என்னென்னமோ பற்றி நம்ம வந்து யோசிச்சுட்டே இருப்போம், நிற்கவே நிற்காத ஒரு இடத்துல. அப்படி இருக்கிறப்போ ஒரு விஷயத்து மேலே ஃபோக்கஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த நாள் ஃபுல்லாக இதுதான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டை எழுதிட்டு at the end of the day அந்த லிஸ்ட்டை அப்டேட் பண்ணுறது அப்படின்றது வந்துட்டு உங்களவே ஒரு ப்ராக்ரஸை ட்ராக் பண்ணுற ஒரு விஷயமா வந்துட்டு அது இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஒரு நேம் சொல்கிறாங்க, என்னென்னா பொமடோரோ டெக்னிக் அப்படின்னு வந்து ஒரு டெக்னிக் இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னென்னா எந்த ஒரு விஷயத்த நம்ம பண்ணும்போதும்
ஒரு 25 மினிட்ஸ் அட் ஸ்ட்ரெச்சாக ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் பிரேக் அப்படின்றது வந்துட்டு 1 பொமோடோரோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கிறப்போ எல்லா விஷயமும் வந்துட்டு 25 மினிட்ஸ் அட் ஸ்ட்ரெச் 5 மினிட்ஸ் பிரேக் அப்படின்ற மாதிரி நம்ம லைஃப்பில் பண்ணுற எல்லா விஷயத்தையும் டெய்லி பண்ணுற எல்லா விஷயத்தையும் பிரேக் பண்ணாலே வந்துட்டு ஈஸியாக நம்ம வந்து நிறைய கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ணலாம். மோஸ்ட்லி டைரி அந்த மாதிரியும் எழுதுறதும் ஒரு நல்ல ஆமாம், இது ஜேர்னலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜேர்னலிங் அப்படின்றது வந்துட்டு ரொம்பவே நல்ல விஷயம் தான். டெய்லி நம்ம வாழ்க்கையில் நடக்கிறத வந்து அதை எழுதிட்டு வரோம். இது அப்படின்றது கோல்ஸ் வந்து ஒரு அச்சீவ் பண்ற ஒரு முன்னாடி விஷயம். ஸோ டு டூ லிஸ்ட் நம்ம வந்து இந்த பொமடோரோ டெக்னிக்கு தகுந்த மாதிரி ஒரு டு டூ லிஸ்ட் க்ரியேட் பண்ணோன்னா அது வந்து ஈஸியாக அட்டெண்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு உதவி பண்ணும். ஸோ அப்படி இருக்கிறப்போ எழுதுறது அப்படின்றதே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கொஷினை நம்ம பேராகிராஃபாக எழுதுறதுக்கும் அதை பாயிண்ட் போட்டு எழுதுறதுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இது ஒரு நல்ல இது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதுக்கப்புறம் வந்து என்னென்னா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா மியூசிக் தான் சொல்லலாம். ஸோ மியூசிக்குங்கிறது எவ்வளோ பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது நம்ம பார்க்கும் போதே தெரியுது. ஸோ நீங்கள் சாங்ஸ்லாம் கேட்பீங்களா? கண்டிப்பாக, யார் சாங் கேட்காம இருப்பா. ஸோ கண்டிப்பாக நான் சாங்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன மாதிரி சாங்ஸ்லாம் பிடிக்கும்? எனக்கு என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஜாலியாக நம்ம கேட்போம் இல்லையா. ஸோ அது மாதிரி நிறைய ஜான்ராஸ் இருக்குது. நான் யூஸ்வலாக வந்துட்டு ரொம்ப ஒரு பாப்பாக ஒரு பீட்டாக இருக்கிற மாதிரி மியூசிக்ஸ் தான் கேட்பேன். மோஸ்ட்லி நம்ம ரெக்கார்ட் எழுதும் போது அந்த மாதிரிலாம் பார்த்தா அவ்வளோ பேஜஸ் இருக்கும். ஒரு சாங் போட்டு நம்ம அழகாக ரெக்கார்ட் எழுதிட்டா டக்குன்னு முடிஞ்சிடும். சில பேருக்கு அந்த மியூசிக் போட்டுட்டு படிக்கிற பழக்கம் கூட இருக்கும் இல்லையா. எனக்கு பர்சனலாக வந்துட்டு அது சூட் ஆகாது. ஏன்னா வந்து நான் படிக்கும் போது இல்லை ஏதோ ஒரு விஷயம் பண்ணும்போது வந்துட்டு சைடில் மியூசிக் ஓடும்போது கொஞ்சம் க்ளீனிங் பண்ணும் போதெல்லாம் இட்ஸ் ஓகே. ஏன்னா வந்து அது மைண்ட் அவ்வளோ நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ அப்போ லிரிக்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டே நம்ம வேலை பார்க்கலாம். பட் படிக்கும்போது வந்துட்டு எனக்கு வந்து மைண்டில் வந்துட்டு அந்த லிரிக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரும் நம்ம படிக்கிறத விட. ஸோ அப்படியே கொஞ்சம் படிச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கேட்டு அந்த மாதிரி வேணா நம்ம பண்ணிக்கலாம். ஸோ வந்து சில பேருக்கு அப்படியே படிச்சுட்டே வந்து மியூசிக் கேட்குற ஒரு பழக்கம் இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்கு அந்த ப்ரிஃபரன்ஸ் மாறும். அது ஒருத்தவங்களை பொறுத்து. ஸோ இது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னும் சொல்லலாம். நம்ம அவ்வளோ வேலை இருக்கும் வீட்லேயும் அந்த அளவுக்கு. ஸோ நம்ம ஒரு மியூசிக் கேட்டு இது பண்ணுறது ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ அந்த மியூசிக் நிறைய பேருக்கு லைஃப் கொடுத்துருக்கு அப்படின்னும் சொல்லலாம். ஸோ மியூசிக்குங்கிறது உண்மையாகவே ஒரு பாசிட்டிவிட்டியை கொண்டு வர ஒரு மெயின் ரோல் அது கண்டிப்பாக ப்ளே பண்ணுறது. கண்டிப்பாக. ஸோ வந்துட்டு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பீயிங் ஓப்பன். ஜஸ்ட் வந்து நம்ம ஒரு ஓப்பனாக எதுனாலும் வந்துட்டு நம்ம வரவேற்கிற மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் இருக்கிறது தான் வந்துட்டு பீயிங் ஓப்பன் அண்ட் ப்ராட் மைண்டட். ஸோ நேரோவாக இதுதான் எனக்கு அப்படின்னு போகாமல், ஏன்னா எல்லாருக்கும் வேறு வேறு பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கிறப்போ எல்லாரும் ஒரே சிச்சுவேஷனில் ஒரே விஷயத்தில் வேறு வேறு மாதிரி வந்துட்டு ரியாக்ட் பண்ணலாம். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஒருத்தருக்கும் வந்துட்டு அவங்க ஆக்ட் பண்ணுற விஷயம் அவங்க திங்க் பண்ணுற விஷயம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கப்போ நம்ம வந்து எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க, நம்ம திங்க் பண்ணுற மாதிரியே வந்து அவங்களும் திங்க் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கவே முடியாது. அப்படி நினச்சாலே வந்துட்டு ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி தான் வரும். கண்டிப்பாக. ஸோ அப்படி இருக்கப்போ ஓப்பனாக அவங்களோட சிச்சுவேஷனையும் ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சனோட சிச்சுவேஷனையும் வந்து நம்ம மைண்டில் கன்சிடர் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு எதாக இருந்தாலும் ஓகே பார்த்துக்கலாம். நம்மளுக்கு இருக்கிற ஒரு பிலீஃப், நீங்கள் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்கள் பிலீவ் இன் யுவர் செல்ஃப்னு சொன்னீங்க இல்லையா. ஸோ எல்லா பாயிண்ட்ஸும் வந்து இன்டர் கனெக்டட் தான். ஸோ நம்ம கண்டிப்பாக என்னால் பண்ண முடியும், என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம மைண்டில் இருந்துச்சுன்னா அப்படியே ஓப்பனாக வந்துட்டு எது வந்தாலும் நான் பார்த்துக்குவேன்ப்பா அப்படின்னு வந்து நம்ம இருக்கலாம். ஸோ அதுதான் வந்துட்டு பீயிங் ஓப்பன் அண்ட் ப்ராட் மைண்டட் அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு நேரோவாக இதுதான் அப்படின்னு திங்க் பண்ணாமல் நம்ம ப்ராடாக வந்துட்டு ஓகே இந்த மாதிரி கன்சிடரேஷன்ஸுக்கும் சில பீப்புளுக்கு இருக்கும், சில பேருக்கு வந்து இந்த மாதிரியும் தோணும் இந்த விஷயத்தை பற்றி அப்படின்னு வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து அது இருக்கும் அந்த மாதிரியே நம்மளும் ஆக்ட் பண்ணோம் அப்படின்னு இல்லாமல் இப்படியும் இருக்கலாம் அப்படின்ற பாசிபிலிட்டியை வந்து கண்டிப்பாக நம்ம ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னாலே வந்துட்டு அடுத்து போகிறது வந்து கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான ஒரு ஜேர்னியாக தான் இருக்கும். கண்டிப்பாக ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க. எப்போவுமே ரொம்ப ப்ராட் மைண்டடாக அந்த மாதிரி இது பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து செரிஷ் ஹாப்பி மூமெண்ட்ஸ். இப்போது நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ நிறைய மெமரபிள் மூமெண்ட்ஸ்லாம் எவ்வளவோ நடந்திருக்கும். ஸோ நம்மளுக்கு கஷ்டம் வர சமயத்தில் அதெல்லாம் பற்றி யோசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த இது நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், எப்படி நெகட்டிவிட்டி நம்ம இக்னோர் பண்ணால் பாசிட்டிவிட்டி ஆட்டோமேட்டிக்காக வந்துடுதோ அதே மாதிரி நம்ம வந்து ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ் நினைக்கும் போது
தானாகவே ஹாப்பினஸ் வந்துடும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மூவிஸ் பார்க்குறோம், ஒரு காமெடியான ஒரு மூவி பார்த்தா அந்த நாள் அது வேறு மாதிரி இருக்கும், நல்லா சிரிச்சிட்டு அந்த மாதிரி இருப்போம். பட் இதுவே கொஞ்சம் ஒரு மாதிரி சேடாக அந்த மாதிரி போய்ட்டு இருந்துச்சுன்னா அது வேறு மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஹாப்பி மூமெண்ட்ஸை நம்ம இது பண்ணிக்கிட்டாலே நம்ம வந்து மோஸ்ட்லி பாசிட்டிவிட்டியை இது பண்ணிக்கலாம் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக. ஸோ வந்து நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக ஹெக்டிக்காக வந்துட்டு ஓடிட்டு நிறைய வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஒரு நிமிஷம் வந்து எடுத்துட்டு அப்படியே நம்ம நடந்து போயிட்டுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். முன்னாடி ஏதோ ஒரு நடந்த விஷயம் இல்லை, கிளாஸில் ஏதோ ஒரு காமெடியாக நடந்த எல்லாமே நம்ம வந்து ஒரு ஸ்மைல் வரும் நம்மளோட ஃபேஸில். ஸோ அப்படி இருக்கிறப்போ அது நம்ம நார்மலாகவே சம்டைம்ஸ் பண்ணுவோம், நம்மளுக்கு ஒரு ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனாகவே வரும். அப்படி இல்லைனா கூட நம்ம வந்து ஒரு இதுக்காகவே ஒரு 5 மினிட்ஸ் டெடிகேட்டடாக எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒரு இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன ஹாப்பி மூமெண்ட்ஸ்லலாம் இருந்திருக்கோம் அப்படின்னு நினச்சோன்னா, முந்தின நாள் என்ன சோர்வு இருந்திருந்தாலோ இல்லை அன்னைக்கு வந்துட்டு எந்த ஒரு கவலை இருந்திருந்தாலும் நம்ம முன்னாடி வந்து இந்த ஹாப்பி மூமெண்ட்ஸ்லாம் இருந்திருக்கோம்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்படி போயிருந்தோம்ல, இது மாதிரி பண்ணியிருந்தோம்ல அப்படின்ற ஒரு தாட் வரும்போது கண்டிப்பாக வந்து நம்ம ஃபேஸில் ஒரு ஸ்மைல் வரும். அடுத்து வரது வந்து ஓகே, ஒரு மாதிரி மனசு வந்து லைட் ஆயிடுச்சு இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம ஹாப்பி மூமெண்ட்ஸை பாஸ்டில் நடந்த எல்லா மூமெண்ட்ஸையும் வந்து செரிஷ் பண்ணணும். சேட் மூமெண்ட்ஸ், நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு ஓரத்தில் இக்னோர் பண்ணிட்டா, ஸோ அதை ஒரு ஓரத்தில் வச்சுட்டு நம்ம ஹாப்பி மூமெண்ட்ஸை மட்டும் மைண்டில் வச்சுட்டு போனாலே வந்துட்டு ஈஸியாக எல்லாமே நடக்கும் அப்படின்னே சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரிங்கிங் ஸ்மைல் இன் அதர்ஸ் ஃபேஸ். ஸோ நம்ம இப்போ வந்துட்டு நம்ம ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ் வந்து செரிஷ் பண்ணுறோன்னா ஃபர்ஸ்ட்டாக அடுத்தவங்கள நம்ம கரெக்ட். ஸோ நம்ம மைண்டில் வந்துட்டு ஒரு ஹாப்பினஸ் வரும், நம்ம ஸ்மைல் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அப்படி இருக்கிறப்போ பக்கத்தில் இருக்கிற பர்சனையும் ஸ்மைல் பண்ண வைக்கிறது வந்துட்டு நம்மளை வந்து ஹாப்பி ஆக்கும் அப்படின்னு வந்து ஒரு விஷயம் இருக்குது இல்லையா. ஸோ ஷேரிங் இஸ் கேரிங். ஸோ நம்ம வந்து இருக்கிற ஹாப்பினஸை வந்து மற்றவங்க ஷேர் பண்ணும்போது டபுள் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட். ஸோ ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம கரெக்டாக வந்து அதை எடுத்துகிட்டு அடுத்து வந்து போகும்போது பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் வந்து அவங்க அன்றைக்கி ஸ்மைல் பண்ணுறதுக்கான ஒரு நிமிஷம்னாலும் ஸ்மைல் பண்ணுறதுக்கான ஒரு ரீசனாக இருந்தோன்னா வந்து நம்மளுக்கே வந்து ஒரு ஹாப்பினஸ் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக. ஸோ மற்றவங்களை நம்ம சிரிக்க வைக்கிறது நம்மளுக்கு உண்மையாகவே ஒரு நல்ல இது கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம வந்து இப்போ ஷோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி ரேடியோ ஹப்பில் இவ்வளோ பெரிய ஈவெண்ட் நடத்துகிறோம். ஸோ 12 hours லைவ் போயிட்டுருக்கு. அதில் ஒரு சின்ன பாசிட்டிவிட்டி எவ்வளோ பெரிய ஒரு இது கொடுக்கும் அப்படின்னு இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய ஈவெண்ட் நடக்குது. ஸோ அதில் வந்து இவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ஸோடு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஈவெண்ட் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக போகும் அப்படிங்கிறது எல்லாரோட ஒரு பிலீஃபாக இருக்குது அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ இன்னும் இந்த ஈவெண்ட் வந்து 12 hours சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு கண்டிப்பாக ஒரு நல்ல ஈவெண்ட்டாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கோம். கண்டிப்பாக. ஸோ வந்து எவ்வளோ பேர் சேர்ந்து என்ன ஒரு விஷயம் பண்ணாலும் வந்துட்டு ஒரு சின்ன மோட்டிவேஷன் தேவை. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஒரு சின்ன பாசிட்டிவ் நோட், அது ஸ்டார்ட் ஆஃப் சம்திங் பிக் அப்படின்றது தான் வந்துட்டு இந்த ஷோவோட ஒரு காரணம்னே சொல்லலாம். ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணால் கண்டிப்பாக வெற்றி தான் கிடைக்கும் அப்படின்னு வந்து நம்ம வந்து ஒரு நம்பிக்கை வைக்கிறோம் இல்லையா. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஒரு பூ போட்டு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு பாசிட்டிவாக நாங்கள் 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணி வச்சோம் அப்படின்னு. மகிழ் மலர் காலைங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு மகிழ்ச்சியான காலையாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே. ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது PSG சமுதாய வானொலி 107.8 கோவையின் முதல் சமுதாய வானொலி வாய்ஸ் ஆஃப் த ஃபோக்ஸ். தேங்க்யூ. உங்களுடன் விரைப்படுவது நான் உங்கள் RJ ஜெயஸ்ரீ மற்றும் நான் உங்கள் RJ அபிராமி. அதாவது பவர் ஆஃப் பாசிட்டிவிட்டிங்கிறத ஆர்ஜி அபிராமியும் ஆர்ஜி ஜெயஸ்ரீயும் ரொம்ப அழகாகவே சொன்னாங்க. அதில் ஒரு விஷயம் அவங்க கேட்டாங்க, ஒரு 3 செகண்ட் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையான பர்சன் நினச்சிக்கோங்கன்னு சொன்னாங்க. நானும் என் பேரண்ட்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள நினச்சிக்கிட்டேன். ஆனால் நீங்கள் ஏன் உங்களை நினைக்கலன்னு கேட்கும்போது அச்சச்சோ அதை மறந்துட்டேனேங்கிற மாதிரி தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் சக்ஸஸ் பற்றி சொன்னாங்க. அதாவது சக்ஸஸ் பற்றியும் சொல்லணும்னா 2 things define youன்னு சொல்லுவாங்க. ஒன் இஸ் யுவர் டிட்டர்மினேஷன் when you have nothing and your ஒரு ஆட்டிடியூட் when you have everything சொல்லுவாங்க. அதாவது எந்த ஒரு விஷயம் சாதிக்கணும்னாலும் அந்த தன்னடக்கமும் அந்த உங்களோட ஆட்டிடியூடும் தான் உங்கள் சக்ஸஸே டிஃபைன் பண்ண சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் செல்ஃப் வேல்யூன்னு சொல்லுவாங்க. செல்ஃப் வேல்யூங்கிறது எப்படின்னா மற்றவங்க உங்களை என்ன நினச்சாலும் நீங்கள் வந்து உங்களை நீங்கள் எப்படி நினச்சிக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது அப்படின்னே சொல்லுவாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லுவாங்க. நீங்கள் என்ன தான்
நீங்கள் என்னதான் வந்து நீங்கள் மற்றவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணணும், நீங்கள் மற்றவங்கள சந்தோஷப்படணும்னு நினச்சாலும் அந்த எண்ட் ஆஃப் தி டே நம்ம சந்தோஷமாக இருந்தாமா, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஹெல்ப் செஞ்சோமான்னு நினச்சாலே அது செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க சொன்னாங்க, எழுதுறதுனால வந்து ஒரு பாசிட்டிவிட்டி வரும்னு சொன்னாங்க. அப்போ தான் யோசிச்சு பார்த்தா ஆமாம்ல, எழுதுறதுனாலே ஒரு பாசிட்டிவிட்டி வருமோ அப்படின்னே தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் டு டூ லிஸ்ட்டில் போட்டு நம்ம இன்றைக்கி இவ்வளோ விஷயம் செஞ்சுருக்கோமான்னு நினைக்கும் போது இந்த எண்ட் ஆஃப் தி டேயில் நம்ம இவ்வளோ நல்ல விஷயமும் செஞ்சுருக்கோம் அப்படின்னே தோணுதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஓப்பனாக இருங்க, அதுவும் இல்லாமல் ப்ராடாக இருங்கன்னு அவங்க சொல்லும்போது ஓகே, ஒரு சின்ன சின்ன விஷயமும் நம்ம லைஃப்பில் பண்ணுறது வந்து அவ்வளோ பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணுதுன்னு நினைக்கும் போது ஓகே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க அதாவது லவ் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு பாசிட்டிவிட்டிக்கான ஒரு ஊந்துகோல் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நீங்கள் வந்து எண்ட் ஆஃப் தி டேயில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களோட லைஃப்பை டிட்டர்மைன் பண்ணணும்னு சொல்லாங்க. அதான் எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படின்னே சொல்லலாம். அதாவது இப்போ நம்ம ஒரு இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கோம், இது எல்லாமே பாசிட்டிவிட்டியில் வருதுன்னு வருதுங்கன்னா இதையும் தாண்டி நிறைய விஷயம் பாசிட்டிவிட்டியில் வருது. நீங்கள் வந்து உங்களோட வேல்யூவை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன கதை சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அப்பா வந்து அவரோட பையன்கிட்ட வந்து இந்தப்பா என்னோட இறுதி காலம் வந்துருச்சு, நான் உனக்கு வந்து ஒரு வாட்ச் தரேன், இதை நீ வச்சு நீ உன் லைஃப்பை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பையனும் அந்த வாட்சை கொண்டு போய் பக்கத்தில் இருக்க கடையில் போய் கொடுக்குறான். அவங்க சொல்கிறாங்க, தம்பி இது வந்து ரொம்ப பழசாயிருச்சுப்பா, ஒரு 1000 ரூபா தான் தர முடியும்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் போய் மறுபடியும் அவங்க அப்பா கிட்ட சொல்கிறதுக்கு அப்படி அது நீ கொஞ்சம் டவுனுக்குள்ளே எடுத்துகிட்டு போப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பையனும் போய் டவுனுக்குள்ளே போய் எடுத்துகிட்டு போகிறான். மறுபடியும் டவுனுக்குள்ளே எடுத்து வர, தம்பி இது கொஞ்சம் ஆன்டிக் பீஸ்ப்பா, 5000 தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பையன் வந்து 5000 கிடைக்குதான்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க அப்பா கிட்ட வரான். அவங்க அப்பா இருந்துட்டு அப்படியாப்பா, நீ இதை இருந்துட்டு நீ வந்து மியூசியத்தில் கொண்டு போய் கொடுப்பா அப்படிங்கிறாங்க. மியூசியத்தில் கொண்டு போனால் அவர் அந்த இன்சார்ஜ் சொல்கிறாரு, தம்பி இது ரொம்ப ரொம்ப ரேரான பீஸ்ப்பா, இது வந்து 1 lakh தரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து தான் புரியுது. அவன் அப்பா கிட்ட வந்து, அப்பா என்னப்பா இது 1 lakh தராங்கன்னு சொன்னப்போ அவங்க அப்பா சொன்னார், இதுதான் வேல்யூங்கிறது உனக்குள்ள இல்லை, நீ எந்த இடத்துல இருக்க, அங்கே நீ என்ன செய்கிறங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லணும்னா போயம்னே சொல்லலாம். ஸோ அந்த போயம் பற்றி அழகாக கதைக்கிறதுக்கு வராங்க ஆர்ஜே கனிஷ்காவும் ஆர்ஜே முத்து அவர்களும். சமுதாய வானொலி 107.8 கோவையின் முதல் சமுதாய வானொலி வாய்ஸ் ஆஃப் தி ஃபோக்ஸ். இன்னைக்கு உங்க கூட இணைஞ்சிருக்கிறது நான் உங்க ஆர்ஜே கனிஷ்கா மற்றும் நான் உங்கள் ஆர்ஜே முத்துக்குமார். ஹலோ, எல்லாருமே நல்லா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெரி குட் மார்னிங் சொல்லிட்டு இன்னைக்கு ஷோ சூப்பராக ஆரம்பிக்கிறோம். இதுக்கு முன்னாடியே 2 ஷோ நடந்திருக்கு, 2 பேருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடியே ஒரு மோட்டிவேஷனல் ஷோ பண்ணி எல்லாருக்குமே மோட்டிவ் கொடுத்து செம்மையாக எல்லாருமே பூஸ்ட் ஆகிருப்பீங்க அப்படின்னு நம்பிக்கிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் முத்து? இன்னைக்கு நம்ம ஷோ டாபிக் பேரு கதை போமா. வாவ், ஸ்டோரினாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதாவது கதை கேட்கறதுனா எல்லாருமே இன்ட்ரெஸ்டிங்காக கேட்பாங்க. சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம்லாம் நடந்துச்சுன்னா அதை கதையாக கேட்கறதுக்கே எல்லாரும் தவிப்பாங்கன்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு என்ன கதை சொல்ல போகிறோம் முத்து? நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஆளாக இருப்பேன். கதை கேட்குறத விட கதை சொல்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த இன்ட்ரெஸ்டிங்கில் பீப்புள் எவ்வளோ எங்கே இருப்பாங்க அந்த ரிசல்ட்டுக்காண்டி, அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுவும் கரெக்டு தான். கதை கேட்குறவங்க வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்களோ அதே மாதிரி கதை சொல்கிறவங்களும் இன்ட்ரெஸ்டிங்காக சொன்னாதான் அது எல்லாருக்குமே ரீச் ஆகும்னு சொல்லலாம். ஸோ அது ஒரு டேலண்ட்டுன்னே சொல்லலாம் முத்து, கதை சொல்கிறது அப்படிங்கிறது. அதுவும் அந்த கதை போமா அப்படின்றதோடனே எல்லாரும் பெரிய எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. ஸோ அந்த எதிர்பார்ப்பை வந்து நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால் ஒரு சூப்பரான கதை சொல்லுங்க, கேட்கலாம். இப்போ நம்ம சொல்ல போகிற கதை இதை பற்றினா, ஒரு ரேஸ், சாதாரண ரேஸ் இல்லை, ஏரியாவில் நடக்கிற குழந்தைகளுக்கு இருக்க சின்ன பிள்ளை ரேஸும் கிடையாது, ஒலிம்பிக் ரேஸ்லாம் கிடையாது, ஒரு வேர்ல்ட் ரேஸ், இன்ட்ரா கேலக்டிக் ரேஸ். இப்படி இந்த கேலக்சிக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு ரேஸா? அப்படிலாம் இல்லை, நம்ம மில்கி வே கேலக்சிக்குள்ள இருக்க பிளானட்ஸ் நடுவில் ரேஸ். ஓகே. இதில் பார்ட்டிசிபென்ட்ஸ் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏதாச்சும் நம்ம ஓடணும்னா அப்புறம் அந்த வருஷம் பூரா ஓடிக்கிட்டே தான் இருக்கணும், லைவ் அப்புறம் முடியாது எப்பயுமே. இந்த இதோட கண்டென்ட் வந்து ஆமையும் முயலும். இந்த ஆமை முயல் சின்ன வயசுலலாம் சொல்லுவாங்களே, ரேஸ் போச்சு, ஆமை மெதுவா போச்சு, முயல் வேகமா போய் மோர் கான்ஃபிடென்ஸ்ல தோத்து போச்சு, அந்த ஸ்டோரி தானே? அந்த ஸ்டோரியை வாங்க இன்னி சொல்லிக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் குழந்தைக்கு சொன்னா கூட அதெல்லாம் போர் அடிக்குது அங்கிள், வேற ஸ்டோரி சொல்லுங்க, நீங்க பூமர் போட்டுக்கு இருக்கேன்னுவாங்க. இப்போ நம்ம சொல்கிற ரேஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த ரேஸில் வந்து பிளானட்லாம் கடந்து போகிறாங்க முயலும் ஆமையும். அதில் வந்து நிறைய சிக்கல்களான பாதைகள் இருக்குது, நிறைய டாஸ்க் இருக்குது. அதெல்லாம் தாண்டி எப்படி அவங்க ரீச் பண்ணுவாங்க தன்னோட டெஸ்டினேஷன்றதான் அந்த டாஸ்கே.
ஓ சூப்பர் சூப்பர். அப்பனா நான் வந்து முயலோட கேரக்டரையும் வச்சு ஆமையோட கெரக்டரையும் வச்சு நானே ஒரு கதை சொல்லவா? அதாவது உங்க கதையில நானும் ஒரு பார்ட் சொல்லவா? சரி வாங்க, உங்களுக்கு இல்லாததா? சரி, அப்போ முயல் என்ன பண்ணிருக்கோன்னு நான் கெஸ் பண்றேன். முயல் வந்துட்டு என்ன பண்ணிருக்குன்னா, முதல்லயே என்னென்ன பிளானட்லாம் இருக்கு அப்படின்னு யோசிச்சு வச்சுட்டு, அந்தந்த பிளானட்ல எங்கெங்க என்னென்ன கிடைக்கும் அப்படிலாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, என்னென்னலாம் தேவை அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, அது ஃப்ரீயா வந்து ரெடி ஆகி இருக்கும். ஆமா என்ன பண்ணுவோம்னா, அதை பத்தி அதாவது முயல் வந்து அதை பத்தி யோசிக்காம, சரி நம்ம அங்க போய் பார்த்துக்கலாம், நமக்கு தான் வேகமா ஓட முடியும்ல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனா இந்த ஆமை என்ன பண்ணிருக்கோம், இங்கேயே வந்துட்டு தேவையானது, அதாவது ஸ்நாக்ஸ், தண்ணி அதெல்லாம் எடுத்து அதோட பேக்ல வச்சுட்டு கிளம்பி ரெடியா இருந்திருக்கும். கரெக்டா? கரெக்ட். நீங்க எப்படி என் கதையை முன்னாடி தெரிஞ்சு வச்சுட்டீங்க? ஏன்னா இதுதானே காலமா ஆமையோட கேரக்டர் முயலோட கேரக்டர்னு சொல்றாங்க. இதுல வந்து ஆமையோட ஹார்ட் ஒர்க்கையும் முயலோட ஸ்மார்ட் ஒர்க்கையும் டெஸ்ட் பண்ண போறோம். இதுல எது ஜெயிக்குதுன்றதான் தெரியல. அதோட இன்னைக்கு ஒரு ரேஸ் நடக்குது, உங்களுக்கு தெரியுமா நிஸ்கா? இன்னையோட ரேஸ் என்னது? இன்னையோட ரேஸ் அதாவது 12 hours நம்ம லைவ் பண்றோம். அந்த ரேஸ் பத்தி பேசுறீங்க. அந்த ரேஸ்லயுமே நிறைய பேரோட ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க்லாம் கலந்துருக்கு. கண்டிப்பா 9 டீம்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க இந்த லைவ் ஷோ காண்டி. நைட்டு பூரா தூங்காம ப்ரீ ஒர்க் பண்ணது, அது எல்லாமே இன்னையோட ரிசல்ட் தான். கரெக்ட். சரி, அதெல்லாம் தாண்டி அந்த ஆமையும் முயலும் போச்சு இல்ல, யார் வின் பண்ணா? அதுதான் எடுத்தோடனே ரிசல்ட்டை சொல்லியிருந்தா அப்புறம் விறுவிறுப்பு குறைஞ்சிரும்ல. ஆடியன்ஸ் எப்படி போர் அடிச்சுன்னு போயிட மாட்டாங்களா ஷோ? கரெக்ட். சரி சொல்லுங்க, ஆமா ஃபர்ஸ்ட் போச்சா முயல் ஃபர்ஸ்ட் போச்சா? ஆமா என்ன பண்ணுச்சு? ஆமா வந்து ஐயோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் தூரமே நடக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். அதுவும் பிளானட் தாண்டி பிளானட் என்ன பண்ணிருக்கோம், அங்க போய் எந்த ரூட் எடுத்திருப்பாங்க முத்து? எர்த்துல இருந்து ப்ளூட்டோ வர ரேஸ், எர்த்து, மார்ஸ், நெப்டியூன், சரி, நம்ம யுரேனஸ், வந்து அந்த மாதிரி வரிசையா அந்த மாதிரி ஒவ்வொரு ஒரு பிளானட்டா ஓகே ஏர் ஜெட் ஓட்டிட்டு போறாங்க, ஓடிலாம் போல. ஆனா எனக்கு இங்க ஒரு டவுட், அவங்க வந்து என்னதான் பிளானட் எடுத்து ரோடு போட்டு அதுல போயிருந்தாலுமே அங்க வந்து கிராவிட்டி இருக்காது, அவங்களால கரெக்டா போயிருக்க முடியாது, அப்படியே குழம்பிக்கிட்டே சுத்திக்கிட்டே தானே இருந்திருப்பாங்க. கூகுள் மேப் போட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் கனிஷ்கா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல முத்து, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா இங்க என்ன பாயிண்ட் நம்ம கொண்டுட்டு வரோம் அப்படிங்கிறது தான் இருக்கு. அதாவது அவங்க வந்து எங்க கோல்னு செட் பண்ணவே இல்லை. ஆமா கண்டிப்பா. ஓகேவா? அதனால என்ன ஆச்சுன்னா, அவங்க வந்து அங்க போயிட்டு மில்கி வேல போயிட்டு கிராவிட்டி இல்லாம அப்படியே சுத்திக்கிட்டே இருக்காங்க. தன்னோட கோல் எங்க, ப்ளூட்டோ எங்க இருக்கு அப்படின்னு தேடுறாங்க. இதுல இருந்து நீங்க என்ன சொல்ல வரீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா கனிஷ்கா? அதாவது என்னன்னா, நம்ம எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும், அது சின்ன விஷயமா இருக்கட்டும் பெரிய விஷயமா இருக்கட்டும், இன்னைக்கே முடிச்சிற விஷயமா கூட இருக்கலாம், இல்லைன்னா இன்னும் பல வருஷங்கள் கழிச்சு நம்ம முடிக்கக்கூடிய விஷயங்கள், நம்ம ஆசைப்படும் விஷயம் கூட இருக்கலாம். ஆனா அந்த கோல் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா செட் பண்ணிடணும். ஏன்னா நமக்கு முன்னாடி வந்தவங்க வந்துட்டு இந்த மாதிரி இருங்க, இந்த மாதிரி வாழ்க்கையில இருக்கணும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்மளை எவ்வளவு இம்பாக்ட் பண்ணும் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் பேசுனாங்க. ஸோ நம்ம என்ன பேசுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த இடத்துல நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும், எந்த விஷயத்துக்கு நம்ம எப்படி வந்துட்டு நம்மளோட வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ கோல் எல்லாருமே செட் பண்ணிடுவாங்க, அதை நோக்கி எப்படி பயணம் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்குது. சும்மா நம்ம ரூட்டே தெரியாமல் நான் இப்படி தாங்க போகிறேன் அப்படின்னு பேசிட்டு நம்ம வாட்டுக்கு நம்மளோட இதுலேயே போனோம்னா கண்டிப்பாக அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பல தோல்விகள், பல கஷ்டங்கள் எல்லாத்தையும் வாங்கி தான் போக வேண்டியது. அதெல்லாம் சொல்லுங்க. இதுலேருந்து நீங்கள் சொல்ல வருதுன்னா, ஒரு கோல் செட் பண்ணுறதோட நம்ம அதுக்கு ஏற்ற எஃபெக்ட் பண்ணணும்ல. இப்போ நம்மளால டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு டெய்லி கேம் விளாண்டுக்கு இருந்தால் டாக்டர் ஆக முடியுமா? அதுக்கேற்ற மாதிரி நம்ம நீங்க நினைச்சிருக்கீங்க போல, இப்போ கேம் விளாண்டுட்டு இருந்தனால இப்போ டாக்டர் ஆகாம இன்ஜினியர் ஆகிறீங்க. கரெக்ட் தான் நீங்கள் சொல்கிறது. டாக்டர் ஆகணும்னு சின்ன பிள்ளையிலேருந்து ஆசைப்பட்டேன், என்ன பண்ணுறது, நீட்டில் ஃபெயில் ஆகிட்டேனே. அந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் அதுக்கு நம்மளை சாதாரணமாக விட்டுறக்கூடாது. இது மாதிரி நீங்கள் ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு 15 அடியில் தங்கம் இருக்குன்னு ஒரு நிலத்தில் வந்து இன்ஃபர்மேஷன் வந்துச்சான். அதை கேட்டு ஒருத்தர் தோண்டிக்கு இருந்திருக்காரு. கஷ்டப்பட்டு ஒரு 3 மாசமா 12 அடி தோண்டி விட்டுருக்காரு. 12 அடி தோண்டி இருக்காரு. லைட்டாக தண்ணி வந்திருக்கு. தங்கெல்லாம் இருக்காது போல், வேஸ்ட்டு அப்படின்னு பாதியிலே விட்டுட்டாரு. ஆனால் அங்கே வந்து இன்னொரு பார்த்தவர், என்ன அவ்வளோ பெரிய பள்ளம் தோண்டி இருக்கே அப்படின்னு பார்த்து, ஓ இங்கே தங்கம் இருக்கா, சரி நம்மளும் ட்ரை பண்ணலான்னு ஒரு கொஞ்சம் எஃபர்ட் போட்டிருக்காரு. அவர் தோண்டின 3 அடியிலே தங்கம் கிடச்சிருச்சு. எல்லா தங்கத்தையும் அவர் எடுத்துகிட்டு பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டார். 12 அடி தோண்டினாலும் ஐயோ விட்டுட்டோமேன்னு புலம்பிட்டு சுற்றி திடுறாரு. ஸோ அதாவது நம்ம வந்து எந்த விஷயம் செஞ்சாலும் அதில் பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் வேணுங்கிறத இந்த இடத்துல நீங்கள் கதையின் மூலயமா கொண்டுட்டு வரீங்க. கொஞ்சம் லைட்டாக கருத்தூசி போடுற இந்த கதையின் மூலமாக பொறுமைன்றதோட நம்ம கோலை அடையிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஹார்ட் ஒர்க்கை விட்டுறக்கூடாது. ஐயோ இவ்வளோதானா, அந்த மாதிரி நம்ம எஃபெக்டை விட்டுறக்கூடாது, மனசை விட்டுறக்கூடாது. நம்மளோட பாதி பேர் லக்கில் கூட ஜெயிச்சிருக்கலாம், சில நேரம் அவங்க டைமிங் நல்லா இருந்திருக்கலாம். பொறாமையும் படக்கூடாது. காலம் டைம் கரெக்டாக வரும், அதுக்காண்டி வெயிட் பண்ணணும், அதுக்கேற்ற ஹார்ட் ஒர்க்கை போட்டுட்டே இருக்கணும்.
கண்டிப்பா சூப்பர். அழகா அந்த டைமிங் பத்தி சொன்னீங்க. ஸோ அதே மாதிரி தான் எல்லாருமே வந்துட்டு ஒரு நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? நம்ம செய்யக்கூடிய வேலை, நம்ம செய்யக்கூடிய முயற்சி, நம்ம செய்யக்கூடிய உழைப்புக்கான நம்பிக்கை, பலன் எல்லாமே கண்டிப்பா இருக்கும். நம்ம அதை நோக்கி பயணம் செஞ்சுட்டே இருக்கும்போது அதுல ஒரு இடத்துல எங்கேயாவது நம்ம விழுந்துட்டாலுமே அது வந்து நமக்கு ஒரு பேக்கா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அதுக்குன்னு விழுந்துட்டோன்னு அங்கேயே விழுந்து இருக்கதா, அதுக்கடுத்து எந்திரிச்சு நம்ம போராடி ஜெயிக்கணும்ல. தோல்வியே வெற்றிக்கு முதல் படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த தோல்வியை வந்து நம்ம இதுலேருந்து என்னென்ன கற்றுக்கிறோமோ அதை கற்றுக்கிட்டு இதிலேருந்து நம்ம எப்படி சரி பண்ணி எப்படி வெற்றி அடைகிறது, அந்த மாதிரி நம்ம கருத்தாக எடுத்துக்கணும் கனிஷ்கா. எல்லாத்தையுமே கீழே விழுந்துட்டோம் அடிபட்டுருச்சே நினச்சி அங்கேயே உட்காந்துக்கிருந்தோம்னா புண்ணு அறியுமா? நம்மளாம் போய் ஹாஸ்பிட்டல் போய் மருந்து போட்டோம்னா புண்ணாகும். சூப்பர் சூப்பர். ஸோ கரெக்டாக இந்த மாதிரி தான் நம்ம கதை போமா அப்படிங்கிற ஷோனால இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன கதையெல்லாம் சொன்னோம். ஸோ எல்லாருக்குமே வாழ்க்கையில் கதை எல்லாருமே இருக்கும் இல்லையா? சின்ன வயசுலலாம் நமக்கு மாரல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற ஒரு கிளாஸே நமக்கு நடத்துவாங்க. அந்த கிளாஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நல்லா ஜாலியாக எப்படா அந்த மேம் வருவாங்க கதை கவனிக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிருக்கேன். நீங்க மட்டும் இல்லை முத்து, எல்லாருமே அப்படிதான். ஏன்னா அந்த பீரியட் மட்டும் தான் படிக்க சொல்ல மாட்டாங்க, அவங்களே கதை சொல்லுவாங்க, அவங்களே மாரல் சொல்லி ரொம்ப ஜாலியாக போகும் அந்த பீரியட்ஸ்லாம். அதே மாதிரி நீங்கள் சின்ன வயசுலேயே ஒரு ஆர்ஜி ஆவேன்னு எதிர்பார்த்தீங்களா கனிஷ்கா? அப்படிலாம் எதிர்பார்த்தது இல்லை. நான் சின்ன வயசுல வந்து பேசுறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு இந்த ஆர்ஜே கனிஷ்காவா இப்பயே எப்படி பேசிக்கிறீங்க நான் ஸ்டாப்பா நிக்காம? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. நான் இதை காம்ப்ளிமெண்ட்னு எடுத்துக்கிறதா இல்லைன்னா எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அட உண்மையே சொல்றேங்க, இதுல என்னங்க இருக்கு? சீரியஸா நான் வந்து சின்ன வயசுல இருக்கும்போது அவ்வளோ பேச மாட்டேன், ரொம்ப அமைதியான பொண்ணு. எல்லாருமே கேட்பாங்க இந்த பொண்ணு என்ன பேசவே மாட்டாளான்னு. அப்புறம் கொஞ்ச நாள் ஆக ஆக எங்க அம்மா வந்து எனக்கு பேசுற ட்ரைனிங்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. பேசுறதுக்கே ஸ்பெஷல் கிளாஸ் போயிருப்பீங்க போல நீங்க. ஆமா, ஸ்பெஷல் கிளாஸ் போய் அதுக்கு கோச்சிங்லாம் எடுத்தேன்னு கூட சொல்லலாம். இப்போ வந்து இப்படி பேசுவேன்னு கண்டிப்பா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதே இல்லை. அது மாதிரிதான் எல்லாரோட லைஃப்லயுமே இந்த விஷயம் வந்து இன்னைக்கு நடக்கும், இந்த விஷயம் இப்போ நடக்க போகுது அப்படின்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. பட் எக்ஸ்பெக்ட் பண்ணாத நேரத்தில் அது கண்டிப்பாக நடக்கும். அதுக்கான உழைப்பும் அதுக்கான நம்மளோட என்ன சொல்றது எல்லா ஹார்ட் ஒர்க்கும் ஸ்மார்ட் ஒர்க்கும் கிடைச்சுன்னா நம்மளுக்கான ரிசல்ட் நம்மளை தேடி தானா வரும். இது முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பா இந்த உலகத்திலே கிடையாது. எதுவுமே சாதிக்க முடியாது அப்படின்னு நினைச்சிருந்தா பாதி பேர் நேரம் தூங்கிட்டு தான் இருந்திருக்கணும். கண்டிப்பா இன்னைக்கு நம்ம வந்து 6 o'clock எந்திரிச்சு வந்து இந்த ஷோ பண்ணுவோம் அப்படின்னு நைட்டு தூங்கினதுனால தான் இன்னைக்கு காலையில் இந்த 6 o'clock ஷோ பண்றோம் இல்லையா? இல்லைன்னா முத்துவெல்லாம் வந்து படுத்து தூங்கிட்டு கிளாஸ்க்கே வர மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். ஸோ அவங்க வந்து ஒரு நான் வந்து இன்னைக்கு வந்து ஷோ பண்ணுவேன்னா அப்படின்னு ஒரு வெறியோட வந்ததுனால தான் இன்னைக்கு 6 மணிக்கு வந்து எல்லாருமே ஷோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இத்தனை பேர் இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து இந்த 12 hours லைவ் வந்து ரொம்ப சூப்பரா போக போகுது அப்படிங்கிற எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப சூப்பரா போகும்போது எல்லாருமே சூப்பரா ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. நிறைய இன்டர்வியூஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் டைம் இன் ரேடியோ ஹப் வந்து 12 hours கண்டினியூஸா இன்டர்வியூஸ் போக போகுது. லைவ்ஸ்லாம் நிறைய பண்ணிருக்கோம். பட் இன்டர்வியூஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போறோம். ஸோ அதுல வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. ஸோ அது எல்லாருமே எங்க கூட ஜாயின் ஆகி எல்லாரும் பார்த்துட்டே இருங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இதை தாண்டி நாளைக்கு ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுது இல்லையா? ஆமாம், நாளைக்கு நம்ம எல்லாமே கோயம்புத்தூர் மக்களோட இணைந்து ஒரு விஷயம் பண்ண போகிறோம். அது என்ன நீங்கள் சொல்கிறீங்களா நான் சொல்லவா? சரி, நானே சொல்கிறேன். ஸோ கோயம்புத்தூர் மக்களோட ஃபர்ஸ்ட் டைம் அகேன் இன் ரேடியோ ஹப் ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு நம்ம வந்து கோயம்புத்தூர் மக்கள் கூட எல்லாருக்கூடையும் சேர்ந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த போகிறோம் இல்லையா? கிளைமேட்டிக் சேஞ்சஸ், என்விரான்மெண்டல் சேஞ்ச், அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு ரேலி நடக்குது. ஸோ அந்த ரேலிலையும் உங்களால் முடிஞ்சால் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். உங்கள் பார்ட்டிசிபேஷனை நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்து காத்துக்கொண்டு இருக்கிறோம். கண்டிப்பாக. அப்புறம் விஷன் இந்தியா 2030 பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் அந்த விஷன் இந்தியா 2030 ஸ்டார்ட் பண்ணுறப்போ ரொம்ப ஒரு ஹெசிடேஷனோட ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஹவ் இஸ் கோயிங் டு பி, இவ்வளோ பேரோட வாய்ஸை நம்ம கலெக்ட் பண்ணிட முடியுமா, இவ்வளோ பேரோட சப்போர்ட் நம்ம கிடைச்சிருமா அப்படிங்கிறத பற்றி. பட் இன்னைக்கு ரொம்ப சூப்பராக அந்த விஷயங்கள் போயிட்டுருக்கு. எல்லாருமே வந்து ஆர்வமாக அவங்களே இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்க வாய்ஸ் தராங்க. ஸோ அந்த மாதிரியான பெரிய பெரிய விஷயங்கள் வந்து கண்டிப்பாக சின்ன சின்ன மாற்றங்கள்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. அதை வந்து நம்ம இன்னைக்கே துவங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட இன்னைக்கு நம்ம எண்ட் ஆஃப் த ஷோ வந்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நிறைய லைவ் ஷோஸ்லாம் கெஸ்ட்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே எங்க கூட டியூன் இன் பண்ணிட்டு இருங்க. நீங்கள் இணைந்திருப்பது பிஎஸ்ஜி சமுதாய வானொலி 107.8 கோவையின் முதல் சமுதாய வானொலி வாய்ஸ் ஆஃப் த ஃபோக்ஸ். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே முத்து மற்றும் ஆர்ஜே கனிஷ்கா. டாடா, பாய். அதாவது இந்த கதைப்போமா ஷோ பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவே போச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு கதைக்கும் ஒவ்வொரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு சொல்லலாம்.
ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க சொன்ன இடத்துல ஒரு இதில் சொன்னாங்க, நம்ம என்ன எடுக்கிறோங்கிறதுல அந்த வேல்யூ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னாங்க. எனக்கு அது சொல்லும்போது எனக்கு இன்னொரு கதை ஞாபகம் வருது. அதாவது ஒரு சின்ன பையன் வந்து குஜராத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ வந்து அவன் என்ன ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான்னா, இந்த பூக்கெல்லாம் தண்ணி தெளிக்கிறது அந்த வேலை பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் அவன் சில சூழ்நிலை காரணமாக வந்துட்டு அவன் வந்து ஒரு பட்டாசு கடைக்கு வேலை செய்ய வரான். அப்போ அந்த முதலாளி வந்து, "நீ என்ன வேலை செஞ்ச? இதுக்கு முன்னாடி என்ன வேலை செஞ்சுட்டு இருந்த?" அதெல்லாம் கேட்காம திடீர்னு அவரை வந்து, "நீ வந்து இந்த வேலை செய்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு பட்டாசு எரிக்க அந்த வேலைக்கு கொடுத்துட்டாரு. அப்புறம் பார்த்தா அவருக்கு கம்ப்ளைண்ட் வருதாமா, அவருக்கு செய்கிற பட்டாசு எல்லாமே நமுத்து போயிடுதுன்னு. ஏன்னு பார்த்தா அந்த பையன் வந்து வேலை செஞ்சிட்ட பையன் வந்து அங்கே அந்த பூ வேலையில் வந்து தண்ணி தெளிச்சிட்ற மாதிரி பட்டாசு சொல்லி தண்ணி தெளிச்சிட்டான். ஸோ அந்த மாதிரி எந்த இடத்துல இருக்குமோ அந்த இடத்துல அந்த வேல்யூ இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க சொன்னாங்க இந்த ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க் அதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் பற்றி. அதாவது எந்த விஷயம் செய்யணும்னாலும் இந்த ஹார்ட் ஒர்க்கும் ஸ்மார்ட் ஒர்க்கும் ஒரு காயினில் இருக்க அந்த 2 சைட்ஸ் மாதிரி தான். ஏன்னா ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் நீங்கள் எந்த விஷயத்தை சாதிக்கணும்னாலும் இந்த வெளியே யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்காமல் நீங்கள் உங்களோட பாதையை நோக்கி போயிட்டே இருங்க. அதாவது பெரிய பெரிய அறிஞர்கள் கிட்டலாம் நீங்கள் வந்து எப்படி சாதிச்சிங்கன்னு கேட்டால், எனக்கு வந்து விமர்சனங்களை நான் வந்து காதலியே வாங்கிக்கிறது இல்லைன்னு சொல்லுவாங்க. குறிப்பாக சொன்னால் இன்னொரு கதை கூட இருக்கும். அதாவது வந்து 3 தவளைக்கு வந்து மலை ஏறுறது வந்து ரேஸ் வச்சுருந்தாங்களாமா. ஃபஸ்ட்டு தவளை ஏறும்போது சுற்றி இருந்த தவளைங்கள்லாம் சொல்லிச்சான், இது எப்படி ஏறிடும் அப்படின்னு சொல்லிச்சான். ஆனால் அது மறுபடியும் கீழே விழுந்துருச்சான். 2வது தவளைக்கும் அப்படியே என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அது ஒரு கட்டத்துக்கு மேலே போயிட்டு மறுபடியும் கீழே விழுந்துருச்சான். 3வது இதில் ஏறும்போது அது பாட்டு எல்லாரும் வந்து சொல்லிட்டு இருந்தாலும் அது பாட்டுக்கு ஏறிடுச்சாமா. அப்புறம் தான் கேட்டாங்களா அந்த தவளைக்கு வந்து காது கேட்காதுங்கிறது. ஸோ அதனால் உங்களுக்கு நீங்கள் எந்த ஒரு விஷயம் சாதிக்கணும்னாலும் உங்களை பற்றி 100 பேர் 1000 விதமாக கூட பேசுவாங்க. ஆனால் உங்களோட பாதையை நோக்கி நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருந்தீங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம் வந்துன்னே சொல்லலாம். அதாவது இப்போ நீங்கள் வெற்றிங்கிறத பார்த்தீங்கன்னா எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா, நேற்று இருந்ததை விட இன்றைக்கி ஒரு படி நம்ம முன்னே இருந்தால் கூட அதை வெற்றின்னு தான் சொல்லுவாங்க. அதனால் இந்த வெற்றிக்கு முன்னாடி நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, அதுக்காக எந்த அளவுக்கு உழைக்கிறீங்கன்னா கூட, நீங்கள் தோத்துட்டா கூட அந்த உழைப்பு வந்து உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தரும். அட் தி எண்ட் ஆஃப் த டே நீங்கள் உழைச்சிட்டு தோத்தா கூட, சரி நம்ம உழைச்சிருக்கோம், இது எனக்கு போதுங்கிற இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிற ஃபேக்டரை வந்து இந்த உழைக்கிறது மூலமாக சக்ஸஸ்க்கு நம்மளை கூட்டிகிட்டு போகும்னு சொல்லலாம். அதாவது சக்ஸஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஸ்டாப் மாதிரி நின்றக்கூடாது, கமா மாதிரி அது ஒரு ஜேர்னி மாதிரி போயிட்டே இருக்கணும்னு சொல்லலாம். நீங்கள் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அந்த செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிற ஃபேக்டர் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் நல்லது செஞ்சால் நல்லது செஞ்சுருக்கீங்கன்னு ஒரு 10 பேர் சொல்லுவாங்க. ஆனால் அதை பற்றி தவறான விமர்சனங்கள் வந்து எவ்வளோ பேர் வேணால் சொல்லுவாங்க. ஆனால் அந்த நாளில் நான் இந்த வேலையை அழகாக செஞ்சேன், எனக்கு ரொம்ப மன திருப்தியாக செஞ்சேங்கிற அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிற ஃபேக்டர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது நீங்கள் வந்து எந்த அளவுக்கு உயரத்துக்கு போனாலும் அந்த உயரத்துக்கு எப்படி வந்தோங்கிற பாதையை நீங்கள் மனசில் வச்சிங்கன்னா தன்னடக்கம் ஆட்டோமேட்டிக்காக வரணும்னே சொல்லலாம். ஸோ அதனால் இந்த உழைப்புங்கிற ஃபேக்டருக்கு இந்த தன்னடக்கம், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், அப்புறம் இது நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்க ஆட்டிடியூட் அதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாலிட்டி தான் இன்றைக்கி நம்ம கூட இணைஞ்சிருக்காருன்னே சொல்லலாம். சேவரி சொல்யூஷன்ஸில் மிஸ்டர் டிஎஸ் ருரான்தர் வந்து நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. அவர் கூட ஒரு சூப்பரான இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு லெட்ஸ் வெல்கம் ஆர்ஜே ஃப்ராங்க்லின் மற்றும் ஆர்ஜே சிவா. அதிகாலையில் இருந்துச்சு அவசரமாக எல்லாம் ஓடிட்டு இருக்கப்ப காலை வணக்கம் மக்களே அப்படின்னு எல்லாரோட வீட்லையும் ஒரு குரல் வச்சிருக்கோம். அந்த குரல் அந்த வீட்டில் மட்டும் இல்லாமல் உலகத்தோட மூலை முடுக்கலாம் ரேடியோ அப்படின்னு ஒரு சாதனம் மூலமாக ஒழிச்சிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ரேடியோவில் இன்னைக்கு என் கூட இணைஞ்சிருக்கு எல்லாருக்கும் காலை வணக்கம். ஸோ வணக்கம் மக்களே, நீங்கள் இணைந்திருக்கிறது பிஏஜி சமுதாய வானொலி 107.8 கோவையின் முதல் சமுதாய வானொலி வாய்ஸ் ஆஃப் தி ஃபோக்ஸ். நான் உங்கள் ஆர்ஜே சிவா மற்றும் ஆர்ஜே ஃப்ராங்க்லின். வணக்கம், நான் ருரேந்தர் பேசுகிறேங்க. ஸோ நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது இன்னைக்கு மிஸ்டர் ருரேந்தர் அண்ட் ஹீ இஸ் அ ஃபவுண்டர் ஆஃப் மாம்ஸ் சிக்கன் அண்ட் இஸ் ஓனர். ஸோ வெல்கம் மிஸ்டர் ருரேந்தர். வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஒரு கொஸ்டின் கேட்கணும் அப்படிங்கிறத தாண்டி ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க, இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிற நிறைய பேர் இந்த இன்ஜினியரிங் ப்ரொஃபஷன் தாண்டி நிறைய ஆண்டர்பிரினர்ஸாக இருப்பாங்கட்டு. இருந்தாலும் இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு சேச்சுரேட்டட் ஓவர் சேச்சுரேட் இண்டஸ்ட்ரின்னு கூட சொல்லலாம். என்னதான் ஹை ப்ராஃபிட் மார்ஜின் இருந்தாலும் ஹை ரிஸ்க் இருக்கிறங்காட்டி நிறைய பேர் வந்து இதில் வரைக்கும் யோசிப்பாங்க. இருந்தாலும் நீங்கள் ஆல்ரெடி இருக்க ப்ரொஃபஷனை விட்டுட்டு இந்த ஒரு ப்ரொஃபஷனை எடுத்து அதில் இப்போ இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக அதை பீலமேட்னா சொல்லவே வேணாம், எல்லாருக்குமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுங்கிற ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்லை வந்து ஒரு ஐடியா இல்லை இதுதான் எனக்கு கரெக்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னு? இல்லை, ஆக்சுவலாக சொல்லணும்னா நான் வந்து ஒரு வைல்ட் லைஃப் வீடியோகிராஃபர் அண்ட் ஆல்சோ சினிமாவில் வந்து எடிட்டராகவும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் பண்ணுறது அப்படின்றது என்னோடய ஒர்க்காகவும் இருக்கும். ஸோ அப்படி வந்து 2007 வந்து ஒரு கதை ஒன்று எழுத ஆரம்பித்தேன், விதை நிலங்கள் ஏன் விளை நிலங்கள் ஆகிறது. ஸோ இந்த நாட்டை பேஸ் பண்ணி தான் ஒரு கதை ஒன்று எழுத ஆரம்பித்தேன். அந்த கதையோட வெளிப்பாட்டிலிருந்து தான் அடுத்தடுத்த வட்டங்களுக்கு போகும்போது உணவு அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது, நம்ம நாட்டில் வந்து
நம்ம முன்னோர்கள் எவ்வளோ அருமையான விஷயங்களை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம நோட் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ அந்த ஒரு ஸ்கிரிப்டுக்காக நான் ஒவ்வொரு விஷயமா கலெக்ட் பண்ண ஆரம்பித்ததில் இந்தியன் ஃபுட் இண்டஸ்ட்ரி வந்து வெஸ்டர்னைசேஷனுக்கு மாறிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது வந்து புரிய வந்துச்சு. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி சராசரியாக வந்து ஒரு புரோட்டா அப்படிங்கிற ஒரு உணவை வந்து எங்கேயாவது ஒரு கடையில் போட்டுட்டு இருந்தாங்க. இந்த ஒரு 30 வருஷத்துக்குள்ளே இன்றைக்கி புரோட்டா இல்லைன்னா ஒரு சாதாரண ஒரு உணவும் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு மாறிட்டோம். இதே போல் வந்து இன்னும் கூடிய சீக்கிரமாக வந்து பீஸா, பர்கர், ஃப்ரைட் சிக்கன்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து இது நம்ம பாரம்பரிய உணவுன்னு நம்ம வாயாலே எல்லாரும் சொல்ல வைப்பாங்க. இது வந்து வெஸ்டர்னைசேஷனுக்குன்றதுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் யோசிச்சுட்ருக்கோம். அதோட பின் விளைவுகள், பக்க விளைவுகளை பற்றி யாரும் யோசிக்கிறது இல்லை. ஒரு தரமான ஒரு உணவு அப்படிங்கிறத நம்ம சாப்பிட்ருந்தோம். இன்றைக்கி அந்த தரமான உணவை விட்டு விலகி போயிருக்கோம். அப்போ இந்த விலகல்லிருந்து திருப்பியும் நம்ம எல்லாத்தையும் வந்து ஒன்று சேர்த்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் தோணுச்சு. அப்போ எல்லாத்தையும் திருப்பி ஒன்று சேர்த்தணும் அப்படின்னா எல்லோரும் எந்த வழியாக போயிட்டுருக்காங்களோ அந்த வழியாக போய் தான் நம்ம திருப்பி கூப்பிட்டு வரணும். அந்த காரணத்தினால தான் இப்போது மாம்ஸ் சிக்கன் அப்படிங்கிறது வந்து மதர்ஸ் சிக்கன். ஸோ வெஸ்டர்ன் ஃபுட், வெஸ்டர்ன் நேம் அப்படிங்கிறது இருந்தாலும் எல்லாமே நம்ம பாரம்பரிய உணவுகள் முறைப்படி தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம். நம்மளோட ஃப்ரைட் சிக்கன்ஸில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து வரகு, தெனை, சாமை, குதிரைவாரி இந்த மாதிரியான மில்லட்ஸ் ப்ளஸ் கிரெயின்ஸ் இதெல்லாமே யூஸ் பண்ணி தான், அதனால தான் மல்டி கிரெயின்ஸோட பேஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத ஓப்பனாக சொல்லிடுறோம். வெஜிடேரியன் ப்ராடக்ட்ஸுமே நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது. வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் சொல்லுங்கள் சார். சந்தேகங்களை தாண்டி இந்த இடத்துல வந்து ஒரு ஆச்சரியம் எல்லாருக்குமே இருக்கும். ஒரு வெஸ்டர்னைஸ்ட் ஃபுட்டை நம்ம நாட்டுக்கு நம்மளோட அந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்போ, அதுவும் தாண்டி நீங்கள் ஒரு ஸ்டோரி ரைட்டராக, ஒரு சினிமாட்டோகிராஃபராக ஃபீல்டில் இருந்திருக்கீங்க. ஸோ பீப்புளை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்லையும் நீங்கள் வந்து கற்றுருப்பீங்க. அதையும் ஃபுட்டையும் இன்டெகிரேட் பண்ணிட்டு இருக்கப்போ ஆப்வியஸ்லி வந்து ஒரு பீப்புள் கவரிங்கிறத தாண்டி அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத புரிஞ்சு நம்ம நாட்டுக்கு என்ன தேவைங்கிறத உணர்ந்து நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்கிறத நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நல்லா சொன்னீங்க. லைக் வந்துட்டு வெஸ்டர்ன் ஃபுட்டை வந்துட்டு இந்தியன் ஸ்டைலில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் இந்த தெனை மாதிரி மில்லட்ஸ்லாம் வந்து இப்போலாம் வந்து மில்லட்ஸ்லாம் யாரோட அந்தளவுக்கு முன்னாடி அளவுக்கு சாப்பிட்றது இல்லை. ஸோ வந்துட்டு அந்த மெனு ஸ்டைலில் எப்படி நீங்கள் கொண்டு வருவீங்க சார்? ஆக்சுவலாக வந்து இது எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா, நம்ம வெஸ்டர்ன் ஃபுட்ஸ் அப்படின்னு போகும்போது எல்லாமே வெஸ்டர்னைசேஷனுக்கு போக வேண்டியதாக இருந்தது. அண்ட் எல்லா வெஸ்டர்ன் ஃப்ளேவர்ஸுமே நம்ம கொண்டு வர வேண்டியதாக ஒரு கட்டாயத்தில் இருந்தோம். அப்போ வெஸ்டர்ன் ஃபுட்ஸை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் அது எல்லாமே ஆல்ரெடி ப்ரிசர்வ்டு தான். ஒரு ப்ரிசர்வ்டு ஃபுட்டை நம்ம இங்கே கொடுக்குறது அப்படின்றதுல எந்த விதமான பலனும் கிடையாது. அதில் கெமிக்கல்ஸும் இருக்குது, ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இருக்குது. இதே வந்து நம்ம நேச்சுரல் ப்ரிசர்வேஷன் மெத்தட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழர்கள் வந்து பழங்காலத்துலேருந்து ஊறுகாயிலேருந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு எந்த விதமான கெமிக்கல்ஸும் பயன்படுத்தாமல் நம்ம வீட்டில் அரைக்கக்கூடிய மசாலாக்கள்லேருந்து எல்லாமே நம்ம பாட்டி கைப்பக்குவத்துலேருந்து எல்லாமே சாப்பிட்டு பழகியிருப்போம். இந்த முறையை நம்ம ஏன் கையில் எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. அந்த காரணத்தினால தான் நம்மளோட உணவுகளோட என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறதுலேருந்து நம்ம ஒவ்வொரு விஷயமா தேடி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செய்ய ஆரம்பித்தோம். இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு 12 விதமான ஃப்ளேவர்ஸ் இருக்குது. ஃப்ரைடில் மட்டுமே 12 விதமான ஃப்ளேவர்ஸ் இருக்குது. அதே மாதிரி கிரில்டுலையும் 12 விதமான ஃப்ளேவர்ஸ் இருக்குது. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். இது எல்லாமே வந்து எப்படி நான் உருவாக்குறதுக்கான வழி கிடச்சிது அப்படின்னா, நான் வந்து வீடியோகிராஃபராக இருந்ததுனால இந்தியா ஃபுல்லாக எல்லா பக்கமே ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஒவ்வொரு வில்லேஜஸ்லேயும் ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப அட்மையர்டாக இருந்தது. அந்த ஃபுட்ஸை டேஸ்ட் பண்ணும்போது இதை நம்ம சாதாரணமாக வந்து அவியலுக்கு, துவையலுக்கு, பொரியலுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்திகிட்டு இருக்க ஒரு விஷயந்தான். இதை ஏன் நம்ம வெஸ்டர்ன் ஃபுட்டுக்கு கொடுக்கக்கூடாது? இதை கொண்டு வந்து கொடுத்தோம்னா நம்ம ப்ரிசர்வ் பண்ண வேண்டிய ஒரு தேவை இல்லை. நேச்சுரல் ப்ரிசர்வேஷன் மெத்தட்ஸுக்கு போகும்போது நம்ம ஆர்டிஃபிஷியலான எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய வேண்டியதில்லை. அது கூடயே நம்ம தமிழர்கள் முறைன்னு பார்த்திங்கன்னா, உணவு அப்படிங்கிறது தனியாகவும் மருந்து அப்படிங்கிறது தனியாகவும் எடுத்துக்கவே மாட்டோம். என்றைக்குமே வந்து ஒரு சிறந்த உணவு, ஒரு சிறந்த மருந்து, இந்த மருந்து அப்படிங்கிற விஷயத்தை தொட்டு போகும்போது பார்த்திங்கன்னா, நம்ம உடலுக்கு எது சுவையாக இருக்கும், நம்ம நாக்குக்கு சுவையான ஒரு விஷயம் அப்படிங்கிறது எப்படி நம்ம மூளை தீர்மானிக்குது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, நம்ம நாக்குக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாமே வந்து சுவையாக படக்கூடியது அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது நம்ம உடலுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அந்த அத்தனை தேவைகளையும் பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு உணவு தான் சுவையான உணவாக நம்ம நாக்குக்கு படும். நாக்கு மட்டும் இல்லை,
நுகர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது நம்ம ஸ்மெல்லிங் சென்ஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். நம்ம ஒரு இடத்த கிராஸ் பண்ணி போகும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல சமைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு உணவு நமக்கு பசியை தூண்டும். ஆமாம். இந்த பசி தூண்டல் அப்படிங்கிறது வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நுகர்ச்சி மூலமாக அந்த சுவை எப்படி இருக்குன்றது நம்ம நாக்குக்கும் தெரிய வரும், மூளை வந்து அதை செயல்படுத்தும். நம்ம உடலுக்கு என்ன தேவையோ அந்த தேவையான சத்துக்களை தேவையான சதவிகிதத்தில் சரியான அளவில் கொடுத்தோம்னா அது உண்மையாலுமே மிகச்சிறந்த உணவாகவும் சுவையுள்ள உணவாகவும் இருக்கும். இதுதான் தமிழர்களோட முறைங்க. இந்த தமிழர்களோட முறையைத்தான் வந்து நம்ம பின்பற்றிட்டு இருக்கோம். எல்லா சத்துக்களையும் சரியான சதவிகிதத்தில் கொடுக்கறதுக்கான முயற்சியை எடுத்திருக்கோம். ஓகே சார். அதே மாதிரி நீங்கள் வந்து லைக் ஒரு ஸ்டேட்லேயும் ஒரு தனித்துவமான விஷயம் இருந்துச்சு, அதை அட்மையர் பண்ணி எடுத்துன்னே சொன்னீங்க. நானும் பார்த்தம்போது வந்து ராஜஸ்தானி ஸ்டைல், அந்த ஆந்திராவோட அந்த ஸ்பைஸ் ஸ்டைல், அப்புறம் தமிழ்நாட்டோட அந்த கறி ஸ்டைல் கூட எடுத்து வச்சுருந்தீங்க. அதே மாதிரி லைக் கறியில் கூட அந்த அளவுக்கு கூட அதில் கூட என்ன சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது அப்படின்னு? இல்லை, நம்ம சராசரியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பட்டை இல்லை ஒரு கிராம்பு, தினசரி வந்து நீங்கள் வந்து ஒரு 3 கிராம்பு மட்டும் எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களோட உடம்புல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிஜன்ஸ் வந்து அவ்வளோ அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி பட்டையில் வந்து உங்களுக்கு வந்து ஃபேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா HDL LDLன்னு சொல்லிட்டு 2 விதமான கொழுப்புகள் இருக்குது. இந்த கொழுப்புகளோட சமநிலையை உருவாக்கி கொடுக்கறது அப்படிங்கிறதுல பட்டை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஸோ இது மாதிரி தான் ஒவ்வொரு நம்ம பூண்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3 பல்லு பூண்டு மட்டும் நீங்கள் வந்து பச்சை பூண்டு எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து செரிமான பிரச்சனைகள் சரியாயிரும். அதே மாதிரி குடல் புண்கள்லேருந்து எல்லாத்தையுமே வந்து மாற்றி கொண்டு வரும். கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வந்து சரியாகும். இது எல்லாத்த விட பூண்டில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குங்க. நீங்கள் வந்து பச்சை பூண்டை லைட்டாக நசுக்கி ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் மட்டும் ஏரில், ஃப்ரெஷ் ஏரில் வந்து வச்சுட்டு அப்போ அதோட ரியாக்ஷன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடிக்கு தேவையான மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸை இன்க்ரீஸ் பண்ணுறதும், ஆன்டி ஆக்சிஜன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதும், ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னு சொல்லுவோம், நம்ம செல்களை வந்து கொல்லக்கூடிய ஆக்சிஜனே நம்ம செல்களை கொல்லும். ஸோ அந்த மாதிரியான ஃப்ரீ ரேடிக்கல்ஸை வந்து கில் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் பூண்டில் இருக்குது. ஸோ ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதனால் அதை தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி எந்த அளவில் நம்ம பயன்படுத்தினோம்னா நமக்கு சேஃபானது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் பிரதர். சார், அடுத்து எனக்கு ஒரு டவுட் என்னன்னாங்க சார், இப்போது நம்ம ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம், மக்களுக்கு இதெல்லாம் முக்கியம், இதெல்லாம் அவங்க உடம்புக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க நாக்குக்கு சுவையாக தெரியும், கண்டிப்பாக ரொம்பவே முக்கியம். அப்படிங்கிறத தாண்டி இந்த மாதிரி நம்ம ஊரோட நாட்டுப்புற சாப்பாடு, நமக்கான சாப்பாடு நம்ம சாப்பிட்றது, நம்ம உடம்பு நம்ம ஆரோக்கியம் அப்படிங்கிறத தாண்டி நம்மளோட நாட்டுக்கு வந்து என்ன ஒரு சிக்னிஃபிகன்ஸை கொடுக்கும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க சார்? கட்டாயமா நண்பா. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எல்லாரும் வெஸ்டர்ன் ஃபுட்ஸ் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது நம்ம வந்து மைதா பயன்பாடை அதிகப்படுத்திட்டோம். ஸோ மைதாங்கிறது வந்து கெட்டது அப்படிங்கிறது நல்லதுங்கிறது தாண்டி அது வந்து கார்போஹைட்ரேட்ஸோட முழு சேர்க்கையாக தான் இருக்குது. அதிகபட்சம் அதில் கார்போஹைட்ரேட்ஸ் தான் இருக்குது. நார்ச்சத்துக்கள்ங்கிற ஃபைபர்ஸ் நமக்கு அதில் கிடைக்கிறது இல்லை. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட உணவு பழக்கம்ங்கிறது வந்து சராசரியாக நமக்கு இருந்ததுலேருந்து விலகி போயிட்டுருக்கோம். நம்மளோட இந்த டெம்பரேட் ரீஜனுக்கு என்ன தேவையான விஷயமோ அது அங்கே விளைஞ்சிருக்கும். நம்ம காலங்காலமாக பின்பற்றி வந்த உணவு முறைன்றது அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இன்றைக்கி நம்ம அதுலேருந்து விலகி போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட செரிமான மண்டலம் மொத்தமாகவே மாற்றப்படுது. அப்போ அந்த மாற்றம் அப்படிங்கிறது உடனடியான மாற்றமாக இருக்கும் பொழுது நம்ம உடல் அதை ஏற்றுக்கிறதுக்கான தகுதியை வந்து சரியான அளவில் எடுத்துக்கிறது இல்லை. இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் எல்லாருமே வெஸ்டர்ன் ஃபுட்டு தானே சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு எதுவுமே பிரச்சனை ஆகிறது இல்லையே அப்படின்னு கேட்டால், அந்தந்த மண்ணுக்குரிய உணவு முறை அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துக்கு வந்து அவங்க பழகி போயிருப்பாங்க. அவங்களோட மூதாதையர்கள்லேருந்து அத்தனை பேரும் அதை தான் சாப்பிட்டு வந்திருப்பாங்க. நம்ம அந்த மாதிரி இல்லாமல் இருக்கோம். நமக்கு புதுசாக ஒரு விஷயத்தை உள்ளே கொண்டு வரும்போது நம்ம உடல் அதை ஏற்றுக்கிறதுக்கு உடனடியாக தயாரான நிலையில் இல்லை. அப்போ நம்ம வந்து அந்த உணவுகளையே நம்ம சாப்பிடக்கூடிய முறையில் மாற்றி சாப்பிடும்போது எல்லா விதத்துக்கும் தகுதியுள்ள ஒரு உணவாக மாற்றிட முடியுமே. கண்டிப்பாக. அதனால தான் நம்மளோட இந்திய உணவு முறையை வந்து நம்ம திருப்பி கையில் எடுத்து இதை வந்து வெஸ்டர்ன் ஃபுட்ஸில் எப்படி கொடுக்கலாம், எந்த விதமான சேர்க்கைகளில் வந்து நமக்கு தவறுகள் வராமல் கொடுக்க முடியும், உடல் ஆரோக்கியத்தை எப்படி கரெக்டான அளவில் மெயின்டைன் பண்ண முடியும். ஏன்னா என்கிட்ட திப்பிலியிலிருந்து எல்லாத்தோட பேஸ்லேயுமே நான் கிரில் வச்சுருக்கேங்க, மஞ்சளோட பேஸில் கிரில் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து உணவு முறைகள் அப்படிங்கிறதுல நம்ம பாரம்பரியமாக எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய
எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய புதிய முறைக்கு தகுந்த மாதிரி மாற்றி அதில் வந்து இயற்கை சுவையூட்டிகளை மட்டுமே தான் நம்ம வைக்கிறோம். அதாவது சரியான சதவிகிதத்தில் எல்லா சத்துக்களும் பொருந்தின மாதிரி வச்சுட்டோம்னா அது இயற்கை சுவையூட்டி ஆயிரும். அதே வந்து செயற்கையான சுவையூட்டி அப்படிங்கிறது வந்து நிறையா இருக்குது. இப்போ அஜினமோட்டோங்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த செயற்கை சுவையூட்டிகள்னால வந்து நமக்கு கார்டியாக் ப்ராப்ளம்லேருந்து டைஜஷன் ப்ராப்ளம் வந்து நம்ம நாக்கு மந்தமாகிறதுலேருந்து இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். இந்த செயற்கை சுவையூட்டிகளை தேடி நம்ம ஓடிட்டுருக்கோம். அதுக்கான தேவையே இல்லை. எல்லாமே நம்மளோட இயற்கை முறையிலேயே கொண்டு வர முடியும். எல்லா உணவுகளும் நம்ம இயற்கையான முறைப்படியே நம்ம வந்து பின்னோக்கி போகிறோம். அந்த பின்னோக்கி போகிறதுல வந்து இன்றைக்கி முன்னோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்னு நினச்சி போயிட்டுருக்கக்கூடிய வழியிலிருந்து அதுலேருந்து அப்படியே பின்னோக்கி கொண்டு வந்துக்குவோமே அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நம்ம ஆரம்பிச்சிருக்கோங்க. சூப்பர் சார், சூப்பர் சார். நான் இந்த இடத்துல வந்து ஒரு உங்கள் கூட பேசுகிறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா அதை தாண்டி வந்து ஒரு ஆச்சரியம் எப்பயுமே இருக்கிற ஒரு ஆச்சரியமான ஃபேக்டர் தான் இப்படிப்பட்ட ஒரு ஃபுட் ஸ்டைல், இப்படிப்பட்ட ஒரு ஃபுட் மென்யூவில் வந்து அதில் நம்மளோட நாட்டோட இன்டகிரேஷன், அந்த ஃப்ளேவர்ஸாக இருக்கட்டும், இல்லை அந்த பேஸை நீங்கள் சொன்ன மாதிரி டர்மரிக்கில் அப்புறம் திப்பிலியில் எல்லாத்துலேயுமே பேஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ட்ரையல் அண்ட் எரர் அப்படின்னு ஏதாவது ஒரு ப்ராசஸ் கண்டிப்பாக நடந்திருக்கும்ல சார்? ஏன்னா பிகாஸ் இதெல்லாம் வந்து ஆப்வியஸ்லி ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ப்ராசஸ் கிடையாது. ஸோ அப்படி இருக்கப்போ ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஃப்ளேவரை நீங்கள் கண்டுபிடிச்சி இல்லாட்டி அதை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறப்போ ஒரு நல்ல ஒரு சுவை மிகுந்த ஒரு மெமரி அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்குமா சார் உங்களுக்கு? இல்லைங்க, எனக்கு வந்து 36 வகையான ஃப்ளேவர்ஸ் வந்து நான் ஃப்ரைடுக்கு வச்சுருந்தேன். அதே மாதிரி கிரில்டு சிக்கனுக்கு வந்து 24 வகையான ஃப்ளேவர்ஸ் நான் கண்டுபிடிச்சி வச்சுருந்தேன். இதிலிருந்து இப்போ குறைச்சி தான் 12 விதமான ஃப்ளேவர்ஸ் வந்து ஃப்ரைடுக்கும் 12 கிரில்டுக்கும் வச்சுருக்கோம். என்னோடய ரிசர்ச் வந்து 2007 ஆரம்பித்தேங்க. இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கும்போது அதில் நிறைய ஃபெயிலியர்ஸ் இருந்தது. இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு அப்படின்றதுக்காக வந்து நம்ம 2018 தான் வந்து பேஸ் ரெடி பண்ணதுக்கப்புறமா ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணோம். வரக்கூடிய ஒவ்வொரு கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக்ஸை வச்சு என்ன அதில் சரியாக இருந்தது, இன்னும் என்ன சரி பண்ணலாம் அப்படின்னு ஒவ்வொன்றா பார்த்து ஃபைன் டியூன் பண்ணி தான் கொண்டு வந்துட்ருக்கோம். இன்னுமே எல்லாத்தோட சஜஷன்ஸையும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ யார் என்ன சஜஷன் கொடுத்தாங்கனாலும் அந்த முறையையும் நாங்கள் வந்து முயற்சி பண்ணி பார்த்துருவோம். இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா கீரைகள் வந்து குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் வந்து நிறைய பேரண்ட்ஸ்கிட்ட கம்ப்ளைண்ட்டாக இருந்தது. ஸோ அதுக்காக வந்து கீரைகளில் வந்து நம்ம ஏதாவது ஒன்று கொண்டு வரணும் அப்படிங்கும்போது நம்ம சிக்கன் பாப்கார்னை வந்து குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. அதே மாதிரி ஏன் வெஜ்ஜில் பாப்கார்ன்ஸ் கொண்டு வரக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து அதுக்கான முயற்சியை எடுத்து பாலாக்கு கீரையை வந்து பயன்படுத்தி பாலாக்கு கீரையில் பாப்கார்ன்ஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோங்க. பாலாக்கு கீரையோட அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஆன்டி ஆக்சிஜன்ஸ் இருக்குது, அயன் இருக்குது, கால்சியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, ஜிங்க் இருக்குது. ஸோ இது எல்லாத்தோட ஒரு கலவையாக நம்ம குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு தகுந்த அளவுக்கு ரொம்ப அதிகமான டீப் ஃப்ரைன்னு சொல்லுவோம். அந்த டீப் ஃப்ரைன்றது பண்ணாமல் பார்ஷியல் ஃப்ரையில் இருக்கும்போது அந்த கீரையோட உயிர் சத்துலேருந்து எல்லாமே வந்து முழுமையாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். இதே மாதிரி அவரைக்காயிலேருந்து நான் பாப்கார்ன்ஸ் வச்சுருக்கேங்க. காளானில் பாப்கார்ன்ஸ் இருக்குது, பன்னீர் பாப்கார்ன்ஸ் வச்சுருக்கோம், காலிஃப்ளவரில் பாப்கார்ன்ஸ் வச்சுருக்கோம். ஸோ வெஜ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா வெஜ்ஜிலையும் எல்லா ஐட்டத்தையுமே குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு வேணும் அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருக்கோம். இதே மாதிரி வந்து நம்மளோட இன்னொரு ஸ்பெஷலைஸ்டு கிரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் கறி அப்படிங்கிற பேரில் ஒரு கிரில் வச்சுருக்கோம். அது வந்து நம்ம கருகப்பில்லோட ஃப்ளேவருங்க. கருகப்பில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த கருவேப்பிலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இது வந்து கருகப்பில்னு சொல்கிறது கருவேப்பிலைன்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. கருப்பாக இருக்க வேப்பிலை அப்படின்ற மாதிரி தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு சொல்லாக இருக்கும். தமிழோட ஒரு முக்கியத்துவம்ன்றது பார்த்திங்கன்னா எல்லாமே காரண பெயர்கள் தான். ஸோ தமிழ் சார்ந்து வந்து நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சுட்டு இருக்கும்போது தமிழ்லேருந்து நிறையா குறிப்புகள் எடுத்து பண்ணோம். அது மூலமாக தான் கருகப்பில் அப்படிங்கிறத நம்ம தொட ஆரம்பித்தோம். அது வந்து கரு வெய்ப்பு இலை அப்படிங்கிறது தான் அதோட உண்மையான பெயருங்க. ஒரு கரு உருவாக்கம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான தேவையாக இருக்கிறது ஃபோலிக் ஆசிட் அப்படிங்கக்கூடிய ஒரு சத்து. அந்த சத்து வந்து கருவேப்பிலில் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி அயன் கண்டென்ட் நிறையா இருக்குது. அதில் மெக்னீஷியம் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது. அதே மாதிரி கருவேப்பில் நம்ம வந்து தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு வரும்போது குடலில் இருக்கக்கூடிய புண்கள் எல்லாமே வந்து சரியாகும். நம்மளோட மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம நீரிழிவு நோய் அப்படிங்கக்கூடிய சர்க்கரை நோயாகட்டும், இல்லை உடலில் இருக்கக்கூடிய இரத்தத்தோட அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுலேருந்து நம்ம உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களையும் சரியான சதவீதத்தில் கொடுக்கறதுல கருகப்பில்லும் ஒரு முக்கியமான ஒரு
பொருளுங்க. நம்ம எல்லாரும் என்ன நினச்சிக்கிறோன்னா, கருவேப்பிலை வந்து எண்ணெயில் போட்டு நல்லா காய்ச்சி எடுத்துட்டு அதை தூக்கி ஓரமாக போட்டுறோம். உண்மையாலுமே அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து மிதமான சூட்டில் எண்ணெயில் லேசாக வந்து பொரிச்சு எடுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய ஃபோலிக் ஆசிட்லேருந்து எல்லாமே வந்து ஃபேட் சால்யூபிள், ஆயில் சால்யூபிளாக தான் இருக்கும், வாட்டர் சால்யூபிளாக இருக்காது. அந்த காரணத்தினால தான் கருவேப்பிலை வந்து நம்ம எண்ணெயில் மிதமான சூட்டில் லேசாக தாளித்து எடுத்துடணும். நம்ம சட்னியிலிருந்து எல்லாத்துக்குமே வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஒரு சாம்பார் தாளிக்கிறதுனாலும் சரி, ஒரு ரசம் தாளிக்கிறதுனாலும் சரி, ஒரு சட்னி தாளிக்கிறதுனாலும் எல்லாத்துக்குமே கருவேப்பிலை போடுறோம். ஆனால் கருக்கி எடுத்துடுறோம். அதோட தவறுன்ற விஷயம் என்னென்னா, அதை முழுசாக கருக்கும்போது அதோட உயிர் சத்து இல்லாமல் போயிடும். அப்போ அந்த உயிர் சத்தோடு சேர்த்து நம்ம எடுத்துக்கும்போது நம்ம உடலுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அது செஞ்சு கொடுக்கும். முடிவுதிரல் பிரச்சனையிலிருந்து, பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனையிலிருந்து எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய ஒரு அருமருந்து தான் வந்து கருவேப்பிலை. எப்படி வேப்பிலையோட பயன்கள் நம்ம முக்கியமாக எடுத்து பார்க்குறோமோ அதேமாதிரி கருவேப்பிலோட பயன்களும் ரொம்ப முக்கியமானது. இதை பற்றி நம்ம நிறையா விஷயங்கள் வந்து நிறைய இடங்களில் பார்க்கலாம். ஆனால் யாருமே பயன்படுத்துகிறது தான் இல்லை. கண்டிப்பாக சார். எல்லாமே நீங்கள் இப்போ நிறைய பேர் பேசிட்டு இருக்கப்போ நிறைய பேருக்கு தோணி இருக்குங்க. நம்ம குழந்தைங்க யாராவது பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, என்னடா சார் வந்து நம்ம நார்மலாக ஃபுட்டில் வந்து நம்ம வைக்கிறாங்க அப்படின்னா ஒதுக்கி வைக்கிறதவே வந்து முக்கியமான சாப்பாடாக எனக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு இருக்கும். ஸோ இதை பற்றி உட்காந்து யோசிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து போகணும் அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டியும் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் சொன்னீங்க சார், இது மாதிரி சின்ன வயசில் இது மாதிரி யாரும் பாலைக்கீரை சாப்பிட மாட்டாங்கன்னு அந்த பிரச்சனை எனக்கும் இருந்துச்சு. சின்ன வயசில் அம்மா வந்து கீரை கொடுத்தாலும் வந்துட்டு அது வந்துட்டு அப்போ வந்து சாப்பிட இருந்துச்சு. ஆனால் நீங்கள் வந்துட்டு ஃப்ரைட்லேயே வந்துட்டு வெஜிடேரியனில் வெஜ்ஜில் வந்து இவ்வளோ ஆப்ஷன்ஸ் குறிக்கிறீங்க அப்படிங்கிற போது பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணணும்னு ரொம்ப தோணுச்சு. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து நான் புது கஸ்டமர்ஸ் வந்திருப்பாங்க. இந்த ஸ்டைல் பார்த்துட்டு இதுக்கு நிச்சயமாக புதுசாக தான் இருக்குது. இப்போ வந்து வெஜ்ஜில் இவ்வளோ ஃப்ரைடில் வந்துட்டு இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற போது வெஜிடேரியன் பீப்புளே நிறைய பேர் புதுசு வந்து உங்கள்கிட்ட வந்து டேஸ்ட் பண்ணி உங்கள்கிட்ட வந்து ஃபீட்பேக் கொடுத்துருப்போம். அது மாதிரி ஃபீட்பேக் உங்களுக்கு ரொம்ப மெமரபுளாக இருந்ததுன்னா அது மாதிரி சொல்லுவீங்க? ரொம்ப மெமரபுளாக இருந்த ஃபீட்பேக் அப்படின்னா, நான் முதல்ல வச்சுருந்த ஒரு சாக்லேட் சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து நான் பண்ணியிருந்தோங்க. சிக்கன் பாப்கார்னில் வந்து சாக்லேட் ஃப்ளேவர் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருந்தோம். கிட்ஸுக்கு வந்து சாக்லேட்ன்றது ரொம்ப பிடிச்சதாக இருந்தது. ஸோ நான் ரேண்டமாக வந்து ஒவ்வொரு ஃப்ளேவரையும் ரெடி பண்ணி அதை கொடுத்து அது கொஞ்ச நாள் ரன் பண்ணி பார்த்து அந்த டெஸ்ட் ரன் முடிஞ்சதுக்கப்புறம் அதோட ஃபீட்பேக்ஸ் கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறமா அந்த ஃப்ளேவர் எடுத்து வச்சுட்டு அடுத்து வேறு ஃப்ளேவர் புது ஃப்ளேவரை கொடுத்துருவோம். இந்த மாதிரி வந்து கொஞ்ச நாள் முன்னாடி நான் பயன்படுத்திகிட்டு இருந்ததில் இந்த சாக்லேட் ஃப்ளேவர் அப்படின்றது வந்து நிறையா கிட்ஸுக்கும் நிறையா யங் கேர்ள்ஸ்க்கும் பிடிச்சதாக இருந்தது. அண்ட் அந்த கொக்கோவோட அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா, அது நம்மளோட சேச்சுரேட்டட் ஃபேட்ஸை வந்து கரெக்டான லெவலில் கண்ட்ரோல் பண்ணும். எல்டிஎல் அண்ட் ஹெச்டிஎல் லெவலை வந்து மேனேஜ் பண்ணும். நம்ம உடம்புக்கு, அதாவது நம்ம மூளைக்கு தேவையான ஒரு புத்துணர்ச்சியை வந்து கொக்கோ கொடுக்கும். ஸோ குழந்தைகளை வந்து நம்ம சாக்லேட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி வெளியே கிடைக்கக்கூடிய சாக்லேட்ஸ் அப்படின்றது வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. ஏன்னா இன்றைக்கி வந்து அந்த சாக்லேட்டை வந்து ஒரு அடிக்டிவாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா சாக்லேட் ப்ரொடக்ஷனில் வந்து எல்சின் அப்படிங்கக்கூடிய ஒரு கெமிக்கல் வந்து அதிகமான பயன்பாட்டில் இருந்துகிட்ருக்கு. இது வந்து நம்ம முடியிலையும் நகத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல். மனித முடி வந்து சீக்கிரமாக மக்கி போகாதுன்றது உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி வந்து அந்த முடி மக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம சாதாரணமாக சாப்பிடும்போது ஒரு முடி இருந்ததுன்னா கூட நமக்கு அது ஜீரணமாகாது. அப்போது அந்த அளவுக்கு ஜீரணமாகாமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த எல்சின் கெமிக்கல் தான். ஆனால் இந்த கெமிக்கலோட பயன்பாடு வந்து இன்றைக்கி உணவுப் பொருட்களில் ரொம்ப அதிகமாகிருச்சு. அதுலேயும் சாக்லேட் சம்மந்தமான விஷயங்களில் ரொம்ப ரொம்ப அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இதனால் நம்ம குழந்தைகளோட செரிமான மண்டலம் முழுசாக வேலை செய்யாமல் போயிடும். அவங்களுக்கு எந்த உணவு எடுத்துக்கிட்டாலும் அவங்க ஒரு கரெக்டாக சாப்பிட்டு உடல் நலத்தை சரியாக பேணி கொண்டு வரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு 20-25 வயசுலேயே அவங்களுக்கு வந்து முழுமையாக எந்த விதமான சத்துக்களும் உடலில் எடுத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு செரிமான மண்டலம் மாறி போயிடும். அந்த காரணத்தினால தான் நான் சொல்கிறேன், வெளியே கிடைக்கக்கூடிய சாக்லேட்ஸை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க. முடிஞ்சால் வீட்டில் நீங்களே சாக்லேட் தயார் பண்ணி கொடுங்க. ஏன்னா நம்ம இந்திய முறைப்படி வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது. பால்கோவாலேருந்து எல்லாமே வீட்டிலே செய்ய முடியும். ரொம்ப ரொம்ப எளிமையான முறைகள் தான். அதில் வெள்ளை சர்க்கரை சேர்த்தாமல் அதுக்கு பதிலாக வந்து நாட்டு சர்க்கரையை பயன்படுத்தினா இன்னும் நல்லாயிருக்கும். எஸ் சார், நல்லா சொன்னீங்க. வீட்டிலே செய்கிற மாதிரினா பால்கோவா, தேங்காய் பருப்பிலாம் கூட எங்கள் பாட்டிலாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. கடலை பருப்பி, தேங்காய் பருப்பி, இது எல்லாத்துலேயுமே வந்து இன்றைக்கி வெளியே கிடைக்கக்கூடிய பொருட்களில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து வெள்ளை சர்க்கரை தான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அதுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையை பயன்படுத்தினா உடலுக்கு ரொம்ப நல்லது. நம்மளோட எல்லா மசாலாக்களுமே நாட்டு சர்க்கரை கண்டிப்பாக இருக்கிறது.
சார் அது நல்லா சொன்னீங்க சார். அதே மாதிரி சொல்லும்போது நீங்கள் வந்து இது மாதிரி சாக்லேட் சாப்பிட்டா வந்து சில்ட்ரன்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி டைஜஷன் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இப்போ வந்துட்டு இப்போ வந்து அடல்ட்ஸ் சில்ட்ரன் நிறைய பேர் கன்சியூம் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு ஹெல்த் ஆப்ஷனாக ஹெல்த் ஒரு ஆல்டர்னேட்டிவாக என்ன சொல்லுவீங்க சார்? நம்ம ஆல்டர்னேட்டிவாக பார்த்தீங்கன்னா நடக்கல்ல இருக்கு இல்லைங்களா, நடக்கல்லையை பொடி பண்ணி அந்த பொடியில் வந்து வெல்லத்தை சேர்த்து அதை வச்சு கொடுக்கும்போது அந்த ஒரு சாக்லேட்னால உங்கள் மூளை எந்த அளவுக்கு தூண்டப்படுதோ அதுக்கு பாதி அளவுக்கான தூண்டல் வந்து கடலைப்பருப்பிலையும் இருக்குது. இது கண்டிப்பாக வந்து எல்லார் வீட்லேயும் குட்டி வயசில் வந்து இருக்கப்போ திடீர்னு அம்மா ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கப்போ இவன் வேற நச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடலைப்பருப்பையும் சர்க்கரையும் இல்லாட்டி இது பனங்கருப்பட்டி சேர்த்து கொடுக்குறதையும் தாராளமாக கொடுக்கலாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் தானங்க சார். நிச்சயமா. ஏன்னா அதில் வந்து நமக்கு அயன் இருக்குது, கால்சியம் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, நம்ம உடலுக்கு தேவையான சத்துக்கள் முழுசாகவே அதுலேருந்து கிடச்சிரும். ஆனால் இப்போ நம்ம வெளியே விற்கக்கூடிய ஒரு சாக்லேட் அப்படின்றத எடுத்து பார்த்தோம்னா அதில் அவங்க பயன்படுத்தி இருக்கக்கூடிய கொக்கோவின் அளவு வந்து 0.5 மில்லிகிராமுக்கும் கீழே தான் இருக்கும். அந்த மொத்த சாக்லேட்லேயுமே 15% கீழே தான் கொக்கோவோட பயன்பாடு இருக்கும். அதனால் நம்ம உடலில் வந்து எந்த விதமான மாற்றமும் இருக்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்ம பயன்படுத்தும் பொழுது ஒன்றும் இல்லைங்க, தேங்காய் நீங்கள் சொன்னீங்க, ரொம்ப அருமையான ஒரு உணவு. தேங்காயை வந்து தினமுமே வந்து காலையில் ஒரு 4 கீத்து தேங்காயை மட்டும் ஆயில போட்டு மென்று சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து உடல் நலம் சம்பந்தமான எந்த ஒரு பிரச்சனையும் நாள்பட தீர்ந்து விடும் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. தேங்காய் பால் எடுத்து எல்லா விஷயத்துலையும் பயன்படுத்திட்டு வரும்போது அதில் இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய எல்லா புண்களையும் அது சரிப்படுத்திடும். ஓகே சார், சூப்பராகவே சொன்னீங்க. இந்த இடத்துல வந்து நான் ஒன்று கேட்கணும்னு ஆசைப்பட்றேங்க சார். என்ன அப்படின்னா இப்படி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இயற்கையை ஒட்டி போயிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்மளோட தீமும் கூட பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிளைமேட்டிக் சேஞ்சஸ் பற்றி தான் நம்ம ஷோ பண்ணிட்டு இருக்கிறோம். அதில் வந்து நம்ம நாட்டை ஒட்டின விஷயங்கள் பல பேசிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம நாட்டை ஒட்டி போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளையும் நம்மளை சுற்றி இருக்கிற இந்த சமுதாயம் அப்படிங்கிறத தாண்டி இந்த சுற்றுச்சூழல் அப்படிங்கிறதையும் நமக்கு அந்த சுற்றுச்சூழல் தான் வந்து எல்லா ஃபுட்டையும் கொடுக்குது, எல்லா ரா மெட்டீரியல்ஸுமே அதான் கொடுக்குது. ஸோ அதை நம்ம பாதுகாக்க வேண்டிய ஒரு கடமைக்கு இருக்கும். ஸோ அந்த கடமையில் இருக்கிற வருங்கால இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? அதே மாதிரி இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ் அண்ட் ட்ரெடிஷ்னல் மெத்தடாலஜிஸ்க்கு ஏன் எல்லாரும் வரணும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் சொல்ல விரும்புறீங்க அப்படின்னா அது என்னவா இருக்கும் சார்? நிச்சயமாக 2 விஷயத்தையுமே நான் சொல்லிடுறேங்க. சராசரியாக ஒரு மாற்றம் அப்படிங்கிறத வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் தான் வந்து உருவாக்க முடியும். ஒரு சின்ன மாற்றம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பேப்பரை நம்ம கம்மியாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு அந்த பேப்பரை பயன்படுத்தாமல் இருக்கிறதுக்கான வழிகளை தேடினோம்னாவே கிளைமேட் கிரைசிஸ்லேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா நிறையா மரங்களை வந்து நம்ம இழந்துட்டுருக்கோம். ஸோ சாதாரணமாக ஒரு கிரெடிட் கார்டு ஆர் டெபிட் கார்டு எது நீங்கள் பயன்படுத்துனீங்கனாலும் சரி, ஒரு பெட்ரோல் பங்க்கில் போய் பெட்ரோல் போட்டுட்டு உங்களுக்கு அது டிஜிட்டலாக மெசேஜில் வந்துட போகுது. அந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு பிரிண்டட் காப்பி அப்படிங்கிறது நீங்கள் வாங்குறத தவிர்க்க ஆரம்பிச்சிங்கன்னாவே உங்கள் வாழ்நாளில் வந்து நீங்கள் எவ்வளோ பேப்பர் பயன்பாட்டை குறைக்க முடியும் அப்படின்றது நீங்கள் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி முடிஞ்சளவுக்கு வந்து நம்ம எந்த இடத்துக்கு போனோம்னாலும் தேவையில்லாமல் பேப்பரை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறத முடிஞ்ச அளவுக்கு குறைக்கிறதுக்கு முயற்சிகள் பண்ணலாம். அதுக்காக தான் நம்ம ஒரு ஸ்லிப் வாங்குறதுலேருந்து குறைக்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முறையை வந்து யோசிக்கலாம். அதே மாதிரி வந்து இப்போது இன்னொரு விஷயம் நீங்கள் கேட்டிருந்தீங்க, எல்லாருமே வந்து இந்த இந்தியன் ஃபுட்ஸுக்கு ஏன் மாறணும் அப்படின்னு. இந்தியன் ஃபுட்ஸுக்கு நம்ம மாற வேண்டாம், வெஸ்டர்ன் ஃபுட்டே நம்ம எடுத்துக்கிட்டால் கூட இந்தியன் ஃப்ளேவர்ஸ்லேருந்து எல்லாத்துக்குமே மாறுறதுக்கு தேவை என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு நாட்பட பழகி போன உணவு, நம்ம மூதாதையர்கள் சாப்பிட்டு வளர்ந்த உணவு நமக்கு ஈஸியாக செரிமானமாகும். அதே மாதிரி நமக்கு தேவையான எல்லா சத்துக்களும் அது கொடுக்கும். நம்ம அடுத்த சந்ததியை நல்ல வளமான ஒரு சந்ததியாக உருவாக்குறதுக்கு இது முக்கியமான ஒரு விஷயமாக அமையும். அந்த காரணத்தினால தான் எல்லாமே நம்ம வந்து இந்தியன் ஃப்ளேவர்ஸுக்கு மாற்றி கொண்டு வர்றதுக்கான முயற்சியை எடுத்திருக்கோம். நீங்களும் உங்களோட முயற்சியை எடுங்க. நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ் வரணும் அப்படிங்கிறத வந்து நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ நம்ம வந்து ஃப்ரான்ச்சைசிஸும் கொடுக்குறோம். 0% ராயல்ட்டி லைஃப் டைம். ஸோ நமக்கு தேவையான விஷயம் அந்த சத்துள்ள உணவை சரியான விகிதத்தில் கரெக்டாக கொடுத்தா போதும். 4 கிலோ வெஜிடேரியனுக்குனாலும் சரி இல்லை சிக்கனுக்குனாலும் சரி 1 லிட்டர் ஆயில் கம்பல்சரி மாற்றியே ஆகணும் அப்படிங்கிறது வந்து மெயினான விஷயமாகவும் வச்சுருக்கோம். ரீயூஸ்டு ஆயில்ஸ் வந்து பயன்படுத்தக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வச்சுருக்கோம். ஃப்ரான்ச்சைஸி எடுக்கிறவங்க யார் எடுத்தாங்கன்னாலும் கம்பல்சரி இந்த ரெஸ்டாரண்ட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி ஆகணும்.
அண்ட் வேறு எந்த ராயல்ட்டியும் நம்ம என்றைக்குமே கலெக்ட் பண்ண போகிறது இல்லை. சூப்பர் சார். ஸோ இந்த ஒரு நேரத்தில் வந்து ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக, அதாவது ஒரு சொசைட்டியை மாத்திர சற்றி படைச்ச ஒரு மாணவனாக, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ங்கிறது ஒரு மாணவனாக இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இந்த மாதிரி ஒரு ஆள் எடுத்து பண்ணுறது வந்து கண்டிப்பாக ஒரு ஆச்சரியத்துக்கும் பெருமைக்குரிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஸோ இந்த கடைசி நேரத்தில் மனமார்ந்த நன்றிகளையும் ரொம்பவே பெருமிதமான பெருமையும் வந்து உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேங்க சார். நன்றி நண்பா. அனைவருமே நல்ல உணவை எடுத்துக்கிட்டு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்நாள் முழுக்க வாழ்ந்து உங்களை மட்டும் இல்லை, உங்களை சார்ந்த எல்லாத்துக்குமே உங்களோட பயன்பாடும் இருக்கும். உங்களை நம்பித்தான் எல்லாருமே இருக்காங்க. அதனால் உங்களை நம்பித்தான் இந்த சமுதாயமும் இருக்குது, நம்ம நாடும் இருக்குது. எல்லாருமே அதை வந்து நல்ல உணவை எடுத்துக்கிட்டு ஆரோக்கியமான வாழ்வை வாழணுன்றதை ஆண்டவனை நான் பிரார்த்திச்சுக்கிறேன். நன்றிங்க. நல்லாவே சொன்னீங்க சார். சேவரி சொல்யூஷன்ஸுங்கிற பேருக்கு மாதிரி நிறைய சொல்யூஷன்ஸ் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. ஸோ அதை வச்சு நம்ம இந்த ஷோ முடிச்சுக்கலாம். ஸோ நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது பிஎஸ்ஜி சமுதாய வானொலி 107.8 கோவையின் முதல் சமுதாய வானொலி வாய்ஸ் ஆஃப் தி ஹோக்ஸ். சைனிங் ஆஃப், திஸ் இஸ் ஆர்ஜே ஃப்ராங்க்லின். ஆர்ஜே சிவா. தேங்க்யூ மிஸ்டர் டிஎஸ் ருராந்தர் சார். நீங்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயத்துலையும் அந்த ஃபுட்டோட இம்பார்ட்டன்ஸுங்கிறது எந்த அளவுக்கு இருக்குன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. நீங்கள் சொன்னீங்க கிராம்பு பட்டைன்னு, அதெல்லாம் ஜென்ரலாக பிரியாணியில் போடும்போது நாங்களாம் வந்து அது எதுக்கு சாப்பிட்ணும்னு சொல்லி ஒதுக்கி வைப்போம். ஆனால் அதோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நீங்கள் சொன்னதாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் அதை பல்வலி கூட யூஸ் பண்ணுவாங்கன்னு நீங்கள் சொன்னதெல்லாம் வந்து ஒவ்வொரு சின்ன ஒரு விஷயத்துலையும் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு புரிஞ்சிக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா முக்கால்வாசி பேர் வந்து கருவேப்பிலையை வந்து ஒதுக்கி வைப்பாங்க, அது ஜென்ரலாக பிடிக்காது. அதுக்காகவே பார்த்தீங்கன்னா இந்த சாப்பிட்ற மிக்சரில் கூட அதை பொரிச்சு தருவாங்க. அதோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குன்னு சொன்னீங்க, ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மாதிரி பல விஷயத்தை சொன்னீங்க சார். அதாவது ஒரு சின்ன டிஷ்ஷுன்னு எடுத்தால் கூட அதோட ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டும் ஒரு ஹெல்த்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தருதுன்னு புரிஞ்சிக்க முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து வெஜ்ஜில் சொன்னீங்க பாலக்கீரையை வந்து நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது, நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து பாலக்கீரை குழந்தைங்கள்லாம் வந்து கீரையை வெறுக்கிறாங்கன்னு சொன்னீங்க. ஸோ அதுக்காகவே வெஜ் பாப்கார்னுங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு இந்த பாலக்கீரையோட இம்பார்ட்டன்ஸை வந்து அதில் இதுக்கு மெர்ச் பண்ணி வெஜ் பாப்கார்ன், பாலக்கீரை பாப்கார்ன் நீங்கள் பண்ணது வந்து ஒரு சூப்பரான ஐடியானே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பண்ண ஒவ்வொரு டிஷ்ஷஸ்லேயும் அதோட ஆர்கானிக் ஃப்ளேவரும் அதோட ஹெல்த்துக்கு அது அப்படியே ப்ரொபோர்ஷ்னலாக இம்ப்ரூவ் பண்ணுதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்னீங்க தேங்காயை வந்து ஒவ்வொரு நிமிஷம் மென்னா கூட அந்த ஹெல்த்துக்கான அந்த கிராஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்னு சொன்னீங்க. ஸோ இது வந்து இந்த ஃபுட் ஷோவில் வந்து ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்லேருந்து ஒவ்வொரு டிஷ் வரைக்கும் அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப அழகாகவே சொன்னீங்க சார். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜென்ரலாக இப்போ யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இல்லை ஒர்க்குக்கு போகிறவங்களா இருக்கட்டும், 9 to 5 ஜாப்ஸில் இருக்கவங்கலாம் அவசரத்துக்கு வந்து இப்போ 2 பரோட்டா சாப்பிட்றது இல்லை ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றதுன்னு இருக்காங்க. ஆனால் அந்த ஒரு சின்ன அவங்க செய்கிற ஒரு டெசிஷன் வந்து அவங்களோட ஹெல்த்துக்கு வந்து எவ்வளோ பெரிய பேரியராக இருக்குது, ஹெல்த் க்ரோத்துக்கு வந்து அவ்வளோ இன்சப்போர்ட்டிவாக இருக்குங்கிறத ரொம்ப அழகாகவே சொன்னீங்க. ஸோ ஜென்ரலாக இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து என்ன சொல்லணும்னா, ஒரு ஃபுட்டுங்கிறத வந்து அந்த வேலையை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடணும், எப்படியாவது ஒரு கடமையை முடிக்கணும்னு சாப்பிடாம அதை வந்து ஒரு கடமையை எடுத்துகிட்டு ஒவ்வொரு ஃபுட்டை வந்து அதோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சு அதை அவங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்க லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் ஆகும், எந்த ஒரு நோயும் வராதுன்னே சொல்லலாம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கூட இன்னொரு ஸ்பெஷலான பர்சன் இருக்கார். அவரை பற்றி சொல்லணுன்னா, அவர் வந்து எப்படி சொல்கிறதுன்னா, அவர் பேர் மிஸ்டர் ஹரி வெங்கடேஷ் சார். அவர் வந்து சிட்டி டீம் லீடாக இருக்கார். அவர் கூட டிஃப்ரென்ஸ் த்ரூ டீட்ஸுங்கிற ஒரு சூப்பரான டாப்பிக்கில் வந்து நம்ம ஆர்ஜே லின்சேவும் ஆர்ஜே வருணேஷும் பேச போகிறாங்க. ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிஎஸ்சி சமுதாய வானொலி 107.8 கோவை முதல் சமுதாய வானொலி வாய்ஸ் ஆஃப் த ஃபோக்ஸ். உங்களோடு இணைந்திருப்பது நான் ஆர்ஜே லின்சி மற்றும் ஆர்ஜே வருணேஷ். ஸோ இன்றைக்கி நம்ம ஷோ டிஃப்ரென்ஸ் டு ட்ரீட்ஸில் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் நம்ம கூட இருக்கார். ஸோ ஹீ இஸ் மிஸ்டர் ஹரி வெங்கடேஷ். அவர் வந்துட்டு சீனியர் இன்ஜினியர் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் அண்ட் எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்துட்டு 4 இயர்ஸாக வந்துட்டு கோயம்புத்தூர் சாப்டரோட மேட் ஆர்கனைசேஷனில் சிட்டி லீடில் வந்துட்டு ஆஃப்டர் கேர் பர்சனாக வந்துட்டு இருக்கார். ஸோ ஹலோ சார். ஹலோ சார். சார், நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்கன்றது எங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் பண்ணுற ஒர்க் நாங்கள் சொல்கிறத விட உங்கள் மூலயமா எல்லாரையும் போய் ரீச் ஆனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். நீங்கள் மேடோட ஒர்க்கை பற்றியும் ஃபிலாசபி பற்றியும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் சார். ஓகே. ஸோ மேக் அ டிஃப்ரென்ஸ் இஸ் அன் என்ஜிஓ. லைக் என்ன பண்ணுறோன்னா, பேசிக்லி வி ஒர்க் வித் சில்ட்ரன் இன் நீட் ஆஃப் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன். சில்ட்ரன் இன் நீட் ஆஃப் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன்னா யாருன்னு கேட்டிங்கன்னா, ஹூவர் லைக் maybe they might be orphans, they might be people who don't have the same security or social background as us, people
ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் வந்து தே வுட் ஹேவ் டொமஸ்டிக் அப்யூசஸ். ஸோ அதனால அவங்கள வந்து யூ வுட் ஹவ் ஹர்ட் அபவுட் சோஷியல் சர்வீசஸ் வேர் அந்த குழந்தைக்கு வந்து இஃப் தே டோன்ட் ஹேவ் த ரைட் என்விரான்மெண்ட் டு க்ரோ அப், they'll actually take they come under the state's responsibility to be taken care of. So these are the children like whom we work with. To elaborate more, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு காலேஜ் சூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், நீங்கள் வந்து 12th என்ன மார்க் எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம், என்ன பண்ண வேணாம், எந்த குரூப் எடுக்கிறது, அதே மாதிரி உங்களுக்கு டியூஷன் வேணா டியூஷன் போகிறது, இதுக்கு எல்லாத்துக்குமே யூ ஹேட் யுவர் பேரண்ட்ஸ் ஆர் யூ சம் சப்போர்ட் சிஸ்டம். யுவர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், யுவர் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், உங்கள் அங்கிள் ஆண்ட் யூ வில் ஹேவ் தோஸ் பீப்புள். பட் the children whom we work with, they don't have the same support system as us. So that is where MAD comes in. Make a difference la we do support children in need of care and protection in child care institutes. So in Coimbatore we have 4 child care institutes. One of them is actually Sarvachana. We do have support there also. Here எங்க இருக்கிற childrenக்கு எந்த sort of support நம்ம கொடுக்குறோம்னா, we also we follow it through a model. It's called age transition model. Age transition model na, it is more like see, think about the trajectory points in your life. நீங்கள் வந்து 10th is a very important point, 12th is a very important point, college போகிறது, these are the trajectory points in your life. So what we do is we give intervention based on the trajectory points. இப்போ நீங்கள் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 5th standard 6th standard நம்ம படிக்கிறப்ப நம்மளுக்கு வந்து ரீடிங் அண்ட் ரைட்டிங் வாஸ் நாட் அன் இஷ்யூ, பேசிக் மேத் அரித்மெட்டிக்ஸ் வாஸ் நாட் அன் இஷ்யூ, பட் இட் இஸ் அன் இஷ்யூ ஃபார் த சில்ட்ரன் வி சப்போர்ட். அவங்களுக்கு வந்து படிக்கிறது எழுதுறது ஈவன் தே ஹேவ் ஸ்ட்ரகிள்ஸ் தேர். ஸோ ஃபார் 6th 7th 8th அந்த 6th and 7th இருக்கிற சில்ட்ரனுக்கு வாட் வி டூ இஸ் கால் அ ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம். அங்கே வந்து வி டீச் தெம் அபவுட் த பேசிக் அரித்மெட்டிக்ஸ், எப்படி எழுதுறது, ஃபோனட்டிக்ஸ் எப்படி பேசுறது, எப்படி படிக்கிறது. ஸோ தோஸ் ஆர் த திங்ஸ் தட் வி டீச் தெம். அண்ட் அதுக்கப்புறம் வரப்போ the 10th is the next trajectory point, and அதுக்கு வந்து போர்டு எக்ஸாம்ஸ்க்காக we support them for basic subjects like where they struggle. So இங்கிலீஷில் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க, சயின்ஸில் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க, மேத்ஸில் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. So that is where we come in. And 11th and 12th is where I started my journey. More about that maybe later. But 11th and 12th வந்து அங்கே we again support the subjects where they feel tough. So English, if it is a science group, it is physics, chemistry, math. If it's a arts group, if it's a commerce group, they get economics, accountant. So that is how we support them. And this is where MAD is also sort of unique. We have mentors there. We call them wingmen. And wingmen இருக்கிறவங்க, they support the youth not through subjects, not through academic support. They give them the உங்களுக்கு இருந்த அந்த friend who helped you choose your career. That is the wingman, that is the mentor. So he'll help you. Like இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பசங்க வந்து ஒரு ஷெல்டர்லேயே வந்து from their childhood till their 18 they'll be there. But நம்ம இந்தியாவில் இருக்கிற norms படி no one can stay in shelters after 18. So 18 is generally when you complete 12th and go into first year of college, right? So 18 ஆயிடுச்சுன்னா they can't stay there. ஸோ வெளியே இமீடியட்டாக இப்போ வெளி உலகத்தையே பார்க்காதவங்களே இமீடியட்டாக வெளியே அனுப்புனா they'll struggle. So they'll have a lot of issues. For example, banking, finances, எங்கே ஸ்டே பண்ணுறது, everything becomes an issue. ஸோ அதுக்கு வந்து ரெடி பண்ணுறது இப்போவே. ஸோ how to even talk to people in a college. ஏன்னா when you go to schools, they'll go to people with a similar background. But collegeன்னு வரப்போ the backgrounds will change. So நீங்கள் வரது வந்து maybe one person from a very sophisticated background, one from அவங்க backgroundலேயே இருக்கலாம். Well, like how to approach other people, how to break their barrier. So this is where the life skills, all those things are taught in 11th and 12th. அது முடிச்சுட்டு when we support them for placement, we have a career guidance. To be honest, அந்த career guidance பார்த்துட்டு I felt like எனக்கு jealousy இருந்துச்சு. ஏன்னா it was so natural. Just simple questions. For example, உங்களுக்கு blood பார்த்தா பயமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் இல்லைன்னு சொல்லுவீங்க. இல்லைன்னு சொன்னால் வந்து அப்போ இல்லையோ ஆமாம், ஃபார் எக்ஸாம்பிள் யூஆர் அன் இன்ஜினியர், அதனால நான் இல்லைன்னு அசியூம் பண்ணேன். ஸோ இல்லைன்னு இப்போ நீங்கள் ஆமான்னு சொல்லியிருந்தீங்கன்னா I'll tell that you are not good to you cannot take a career in medicine. So that is some sort of how we do the career guidance. So and the மாதிரி சிம்பிளாக ஒரு 200 questions, 100 to 200 questions இருக்கும். Just by answering we do the assessment. So எப்படி வந்து நம்ம
எப்படி சொல்கிறது, எந்த கெரியர் எடுத்தால் நல்லாயிருக்கும், அக்கௌண்டன்சி பேக்ரவுண்ட் போகலாமா, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் போகலாமா. ஸோ ஒன்ஸ் யூ டூ தேட் வி கெட் இன் டச் வித் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஆர் லைக் அவங்க இருக்கிற ஷெல்டரில் இருக்கிறவங்க, அந்த அத்தாரிட்டியாக இருக்கலாம். ஆர் இட் கேன் பி த பீப்புள் தே ஆர் சப்போர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க சைல்ட் கேர் இன்ஸ்டியூட்டில் இருந்தாலும் மேபி அவங்க மாமா வந்து சப்போர்ட் பண்ணிருக்கலாம். அவங்க அம்மா ஏன் வந்து ஷெல்டரில் இருக்காங்கன்னா மேபி ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ண முடியாமல் இருக்கலாம். ஸோ தெர் வில் பி சம் கார்டியன், ரைட்? ஸோ அந்த கார்டியனுக்கு நம்ம அந்த கார்டியனையும் இன்வால்வ் பண்ணணும். ஏன்னா நம்ம கேர் கீழே இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளே எல்லா முடிவும் அவங்களால எடுக்க முடியாது. வி ஆர் ஜஸ்ட் தேர் டு ஹெல்ப் தெம் டு மேக் த டெசிஷன்ஸ். ஸோ அந்த ஸ்டேஜ் வரப்போ லைக் வி டூ த இன்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் வென் தி கம்ப்ளீட் த 12th மார்க்ஸ் எடுத்துகிட்டு காலேஜ் பிளேஸ்மெண்ட்ஸ் அது வரைக்கும் திஸ் இஸ் லைக் த ஹோல் ஸ்கூல் திங். After this is where like my vertical comes in. The program is aftercare. So aftercare is where we support youth who are in college. So college irukkavangalukku basic for example college fees is that is supported by Make a Difference. There are a lot of ways in which we get the funds. We'll touch upon that also later. But aftercare is where we do that. Inge vandu more they are outside the shelter. They have their phones with them and they can contact us anytime. ஸோ அந்த மாதிரி இருக்கிற அந்த சினாரியோவில் அண்ட் எகெயின் வெளியே வந்தாச்சு நிறைய பேர் பார்க்குறாங்க. தட் இஸ் வேர் தே நீட் தட் எமோஷனல் சப்போர்ட் ஆல்சோ. ஸோ அந்த இடத்துல இப்போ திடீர்னு எனக்கு வந்து இங்கிலீஷ் பேச வரலனா, ஐ எம் ஸ்ட்ரகிளிங் வித் மை இன்டர்வியூஸ்னா வி கோ பிச் இன் தட் லைக் இது பண்ணலாமா. வி ஆஸ்க் அதர் வாலண்டியர்ஸ் இஃப் தே கேன் பிச் இன் அண்ட் கம் அண்ட் ஹெல்ப் தெம் ஒன்லி ஃபார் திஸ் இங்கிலீஷ் டில் தே கிளியர் த இன்டர்வியூஸ். maybe 1 or 2 months or one of us takes there. So in the support system is basically how Make a Difference work. And Make a Difference actually gives an intervention from 10-year-old till 28 years old. So till they come out of the college and they get a work, they get settled in life. So one of the stories like Make a Difference started in around 2006. So it is 16-17 years. And in the transition, and that is also the age model which I told. 10 to 18 is the same, 28 is the same, 18 years. So now is when we have children who have been in Make a Difference getting to that phase of the full cycle பார்க்க இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஃபுல் சைக்கிள் பார்க்குற இட்ஸ் எவால்விங், it keeps evolving. And we already have children who came from such background who have already they already own their own house. They already have their own family. So that is the sort of support. If you had asked me like என்ன நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் this is what we do. So yeah. ஸோ வந்துட்டு உங்கள் ப்ராஜெக்ட் பற்றி ஒரு அழகான இன்சைட் கொடுத்தீங்க. ஸோ வெல் ஸ்பீக்கிங் நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க 10 to 28 உள்ள ஏஜ் கேப்போட சில்ட்ரன் வந்துட்டு நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு. டெஃபினட்டாக எவ்ரி ஒன் வில் ஹேவ் ஒன் ப்ராப்ளம் கம்மிங் அப் வித். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் அவங்களுக்கு ஒரு அந்த ஏஜ் கேப்பில் வந்துட்டு ஒரு ப்ராபபிள் ப்ராப்ளம் அப்படின்னு ஒன்று எடுத்துட்டிங்கன்னா அது வந்துட்டு கோப் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நீங்கள் என்ன மெஷர்ஸ் நீங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கீங்க? ஓகே. ஸோ மேஜர் ப்ராப்ளம் அப்படின்னு எடுத்துக்கலாம். எந்த ஏஜ் கேட்டகரியில் யூ வாண்ட் தட்? ஸோ யூத், சின்ஸ் யூ ஆர் டேக்கிங் மேஜர்லி டேக்கிங் கேர் ஆஃப் தி யூத், ஸோ நம்ம யூத் பற்றி பேசலாம். ஓகே ஓகே, தேங்க்ஸ். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் I can take an example. We keep the names anonymous. We don't want to go into that. But one such youth வந்து there was a need for okay, I'll give you 2 examples. One is medical scenario. So obviously on the background இருக்கவங்களுக்கு they don't have insurances. So when they go for any treatment, any issue, even for diagnosis, அவங்களுக்கு வந்து அந்த 2000 or 3000 they won't have. ஸோ அந்த மாதிரி டைமில் இது வந்து இட்ஸ் நாட் ஈவன் தட் யூத் ஹேஸ் த மெடிக்கல், அவனோட தம்பிக்கு இஷ்யூ. ஸோ எவர் சின்ஸ் பேண்டமிக் நடக்கிறப்ப இட்ஸ் அ பிக் டேர்னிங் பாயிண்ட், நாட் ஓன்லி ஃபார் அதர் பிளேசஸ், ஈவன் ஃபார் NGOs. ஏன்னா நாங்கள் போய் ஒர்க் பண்ணுறதே வந்து ஆன் கிரவுண்டில் போய் லைக் ஐ ஹவ் பின் மேக் a difference of 4 years. ஸோ ஐ ஹவ் சீன் ஃபர்ஸ்ட் 1 year ஆஃப் ஃபுல் ஆன் கிரவுண்டில் போய் நேரில் பார்த்து பண்ணோம். நெக்ஸ்ட் 2 years we were ஆன்லைனில் we lost a lot of contacts because இப்போ ஆன் கிரவுண்டில் இருந்திருந்தாங்கன்னா எங்களுக்கு தெரியும் அவங்க அங்கே தான் இருப்பாங்க, அங்கே போய் பார்க்க முடியும், இல்லைனா அவங்களுக்கு எங்கே இருக்காங்கன்னு கேட்டு வாங்க முடியும். பட் ஒன்ஸ் தே வெண்ட் ஹோம் தே couldn't stay there. அங்கேருந்து அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்க காண்டாக்ட் கிடைக்கிறது மிஸ் ஆயிடுச்சு. ஸோ தட் இஸ் வேர் வி ஆல்சோ அண்டர்ஸ்டுட் நம்ம செய்கிற சப்போர்ட் வந்து யூத்துக்கு மட்டும் பண்ணால் பத்தாது, அவங்களோட ஃபேமிலிக்கும் பண்ணணும்னு.
ஸோ we started support not to a full extent, like அவங்க full living cost of living எடுத்துக்க முடியாது obviously, but wherever they needed support, if there is a crisis we would step in. So அந்த கேஸில் this also came in. ஸோ அவங்க தம்பிக்கு வந்து he had an issue, medical issue. ஸோ MRI அந்த மாதிரி எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இமீடியட்டாக the youth knew that இந்த மாதிரி டைமில் வந்து they can call us, they can approach us, and first வந்து we would just listen. என்ன சொல்கிறாங்க, what is the state of them, whether he'll be able to handle it on his own. ஸோ இமீடியட்டாக இதுதான் வேணும் உனக்கு, இந்த காசு நீ பார்த்துக்கணும், that is not what we do. We assess whether he's in a condition where he can actually support himself, இல்லை நம்ம யாராவது கூட இருக்கணுமா. ஸோ that is the level of care and protection we give. ஸோ இப்போ நம்ம வந்து the conversation, I did the conversation. ஸோ நான் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறப்ப he told me that he is a little afraid. Then what I did was I called another youth. I called him, are you aware that this is something? And he told me yes. And உனக்கு டைம் இருந்தால் நீ போய் பாருன்னு. ஸோ in the call itself I was able to make him a little secure about what the situation is, what the course of action is, and என்ன assessment இருக்குன்னு I was able to do. And immediately I reached out to my director, like how the hierarchy is, there are youth like whom we support. அதுக்கு டைரெக்டாக in touch with them will be the wingmen or the academic support volunteers. அவங்க வந்து வீக் ஆன் வீக் அந்த ஒரு யூத் இல்லை ஒரு செட் ஆஃப் யூத்தை போய் பார்ப்பாங்க. fellows like me, the city managers, we manage the volunteers. But aftercare is like I would say special because நாங்கள் வந்து எப்போவுமே we are in touch with the youth, எப்போவுமே in touch with the volunteers. So and in particular the youth which whom I handle, I have seen them for the whole 4 years. So எனக்கு வந்து I have been in personal touch with most of them. அதனால இப்போ அந்த மாதிரி வரப்போ லைக் எனக்கு அப்புறம் இருக்கிறது வந்து லைக் I report to not reporting, it's more like even when we started the conversation I told you not to use to me because we don't really have hierarchy, it is just a way of escalation. So யார்கிட்ட போய் யார்கிட்ட இருந்து என்ன கிடைக்கும்னு. So directors are full timers, so they work full time for Make a Difference. And நான் அவங்கக்கிட்ட ரீச் அவுட் பண்ணேன். I asked them, this is the situation, how can we help them? So we have something called crisis management. So இந்த மாதிரி வரப்போ how can we help them இருக்குது, we have a separate model. So apart from the age transition model which I told you about on the 10 to 28, this is in particular for aftercare we have a crisis management system where we have funds dedicated for this, where if சடனாக ஒரு எக்ஸ்பென்ஸ் வருது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காலேஜ் யூத் இருக்காங்க, அவங்க காலேஜுக்கு நம்ம மணி கொடுக்கணும், ஃபீஸ் கட்டணும், அந்த இதெல்லாம் வந்து இட் கேன் பி பட்ஜெட்டட். எங்களுக்கு இயர்க்கு இவ்வளோ தான் வேணும், we can do fundraising for that. But these are crisis management, we don't know when it will come and for whom it will come and how much will be needing. இந்த மாதிரி டைமில் வந்து we have a separate fund allotted to that for the whole nation. We operate in around 22 cities. So for the whole nation we have a crisis management fund, and அங்கிருந்து I was sent the money. Now when I helped them get the diagnosis done. So once the diagnosis was done and once the doctor told them இதுதான் situation, nothing to worry, it is an after effect of an illness he had previously, and the condition ஆனதுக்கப்புறம் then the youth settled and the பையன் settled ஆனா. So this is one of the case. Another case, this is one what to say immediate நடக்கிறது. For example, when all this happened, it was a working day. எனக்கு வந்து எனிவேஸ் ஒர்க் போயிட்டுருக்கும், மீட்டிங்ஸ் நடந்துகிட்ருக்கும். ஸோ ஜஸ்ட் இன் the 5 minutes break, காஃபி பிரேக்கோ இல்லை லஞ்ச் பிரேக்கோ, ஸோ ஐ ஜஸ்ட் டேக் that 5 minutes, get this things done. ஸோ இது வந்து ஒன் கேஸ். another cases ஃபார் எக்ஸாம்பிள் நீட் மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மெடிக்கல் போகணும் ஒரு யூத்துக்கு, அண்ட் வி see the potential in the youth. பட் அந்த யூத்னால கண்டிப்பாக வந்து அவங்களோட ஸ்கூலோட எஜுகேஷனோட ஸ்ட்ரென்த் வச்சு அவங்களால they can't clear NEET. So we have youth who have studied NEET through Make a Difference for that 1 year, and they cleared, and they are actually in their first year, they have cleared their first semester exams also with 65%. So for that is one story. You can go to our Make a Difference page and see that posts also. And we have another youth right now studying same for preparing for NEET. So இது வந்து it is not like நாங்கள் எப்போவுமே NEET சப்போர்ட் கொடுக்குறோன்னு இல்லை. This is a need that arose and we were able to work together and get a solution. Okay, let us take the burden of the finances. Let us support him for 1 year. So yeah, and I can give you another example. For example, திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்றாங்க. For example, நான் உங்ககிட்ட சொன்னேன் 18 ஆன உடனே ஷெல்டர் விட்டு வெளியே போகணும்.
sometimes what happens is all of a sudden they'll ask them to move immediately இன்னைக்கு நீங்க கிளம்பணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. So it is not in their hands also because they are also under scrutiny by government. அதனால இமீடியட்டாக என்ன பண்ண முடியும்? ஸோ வில் ஆஸ்க் பீப்புள் லைக் உன்னோட காலேஜ் மேட்ஸ் இருக்காங்களா, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, யாராவது தங்குறாங்களா, எங்கே தங்குறாங்க தெரியுமா, அது எங்கே நீ தங்கணும்னு இருக்கு, அங்கே எங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச யூத் வி ஹேண்டில் from 3 to 4 CCA. So we do have quite a good network of youth. We support around 60 youth in Coimbatore right now. So only for aftercare I'm talking about. So இது வந்து basically what I'm எப்படி சொல்கிறதுனா immediately what we did was okay, சில கேசஸில் this is not for one youth, this came up all of a sudden for quite a bunch of youth. So சில பேர் அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. So we were able to understand that இந்த சிச்சுவேஷன் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு. ஸோ வாட் வி டிட் வாஸ் இவங்களுக்கு ஓகே நீங்கள் இப்போவே பார்க்க ஆரம்பிங்க, இப்போவே இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க என்ன பண்ணலான்னு. தேர் ஆர் சம் யூத் ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு. அந்த டைமில் வி வில் டு பிச் இன் ஓகே ஒரு ஈவினிங்கோ சண்டேவோ போய் வி சா தட் இந்த சிசிஏ இந்த பிஜி ஓகேவா, வி ஹாவ் டு அசஸ் தட் ஆல்சோ ரைட். ஏன்னா வி ஆர் கிவிங் த மனி ஃபார் தெம் டு ஸ்டே தேர். அவங்களுக்கு ஃபினான்ஸ் பேக்ரவுண்டில் லைக் some youth they are able to do it. Once they get the support, then they start going to like part-time jobs, they get the money done, then they say okay Anna, I don't need this support anymore, I'll take care of myself. So in the mari sudden varappa we go do these assessments also. For நீங்கள் crisis கேட்டப்ப in depth about aftercare கேட்டப்ப I was happy because ஏன்னா aftercare is not, it can't be modeled, it is a very meta program. So for example இப்போ 10th படிக்கிற பசங்களுக்கு சொல்லி தரணும்னா there is only set things you can do, but aftercareல everything comes new every time you do, like every day you get something new. அந்த மாதிரி வரப்ப it is like we need to improvise, அப்பப்போ improvise பண்ணி we need to like give the solutions. And ideate பண்றதுக்கு you have the wingman, you have your full-time team people helping out, you have other volunteers. So it's always the community of masters who come together to help such situations. Okay, so வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம it can also be considered as the challenges you're facing. Since வந்துட்டு நீங்கள் சொன்னீங்க it's like more of a real time thing. Yeah. So new problems வந்துட்டு on the spot arise ஆகும் and you'll have to sort it out. சார் நீங்கள் நிறைய விஷயம் ஸ்டேட் பண்ணியிருந்தீங்க. அதில் ஒரு விஷயம் க்ரைசிஸ் மேனேஜ்மெண்ட்னு ஸ்டேட் பண்ணியிருந்தீங்க. அது மூலயமா நான் என்ன கேட்குறேன்னு நினைக்கிறேன்னா, எல்லாருக்கும் ஒர்க் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுன்றது இருக்கும். நீங்கள் அது ரிலேட்டடாக எல்லாருக்கும் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க. பட் அதை நீங்கள் என்னைக்காவது ஃபேஸ் பண்ணதுண்டா? More like உங்களோட ப்ராப்பர் ஒர்க் லைஃப் அண்ட் ஆல்சோ திஸ் மேட் ஆர்கனைசேஷன் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? லைக் ஓகே ஸ்மால் ஜஸ்ட் okay, so I'll keep this thing short. You know, I have been like I joined Make a Difference as a working professional. There are people like most of the people join as a college student. College students at the same time enakku irukadu. So what happens is you have that overlap of free time, available time. So anga I'll be able to work, and usually it is in the evenings. Evening வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் 1 hour or half an hour of work if I put, I'll be able to go through the weekdays. In weekend I have the same availability of anyone. So on the time I'll put in the time. Sometimes yeah, I do feel இது மேனேஜ் பண்ணுறது எப்படி, இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், இதுக்கு பண்ண முடியல. பட் ஆஃப்டர் ஒன் பாயிண்ட் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் யூ லேர்ன் அ லாட் ஃப்ரம் மேக் அ டிஃப்ரென்ஸ், லைக் ஹவு யூ ஆப்ரேட் த கல்ச்சர், ஒர்க் கல்ச்சர், ஹவு திங்ஸ் ஆர் டன். யூ ஸ்டார்ட் அப்ளைங் அட் யூ ஒர்க். Then whatever you learned at work, your engineering, you bring that into this make a difference. So it benefits both the sides, and it after one point it self balances. Like you get into a zone where you'll be able to manage both the work. So yeah, that is, it's just time. Yeah, ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. இதை தாண்டி நான் என்ன ஸ்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, எவ்வளோ பெரிய விஷயம்னாலும், எவ்வளோ பெரிய காட்டுத்தீயாக இருந்தாலும் அதுக்கு ஸ்டார்டிங் தீப்பொறின்றது ஒன்று இருக்கும். எந்த பாயிண்ட் வந்துட்டு இந்த ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் போகணுன்றதை உங்களை ட்ரைவ் பண்ணுச்சு? வாட் இஸ் த ட்ரைவிங் பாயிண்ட்? ஓகே, ஸோ ஆக்சுவலாக நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து ஐ டோல்ட் யூ 11th and 12th அந்த மாடலுக்குள்ளே தான் நான் உள்ளே வந்தேன். ஐ ஸ்டார்ட் ஆஸ் அ ஃபிசிக்ஸ் டீச்சிங் வாலண்டியர் ஃபார் 12th standard youth. ஸோ ஒன்ஸ் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் போன உடனே ஐ டோல் தெம், நான் ஒரு டெரிவேஷன் சொல்லி தந்தேன். லைக் இட் வாஸ் அ ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்து ஜஸ்ட் கெட்டிங் டு நோ த யூத் இஸ் த அஜெண்டா. பட் அங்கே போய் ஹி ஆஸ்க் மீ லைக் நாளைக்கு டெஸ்ட் இருக்குன்னா இது டெரிவேஷன் படிக்கணும்னு. ஸோ ஐ டாட் ஹிம்.
நான் அடுத்த வாரம் போனதுக்கப்புறம் மை யூத் கேம் அண்ட் டோல் மீ தட் அந்த டெஸ்ட் நல்லா பண்ணேன், அந்த மிஸ் வந்து என்னை வந்து அதை போர்டில் எழுத சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி பிகாஸ் நான் லைக் நம்ம கூட இருக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சொல்லி தருவோம், அங்கே வி டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி ரிவார்ட்ஸ். பட் ஹியர் சேம் வாலண்டியரிங் வி டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி ரிவார்ட்ஸ். பட் நான் எதுவுமே பண்ணலை, பட் த பை ப்ராடக்ட் தட் a youth was able to explain a whole class of people of what I taught. So and he getting benefited and over point like wherever I said like சின்ன விஷயங்கள் தான் பண்ணுவோம், பட் அது வந்து it has a large impact in what they do and how they become. So I understood that I can make a good impact here, and the work culture in Make a Difference, that made the big difference. Like அங்கே வந்து it is always supportive. Like எனக்கு ஏதாவதுனா I always know there are people who can support me. Work the same thing can't be told in a corporate work culture. Anga vande you're on your own, you have your team managers to help you out, but it is always on you, but inga it is always on the team. So that difference, that work culture difference, and the way I was able to make the impact in the system for just one youth, but I understood that small difference is making the difference. Yeah. Okay, so இப்போ வந்துட்டு நம்ம lot of MAD organizations also about you பேசணும். So we want us to know some recent project like MAD organizations working on, like சும்மா walk us through the recent projects. Sure. So there are different things we do. I told you நம்ம fundraise பண்றோம் யூத்துக்குங்கிறது, we do it through community fundraising. So community fundraising is a project irrespective of what volunteer you are, you will be doing community fundraising for a part of your year. So it might be like one month to 2 months. So now we are at the end of our campaign. Since it's the financial year end also, there are donors who come to us, corporate donors. They tell us that நான் இவ்வளோ உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடி, பட் வந்து உங்கள் பொட்டன்ஷியல் எனக்கு தெரியணும், whether you have the reach, whether you are able to do the deeds கரெக்டானு. ஸோ நான் அப்போ வந்து how these things happen is இது we tell them this is how we spend and all. Then they also want to know how our volunteering network is. So அந்த இதில் வந்து they propose like the proposal goes such that we'll raise 10 lakhs through our volunteers, you match our reward. So it's called matching grants, that is going on right now. So recently like in 4 days from 28th, today is 31st. So இன்னைக்கு last it's again the financial end. So finances வந்து through CSR all those accounting things close பண்றதுக்காக we have this matching grant. இந்த matching grant பண்றப்ப for example if someone donates to Make a Difference through me for 4k, 8k is donated by the donor. So if anyone wants to give money and make that impact, multiply by 2x. So எனக்கு 4000 தான் போட முடியும், but if anyone wants to multiply the impact, இல்லை 12000 கொடுக்கணும், பட் என்னால் 4000 தான் போட முடியும்னா this is the best time to do it. ஏன்னா நீங்கள் அந்த கொடுக்குற கிராண்டில் it is going to multiply and get the impact more. So and there is already 80G tax exemption, so 50% of it you will get through income tax reimbursement. So you will be just putting in 2000, but you will be the impact you give for our youth, for our children is 12k. So that is the level of impact, the system, how it is supportive to do it. So right now there's a campaign going on, and I am being tagged to the poster, and என்னோட profile, Instagram profile போய் பார்த்தீங்கன்னா there is a link, anyone can donate through that, and yeah, anything else you can do a recurring deposit. There are, as I told, there is tax exemption, so anyone who wants to do it, multiply the impact in just today is the last day for it, so anyone who wants to do it can do. ஓகே, ஸோ சார் சொன்ன மாதிரி அவரோட ப்ரொஃபைலில் வந்து தேர் இஸ் ஃபண்ட் ரேசிங் கேம்பெயின். ஸோ எனி ஒன் வுட் லைக் டு கான்ட்ரிபியூட் கேன் ஆக்சுவலி டூ தட், பிகாஸ் லைக் ஸ்மால் ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர் மேக் அ மைட்டி ஓஷன், ஸ்மால் கான்ட்ரிபியூஷன் ஆல்சோ வில் பி மச் அப்ரிஷியேட்டட். ஸோ நம்ம as we are nearing towards the end of the show, out of the box questions. So நான் எங்களோட தீம் பேசிக்லி வந்துட்டு இட்ஸ் அபவுட் கிளைமேட்டிக் சேஞ்ச் தான் சார். ஸோ வந்துட்டு வாட் ஆர் யுவர் வியூஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ் அபவுட் கிளைமேட்டிக் சேஞ்ச் அண்ட் ஹவு as an individual can we contribute towards that? Okay, so climate change is not anymore like நம்ம கண்ணுக்கு தெரியாதது கிடையாது. We have already seen how things are happening. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் லைக்
சடனாக இந்த இடத்துல series of earthquakes happening. Suddenly there are wildfires, more wildfires. So these are evidences that climate change is happening. Again, நான் முன்னாடி சொன்ன மாதிரி it is the small differences which we make in the world. So climate change பற்றி கேட்டிங்கன்னா it is எப்படி சொல்கிறது, we are in this world, நம்ம வீட்டை நம்ம தான் பார்த்துக்கணும். So basically that is my point of view on climate change. Okay. So thank you so much sir, இத்தனை நேரம் வந்துட்டு sharing your views about our organizations and also coming with us, joining here. So talking with you எங்களுக்கு வந்து ஒரு பெரிய இன்சைட் கிடச்சிருக்கு, how small things can bring about a big difference in it. So I think we can finish this. So இந்த டிஃப்ரென்ஸ் த்ரூ டீச் ஷோ மூலயமா இவங்க பண்ண குட் திங்ஸ் அண்ட் என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்றதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இதை சொல்லி இந்த மாதிரி சின்ன டீட்ஸ் மூலயமாவே பெரிய டிஃபரன்ஸை நம்மளால் கிரியேட் பண்ண முடியும்னு சொல்லி நான் ஷோவை முடிச்சுக்கிறேன். நான் உங்கள் ஆர்ஜே வர்ணேஷ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது PST சமுதாய வானொலி 107.8 கோவையின் முதல் சமுதாய வானொலி, வாய்ஸ் ஆஃப் த ஃபோக்ஸ். நான் அஜய் லின்சி. தேங்க்யூ மிஸ்டர் ஹரி வெங்கடேஷ் சார். நீங்கள் சொன்ன உங்கள் மேக் எ டிஃப்ரென்ஸ் ஆர்கனைசேஷன் மூலமாக 2006 ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் யங்ஸ்டர்ஸுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச சூப்பரான கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அதாவது இப்போல இருக்க யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட லைஃப் கேரியரை மட்டும் பார்த்துட்டா போதுங்கிற இந்த பட்சத்தில் நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஒவ்வொரு சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன்ஸையும் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ், அதாவது த ஃப்யூச்சர், அவங்களுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது. அதுவும் இல்லாமல் நீங்கள் சொன்னீங்க ஸ்ட்ரகிள் பண்ணுறவங்களுக்கு சப்போர்ட் தரோன்னு சொன்னீங்க. அதுக்காக ஈவன் பேண்டமிக் டைமில் கூட உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஆர்கனைசேஷன் மூலமாக உங்களால் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஹெல்ப் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களோட ஃபவுண்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 6th 7th ஸ்டூடெண்ட்ஸில் ஸ்டார்ட் பண்ணி நீட் ட்ரை பண்ணணும், JEE ட்ரை பண்ணுங்கிறவங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுங்கிறதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா ரொம்ப கம்மி ஸ்கூலிங்லேருந்து வந்தவங்களுக்குலாம் அந்த நீட் கிராக் பண்ணுறதா இருக்கட்டும், JEE எக்ஸாம்ஸ் கிராக் பண்ணுறதா இருக்கட்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவங்க படித்த சிலபஸும் சரி, அவங்க வந்திருக்க சூழ்நிலையும் சரி, அந்த மாதிரி எக்ஸாம்ஸை வந்து கிராக் பண்ணுறதுல பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் அந்த பேசிக்ஸ்லேருந்து பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும்னா, என்னோடய காலேஜ் ஸ்டார்டிங்கில் வந்து ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் அப்போ இந்த மேக் எ டிஃப்ரென்ஸ் மூலமாக நாங்கள் வந்து இங்கே கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் எங்களோட நிறைய டிபார்ட்மெண்ட்லேருந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒரு வீடியோ காலேஜ் மாதிரி எடுத்து எங்களோட சரௌண்டிங்க்கு ஹெல்ப் பண்ண மாதிரி நிறைய காலேஜ் வீடியோஸ்லாம் பண்ணோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அது பண்ணப்பே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வீடியோ தான் பண்ணோம். ஆனால் அட் தி எண்ட் ஆஃப் தி டேல எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிது. ஸோ உங்களோட ஆர்கனைசேஷன் மூலமாக இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து ஃபர்தராக வந்து நிறைய ஹெல்ப் பண்ணணும், யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணணுங்கிறத சொன்னது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ 9 to 5 ஜாப் போகிறவங்க, இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட பெர்செப்ஷனில் வந்து அவங்களோட இதை பார்க்குறப்ப வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸ் போய் முடிஞ்சவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற அந்த ஒரு தாட்டை வந்து உங்கள் ஆர்கனைசேஷன் டெய்லி வந்து அதுக்கான இம்ப்ரூவ்மெண்ட் மூலமாகவோ நீங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் மூலமாகவோ சொல்லிகிட்டே வரீங்க. என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பேஷனுங்கிறது தான் ஒவ்வொரு விஷயத்துக்கான ஒரு முக்கியத்துவம்னே சொல்லலாம். ஏன்னா வந்து இப்போ பேஷன் இருக்கவங்களுக்கு வந்து அவங்களோட கெரியர் க்ரோத், அவங்களோட ஃபேமிலி கண்டிஷன்ஸ் மூலமாக அவங்களுக்கு இஷ்டப்பட்ட ஜாபை வந்து எடுத்துக்க முடியாது. பட் ஆனால் இந்த பேஷன் வந்து அவங்களோட லைஃபையே எந்தளவுக்கு சேஞ்ச் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னிங்கன்னா, ஒரு பர்சனாலிட்டி வந்து அவருக்கு வந்து சினிமாவில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட், ஆனால் அவருக்கு பேசும்போது ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், ஸ்டாமர் பண்ணுவாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு சினிமாவில் வந்து இப்போ ஒரு டாப் பில்லியனாக இருக்கிறது தான் மிஸ்டர் ரோவன் அட்கின்சன். என்னப்பா யாருன்னே தெரியலன்னு நினைக்கிறீங்களா? நம்ம சின்ன வயசில் மிஸ்டர் பீன் பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் அவர் வந்து அவரோட பேஷன் நோக்கி ஓடினார். இப்போ அதில் வந்து இப்போ அவர் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கார். ஸோ அந்த மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் தான் மிஸ்டர் யமுனேஷ் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட சூப்பர்பான கொஷின்ஸும் சுவாரஸ்யமான கேள்விகளோட இணைஞ்சிருக்காங்க RJ நரேஷ் மற்றும் RJ மோனிஷ் அவர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது PST சமுதாய வானொலி 107.8 கோவையின் முதல் சமுதாய வானொலி, வாய்ஸ் ஆஃப் த ஃபோக்ஸ். நான் உங்கள் RJ நரேஷ். நான் உங்கள் RJ மோனிஷ். ஸோ இன்றைக்கி நம்ம சீஃப் கெஸ்ட் வந்து மிஸ்டர் யமுனேஷ் வந்திருக்காரு. ஸோ சார் வந்து ஃப்ளோர் மேனேஜராக இருக்காங்க மான்செஸ்டர் ஹோண்டா கோயம்புத்தூரில். ஸோ ஹலோ சார். ஹலோ சார். இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் இந்த ஈவெண்ட் வந்து மெயினாக கிளைமேட்டிக் சேஞ்சை பற்றி பண்ணிகிட்ருக்கோம். ரேலிஸ் அண்ட் 12 hours லைவ் வந்து பண்ணிகிட்ருக்கோம் சார். ஓகே. ஸோ இந்த கிளைமேட்டிக் சேஞ்சுக்கு ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட் ஆகும். அதில் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு டெவலப்மெண்ட் அண்ட் ப்ரிவென்ஷன் பண்ணுற இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஃபீல்டில் இருக்கீங்க, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. ஸோ நீங்கள் இந்த கிளைமேட்டிக் சேஞ்சை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? கிளைமேட்டிக் சேஞ்சஸ் வந்துட்டு நம்ம
ஃபீட்பேக்காக சொல்லலாம். பட் இதில் வந்து சேஞ்சஸ்ங்கிறது டே பை டே என்வரான்மெண்ட் நம்ம ஆட்டோமொபைல் ஃபீல்டுனாலையும் சரி மற்ற ஃபீல்டுனாலையும் சரி நிறைய நடந்துகிட்ருக்கு. பட் ஆட்டோமொபைல் ஃபீல்டில் நடக்கிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி பெட்ரோல், டீசல், சிஎன்ஜி, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதனால் நடக்கிற பொல்யூஷன்ஸ் டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஏன்னா பர் டே ஒரு ஒரு நிமிஷத்துக்கு 2 நிமிஷத்துக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 2 வெஹிக்கிள் 3 வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் ஆகிட்டு தான் இருக்குது. ஆமாம், ப்ரொடக்ஷன் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா அதை ரெடியூஸே பண்ண முடியாது. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் ஆகட்டும், டீசல் வெஹிக்கிள்ஸ் ஆகட்டும், பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ் ஆகட்டும். ஸோ அந்த ப்ரொடக்ஷன்ஸ் நாட் ஒன்லி கார்னால் இதாகிறது சரி, அது மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கும் நிறைய பொல்யூஷன்ஸ் ஆகுது. ஸோ அதனாலையும் ஒரு ரீசன் இது காரணம். ஸோ இப்போ இவி வெஹிக்கிள்ஸ்க்கும் நார்மல் வெஹிக்கிள்ஸ்க்கும் அந்த ப்ரொபோர்ஷன் வந்து முதல்ல ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இப்போ ரெவாலாம் இருந்த பீரியட்ல நான் சொல்ல ஃபர்ஸ்ட் ஜென் மஹிந்திரா ரெவா வந்து ரொம்ப ரேரான மாடல், என்னைக்காச்சும் தான் நம்ம ரோட்டில் பார்க்க முடியும். பட் இப்போ இந்த நெக்ஸான், அதுக்கப்புறம் ஹுண்டாய், கோனா அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் இப்போ எங்கள் பார்க்கிங் லாட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 கார் கிட்ட இவி வெஹிக்கிள்ஸ் ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்களே வந்துட்டாங்க. ஸோ ஃபியூச்சர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இவி வர்சஸ் ஃபாசில் ஃபியூல் வெஹிக்கிள்ஸ்னு மாறிட்டே வருது சார். அது எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக நீங்கள் பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் இவி வெஹிக்கிள்ஸ் இப்போ இருக்கிற ட்ரெண்ட் செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருனாலே அஃபோர்ட் பண்ண முடியாதுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் திங் அதுதான். ஓகே, ஜென்ரலாக இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஃபேமிலி கார்னு போகிறவங்கனால இவி போக முடியாது. கண்டிப்பாக. நாட் ஈவன் டீசல் போக முடியாது அவங்களால. ஏன்னா அவங்களோட யூசேஜ் என்னங்கிறது பார்த்து தான் ஃபஸ்ட்டு அவங்க காரே போகணும். ரேர் யூசஸ் தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு பெட்ரோல் ஒரு காருங்கிறதே வந்து தேவையான பெரிய ஒரு விஷயந்தான். அப்படி இருக்கிறப்ப அவங்களால டீசலோ இந்த மாதிரி இப்போ வெஹிக்கிள்ஸ் போக முடியாது. மெயினாக இவி போக முடியாது. இவி இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிட்டு வர்றதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஓல்டு கார்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த ஓல்டு கார்ஸ்னால வர்ற பொல்யூஷன்ஸ் இதையெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ இப்போவும் பார்த்தீங்கன்னா இவி நிறைய பார்த்தீங்கன்னா டே டு டே கம்யூட்டிங்க்கு அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. லாங் க்ரூசிங்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவி இன்னும் வந்து நம்மளுக்கு அடாப்ட் ஆகலை. ஃபர்ஸ்ட் திங். இது ஃப்யூச்சரில் போக போக உங்களுக்கு சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ், அப்புறம் இந்த ஓல்டு கார்ஸ்க்கான ஸ்கிராப் யார்டு இதெல்லாம் கொண்டு வரும்போது ஒரு நெருக்கடி வரும். ஓல்டு கார்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வந்து பேன் பண்ணணுங்கிற ஒரு இதில் வரும்போது தான் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியலுக்கு வந்திருக்கு. இன்னும் வந்து ஓல்டு கார்ஸ்க்கு வரும். டே டு டே நம்மளோட இந்த கார்ஸ்க்கெல்லாம் வந்துட்டதுக்கப்புறம் தான் இந்த இவியோட டெவலப்மெண்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். இன்னும் நிறைய மேனுஃபேக்சரர்ஸ் இன்னும் இவியில் 100% இறங்கலை. ஆமாம் சார், கண்டிப்பாக. மாருதி எல்லாம் இன்னும் பெரிய நெட்வொர்க்கான மாருதியே நீ வந்து பார்த்தீங்கன்னா இவிக்கு வரல. ஸோ எதனாலன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் டெவலப் ஆகுற வரைக்கும் வரமாட்டாங்க. ஆமாம், தட்ஸ் த ரீசன். ஸோ சார் இப்போ வந்து ஃபியூச்சரில் இவியோட எவல்யூஷன் எப்படி இருக்குன்ற மாதிரி சொன்னீங்க சார். இப்போ வந்து இவின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் எல்லாத்தினாலையும் அஃபோர்ட் பண்ண முடியறதில்ல. ரொம்ப ஹை ப்ரைஸில் தான் வந்து இவிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில் அது எவல்யூட் ஆகும்போது இப்போ மாருதியுமே அந்த ஃபீல்டில் இறங்கலன்னு சொல்கிறீங்க. ஸோ மாருதி பேசிக்காகவே வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து எப்பயுமே கொடுக்கறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ஃபியூச்சரில் வரப்போகிற இவி வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு எல்லாத்தினாலையும் அஃபோர்ட் பண்ண முடியுமா சார்? ஏன்னா ஆவரேஜாக ஒருத்தங்க வந்து கார் எடுக்கணும்னா ஒரு 5 to 7 lakhs கையில் வச்சு தான் எடுக்கணுன்றதை நினைப்பாங்க. ஸோ அஃபோர்டபுளாக கண்டிப்பாக இருக்குமா சார் ஃபியூச்சரில்? என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போது அஃபோர்டபுள்னு கொண்டு போயிட்டிங்கன்னா சில விஷயங்கள் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணணும். சேஃப்டி, இப்போது நிறைய விஷயங்களில் வந்து மாருதி காம்ப்ரமைஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி தான். சேஃப்டி காம்ப்ரமைஸ் பண்ணிடுறாங்க, ஃபியூல் எஃபிஷியன்சி கொடுத்துட்றாங்க, ஃபீச்சர்ஸ் கொடுத்துட்றாங்க. இன்றைக்கி ஒரு நியூ காருன்னு போகிறவங்களுக்கு சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து நிறைய பேர் பார்க்குறதில்ல. அது ஒரு பெரிய விஷயம். இன்றைக்கி டாட்டா இந்த அளவுக்கு ஈவியில் வந்திருக்காங்க அப்படின்னா சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸை அதிகம் பண்ணிட்டாங்க. அதனாலையும் அவங்களால காஸ்ட் வைஸ் கம்மி பண்ண முடியல. ஃப்யூச்சரில் மாருதி கொண்டு வரும்போது மற்ற பிராண்ட்ஸும் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக சார். இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பற்றி நம்ம கேட்டுட்டு இருந்தோம் சார். இப்போ வந்து ஹைப்ரிட் வெஹிக்கிள்ஸ் தான் இப்போ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது சார் மார்க்கெட்டில். ஏன்னா இப்போ மாருதி வந்து இப்போ எர்டிகாலேருந்து SHVS அந்த எடிஷன் சியாஸ்லேருந்து அவங்க விட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நாங்கள் ஹோண்டாவில் எதிர்பார்க்கலாமா சார் ஃபியூச்சரில்? மற்ற பிராண்ட்ஸ்லையும் வருமா சார்? இல்லைங்க, இப்போது ஆக்சுவலாக சொன்னது தான் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஹைப்ரிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரும், பட் இன்னும் வந்து பெட்டராக டெவலப் பண்ணுவாங்க. ஓகே, இப்போவே பார்த்தீங்கன்னா மாருதி யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஹைப்ரிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைல்டு ஹைப்ரிட்ஸ் தான். ஆமாங்க சார், ஸ்மார்ட் ஹைப்ரிட் தான், மைல்டு ஹைப்ரிட்ஸ் தான். அது கூட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் டெக்னாலஜி இதெல்லாம் யூஸ் பண்ணி அவங்க அப்படியே கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அதை விட டெக்னாலஜியான ஹைப்ரிட்ஸ் எல்லாம் இருக்குது. ஹோண்டா, டொயோட்டா இவங்க கிட்டலாம் இருக்குது. ஸோ இப்போ அந்த ஹைப்ரிட் டெக்னாலஜிஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அவங்க டெவலப் பண்ணுவாங்க.
மாருதி அண்ட் டொயோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் வெஞ்சர்ஸில் இப்போ போயிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து அந்த இன்ஜின்ஸ் ஷேர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி பண்ணும்போது இன்னும் ஹைப்ரிட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கர் ஆகும். ஓகேங்க கண்டிப்பாக சார். இப்போ வந்து கிளைமேட்டிக் சேஞ்ச் வந்து என்விரான்மெண்ட்டுக்கு எப்படியான இஷ்யூஸ் இருக்குது அப்படின்றத பேசுகிறோம் சார். நீங்கள் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, ஹோண்டாவோட ஃப்ளோர் மேனேஜர் இருக்கீங்க. ப்ரொடக்ஷனுக்கு அண்ட் கார்ஸோட மெயின்டெனன்ஸுக்கு வந்து கிளைமேட்டிக் சேஞ்ச் என்ன மாதிரி ஒரு இம்பாக்ட் கொடுக்குது சார்? என்னன்னு கேட்டிங்கன்னா டே டு டே இன்றைக்கி வந்து நிறைய பேர் கஸ்டமர்ஸ் நினைக்கிறாங்க நம்ம வந்து மெயின்டைனே பண்ண வேண்டியதில்லை, ஜீரோ மெயின்டெனன்ஸ், காரை வந்து நம்ம பார்க்க வேண்டியதில்லை, சர்வீஸ் சென்டர் கொண்டு போனால் போதும் அப்படின்ட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஜென்ரலாக ஃபியூ டிப்ஸ் இருக்குது. ஒரு இன்ஜின் ரூம் ஒரு பானட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் சில இண்டிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். எல்லோ கலர் இண்டிகேஷன்ஸ் இருக்கும், ஆரஞ்சு இண்டிகேஷன்ஸ் இருக்கும், ப்ளூ இண்டிகேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து எதை டே டு டே நம்மளே செக் பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜின் ஆயில், இந்த ஆயில் ஃப்ளூயிட்ஸ் லெவல்லாம் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நம்மளே செக் பண்ணலாம். ஸோ அதுலேயே இண்டிகேஷன்ஸ் கொடுத்துருப்பான், மேக்ஸிமம் மினிமம் லெவல் கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம செக் பண்ணிட்டோம்னாலே ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நம்ம காரை பற்றி தெரிஞ்சுக்கலாம், நம்ம கார் இந்த கண்டிஷனில் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் வந்து பேட்ரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வெஹிக்கிள் கரெக்டாக ஸ்டார்ட் ஆகுதா, ஸ்டார்ட் ஆகுறதுல ஏதாவது டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ண முடியுதா, இதெல்லாம் பார்த்து செக் பண்ணி வைக்கணும். இது எந்த கிளைமேட்டாக இருந்தாலும் மோஸ்ட்லி வின்டர் சீசன்ஸில். சம்மரில் பார்த்தீங்கன்னா டயர்ஸு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் சம்மரில் அசால்ட்டாக நம்ம இருந்துட்டு வின்டர் ரெய்னி சீசன் ஆரம்பிக்கும் போது அதை அப்படியே கவனிக்காமல் இருக்கக்கூடாது. ரெய்னி சீசனில் பார்த்தீங்கன்னா வைப்பர்ஸ், இந்த ரப்பர் ஐட்டம்ஸ் இருக்குது இல்லைங்களா காரில், அதெல்லாம் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டு. டயர்ஸ், வைப்பர்ஸ், சாதாரண வைப்பர்ஸ் தானேன்னு நம்ம நினைக்கிறோம். பட் நீங்கள் இதுவே ரைடில் போயிட்டு இருக்கிறப்போ அந்த வைப்பர்ஸ் கிழிஞ்சிருச்சவளோ இல்லை ஏதாவது ஹார்டாக இருந்து கிளீனிங் இல்லைனாலோ எதுவுமே நீங்கள் பண்ண முடியாது. விண்ட்ஷீல்ட் ஸ்க்ராட்ச் பண்ணிடும், பட் நீங்கள் டிரைவிங் விசிபிலிட்டியே இருக்காது. ஒரு நைட் டைம் டிரைவிங் போயிட்டுருக்கீங்க, அந்த டைமில் வைப்பர்ஸ் இல்லைன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்குங்கிறத வந்து அது ஃபீல் பண்ணாதான் தெரியும். ஆமாம், இப்போ நான் இப்போ நீங்கள் வைப்பர்னு சொன்னால் ரீசெண்டாக என் வைப்பர் போயிடுச்சு, இன்னும் மாற்றாம ஓட்டிகிட்டு இருக்கேன். சம்மர் ப்ராப்ளம் கிடையாதுங்க, சம்மரில் நம்ம யூஸே பண்ண மாட்டோம். ஆமாம் சார். இப்போ ரேராக தான் மழை பெய்யுது, ஒன்றும் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. பட் ரெய்னி சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற எந்த டைமில் வேணாலும் மழை பெய்யலாம். அதாவது நைட் டிரைவெல்லாம் வித்தவுட் வைப்பர்ஸ் டிரைவே பண்ண முடியாது. ஏர் ப்ரெஷர்ஸ் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். ஓகே. இதே மாதிரி ஈட்டபிள்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து மோஸ்ட்லி இந்த காருக்குள்ளே வைக்கிறது இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிங்கன்னா இதுவே ஒரு நல்ல ஹேபிட். ஓகே ஓகே சார். இப்போது இவியோட இது வந்து நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது இல்லைங்க சார், மேனுஃபேக்சரிங்கும் ஜாஸ்தி பண்ணுறாங்க, எல்லா பிராண்ட்ஸும் உள்ளே கொண்டு வராங்க. ஸோ ஃபியூச்சரில் வந்து இப்போ BS6 நார்ம்ஸே ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு, அதனால நிறைய கம்பெனிஸ் வந்து இப்போ டீசல் இன்ஜினே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. வரதே பெட்ரோல் இன்ஜின்ஸ் மட்டும் தான் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸில் வருது. ஸோ BS7 BS8 அந்த மாதிரி வரும்போது ஒரு பாயிண்ட்டில் கம்ப்ளீட்டாக ஃபாசல் ஃபியூல் இன்ஜின்ஸே இருக்காது. அதாவது கம்பேரிங்லி நம்ம சொல்லணும்னா இந்த ஃபாசில் இன்ஜின்ஸ் வந்து இம்மீடியட்டாக பண்ண முடியாது. ஓகே. டீசல் வந்து இப்போது நிறைய பிராண்ட்ஸ் நிறுத்துற மாதிரி நிறுத்தினாங்க. டொயோட்டோவில் பார்த்தீங்கன்னா சில மாடலில் வந்து நிறுத்தினாங்க, திரும்ப கொண்டு வந்துட்டாங்க. ஆமாம், ஏன்னா டொயோட்டோவில் அவங்க ரிலையபிலிட்டி அவங்களோட டீசல் இன்ஜின். ஆமாம், ஸோ எல்லா பிராண்ட்னாலையும் நிறுத்த முடியும்னு சொல்ல முடியாதுங்க. சிலர்னால வந்து அந்த PM வேல்யூவை கண்ட்ரோல் பண்ண முடியாதவங்க, என்ன சொல்கிறாங்க, அந்த டீசலில் இருக்கிற அந்த PM வேல்யூன்னு சொல்லுவாங்க, அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா டீசல்லேருந்து வெளியே போயிட்டாங்க. ஓகே ஓகே. ஸோ பெட்ரோல் இன்ஜின்ஸ் இருக்கும், பெட்ரோல் இன்ஜின்லேயே பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் இருக்குது, டர்போ இருக்குது, ஸோ CNG இருக்குது. இது வந்து இன்னும் வந்து பொல்யூஷனுக்கு அவ்வளோவா இல்லை. ஆமாம், பெட்ரோல் இன்ஜின்ஸ் அவ்வளோ இல்லை. ஸோ அதனால் டீசல் இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் நம்மளுக்கு வந்து இயர்ஸ் இருக்கு, ரொம்ப வருஷங்கள் இருக்கு ஃபாசில் இன்ஜின் ஸ்டாப் ஆகுது. அதான் டீசல் ஹாலிக் சார், டீசல் தான் ரொம்ப பிடிக்கும், அதனால இல்லைன்னே நிறைய எனக்கு பிடிச்ச பிரான்ச் எல்லாம். இல்லைங்க, டார்க் விரும்புறப்போ பார்த்தீங்கன்னா எந்தூசியாஸ்டிக் டிரைவர்ஸ் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா டார்க் விரும்புவாங்க. டீசல் டிரைவ் பண்ணி பிடிச்சவங்கனால பெட்ரோலை வந்து டக்குன்னு அடாப்ட் ஆக முடியாது. எனக்கு ஒவ்வொரு கார் பெட்ரோல் கார் எடுக்கும் போதெல்லாம் ஒரு ஃபீலே இருக்கு சார், ஏன்னா டீசல் இன்ஜின் எப்பவும் கொஞ்சம் ரஃபா இருக்கும், அண்ட் அதே டைம் நல்ல பவர் டெலிவரி. நீங்கள் எந்த ஒரு ஹில் ஸ்டேஷன் டிரைவிங்கே போனாலும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரி இருக்கும் டிரைவ் பண்ணுறதுல, பெட்ரோலில் வந்து அது கிடைக்காது. கண்டிப்பாக. ஸோ சார், இந்த இடத்துல எனக்கு ஒரு டவுட் சார். இப்போ வந்து நம்ம பொதுவாக எப்பயுமே வெஹிக்கிள்ஸ்னால பொல்யூஷன்ஸ் வருது அப்படின்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சார். இந்த BM வேல்யூ அண்ட் இன்ஜின்ஸை பற்றி நிறையா சொன்னீங்க சார். இப்போது வெஹிக்கிள்ஸ் மூலமாக பொல்யூட் எவ்வளோ ஆகுது என்விரான்மெண்ட்னு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா சார்? டீட்டெயில்டாக சொல்ல முடியாதுங்க, ஏன்னா இன்னைக்கு
எப்படி சொல்கிறது, பொல்யூஷனே இல்லை, பொல்யூஷன் ரொம்ப கம்மியாகும் அப்படின்னு தான் ஈவியே கொண்டு வந்திருக்காங்க. பட் ஈவினாலையும் பொல்யூஷன் இருக்குது. அது வந்து நம்ம பொல்யூஷன் ஆகாதுன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா ஒரு பேட்ரி சார்ஜ் போடுறோன்னு வைங்க, சிங்கிளாக இன்றைக்கி நம்ம ஃபாசில் இன்ஜின்ஸோட கார் பேட்ரி சார்ஜ் பண்ணுறோன்னா அந்த சார்ஜ் போடுற ஸ்டேஷனுக்கே வந்து பார்த்திங்கன்னா சில நார்ம்ஸ் எல்லாம் இருக்குது. பேட்ரி கேப்ஸ் ஓப்பன் பண்ணி வைக்கணும், அது கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கணும். ஒரு சிங்கிள் பேட்ரி நார்மல் பேட்ரிக்கே இவ்வளோ இருக்கும்போது அந்த காரே பேட்டரியில் தான் இயங்குது. ஸோ அந்த பேட்டரியை வந்து சார்ஜ் பண்ணுறப்போ எந்த அளவுக்கு அந்த இடத்துல பொல்யூட் ஆகும் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம யோசிக்கணும். ரெண்டாவது அந்த பேட்டரியை ரீசைக்கிள் பண்ணுறாங்க இல்லைங்களா, அப்போது அதெல்லாம் எப்படி ஒரு பொல்யூஷன் கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாமும் ஒன்று இருக்குது. ஆமாம் சார். பொல்யூஷன் இல்லைங்கிறது ஆட்டோமொபைல் ஃபீல்டில் கிடையாதுங்க. ஏன் இப்போ அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நாட் ஒன்லி இன்ஜின்ஸ்னாலன்னு கிடையாது, நாய்ஸ் பொல்யூஷன் இருக்குது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆமாம் சார். ஏன்னா ஹாரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் கிடையாது. இந்த காரில் இந்த ஹார்ன் தான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது, இந்த காரில் இந்த லைட் தான் இருக்கணுங்கிறது ஸ்டாண்டர்ட்ஸ் கிடையாது. ஸோ இது எல்லாமே பொல்யூஷன் தான். ஸோ அதெல்லாமே ஒரு இத்தனையும் கொண்டு வரதுக்கு முன்னால் அதெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும், அப்புறம் தான் வந்து நம்ம இன்ஜின்ஸ்க்கு போக முடியும். ஸோ எவ்வளோ மினிமலாக கொண்டு போக முடியுமோ அது ஆட்டோமொபைலில் பண்ணணும் அப்படின்றது. இது வந்து எல்லாத்தோட பர்சனலாகவும் இருக்குது. நான் மட்டும் கார் ஓட்டினா போதுங்கிற மாதிரி நிறைய பேர் இன்றைக்கி ஓட்டிகிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது, ஆப்போசிட்டில் வர்றவங்களும் சேஃபாக ஓட்டணும் இல்லையா? எஸ் சார், கண்டிப்பாக. இவங்க ஹை பீம் ரொம்ப பவர்ஃபுல்லான லைட்ஸ் போட்டு ஹை பீமில் ட்ரைவ் பண்ணுறாங்க. அந்த லைட்ஸ் பத்தாதனாலேயே அடுத்தவங்க வந்து பவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஹைவே டிரைவிங்ல நீங்க சொன்ன மாதிரி இந்த ஒயிட் லைட்ஸோட யூசேஜ் இப்போ ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஹை பீம் போட்டால் சுத்தமாக ஆப்போசிட்ல வர்றவங்களுக்கு எந்த விசிபிலிட்டியுமே தெரியல. ஒரு ஓஇ பிராண்டில் கொடுக்குற லைட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெக்குள்ளே தான் இருக்கும். ஆமாங்க சார், அந்த கேப் எல்லாம் போட்டு தான் கொடுப்பாங்க. பட் வெளியில் நம்ம இன்னைக்கு மாடிஃபை பண்ணிட்டு இருக்கிற லைட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட்குள்ளே இருக்கிறது இருக்குது. ஆமாம். பட் அதை நம்ம சூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. அது நம்ம தெரியாமல் சூஸ் பண்ணோம் அப்படின்னம்னா நமக்கும் ரிசல்ட் இருக்காது, ஆப்போசிட்டில் வரவங்களுக்கும் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். கண்டிப்பாக. இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பற்றி பேசும்போதுங்க சார், இப்போ வந்து வண்டி நல்லா சேல்ஸ் ஆகுது, நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எக்கோ ஃப்ரெண்ட்லி நல்லா சொல்கிறாங்க. பட் ஒரு பாயிண்ட்ல அந்த பேட்டரியை வந்து டிஸ்போஸ் பண்ணணுங்கிற ஒரு ஸ்டேஜ் வரும் இல்லைங்க சார். அப்போ அந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப, ஏன்னா லித்தியம் அயன்ல அவ்வளோ சீக்கிரம் டிஸ்போஸே பண்ண முடியாது இல்லைங்க சார். அதுதான் அது ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டான சிச்சுவேஷன் தானே சார் வந்து. அதுதாங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 இயர்ஸ் அவங்க இப்போ கொடுக்குறாங்க. அந்த இதுக்கப்புறம் தான் அதுக்கான பிளான்ஸும் போயிட்டுருக்கு. ஸோ முதல்ல பேட்டரியே வந்து ஜென்ரலாக நீங்கள் ஸ்க்ராப் பண்ண முடியாது. நாட் ஈவன் ஒரு ஃபோனோட பேட்டரியே வந்து பண்ணுறதா இருந்ததுன்னா நிறைய ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அந்த மாதிரி தான் நீ போகிறதுல அப்கமிங் இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு ரெடி பண்ணிடுவாங்க. ஒரு டைமில் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னால் பேசும்போது ஓல்டு கார்ஸ் எல்லாம் பேனே பண்ண முடியாது நாங்கள். இப்போ ஸ்கிராப் யார்ட்ஸ் எல்லாம் ஆயிடுச்சு, எப்போ வேணால் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ சார், இப்போ ஆட்டோமொபைல் இன்ஜினியராக நீங்கள் இருக்கீங்க சார், அண்ட் ஆட்டோமொபைல் ஃபீல்டு இருக்கீங்க. ஸோ இந்த ஃபீல்டு தான் நான் சூஸ் பண்ணோம் அப்படின்னு உங்களை இன்ஸ்பயர் பண்ணது எது சார்? எதுக்காக இந்த ஃபீல்டு சூஸ் பண்ணிங்க சார்? ஜென்ரலாக சும்மா விளையாட்டாக சொல்லணுன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருப்போம் சின்ன வயசில். அப்போ ஒருத்தனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் மேலே கிரேஸு, கம்ப்யூட்டர் இன்ஜினியரானு சொல்லுவான். ஒருத்தன் வந்து பார்த்திங்கன்னா ஆர்மிக்கு போகணுன்னு சொல்லுவான். இந்த மாதிரி ஒருத்தவங்க ஒரு விஷயத்தில் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்போது நான் சொன்னேன் நான் வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியராக தான் ஆவேன் அப்படின்னா. ஏன்னு கேட்டாங்க. இல்லை, ஃபோன் யூஸ் பண்ணாமல் கூட இருந்துடலாம், டெக்னாலஜியான ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருந்துடலாம், கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணாமல் இருந்துடலாம். பட் இந்த ஃபீல்டுக்கு போகிற அத்தனை பேர்த்துக்கும் கண்டிப்பாக காருங்கிறது தேவைப்படும். ஆமாங்க சார். அவங்க இன்றைக்கி வர மாடர்ன் டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணுறதுங்கிறது ஜென்ரலாக பர்பஸ்க்காக இல்லாமல் இன்றைக்கி சும்மா ஜாலிக்காக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறவங்களும் கார்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து நான் அப்போ யோசித்தேன். ஸோ கார்ஸ் கண்டிப்பாக எல்லாத்தோட லைஃப்லையும் தேவைப்படும். கண்டிப்பாக இன்றைக்கி ஃபேமிலிக்கு ஒரு காருன்னு இருக்கிறவங்க நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 2-3 கார் கூட வச்சுருப்பாங்க. பார்க்கிங்கே இல்லாதவங்க கூட கார் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த காரில் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து காரில் கொஞ்சம் க்ரேஸு, ப்ளஸ் அதில் இன்னும் கொஞ்சம் போகணும்னு ட்ராவல் பண்ணணும்னு நினச்சேன். அதே மாதிரி இன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா கார் இருக்குது. ஓகே. அவங்க என்கிட்ட தான் சஜஷன் கேட்பாங்க. கார் சர்வீஸ் பண்ணாலும் சரி, புது கார் போகணுன்னாலும் சரி, நாட் ஈவன் இப்போ ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் எதாவது மாறிச்சுன்னா அதை பற்றி என்கிட்ட தான் கேட்பாங்க. ஓகே. பட் இன்னும் நான் ஒரு லேப்டாப் கூட எடுக்கலை. ஓகே. எனக்கு வந்து அதோட நீட் இல்லை. ஸோ நான் அவங்கக்கிட்ட போய் இது வரைக்கும் சஜஷன் கேட்க, கம்ப்யூட்டரை பற்றி நான் அவங்கக்கிட்ட கேட்டுக்கல.
சார் இப்போ இந்த எத்தனை நாளைக்கு சார் இப்போ இந்த டீசல் வெஹிக்கிள்ஸ் என்ன மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு கார்னா ரொம்ப பிடிக்கும் சார். நான் வந்து கொஞ்சம் பழைய வண்டியெல்லாம் ரெகுலராக விரும்புகிற ஆள். ஸோ அதனால் நான் கொஞ்சம் பழைய வண்டியெலாம் வச்சிருக்கேன் சார். எனக்கு வந்து இந்த காண்டஸா அந்த மாதிரி இருக்கிற பழைய கார்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஃபிட்னஸ் நார்ம்ஸ் வந்து இப்படி ஸ்ட்ரிக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ ஒரு பாயிண்ட்ல இந்த வண்டியெல்லாம் வச்சிருக்கவங்க வந்து யூஸே பண்ண முடியாதுங்கிற ஒரு சுச்சுவேஷன் வருமா சார்? இல்லை ஃபிட்னஸ் பண்ணால் நீங்கள் ஓட்டிக்கலாங்கிற? இல்லை, ஃபிட்னஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் டெய்லி ரெகுலர் யூசேஜ் பண்ண முடியாதுங்க. ஓகேங்க. இப்போவும் வந்து நம்மளை நீங்கள் காண்டஸா பற்றி பேசுகிறீங்க. ஆமாம். ஸ்டாண்டர்ட் கம்பெனியன் இந்த மாதிரி இப்போ பழைய கார்ஸ் எல்லாம் இன்னும் வந்து அவங்க கேரேஜஸில் வச்சுருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆமாம். இப்போ இன்னும் நம்ம கோயம்புத்தூரில் நிறைய ஜிடி மியூசியம் இல்லைங்க, ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்க மெயின்டைன் பண்ணி அவங்களோட பர்சனல் யூஸ்க்கு சும்மா பக்கத்தில் போய் வர்றதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக பண்ண முடியாது. அதுக்கான ஒரு அப்ரூவல் மாதிரி கொடுப்பாங்க. சரி. எல்லாத்தினாலையும் அதுவும் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஆமாம். சிலர்னால மட்டும்தான் பண்ண முடியும். அந்த மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா ஷோஸ்க்கு இந்த மாதிரி கொண்டு போகலாம். ஓகே ஓகே, அந்த மாதிரி கொண்டு போய்க்கலாம். பட் 100% வந்து டெய்லி கம்யூட்டிங்க்கோ இல்லை டெய்லி லைஃப் யூசேஜுக்கு பண்ண முடியாது, கஷ்டம். ஏன்னா அதோட ஏஜிங் இருக்கு இல்லைங்களா? ஆமாம் ஆமாம் சார். மெயின் விஷயம் ஸ்பேர்ஸ் கிடைக்காது, அதோட ஏஜிங் இருக்கு. நீங்கள் அதோட ஸ்பேர்ஸ் கிடைக்கலங்கிறப்போ நீங்கள் அதை ஏதோ ஆல்டர்னேட் பண்ணி நீங்கள் ஓட்டிகிட்டு இருப்போம். ஆமாம் சார். பட் அது 100% அடுத்தவங்க லைஃபுக்கு சேஃப்டியான்னு கேட்டால் கிடையாது. ஆமாம் ஆமாம் சார், கண்டிப்பாக. ஸோ அதுதான் ரீசனுங்க சார். கண்டிப்பாக சார். இப்போ வந்து ஆட்டோமொபைல்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம எல்லாருமே கார் வச்சுருக்கோம் சார், நம்ம எல்லாருமே ட்ரைவ் பண்ணுறோம் சார். இப்போ டே டு டே லைஃப்பில் மக்கள் வந்துட்டு தெரியாமலே நிறைய நாம்ஸ் வந்து பிரேக் பண்ணோம். இப்போ ஹை பீம் பற்றி பேசணும் சார். ஹைவேல எல்லாம் ஹை பீம் போட்டுட்டு ஓட்டுறாங்க அப்படின்றப்போ ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நமக்கே தெரியாமல் நிறைய நாம்ஸ் டெய்லி பிரேக் பண்ணிட்டு இருப்போம் சார். அதை பற்றி ஒரு அவேர்னஸ் வந்து கொடுக்க முடியுமா சார்? ஏற்கனவே சொன்னது தாங்க. இது வந்து ஹெட்லைட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக ஒரு பிராண்டில் கொடுக்குறாங்கன்னா அதுவே போதுமானது தான். பட் இன்றைக்கி வந்து நம்ம அதை யூஸ் பண்ண முடியலை அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் அடுத்தவங்க போட்டுட்டு வர லைட் தான். கமர்ஷியல்ஸ் போடுறாங்க இன்றைக்கி வந்து ஜென்ரலாக கமர்ஷியல்ஸ் வந்து அதிகமாக போடுறாங்க. அவங்களோட ஃபோக்கஸிங் இதெல்லாம் நம்ம வந்து அடுத்தவங்களுக்காக தான் இன்றைக்கி மாடிஃபிகேஷனே பண்ணுறோம். ஆமாம். நம்மளோட பர்பஸ்க்காக பண்ணல, அடுத்தவங்களோட மாடிஃபிகேஷனுக்காக. இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் லுக் வைஸ் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அடிஷ்னல் லைட்ஸ் எல்லாம் மாட்டுவாங்க. ஆமாம் ஆமாம். இப்போ நார்மல் லேம்ப்ஸ் எடுத்துட்டு ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸ் போடுவாங்க, ப்ரொஜெக்டர்ஸ் போடுவாங்க, எக்ஸ்ட்ரா ஹாலஜன்ஸ் போடுவாங்க. ஹாலஜன்ஸ் இனி ஒருத்தங்க போட்டிருக்காங்களேங்கிறத பார்த்தெல்லாம் போடுவாங்க. பட் அவங்களோட பர்பஸ் என்ன, அவங்க எதுக்காக, அவங்களோட பர்பஸ் என்ன, எதுக்காக அந்த காரை வந்து சிட்டிக்குள்ள அவங்க பார்த்துட்டாங்கிறதுக்காக நம்ம அதை போடக்கூடாது. இப்போ ஒரு எஸ்யூவில் போட்டிருப்பாரு, அவரோட பர்பஸ் என்னவா இருந்திருக்கும்? ஒரு அட்வென்ச்சர் ரைடு போவார், நைட் டைம் டிரைவிங் போவாங்க. இந்த மாதிரி போகிறவங்களோட பர்பஸ் என்னங்கிறது தெரியாமே நம்ம நிறைய பேர் மாடிஃபை பண்ணிட்டு இருக்கோம். டயர்ஸ் அட்வென்ச்சருக்கு தான் அப்சைஸ் டயர்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. இன்னைக்கு ஜென்ரலாக பார்த்தீங்கனாலே அப்சைஸ் டயர்ஸுங்கிறது ஒரு கிரேஸ் ஆயிடுச்சு. ஆமாம். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் அப்சைஸ் டயர்ஸ்ன்னு சொன்னோன்னே தான் இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா நார்மல் ஆம்னி அதுக்கெல்லாம் கூட அப்சைஸ் டயர்ஸ் போடுறாங்க, ஒயிட் ட்ரிம்ஸ் போடுறாங்க. அதெல்லாம் தேவையே இல்லை. நிறைய பேர் இல்லைங்க, இது வந்து இதில் இம்பேக்ட் எங்கெங்கெல்லாம் போகும் அப்படின்னு தெரிகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பண்ண மாட்டாங்க. நானும் சஜஸ்ட் பண்ண மாட்டேன், என்னோட கஸ்டமர்ஸ்க்கு நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். அவங்களோட தேவை என்ன அப்படிங்கிறத மட்டும்தான் பார்ப்பேன். அதுக்கு எந்த அளவுக்கு போகலாம், போகவே கூடாதுன்னு சொல்லலை, பட் எந்த அளவுக்கு அப்சைஸ் போகலாங்கிறது இருக்குது. அதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். ஒரு 175 ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 175 சைஸ் வருதுன்னு வைங்க, வித் சைஸ். அவங்க வந்து ஒரு 185 195 வரைக்கும் போகலாம். 205 215 போடுறாங்க. ஸோ அது வந்து தேவை இருக்காது. அதான் நேற்று நான் எங்கள் அப்பாவும் லாங் டிரைவ் போயிட்டு வந்துட்டு இருந்தோம். அப்போ வந்து ஒரு கார் பார்த்துட்டு கேட்டது, என்ன இந்த காருக்கு வெளியே 3 இன்ச் நீட்டிட்டு இருக்கு வீல் அப்படின்னு. அது வந்து மெயின்டெனன்ஸும் நம்மளுக்கு பாதிக்கும். அதான் ஸ்டேரிங் ஒரு மட்டில் ஓட்டுறீங்க, மட்டில் ஓட்டுனீங்கன்னா அப்போ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காரு பின்னால், நம்ம காருக்கு பின்னால் வரவங்க எல்லாத்துக்கும் இம்பாக்ட் இருக்காது. ஆமாம் ஆமாம் சார். இப்போது டே டு டே லைஃப்பில் நம்ம வந்து கார்ஸ் எல்லாருமே ஓட்டுறோம் சார். காரை வந்து எப்படி சார் மெயின்டைன் பண்ணணும்? ஆக்சுவலாக நம்ம வந்து சர்வீஸ் இத்தனை டைம் கூட தான், பீரியட் கூட தான் கொடுக்கணும், அண்ட் இந்த மாதிரிலாம் வச்சுக்கணுன்ற பேசிக் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? காரை எப்படி மெயின்டைன் பண்ணுறது? எல்லா பிராண்டுக்குமே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓனர்ஸ் மேனுவல்லையே ஒரு பீரியாடிக் ஷெட்யூல் கொடுத்துருவாங்க. அது போக இன்னைக்கு ஃபீட்பேக் கால்ஸ் நிறைய கால்ஸ்லேயே ஃபாலோ பண்ணிடுவாங்க. பட் என்னென்னா நீங்கள் உங்களோட ஒரு கார் எடுக்கிறோன்னா அந்த காரோட சர்வீஸ் ஷெட்யூல் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஃப்ரீ சர்வீஸ்லேருந்து இனி எவ்வளோ மந்த் ஆர் கிலோமீட்டர்ஸ் நம்ம வண்டியை சர்வீஸ் பண்ணணும். நிறைய பேர்த்துக்கு இன்றைக்கி கார் இன்னைக்கு மாடர்ன் லைஃப்பில் கார் எடுக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூசேஜ் ரொம்ப கம்மி. ஸோ டைம் தான் ஆயிருமே தவிர கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகாது. ஸோ அவங்க வந்து கிலோமீட்டர்ஸ் ரன் பண்ணிட்டு தான் சர்வீஸ் பண்ணணுங்கிறத நினைக்கக்கூடாது.
அப்படி இருக்கிறவங்க வந்து அந்த டைம் பீரியடில் சர்வீஸ் பண்ணிக்கணும். இதுதான் ஒரு மெயின் மெயின்டெனன்ஸ்க்கான. சார் இப்போ யூஸ்வலாக நம்ம கார் சர்வீஸுக்கு போகும்போது ஒரு டேட் கொடுப்பாங்க, இல்லைன்னா அந்த நம்பர் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் கொடுப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அந்த டேட்டுக்கு போகாமல் நம்பர் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் அது ஓட்டலாம். ஸோ இப்போ நான் வந்து ரெகுலர் யூசர் கிடையாது, நான் வந்து வீக்லி ஒன்ஸ் தான் கார் எடுப்பேன், என்னைக்காச்சும் லாங் போகிறப்ப தான் எடுப்பேன். அப்படிங்கிறப்போ அந்த டேட்டுக்கு பார்த்து நம்ம ஆயில் சேஞ்ச் பண்ணுவோம் சார், நம்பர் ஆஃப் கிலோமீட்டர்ஸ்க்கு கான்ஃபிடென்ட்டாக எடுத்துகிட்டு போகலாம்? இல்லை, டேட் வைஸ் தான் நீங்கள் பார்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு கொடுக்குற அந்த ஆயில், அந்த கூலண்ட், இதுக்கெல்லாம் வந்து ஒரு டைம் லிமிட் இருக்கும், ஒரு விஸ்காசிட்டி இருக்கும், அதுக்கு ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க. அதையெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் அதை வந்து உங்களுக்கு அந்த டேட் ஆர் கிலோமீட்டர் கொடுக்குறாங்க. எது முதல்ல வருதோ விச்சவர் செர்லியர்னு சொல்லி உங்களுக்கு அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த டேட் ஃபர்ஸ்ட் வந்தால் டேட்டில் நீங்கள் பண்ணிடணும். பட் கிலோமீட்டர் ஃபர்ஸ்ட் வந்துச்சுன்னா கிலோமீட்டரில் பண்ணிடணும். ஓகேங்க சார். இப்போ அதே மாதிரி இப்போ இந்த ப்ரீமியம் ஃபியூல்ஸ் இருக்கு இல்லைங்க சார், இப்போ வந்து ஹெச்பியில் இருக்குது, அந்த மாதிரி இப்போ ஷெல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா 30 rupees அடிஷனலாக வச்சு வைக்கிறாங்க இல்லை? அப்போ அந்த மாதிரி ஃபியூல்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் கிரியேட் பண்ணுது நிஜமாக யூஸ் பண்ணும்போது, மைலேஜ் வைஸ், பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இருக்குங்க. டிஃப்ரென்ஸ் இருக்குது. டிஃப்ரென்ஸ் இருக்கிறனால தான் இன்னும் வந்து அந்த 30 rupees அஃபோர்ட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இல்லாமல் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அது வந்து ஜென்ரல் எல்லாருனாலே அஃபோர்ட் பண்ண முடியாது சொன்ன மாதிரி. ஸோ ஜென்ரலான நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் இன்ஜின்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து அது தேவையில்லை. ஓகே, நார்மல் ஃபியூலே போதுமானது. சார் இப்போ வந்து கார்ஸ் வந்து சாரி சார் அதான் சார், இப்போ யூஸ்வலாக நம்ம வந்து டெய்லி டிரைவ்ஸ் ஓட்டுறோம் சார். இப்போ நான் வந்து ரொம்ப நாள் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா மரத்துக்கு கீழே நிறுத்துறது வந்து சேஃபு அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டு இருந்தேன் சார். ஆனால் சர்வீஸுக்கு போகும்போது தான் சொன்னாங்க உங்கள் வண்டியோட பானட்டுக்குள்ளே இருக்க அந்த ஃபில்டர்ஸ்லாம் வந்து ஃபுல்லாகவே லீவ்ஸ் அக்குமுலேட் ஆகிருக்கு, அதை க்ளீன் பண்ணவே இல்லையா நீங்கன்னு கேட்டாங்க. ஸோ நான் அது ரொம்ப நாள் வந்து நான் மரத்துக்கீழே நிறுத்தினால அந்த ஃபுல்லாக அந்த வென்ஸ்குள்ளெல்லாம் போயிடுச்சு சார். ஸோ இல்லைங்க, இது நீங்கள் எங்கே நிறுத்தினாலுமே சில இடங்களில் நம்ம அந்த லீவ்ஸ் எல்லாம் போகிறத வந்து அவாய்டே பண்ண முடியாது. கண்டிப்பாக நம்ம வந்து கோ கிரீன்னு சொல்கிறோம். ஆமாம், இப்போ மரத்துக்கடியிலே நிறுத்தக்கூடாதுங்கிறாங்க. மரத்துக்கடியில் நிறுத்துறது அந்த லீஃப்னால மட்டும் கிடையாது, மரத்துல இருந்து சில அந்த லிக்விட்ஸ் மாதிரி எல்லாம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுல காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ அந்த மாதிரி இருக்குது. இன்னைக்கு மெயினாக பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ரேட் என்ட்ரிஸ். ஆமாம். ஸோ ரேட் என்ட்ரிஸ் ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ அது ஒன்று நீங்கள் பார்க்கணும். நிறுத்துகிற பார்க்கிங் வந்துட்டு கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கணும். ரொம்ப தெரியாத இடங்களில் கொண்டு போய் பார்க் பண்ணுறது. அதே மாதிரி நம்ம பார்க்கிங்லேயே அந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னா கூட ஒரே பொசிஷனில் எப்பவுமே நிறுத்தக்கூடாது, கொஞ்சம் கார் சேஞ்சஸ் பண்ணி இருக்கணும். அதுக்கான ரெப்லன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது, அது யூஸ் பண்ணணும். ஏன்னா அதோட கொடுக்குற டேமேஜ் எந்த அளவு இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ அதை அவாய்ட் பண்ணணும்னா ரெப்லன்ஸ் கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும் கார்ஸில். சார் இப்போ நீங்கள் ரேட் இஷ்யூஸ் சொன்னீங்க. யூஸ்வலாக இப்போ ரேட் இஷ்யூஸ் வந்தால் அது வாரண்டியில் கிளைம் ஆகும் சார். ஒரு வயரிங் வந்து டேமேஜ் பண்ணிருச்சு அப்படின்னா அது கிளைம் ஆகும் பண்ணுவாங்களா சார்? இல்லை அது வந்து இல்லைங்க, வாரண்டியில் வந்து பண்ண மாட்டாங்க. வாரண்டியில் வந்து எக்ஸ்டர்னல் டேமேஜஸ் எதுவுமே வந்து எந்த பிராண்ட்லேயுமே பண்ண மாட்டாங்க. பட் அதுக்கு பொதுவாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ இன்சூரன்ஸ் மூலிமா நீங்கள் போய்க்கலாம். அந்த இப்போ நீங்கள் ஃப்ளட் எஃபெக்ட் ஆகுறது, ஆக்சிடென்டல்ஸ்லேயே நிறைய டேர்ம்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி ஃப்ளட் எஃபெக்ட்ஸ் வந்து ரேட் என்ட்ரி, டாக் பைட்ஸு இந்த மாதிரி இருக்குது. ஸோ அது மூலிமா நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே சார், சூப்பர். ஸோ சார் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா மற்ற வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம க்ரூசர்னால் இதில் தான் ஓட்டணும். நீங்கள் சொன்ன மாதிரி வீல் சைஸ் இவ்வளோ இருந்ததுன்னா நம்ம வந்து லாங் ஆஃப் ரோட் வெஹிக்கிள்ஸ் தான் எடுக்கணும், அது ஆஃப் ரோட் பர்பஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஓட்டுவாங்க. பட் இந்தியாவில் வந்து இப்போ மாருதி சுசுகி அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது எல்லா இடத்துக்கும் ஓட்டுவாங்க, மேட்டுப்பள்ளமாக இருக்கிற ரோட்லேயே ஓட்டுவாங்க, மெயின் ரோட்லேயே ஓட்டுவாங்க சார். ஸோ இப்போது ஃபாரினில் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி இந்தியாவோட யூசஸ்க்கு மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கும் என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது சார் மேனுஃபேக்சரிங்கில்? ஃபர்ஸ்ட் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, பில்ட் குவாலிட்டி. எந்த கார் தயாரிச்சிங்கனாலும் அங்கே ஃபஸ்ட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் இருந்தே அவங்க பார்க்குறது வந்து சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் தான் பார்க்குறாங்க. பட் நம்ம பொறுத்த வரைக்கும் ஃபீச்சர்ஸ் பார்க்குறாங்க. ஃபீச்சர்ஸ் பார்த்து எடுத்துகிட்டு பழகிட்டனால என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, அது ஆரம்பத்தில் இருந்தே வந்து பார்த்திங்கன்னா காரில் அவங்களுக்கு அந்த ஃபீச்சர் தேவையாக இருக்கான்ட்டே தெரியாது. க்ரூஸ் கண்ட்ரோலுங்கிறது இன்றைக்கி எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்கங்கிறது தெரியாது. ஆனால் அவங்க கார்லலாம் அந்த க்ரூஸ் கண்ட்ரோலுங்கிறது இருக்கும். யூஸ் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா அந்த கார் எடுத்து கொஞ்சம் நாளைக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த பட்டனே வந்து ஸ்ட்ரக் ஆகிடும். அது வந்து யூஸ் ஆகிட்டு இருக்கா இல்லையானே தெரியாது, ஆனால் அது காரில் அந்த ஃபீச்சர் இருக்கும். ஸோ எதுக்காக இது பிராண்டு கொடுக்குறாங்கன்னா, அந்த பிராண்டில் இருக்குது, இந்த பிராண்டில் இருக்குது, நம்மளோடதில் இருந்தால் தான் இதை ஒரு காம்படிஷனாக இந்த மார்க்கெட்டில் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதையெல்லாம் தாண்டி ஆக்சிடென்ட்ஸுங்கிறது வந்து அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கிறது. ஸோ அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்ம கார் 100% சேஃப்டியாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அது இப்போ தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நினச்ச மாதிரி டாட்டா
டாட்டா இந்த அளவுக்கு இன்னைக்கு சேஃப்டியில் கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினச்சே பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ அதுக்கு அகெயின்ஸ்டாக நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. மற்ற பிராண்ட்ஸும் சேஃப்டிக்காக. ஓகே. இன்னைக்கு வந்து 4 ஸ்டார் சேஃப்டி இருந்தால் தான் எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஜென்ரலாக இன்னைக்கு யூடியூபர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களோட ரிவ்யூஸ் வச்சே இன்னைக்கு நிறைய வீட்டில் இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆமாம். ஸோ இப்போ அதை வச்சு நிறைய பேர் சேஃப்டியான கார் எடுக்கணும் ஆமாம் அப்படிங்கிறது நினைக்கிறாங்க. ஸோ இப்போ நானும் டாட்டா ஃபேன் பாய் தான் சார். நான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி டாட்டா எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணப்போ நானும் சேஃப்டி தான் ப்ரையாரிட்டியாக வச்சுருந்தேன். கண்டிப்பாக சார். இப்போது நீங்கள் வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியர்னால உங்ககிட்ட ஒரு பர்சனல் கொஸ்டின் சார். இப்போ நிறைய பேர் ஆட்டோமொபைல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து இந்த கிரேஸோட படிக்கிறாங்க சார். ஸோ இப்போது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிங்கிறது மாறிட்டே வருது சார். ஆக்சுவலாக இப்போது முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ வெஹிக்கிள்ஸ் தான் பெரும்பாலும் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஃபியூச்சர் மாறிட்டு இருக்கப்போ இப்போ இருக்கிற யூத்ஸ் எந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகணும் சார் ஃபியூச்சருக்கு? இண்டஸ்ட்ரியில் இருக்கட்டும், பிளேஸ்மெண்ட்ஸ்க்காகட்டும் எந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகணும் சார் அவங்க? மாடர்ன் இன்ஜின்ஸ்க்கு இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா ஈவி எல்லாம் வருமா அப்படிங்கிற ஒரு டவுட்டில் இருந்தோம். இப்போ ஈவி வந்துடுச்சு. ஈவியை தாண்டி இனி என்ன வரும் அப்படிங்கிறது பர்சனலாக எல்லாருமே அனலைஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல் எடுக்கிறதுல பயப்படாதீங்க. நான் ஒரு 10 to 15 இயர்ஸ்க்கு முன்னால் யோசித்த மாதிரி தான். எல்லாத்துக்குமே கார் தேவைப்படும், எல்லாத்துக்குமே இந்த தேவைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதில் வந்து நம்மளோட ஹார்ட் ஒர்க் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ தைரியமாக சூஸ் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். இப்போ எல்லாருமே வந்து முதல்ல அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து ரொம்ப ரேராக இருக்கும். அதனால் எல்லாரும் எடுத்து இப்போ அது வந்து ஒரு மாதிரி பாப்புலேட்டடான ஒரு இன்ஜினியரிங் ஃபீல்டு அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆமாங்க. ஸோ அது வந்து இப்போ நிறைய ஜாப் இன்செக்யூரிட்டிஸ்லாம் கிரியேட் ஆயிருக்கு சார். நிறைய பேருக்கு ஜாப்ஸ் கிடைக்கிறது இல்லை. ஆனால் ஆட்டோமொபைல் ஃபீல்டு ஆனால் வேரி ஆகிட்டே தானே சார் இருக்கும். ஸோ அதனால் ஜாப் இதுவும் எந்த இஷ்யூஸும் வராது. எந்த இஷ்யூஸும் இருக்காது. ஓகே. ஸோ சார் கண்டிப்பாக சார். இப்போ வந்து என்ன தான் நம்ம வந்து நீங்கள் சொன்ன மாதிரி லேப்டாப்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கலாம். மேக்புக்கு, விண்டோஸு, அடுத்த லினக்ஸ் வருது, இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கலாம். ஏன் ஒரு கட்டத்தில் லேப்டாப்ஸே இல்லாமல் வேறு மாதிரி ஒரு டிவைஸ் கூட உண்டாகலாம். பட் டிரான்ஸ்போர்ட்டுங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்க போகுது. நம்ம இங்கேருந்து ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணோம்னா இருந்துகிட்டே தான் போகுது சார். ஸோ அதனால் ஆட்டோமொபைல் ஃபீல்டு வந்துட்டு எப்பயும் அழியாதுன்றது கரெக்டாக புரிஞ்சுது சார் நீங்கள் சொன்னதில். ஓகே சார். சார் இட் வாஸ் a pleasure having you here, sir. Thank you for joining us on the show. Thank you very much. Thank you so much sir. Thank you sir. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிஎஸ்சி சமுதாய வானொலி 107.8 கோவையின் முதல் சமுதாய வானொலி, வாய்ஸ் ஆஃப் த ஃபோக்ஸ். Till the next show, Tata bye bye from Naresh, Ajay Naresh. Ajay Monis. நாம் வந்து எந்த ஒரு எனக்கு வந்து இப்போ ஒரு குவாலிட்டி, எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு நம்ம போகணுன்னு நினச்சினாலே நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் தோன்ற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரைவ் தான். ஸோ வந்து அப்படியே ஒரு லாங் ட்ரைவ் போகலாம். அப்படியே பைக்கில் வந்து ஜாலியாக நினச்சி பாருங்களேன். ஒரு ஹில்லி ரீஜன் அப்படியே ஃபுல்லாக சுற்றி க்ரீனாக இருக்குது. அப்படியே அந்த ஏர் ப்ரீஸில் வந்து அப்படியே அந்த ட்ரைவ் போகும்போது நம்ம வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு போயிட்டோன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஓகே என்கிட்ட பைக் இல்லை, அப்போ நாங்கள் இறக்குவோம்ல, நாங்கள் கார் இறக்குவோம்ல, ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அப்படியே காரில் ஜாலியாக பாட்டு கேட்டு போகும்போது அப்படியே அந்த ஃபீலே வேறு மாதிரி இருக்கும். நான்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து அப்படியே அந்த செகண்ட் வந்து நின்றாதா அப்படிலாம் யோசிப்பேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அந்த பைக்ஸையோ கார்ஸையோ ஒரு மிஷனாக பார்க்காம நம்ம கூட இருக்க ஒரு கம்பெனியனாக வந்து நம்ம பார்க்குறோன்னு சொல்லலாம். ஸோ அந்த கம்பெனியன் பற்றி அழகாக நம்ம யமுனேஷ் வந்து ஒரு ஆட்டோமொபைல் எந்தூசியாஸ்ட் மிஸ்டர் யமுனேஷ் வந்து ஆட்டோடெக் சொல்யூஷன்ஸில் வந்து அழகாக சொன்னார். ஸோ வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வந்து ஆட்டோமேஷன். ஸோ ஆட்டோமேஷன் பற்றி நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஆட்டோமேஷனோட நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா லைக் ரோபோட்ஸ். ஸோ வந்து ஆஸ் அ ரோபோட்டிக் இன்ஜினியர் எனக்கு வந்து நெக்ஸ்ட் வரப்போகிற இன்டர்வியூ வந்து பர்சனல் ஃபேவரெட்னு சொல்லலாம். லைக் வந்து எந்த ஒரு விஷயமா வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினச்சா ஃபர்ஸ்ட் வந்து ஆட்டோமேஷனுக்கு போவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ரோபோட்ஸ்க்கு போவோம். ஸோ வந்து ரோபோட்ஸ்க்கு வந்து அடுத்த விஷயம் வந்து நம்ம ரோபோட்ஸ்க்கு போவோன்னே வந்து சொல்லலாம். ஸோ வந்து அந்த கண்ட்ரோல் சிஸ்டமை வந்து டிசைன் பண்ணுறது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயம். ஸோ அந்த காம்ப்ளெக்ஸான விஷயத்தை வந்து மாஸ்டர் ஸ்கில் பண்ணவர் டாக்டர் முகுந்தன் பரதேஷ் தான் வந்து அடுத்த இதில் வர போகிறாரு. ஸோ நோப்ளியோ டெக்னாலஜிஸ்லேருந்து ஆர்ஜே சுப்பு அண்ட் ஆர்ஜே சந்தியா தான் வந்து அவங்கள வந்து இன்டர்வியூ எடுக்க போகிறாங்க. ஸோ ரோபோட்ஸ் வந்து நம்மளை வந்து ஹியூமன்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறத விட லைக் ரோபோட்ஸ் வந்து நம்மளை வந்து அசிஸ்ட் பண்ண போகுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ எனக்கு வந்து இந்த ரொம்ப நான் வந்து எக்ஸைட்டடாக இருக்கேன். லைக் என்னோட ஸ்ட்ரீமில் வந்து ஒருத்தரை வந்து இன்டர்வியூ எடுக்க போகிறாங்கன்னு சொல்லும்போது எனக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு ஹாப்பியாக இருக்குது. அண்ட் அது ப்ளஸ் இல்லாமல் நமக்கு வந்து ரோபோட்ஸ்னு ஃபஸ்ட்டு சொன்னால் லைக் எந்திரன் மூவி தான் ஞாபகம் வரும். அதில் இருக்க அந்த ஹியூமனாய்ட் ரோபோட், அந்த சிட்டி, அதெல்லாம் தான் ஞாபகம் வரும். ஸோ சின்ன வயசுலேருந்தே ரோபோட்ஸ் பற்றி ஒரு கிரேஸ். ஸோ ரோபோட்ஸ்னால் வந்து வெறும் ஹியூமனாய்ட் ரோபோட்ஸ் மட்டுமே கிடையாது, லைக் வேறு நிறையா ரோபோட்ஸ் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அதை பற்றி நெக்ஸ்ட் இன்டர்வியூவில் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம்னு நினைக்கும் போது எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.
அண்ட் வந்து போன இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா லைக் அவர் சொன்னார் லைக் உங்களுக்கு வந்து எப்படி வந்து இது மேலே ஆட்டோமொபைல்ஸ் மேலே வந்து கிரேஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னார். லைக் வந்து அவர் சொன்ன மாதிரி கார்ஸ் இது லேப்டாப்ஸ் ஃபோன்ஸ்லாம் வந்து நம்ம டெய்லி லைஃப்பில் தேவைப்படுமா அப்படின்னு கேட்டால் லைக் அது இல்லாமல் கூட நம்மளால் வாழ்ந்துட முடியும். பட் கார்ஸ் ஒரு இடத்துக்கு வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து காசுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அவருக்கு வந்து சின்ன வயசுலேயே அந்த தாட் வந்து லைக் அப்போவே அவருக்கு வந்து அந்த தாட்டில் வந்து இது சரி நான் வந்து ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியர் ஆகிட்டோம் லைக் சின்ன வயசுலேயே அவர் அதுலேருந்து ஒரு க்ரேஸ் வந்து அவர் ஆகிட்டார்னு நினைக்கும் போது எனக்கு ஹாப்பியாக இருக்குது. தட் அது மட்டும் இல்லாமல் நம்ம மட்டும் கார் ஓட்டக்கூடாது, மற்றவங்களும் கார் ஓட்டணும் அப்படிங்கிறத நம்ம நினச்சா சூப்பர்பாக இருக்கும். லைக் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் அதோட ஃப்யூச்சர் பற்றி, அதோட காஸ்ட் அண்ட் சேஃப்டி பற்றி, அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது பற்றி அழகாக சொன்னார். ஸோ ஏர் பொல்யூஷனாக என்வாயன்மெண்ட்னு எடுத்தால் ஏர் பொல்யூஷன் மட்டும் இல்லாமல் லைக் நாய்ஸ் பொல்யூஷன் இருக்குது, அதை பற்றி சொன்னாங்க. லைக் நம்ம கார் ஓட்டாமல் ஆப்போசிட்டில் வரவங்களும் சேஃபாக ஓட்டணும் அப்படின்னு நினச்சா ரொம்ப இருக்கும். அப்புறம் வந்து ஓல்ட் கார்ஸ் பற்றி அதை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும், அதை இப்போ ஒரு இடத்துல பார்க் பண்ணுறோன்னா அதை வந்து ஒரே பிளேஸில் லைக் ஒரே பொசிஷனில் இருக்காமல் வேறு வேறு பொசிஷனில் மாற்றலாம். பட் அண்ட் எந்த மாதிரி இன்சூரன்ஸில் வந்து லைக் எந்த மாதிரி டிசாஸ்டர்ஸ் வந்தால் எதெல்லாம் வந்து கிளைம் பண்ணலாம், அண்ட் ஃபாரின் கார்ஸ் அண்ட் இந்தியன் கார்ஸ் பற்றி அந்த டிஃப்ரென்ஸ் அண்ட் எல்லாத்துக்குமே வந்து ஹவு டு மெயின்டைன் லைக் ஒரு சின்ன பொருள் தான் வைப்பர்ஸ், அந்த வைப்பரை கூட எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சொன்னார். ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து பாட் பில்டர்ஸில் ஆர்ஜே சுப்பு அண்ட் ஆர்ஜே சந்தியா கூட டாக்டர் முகுந்தன் பரதேஷ் இருக்காரு, அவரை பார்த்துடலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது PSG சமுதாய வானொலி 107.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது PSG சமுதாய வானொலி 107.8 ಕೋವೈನ್ முதல் சமுதாய வானொலி ವಾಯ್ಸ್ ಆಫ್ ದಿ ಫೋಕ್ಸ್. ಸರ್ ಹೇಗಿದ್ದೀರಾ ಸರ್? ಚೆನ್ನಾಗಿದ್ದೀನಿ, ಥ್ಯಾಂಕ್ ಯು. ವಣಕಂ. So basically you're a robotics engineer, sir. Like could you brief me like what made you a robotics engineer? Well, a lot of things. So I started off studying with electronics and communication engineering in Bangalore at Bangalore Institute of Technology. And you know, somehow I was always fascinated by how does hardware and software interact together and how can we make useful things. So that is where initially I started getting used to this idea of embedded systems, and that is where you make hardware software work together. But then those are all at small levels, and then when you put these systems together, how do you actually make an entire like a bigger system? And a robot is basically a collection of several embedded systems that are controlling large mechanical links, mechanical joints, and they work in synchronization to achieve a certain specific task. So I just got this fascination and motivation to just try. Of course, back in the day I come from a slightly older generation than all of you, so I was fascinated by Terminator, obviously. And it's a movie which fascinated every youngsters in probably in the 2000s. Yeah, exactly. Yes. So yes, and that kind of also made me think, how do you actually do all these things? One is art, where you can visualize anything, and you can really, art is in a way it is challenging. I think the host earlier was also bringing up a little bit about Endiran. Yes. It's the same fascination, because what is envisioned in such a science fiction or an art movie it's fascinating, because can engineering even achieve it? And if we achieve it, how can we do it responsibly? So all these factors sort of influenced my choice to study robotics. Sir, like you did your UG program in Bangalore, and then you did your masters in Netherlands. So like how different is the education system in Bangalore as compared to Netherlands, and like what are the challenges that you faced? Several, I would say. It also depends on the timing, I think, a little bit. So first, the differences. I think the ecosystem of education in Bangalore, or I would say to a large extent in some of the universities that we have around, is that we have a certain sequence of theory courses, certain sequence of practical courses, and we have a well-defined time frame, which is of 4 years or 5 years or whatever duration. And the general expectation is that a good student will really finish all the courses, labs, theory, exams, practice, everything
in this 4 years, graduate, get campus recruitment, and go out and start working. So this is the normal trend that people want to have. As opposed to this, when I went to the Netherlands, there it's a very different. I mean, now things have slightly started changing, but it's a very different system where they allow people to feel comfortable with whatever they have to study. So if you take up engineering, you try the first year. If it doesn't work out for you, you can always change to something else. There is no real nobody is going to look down upon you because you failed in, let's say, a subject, and nobody is going to look down upon you because you quit engineering, right? So it is not a failure. It is more of a it's just accepted that that is not something for me, and that is totally okay, acceptable over there. Yeah, it's totally an okay system, and that gives students, I think what I have seen in so many of the interactions that I've had with the students there is that there is no lack of self-confidence in them even if they fail a course. Okay. In my masters, I failed a course, right, and then I took that same course in the next year. But to me, as having come from a different ecosystem, failure was really hard to take. Because right? here you don't expect people to fail, right? So, but it was a great learning for me, because it really changes your perspective that, well, you failed because you did not understand certain concepts. It doesn't mean that you are a failure. You just failed a subject. So there is a big difference between understanding what failing in a subject is versus what you being a failure is. So, and that is where the difference in confidence is huge. So I think that is something that we could also, advocate as a academic community and also as a society, that if you failed in something, it's really just a failure in that subject and that content which you did not follow. You are not a personal failure. I think that will really enable students to flourish, I would say, in their field of interest. So this was perhaps the first challenge for me. The second is also the intensity, because I started my masters 3 years after I finished my bachelor's. So 3 years I was in a professional setting. I used to work at Bosch. So what happens is, once you transition from an academic setting to a professional setting, your life habits, your life preferences, a lot of things starts changing. Like, you don't understand the concept of studying or working on a Saturday and a Sunday. Once you start working, you get into this zone of weekends, and then it just changes your perspective on how you want to live your life. So then once you come back to studies, it's a big challenge, because suddenly when your brain is like, it's a Saturday, so you're not supposed to study, but then there are exams on Monday, so you have to. So like these kind of challenges, these are more, I think, on a personal level, I would say, will be challenges that you would face. So I think it is very exciting to go abroad, because you will learn a lot of other life skills. You have to survive by yourself. So all these things are important. So yeah, it was a good experience. Sir, also I'd like to state that since India has lot of there's just too much competition here, so that probably failure could be seen as a bigger drawback when compared to different countries in the world. Yeah. Fair point. You want to here, if we fail a course, like even our parents will be like, okay, you failed in a course, this is so bad. But that is something that we can actually incorporate over here. Yeah, it's a very fair point. I think here we have for the same sort of destination or the same set of target opportunities, we have a lot more number of people coming in, right? Yes. So I can understand where the philosophy of failure in a subject translating to you being a failure comes. But I think today, with the awareness that activities such as this, or in general, with the with internet, with social media, I think the youth of today has a lot more awareness of what are the opportunities. It's not only about engineering and medicine anymore. You can do a lot of other fields which are there. So I think although there is a lot more competition for the same kind of opportunities, I think there are equally larger number of opportunities as well. So I would say it is transitioning. I'm not saying it is completely a radical shift of thought that we should have,
But if we can Gradually. inculcate these ideas slowly, if we can start sowing the seeds now, perhaps in 10 years time people will start getting used to this idea that okay, yeah, I just failed, it's okay. I mean, as long as as long as you know that that is something that you unless you are passionate about it, you will never really be able to achieve it. Sir, also since you told you were from the Netherlands, I've come across this fact that EVs are very prominent in Netherlands, and also our event is based on the climate change. So I'd like to know like how Netherlands is on a different race when compared to the world, like incorporation of renewable energy and incorporation of electrical vehicles. I think they have about 10.8 electrical vehicles per capita. That is like one of the highest, like fourth highest in the world. So how do you think it's different, like on your first-hand experience? Yeah, so I think where it started, the adoption, I think Netherlands has adopted the use of EVs a lot more, and I think several neighboring European countries also did something like this. I think the primary motivating factor for some of the early adopters of EVs was they got a lot of subsidy on the tax that they have to pay, just like we pay taxes here in India for road taxes. So similarly, there also you pay on a monthly basis, you pay some road taxes, and sometimes you can make an arrangement with the company you are working, where the company provides you the car on lease, and then you pay a certain tax on the lease, and they basically waived off the taxes, right? So that was a attraction, although because because EVs are not yet affordable, right? So but if you are on a slightly better pay scale, then those are the kind of people who are the early adopters who could actually take up these EV transitions. But at the same time, to have large scale or mass adoption of these EVs, I think the affordability is still a big challenge, right? If we look at let's say at the general middle class, it doesn't matter whether it is Netherlands, whether it's Europe or India. I think it's currency is different, currency values are different, but at the end of the day, there is also a middle class there is also a middle class here. So it's just we just deal with different multiplication factors in numbers, but at the end of it, it is still middle class there, middle class here. So affordability of such vehicles for general middle class people, it's still a challenge. I mean, some of the available vehicles there, such as a Tesla or other such models, right? So there, I think Renault has a Zoe as one of the smaller range cars. I think BMW has a i3. So there are like several of these models that are available. But affording that is still a challenge for a lot of people. So I would say that instead of looking at adoption of electric vehicles, I think looking at what are the means in which you can sustain the generation of energy in a green manner or in a more sustainable manner than using coal or other kind of non-renewable sources to actually generate the power. I think that would address a lot more, and there Netherlands has a slight advantage because Netherlands is a very flat country, so there is really no terrain at all. And all the winds from the sea and the ocean, like there's no, I mean, ocean is kind of blocked by the UK, which is on the west side, but most of the sea wind directly comes quite strongly to the land. So therefore wind energy harvesting is actually a very, very active philosophy. They have great potential there. There is a great potential there, and it is also a renewable energy, so it's a renewable energy. But it has its own challenges also. Like to really harvest the power of wind, you should actually, what I have understood from people who have worked in this domain, is that you need to install these windmills. They call it wind turbines there. So the windmills, they have to be established in offshore locations. So you have to go like far into the sea and establish windmills there. So that there will be a strong force. There will be you can harvest the wind better than you harvest it in the land. But there it has its own challenges. How do you install this? What are the risks that people will face when you are installing such windmills, right? And of course, labor is a big challenge there, right? So it is expensive. So this is also where some of the research that is happening today is focused on how can you use robots to actually help with these installation. Because there was a recent article in IEEE Spectrum, I think it was somewhere in the first week of March, where there is a very elaborate essay on how
robotics can help with these kind of dangerous jobs for people to install to accelerate the adoption of renewable sources, because to really meet the current demand of energy that we have from purely renewable sources, there is a lot of infrastructure that has to be installed, be it wind, be it solar, any of these things. It requires a lot of installation and infrastructure. That is where robotics can help. Sir, like before we move on, I just noticed something. Like your T-shirt has a polar bear standing on melted ice on globe. Yeah. Like, what does it signify, sir? Well, it's basically something that I believe that these kind of simple messages, if we first, I think, to really put across a message of climate change, we should do everything that we can to adopt. This is just a symbolic thing, right? I mean, this was the theme of the show, so I thought it's a good opportunity to showcase such a symbolic a way setup. to represent. But I think what is important is I think individually we all should internalize this. We should be intrinsically motivated to avoid our contribution to climate change. And I'm not saying I am a saint in this, like, because I also travel, so that means I am traveling by air, which is not the most economic, which is not the most climate friendly way. But I think at the same time, the frontiers are being pushed to find renewable means of, or like sustainable means of transportation. I think there is a hyperloop project that has been happening for a while now to see how can we enable long distance travel. I think solar flight was another. Even EV flights have been in testing its right. Yeah, solar flights. I think one was, I think, around the world. Solar flight was done by a German. I guess that was a glider. Yeah, it was a glider. So, but the message there was that do something about this, because we are really running out of time in terms of the impact we are having on the climate change. And so this T-shirt is really just a very symbolic thing, but it is basically indicative of what is actually happening. And this is in a way a bit hyperbole of what could happen to a polar bear if climate change if you don't do anything about climate change. They will have no place to go, basically. That's the message. So, sir, like, our theme is itself like climatic change, and since you mentioned it, as a robotic engineer's point of view, like, what are the things that you can do or the robots can do to like incorporate some changes or activities that can assist to prevent the climatic change or to aid in it? Yeah, so preventing, I would say, is more than I would say, instead of preventing the ill effects of climate change, if you can prevent the climate change from happening by enabling the faster adoption of renewable sources, I think that is where robotics has a lot of potential. Right? Of course, for example, I think there is one such technology which I have visited in Netherlands. It's called the flood barrier, where in the past years Netherlands had a very difficult time where there was some massive floods and a lot of lives were lost. So in order to prevent such a disaster from happening again, they have built a very good engineering structure which will prevent the flooding flooding of water into the land areas where people are living. Now, well, it's basically a preventive measure, right? It's a cure. It's a cure for something that has happened. So, but I think we all know that prevention is better than cure. So yes, construction of engineering solutions like this and it's a completely automated solution. So therefore it is a robotic way of addressing the problem. But yeah, if you can constantly and the reason why that is built is because of rising water levels. So what can we do to prevent the global rise of temperature, and then if we can adopt what can be done to reduce the emission of these greenhouse gases. So that is where I was telling earlier as well, if we can find ways to fasten, or like if we can find ways to accelerate the adoption of renewable energy sources, I think that is where robotics can help. Sir, and then like you did your masters in Netherlands. So Netherlands is known for its cleanliness, obviously. So is there some of the things that Indians can adapt from Netherlands so that
we can keep our country more clean? Yeah, sure. There are actually two angles to look at this. Cleanliness, I think, is partially enabled because of the climate there. We are a tropical country, so there is a lot of sun, there is a lot of wind, there is a lot of rain, there is a lot of mud, various of diversities. And we are actually so there is a lot of dryness in the atmosphere that we have here. There it's quite a cold atmosphere, and it's slightly higher up in the northern hemisphere, so it's a bit colder there. So it's not totally tropical. You do get tropical weather sometimes, so let's say early summer or like early autumn, but otherwise it's very clear seasons. Like you have spring, summer, autumn, winter. So you have like very clear transitions, and it kind of helps that sort of climate helps. So to keep things clean, but the actual people factor is where I think India or Indians can also adopt, which is, I think it is not that the idea should not be that, oh, nobody is watching me, so I can throw trash on the street. Inbuilt in it has to be within you. It should be okay for you to keep a plastic paper or a chocolate wrap or whatever you eat. In our pockets. If you don't have a dustbin, you can put it in your pocket and put it in the dustbin in your home. Yes. Right? But also at the same time, the government and the civil infrastructure around you should sort of enable that. So typically you have dustbins everywhere. So if you eat something on the street, having a dustbin there is already a good sign. Okay. So if these kind of infrastructures can be set up, I think it will be good for the society to adopt cleanliness and actually do it. But it has to be intrinsic. So I think where we miss the point is that we as adults, right? We are not anymore school kids of 15 or 12 years old. So we don't need a teacher to tell us that you should not throw trash on the street, right? Or we don't need a government to tell us that. We should be doing that because we want to do it. It's not about somebody is asking us to do it. So that, I think, yes, it is difficult to change that in, let us say, the generations of the past. I think we are, I would say we are the harbingers of these kind of changes. So I think as long as we inculcate this in our own lives and probably in the generations that come after us, I think change is possible. Sir, on the shift towards climate change, European countries are very advanced in this race. So countries like Netherlands such as UK, they have a very sophisticated cycling tracks. So what is your comment on that, sir? Yeah, I think cycling is a very important mode of transport. I have not lived in the UK. I have visited UK a couple of times, but I have not lived there. So I don't know how the daily life with cycling is there. But in Netherlands, I know very well. So there is a very well-defined cycling lanes across the country. So I think the longest distance, the diagonal distance or the longest end-to-end distance in Netherlands is about 386 kilometers. For the entire distance you can cycle, and in a safe manner. There is a dedicated cycling lane for the entire distance. That is so cool. That is cool. It also helps a bit with the geography, because Netherlands being flat, you don't have a lot of terrain, so it's very normal for people to drive there. But like I said earlier, wind and rains are two of the biggest challenges there. But the way I have understood from my Dutch colleagues and Dutch friends and families is that for many of these Dutch people, cycling is really a means of transport, just like how we get onto a bus to go from A to B. For them, cycling is just, so they don't care about, I mean, they do care if the kilometer is 50, but if it is anything less than 20, they feel like, okay, we'll just take a bike and go, right? And these are like, some of them are just regular bikes. These are not electric bikes. And as you grow older, let's say for families with kids, they also adopt electric bikes, and then they drop their kids off to school in an electric bike. So I think where the reason of such a large scale adoption comes from the fact that there is also a very strong legal protection around cycling. The government also supports the creation of these cycling lanes, maintenance of these cycling lanes, and in some of the main streets, these cycling lanes, when it snows or in the winters, these cycling lanes are also maintained by the snowplows. That is also environmental friendly. So where the legal protection also comes is that cyclists are also, as efficient as it is, cyclists are also most vulnerable on the streets.
So when they are vulnerable, the life risk is higher. So to create awareness in people's minds who are not cycling, so even if a cyclist makes a mistake and causes an accident with a car, the car is also 50% responsible for the accident. Okay. So as a car driver or as a driver of a slightly powerful vehicle than a bicycle, you as an individual are responsible to avoid the incident with the cyclists rather than the cyclist trying to avoid you, because cyclists are more vulnerable. So in that sense, I think there is a legal protection. So no amount of phone calls or no amount of name calling or name influence will matter there. You will end up paying a fine. You will have that affecting your insurance. So all these factors are also sort of implicitly integrated into the system, and that is also why cycling adoption is such a nice possibility there. That is so cool, sir, actually. And then, so, sir, like, you work as bot. Like, what is bot, sir? Like, what is the easy definition for a common people like me to understand? Well, like I said, a bot is basically it's a collection of links and joints which can be controlled by motors and microcontrollers to program their behavior. It's really just that. So whatever a bot does, there is a misconception among people that robotics might take over the humanity, or it can also have impact on jobs. Yes, it will have I would not say total removal of jobs. It is more like, I think in Nobleo technology where I currently work, what we want to automate is really the dull, the dirty and the dangerous jobs which currently humans are doing. Like in the mines or something? Yes. So we don't, I think humans deserve to live in a better way, and that is what robotics should enable. So in that sense, a bot really is something that you can, a bot doesn't have to be a physical entity as well. It can also be like an abstract entity, like a chatbot. If you see on ChatGPT, you just type something onto a terminal or a space and then you get a response. Yes. That is also a bot. So it's a intelligent autonomous entity, but the intelligence that we are talking about is actually programmed by us. So that is what you would say as a bot. So since you were talking about ChatGPT, I would like to ask this question: like, have you watched Indian movies? Yes. So director Shankar, about a decade ago, he tried to incorporate AI into robots, and he showed how it can even destruct and also save the planet. Yeah. What do you think are the future prospects in this field, sir? Yeah, I think you rightly pointed out. I think it can go both ways, right? It's about, we are the people who are creating such technologies. So as long as the people who are creating these technologies are responsible and they are aware of what is it that they are building this for. Like I said, if you are building it for a cause where it is actually enabling other humans, it is not about showing your scientific prowess or your technological prowess about, okay, I can do this with robots, or I can multiply thousands of robots in an instant. That's not the message. I think that is what art pushes you. Art pushes you to think in very abstract things or very abstract dimensions. But science and technology is where you will actually act responsibly to build things that are useful for the overall society and community. Yeah. So that is what I would say on movies such as Endiran, or even Terminator, or I think even nowadays Iron Man, all these Avengers. There's all these new fancy movies that are coming up. But at the end of the day, it is about we creating technologies in a responsible manner, and whoever makes these decisions, they have to be conscious about what that impact has. Yes. What sort of an impact it has, right? So it will test your creativity as well, and as engineers and as scientists, I think the onus is on us to create responsible AI and responsible robotics. So, sir, since you mentioned like artificial intelligence and ChatGPT, even as a student now, people are doing assignments over ChatGPT. Like they're just typing the questions and getting the answer over that and putting in their assignments and things like that. So, and I've heard the news like even artificial intelligence is being used for some of the jobs right now. Do you think it'll get over like it'll take the jobs of humans over the future? I would not say so, for the reason that the sort of the overall vibe or the hype around the ChatGPT being able to solve programming problems or assignments for you is basically,
at the end of it, what ChatGPT really does is it basically has a lot of information that it has processed, Or which various are sources. open source available on the internet. Okay. Right, and people have basically labeled it's a machine learning system. So somebody has provided data, somebody has labeled those data, somebody has actually trained models using those data, and then that model, it's a large language model that is being used to predict what a certain response should be for a given text input. Okay. So it's really a text input, text output system, right? And it is intelligent in the sense that it actually understands the context based on the sequence of words that follow each other, so on and so forth. But at the end of it, it is really just information that is freely available. So even without ChatGPT, right, if you knew what are the right keywords to search on Google search, you could still get the answer to your assignment. So I think I don't think that is the reason why people should be fearful of losing their jobs. I think as a teacher, when you are giving an assignment, your intention is to make the student learn what is the concept, what is the engineering concept behind the assignment. It is not about how the student has written the solution. It is about, can the student explain the solution? Like a certain ChatGPT solution might be available to you and you just see it. But as long as the student is able to understand and explain the solution to you, why does it matter if it is coming from ChatGPT or it is coming from your own, right? So I think that is the way I would approach this sort of dilemma at this point. And in terms of some jobs being taken away where AI can really do a better job than human, I would say that I think it is more about what AI is really good at is it is really good at repeating or predicting things that it has seen before. And humans are more on the creative side. We are able to solve problems or solve get out of situations which we have not seen before. So we have this cognitive ability which we can put, and that is, I think, something that we will still retain, right? Models are improving with a lot of training and a lot of similar contextual data. Models are definitely improving. ChatGPT 4 was released recently, and that means it has a lot more parameters, so a lot more predictions, a lot more capabilities. So I think that will still continue, but I don't think that is something we should worry about as yet as something that would replace humans right away. So talking about replacing jobs, sir, like robots and AI incorporation, they've many restaurants nowadays have robotic implementations. Like even a waiter is being replaced by robots nowadays. And all of us know Japan has this vast source of vending machines and stuff. So like, how Japan is on a different scale, and how do you think these kind of job replacements work in robotics and so I think these so I'll answer your question in two parts. I think the first part you addressed is about taking away jobs or adoption of technology. So I think if you think about this, let's say 30-40 years ago, right, there was also an industrial revolution, right? So automation, today car manufacturing factories have been established where back in the day when people used to actually fit the nuts and bolts manually to the cars, today robots are doing it. So I think an industrial revolution is something that is it is a byproduct of human beings working on technology growth. So I don't think it is something that is new to us. It is a scare for people, and I agree that there is a scare about this, but it is actually a part of the industrial revolution. So if we really don't want any of that, we can as well sign off, go home, and not do technology, right? So I think it is a part of this whole process. And these robots, the robots that are acting as servers, I think it is more people are coming for the experience of it. Especially what I've seen here in India is that people find it very fascinating, and not just in India, actually in many countries around the world as well. People find it fascinating to take a selfie with the robot. Right? It is just something good for their Instagram. It is something good for their social media, right? So I think that experience factor is what people are enjoying with these robots. So I think at the end of it, it's a device. Like I said, it's a bot. It's something that you program to do certain things. So it's not really. So I personally, if I go to a small cafe or a Darshini, I would have a conversation with the waiter. I would actually talk to him. I would inquire how he is doing. I would just have a lively conversation. I would not do that with a bot. Obviously. A bot is nice for a photograph, but a bot is not good for a human interaction or a human touch. There is no emotion there. So I think
there I would say replacing human beings is still a debatable topic. Now coming to Japan, I think Japan is a different kind of a cultural society. So for them, bots are actually a part of their life. They believe that a robot actually has a soul. So in fact they worship a lot of things. They worship the mountains. So if you know about the Fujiyama, the Mount Fuji, which Mount is Fuji. a volcano, right? They worship the mountain. So there is no such how do you call it? There is no such a thing called a non-living entity there. Everything has a soul. So they basically make it a part of their life, and they just adopt it, they integrate it. That's why you see so much of automation, so much of robots that come out of there. And it's not I mean I don't have any personal Japanese friends, but most of it is by my experience when I was there in Japan for 3 months when I was working there. So you can just interact with those people, and they just accept this robotics as a part of their life. So like a funny question, sir. Like if you time travel for about like 20 or 15, 25 years, so as a kid, if he looks back at you, how proud will he be? like okay, I've achieved so many things in life. So how proud will he be when he looks at you? Yeah, so I would say it's more to do with what is the contribution you have made to a community. What is the impact you have had on creating the awareness that you did not have when you were growing up, right? So today I'm very grateful to this opportunity that I was a part of this show. But with the topics that we have discussed, let's say in this 10-kilometer radius, whoever listened to this, maybe a younger school going kid, or even somebody who is in the first year of engineering graduation, if this message can basically replicate to the youth and their friends, and then if it can proliferate like this, I think that is where I would be satisfied that maybe 25 years down the line, if we can actually see the government has installed all these nice dustbins on the street, and people are aware of cleanliness, people are aware of climate change, wonderful. That would be something I would sleep very well. Okay, speaking of the youth people, like what some of the what will you tell to the people who are inspired by you, or who are like what to say, like willing to achieve something in robotics engineering, like some inspiring words to them? Well, like I said in the very beginning of the show, right, a failure in a subject doesn't mean that you are a failure. So I think that is the message that I would say. So which is like sometimes subjects such as robotics, mathematics, calculus, all these factors, they can be hard. It's sometimes hard to perceive and understand all these topics in the get-go from the very beginning. It requires a certain mindset. It doesn't mean that you are stupid or you're fool that you don't understand all these topics. It just takes time. So it's okay to take time to process it. What I have learned through my own life is that it's all about hard work. I have worked hard for whatever I am able to do today, and I still learn a lot of things today. Like even yesterday I was working with a colleague. We fixed a bug, and we were like, how come this was not logical to us for 3 weeks? But it happens. It doesn't matter how high you are in the professional level, or in your let's say professional career, or you're a student. We all make mistakes, and I think it's okay to make mistakes. So robotics is a field where you will break a lot of things. I broke a certain robotic part right in front of my professor, who was my PhD supervisor, and he just laughed at it. He said like, okay, finally you're doing robotics. So that's the spirit. I mean, I think it's all about enjoying this journey. It's not about putting yourself under tremendous pressure that, oh, I have to finish this in this amount of time. I agree that this will also require a little bit of support from your immediate community, from your academic community, from your families, and society and your friends. But keep at it. I think it's really, you should just persevere towards your goals, and they will happen as long as you are intrinsically motivated to achieve it. That would be my. So we have almost come to the end of the show. Great. Like a step from from us and from the globe as a whole could be very helpful in reversing the climate change. Is what I would like to state. Wonderful, great initiative. I think very, very, very important topic. I think more should be done about this to ensure that we address this burning problem that we have today,
so that future generations can actually have an earth to live in. Yes, sir. And thank you so much for joining us, sir. Yeah. And Yeah, glad to be Yes, a part sir. of this, and glad to be invited to this show, and We very feel humbled grateful, by the sir. opportunity. Thank you. So you're listening to PSC Community Radio 107.8 MHz, Coimbator's first community radio, Voice of the Folks. Signing off, RJ Subbu. and Ajay Sandhya. ஸோ பாட் பில்டர்ஸ் ஷோவில் வந்து இஃப் யூ ஃபெயில் யூ ஜஸ்ட் ஃபெயில் இன் தட் சப்ஜெக்ட்னே அழகாக சார் சொன்னார். நம்ம யூத்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது அதாவது ஒரு 10 to 20 இயர்ஸ் பேக்லேருந்து இருக்கவங்களுக்கு வந்து இப்போ வந்து வெறும் இன்ஜினியரிங் வெறும் மெடிசன் அது மட்டும் தான் இருந்திருக்கும். பட் நவ் வி ஹேவ் சோஷியல் மீடியா. ஸோ ஃபார் அஸ் யூத்ஸ் தெர் இஸ் நோ ஒன்லி இன்ஜினியரிங் மெடிசன் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு அவர் வந்து அழகாக சொல்லியிருந்தார். அது மட்டும் நெதர்லாண்ட்ஸில் வந்து இவி டிரான்சிஷன் பற்றியும் தென் விண்மில் ப்ராசஸ் வந்து எப்படி நடக்குது அண்ட் IEEE ரோபோட்டிக்ஸில் வந்து லைக் ஹவு ரோபோட்ஸ் வந்து டேஞ்சரஸ் ஜாப்ஸ் வந்து கொடுக்குறாங்க. லைக் ரோபோட்ஸ் வந்து நம்மளை வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறதில்ல, ஹியூமனை வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறதில்ல, இட்ஸ் ஜஸ்ட் கோயிங் டு அசிஸ்டஸ். அண்ட் வந்து நெதர்லாண்டில் ஹவு ஃப்ளட் பேரியர் வந்து ஒரு இன்ஜினியரிங் ஸ்ட்ரக்சர் இட்ஸ் அ கியூர்னு சொல்லலாம். லைக் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய இன்ஜினியரிங் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியர் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ ஹீ செட் போட் இஸ் ஜஸ்ட் அ கலெக்ஷன் ஆஃப் ஜாயின்ட்ஸ் அண்ட் லிங்க்ஸ் கண்ட்ரோல் பை சர்வோ மோட்டர். ஸோ வந்து போட்ஸ்னால் வந்து நிறைய பேத்துக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருந்திருக்கும். பட் அது வந்து அவர் அழகாக காமன் பீப்புளுக்கு வந்து எப்படி சொல்லணும்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அடாப்ஷன் ஆஃப் டெக்னாலஜி லைக் வந்து ஒரு கேள்வி கேட்டப்போ லைக் இது போட்ஸ் வந்து ஹியூமனை ரீப்ளேஸ் பண்ணிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. பட் ஒரு 40 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா லைக் அடாப்ஷன் ஒரு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் பார்ட்ஸ் எல்லாம் வந்து ஹியூமன்ஸ் தான் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து அது வந்து போட்ஸ் பண்ணுது. ஸோ அது இப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ்க்கு வந்து ஜாப் இருக்குது. அண்ட் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் ஒரு ரோபோட் வந்து ஒரு சர்வர் பண்ணும்போது நம்ம காமன் பீப்புள் என்ன பண்ணுமோ ஒரு ஃபேசினேட் பண்ணி அதை போய் ஒரு செல்ஃபி எடுப்போம் அந்த ரோபோட் கூட. அப்போ வந்து நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அண்ட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நெதர்லாண்ட் பற்றி ஜப்பான் பற்றி அண்ட் டச் பற்றி நிறையா கண்ட்ரீஸ் பற்றி பேசினார். ஸோ அங்கே இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைக் சைக்கிளிங் பார்த்தீங்கன்னா லைக் மோர் தென் இப்போ வந்து நம்ம வந்து டக்குன்னு நம்ம வந்து நான் ஒரு இடத்துக்கு வந்து நான் கிளம்பி போனோம்னா ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட் என்ன யோசிப்போனா ஓகே என்கிட்ட பைக் இருக்கா, லைக் கார் இருக்கா, ஓகே என்கிட்ட பைக் கார் இல்லை, ஓகே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்குது, பஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பஸ்ஸில் போகலான்னு யோசிப்போம். பட் அங்கே இருக்க பீப்புள்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா சைக்கிளே வந்து ஒரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் தான். லைக் 20 கிலோமீட்டர்ஸ் தானே, ஓகே நான் சைக்கிள்லேயே போயிட்டு வருவேன் நீங்கள் வந்து அழகாக சொன்னார். அண்ட் போட் இஸ் ஜஸ்ட் லைக் நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறது தான். லைக் இட்ஸ் நாட் கோயிங் டு டேக் ஓவர் அஸ். அண்ட் லைக் ஜப்பான் வந்து இஸ் அ டிஃப்ரெண்ட் கல்ச்சர் கண்ட்ரின்னு சொன்னார். லைக் அங்கே பார்த்தீங்கன்னா ரோபோட்ஸ்க்கு வந்து அவர் ஒரு சோல் இருக்குது, இட்ஸ் அ நான் லிவிங் திங் அப்படின்னே வந்து சொல்லலான்னு சொன்னாங்க. லைக் ஃபார் ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா லைக் இட்ஸ் கோயிங் டு என்ஜாய் த ஜேர்னி. நம்ம வந்து ஒரு ஜேர்னியை என்ஜாய் பண்ணி பண்ணால் நல்லா பண்ணலான்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்து அடுத்த ஷோ பார்த்தீங்கன்னா ஹெரிட்டேஜ் மீல்ஸ். அதில் வந்து RJ ரோஹித் அண்ட் RJ கார்த்திகா வந்து மிஸ்டர் ராமராஜ் சாரை வந்து ட்ரெடிஷ்னல் ஃபுட் பற்றி இன்டர்வியூ எடுக்க போகிறாங்க. ஹாய் ஹலோ வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது PSG சமுதாயம் ஒன்லி 107.8 கோவின் முதல் சமுதாயம் ஒன்லி வாய்ஸ் ஆஃப் த ஃபோக் வித் மீ RJ ரோஹித் and RJ கார்த்திகா. இன்னைக்கு நம்மளோட கோவையின் குரல்கள்ல நம்ம கூட இணைஞ்சிருக்கிற கெஸ்ட் யாருன்னு பார்த்தோம்னா மிஸ்டர் ராமராஜ் அவர்கள். NR தாத்தா முறுக்கோட உரிமையாளர் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. பாசத்தோடையும் ஒரு பாரம்பரிய டச்சோடையும் நிறைய ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு வராங்க. அவங்க கிட்ட இன்னைக்கு பேசி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. அதான் ஐயா உங்களோட தொழில் பற்றி இந்த மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புவீங்க? தொழில் எல்லாரும் போடலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. அவங்கவுங்க திறமையை பொறுத்து போட்டு வரலாம். எனக்கு ஒரு திறமை கிடச்சிச்சு, நான் போட்டு வரேன். எவ்வளோ வருஷமாக தாத்தா இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? 25 வருஷம். 25 வருஷமா இந்த தொழில் பண்ணிட்டு வரீங்க. உங்க தொழில் உங்களுக்கு எவ்வளோ மனசோட நெருங்கியது? எப்போ ஆரம்பிச்சிங்க இந்த தொழில் பண்றதுக்கு? அது இந்த குண்டு பிடிச்சிச்சுல வருஷம் வந்து போட்டது நான். ஆனால் வருஷம் தெரியல, ஆனால் இப்போது நல்லா பரவாயில்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கு. ரொம்ப நல்லது தாத்தா. உங்க தொழில் இன்னும் சிறப்பாக போகணுன்னு என்னுடைய வாழ்த்துக்கள். அதான் இப்போ நீங்கள் வந்து முதல்ல இந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கும் இப்போ இந்த தொழிலுக்கு ஏதாச்சும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியுதா? முதல்ல அவ்வளோக்கா நம்ம எதிர்பார்க்கல, உள்ள அளவுக்கு ஓடிக்கிட்டே இருந்தோம், கடன் இல்லாமல் நின்று. இப்போ நல்லா போகுது, பரவாயில்ல. நமக்கும் சம்பளம் கட்டுற அளவுக்கு கொஞ்சம் நல்லாவே கிடைக்குது. உங்க கடையில நிறைய பேர் வந்து முறுக்கு வாங்கி சாப்பிடுறாங்க. எல்லா கஸ்டமர் கிட்ட இருந்து எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் தான் சொன்னேன், நான் வர்றவங்கள வரவேற்பேன். முக்கியமாக வர்றவங்கள வாங்கன்னு தான் கூப்பிடுவேன். அதுக்கடுத்து என் தொழில் முறுக்கு என்ன வேணும் ஏது வேணும் கேட்டு கொடுப்பேன். கொடுத்துட்டா அவங்க சார் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான். நமக்கு கொடுக்குற காசும் வாங்கிக்கிறேன். அவங்க கூட எதிர்பார்த்த அளவுக்கு நான் போட்ட காசு போர்டில் போட்ட காசு வாங்க மாட்டேன். இதுதான் இருக்குது அப்படின்னா ரைட்டு கொடுங்க, அதோட சரி அப்படின்னு நான் சொல்லிடுறேன்.
உங்க கடைக்கு ஏத்த மாதிரியே தாத்தா முறுக்கு ஏத்த மாதிரியே பாசத்தோட எல்லாருக்கும் விக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு தாத்தா. இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒவ்வொரு மக்கள் வந்து இந்த சமுதாயத்துக்கு எந்த மாதிரி பணம் நல்லதுன்னு நினைக்கிறீங்க? இது வரைக்கும் யாரும் என்ன நம்மளை கேட்டதில்லை. ஏன்னா சின்ன கடை வச்சிருப்போம், அவர்கிட்ட என்ன கேட்கணுன்னு இது வரைக்கும் கேட்டதில்லை. கேட்டால் செய்ய ரெடியாக இருக்கேன் நான் கொஞ்சம் செய்ய. எல்லா தொழிலும் பெரிய தொழில் தான் தாத்தா. ஆமாம், நீங்க பண்ற தொழில் வந்து நிறைய பேருக்கு பிடிக்குது. நாங்களே வந்து எடுக்கிறதுக்கு நிறைய பேருக்கு கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, தாத்தா கடைக்கு போனா ஒருத்தர் சாப்பாடு அவரோட அன்பு அவரோட உபசரிப்பு தான் ரொம்ப நல்லா இருக்கும். யாரோட சத்தம் போட மாட்டேன், சண்டை போட மாட்டேன், உள்ள அளவுக்கு பரவாயில்ல சரிப்பா பாப்பா பாரு. வரவங்களோட வயிற்று நிரப்புறது இல்லாம மனசையும் நிறைஞ்சான்னு. இப்போ நீங்க முதல்ல தொழில் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு வந்து ஆசை இருந்துச்சா தாத்தா? நம்மலாம் முதல் ஆரம்பிக்கும் போது நான் வெறும் பொறி தான் போட்டுக்கிருந்தேன். பொறி போட்டிருந்தா அதுவும் ஒரு மூட அளவுக்கு ஓட்டுவேன். அப்பயே ஒரு மூட அளவுக்கு ஓட்டுவேன். என் கைராசி அப்படி என்ன ஆண்டவன் கொடுத்து எனக்கு வரோம். அது தொழில் நீ இந்த வச்சு பொழைச்சிக்கிடாதுன்னு சொல்லி ஆண்டவன் கொடுத்துருக்கான். அதை வச்சு பொழைச்சேன். அது அப்படியே ஒரு ஆள் வந்து திருப்பூர்காரங்க ஒரு ஆள் வந்து நீங்கள் தட்டு முறுக்கு போடுங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதை வச்சு நான் போட்டேன். அதை போட்டதில் எனக்கு சூட் ஆயிடுச்சு. இப்போ நல்லாவே இருக்கேன் நான், ஒன்றும் பிரச்சனை. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கா. இன்னுமே நிறைய கடைகள்ல பார்த்தோம்னா பிளாஸ்டிக் ஸ்பூன்ஸ் யூஸ் பண்றது, தெர்மோகால் பிளேட் எல்லாம் யூஸ் பண்றாங்க. அது நம்ம சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு தருது. அதுக்கு பதிலாக நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம்? அது இப்போ பிளாஸ்டிக் இது மரப்ப ஸ்பூனு வந்துருச்சு, அது வாங்கி போட்டுக்கலாம். இப்போ நான் இப்போதைக்கு பிளாஸ்டிக் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அது ஸ்பூன் மட்டும் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். வேறு நானே வாழை இலையில் வச்சு கொடுக்குறேன். அந்த நான் முறுக்கு கொடுக்கறது இதில் தர்றதில்லை. நான் இப்போ ஒரு பேப்பர் வச்சு அது மேலே வாழை இலை வச்சு அது மேலே வச்சு நான் கொடுக்குறேன் வாழை இலை. ஆனால் அந்த வாழை இலையை உங்களுக்கு ஒரு டிஸ்பென்ஸ்னு சொல்லுவாங்க. கொள்ள பேர் ஐயோ இந்த வாழை இலை கொடுக்குறது சாப்பிட்றது பெரிய எனக்கு அதிர்ஷ்டமானது தான் சொல்லுவாங்க. வந்து சாப்பிட்டு போகிறவங்க ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி வாழை இலையில் கொடுக்குறாரு பாருங்க, அதுதான் மெயின் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. வேறு இலையில் கொடுக்க மாட்டேன், வாழை இலை தான். நீங்கள் வந்து டெஸ்ட்டு கூட பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு வந்து. கண்டிப்பாக தாத்தா, நீங்கள் சொல்கிறத கேட்கும்போது வந்து அதை ருசித்து சாப்பிடணுன்னு தோணுது. டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா முறுக்கு எங்கள்கிட்ட டேஸ்ட்டு போடுறவர் நல்லா எங்களுக்காக போட்டு கொடுப்பாரு அவர். அதனால் அவரும் நல்லா இருக்கணும். ரொம்ப நல்லா இருக்கு தாத்தா, கேட்கவே சந்தோஷமா இருக்கு. எவ்வளோ வருஷமா தாத்தா இந்த ஃபீல்டில் இருக்கீங்க? அதே 25 வருஷம் ஆச்சு. நீங்கள் வந்து ஆரம்பிச்சதுலேருந்து உங்கள் எல்லாருக்கும் ஒரு நாள் வந்து இதுதான் எனக்கு பிடிச்ச நாள், இந்த நாள் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள். ஸோ உங்களுக்கு உங்கள் தொழிலும் மறக்க நினைப்பே இல்லை, அதை மறந்துட்டு நான் ஏதோ டெய்லி போட்டுக்கிட்டே போவேன். என்றைக்கு எனக்கு சொந்த ஏதோ வேலை இருந்தால் அன்றைக்கி ஒரு நாள் லீவ் விடுவேன். அவ்வளோதான், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நான் போயிட்டு தான் இருப்பேன். ஆனால் அந்த யாமே இல்லை. நான் சித்திரை பௌர்ணமிக்கு ஒன்று தான் நான் சித்திரை மாதம் தான் நினச்சி போட்டேன். கடைசி நாள் சித்திரை நாள் தான் போட்டேன். சித்திரையில் போடக்கூடுவாங்க கடை, நான் போட்டேன், எனக்கு சூட் ஆயிடுச்சு. அவ்வளோதான் நம்ம சொல்லுவேன். என்ஆர் தாத்தா முறுக்கில் தாத்தா முறுக்கெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலானது. அந்த முறுக்கு எப்படி செய்வாங்க தாத்தா? முறுக்கு நாங்கள் மாவை வேக வச்சு அது நல்லா காய போட்டு நல்லா உடச்சி மிஷினில் போட்டு அரைச்சி, அப்புறம் நாங்கள் மாவை போட்டு என்னென்ன மிளகாப்பொடி உப்பு இதெல்லாம் போட்டு மாவு பிணைஞ்சி மிஷினில் போட்டால் ரவுண்டுன்னு அந்த கட் பண்ணி அதான் கட் பண்ணி விட்ருவோம். எடுத்து எண்ணெயில் போட்டு எடுத்து வச்சுக்கிறோம். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. பாரம்பரிய முறையில் முறுக்கு சுடுறீங்க, ரொம்ப அழகாக இருக்குது. அந்த பிசு பிசுப்பெல்லாம் வராது, நம்ம இதில் பொறுன்னு தான் வரும். ஏன்னா அது அந்த வேக வைக்கையில் அந்த பிசு பிசுப்பு எடுத்துட்டு திருப்பி அதை நல்லா நல்லா உணர்த்தி அப்புறம் மிஷினில் போட்டு அதை அரைச்சி அப்புறம் மாவு போட்டு இது பண்ணுவோம். இப்போ இந்த காலநிலை மாற்றம்லாம் நிறைய நடந்துட்டு இருக்குல்ல தாத்தா, திடீர்னு மழை பெய்யுது, வெயில் அடிச்சா ரொம்பவே வெயில் அடிக்குது, அது உங்க வியாபாரத்தை? நான் சாயங்காலம் பண்றதுனால எனக்கு சரியா தெரியலப்பா. நான் எனக்கு வெயிலுக்கு தெரியாது. நான் சாயங்காலம் 6 மணிக்கு கடை கொடுத்துட்டு வருவேன். கொடுத்துட்டு வரையில 6000 நான் நிற்கிற இடத்துல கூட்டமும் இல்லை. போலீஸ்காரங்களுக்கே பிடிக்காது, என்ன எப்போ கூட்டம் வச்சுருக்கேன்னுபாங்க. நான் சார் என்ன சார் கொஞ்சம் அப்படியே அவர்களை கொஞ்சம் இது பண்ணி சரி சார் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் அவங்களே மிரட்டுற மாதிரி இது, ஐயா கொஞ்சம் தள்ளிலுங்க, ஐயா சொல்லுங்க, அவர் வரங்க சத்தம் போடுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ரெடி பண்ணி கொஞ்சம் வாரம் பண்ணி சாப்பிட்டு போவாங்க. ஆனால் சாப்பிட்டு போவாங்க, விட மாட்டாங்க. உங்கள் கடையில் வரவங்களை உபசரிக்கிற விதம் ரொம்ப அழகாக இருக்குது, நீங்கள் சொல்லும் போதே அது தெரியுது. நீங்கள் சொல்லும் போது நாங்களே அந்த கடைக்கு போய் முறுக்கு சாப்பிட்ட அனுபவம் எங்களுக்கு வந்துருச்சு தாத்தா. நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு சாப்பிட்டு பாருங்களேன். கண்டிப்பாக தாத்தா. முறுக்கை தவிர்த்து வேறு என்னென்ன தாத்தா இருக்குது கடையில்?
முறுக்கு தவிர்த்து ஒன்றும் இல்லை, முறுக்கு தான் மெயினாக போய்கிட்டு இருக்கு. பொரி ஐட்டம் நமக்கு கடையாக இருந்தால் வேறு என்னென்னமோ ஐட்டம்லாம் இருக்குது. பொரியில் எத்தனையோ ஐட்டம்லாம் இருக்குது. நெய் பொரி இருக்குது, முட்டை பொரி இருக்குது, இந்த மாதிரிலாம் ஐட்டமங்கள்லாம் இருக்குது. நல்ல வெஜிடபிள் போட்டு நல்லா வேக வச்சு நம்ம இது பண்ணி கலந்து அது மசாலா போட்டு அந்த பொரியெல்லாம் போட்டு கொடுத்தோம். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இருந்தாலும் நமக்கு சைக்கிளில் வியாபாரம் பண்ணுறோம். அது கொண்டு போக முடியாது. அதனால் இதே வச்சு இது பண்ண சில அவங்களும் வர்றவங்களை எங்கள் ஒரு நாளைக்கு மாற்றி வேறு கொடுங்க அப்படின்பாங்க. நம்ம சூழ்நிலைக்கே மாற்ற முடியாது சார் அப்படின்ட்டு. மாற்ற முடியாது. மாற்றினா நமக்கு பொருள் பிடிக்கிறதுக்கு இடம் இல்லை, அவ்வளோ தொலைக்கு இது கிடையாது. நமக்கு இடம் இருந்தால் எதுவும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்குது. பார்க்கலாம், ஏதோ ஒரு கடை கிடைச்சா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்குது. வாழ்த்துக்கள் தாத்தா, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த பிஸ்னஸ் முன்னாடி வேறு தொழில் பண்ணிட்டு இருந்தீங்களா நீங்கள்? சிறு வயசில் ஹோட்டல் தொழில் இருந்தேங்க. தாய் தாப்பு சிறு வயசில் இறந்துட்டாங்க, ரொம்ப வயசில் இறந்துட்டாங்க. அப்பா 5 வயசில் இறந்துட்டார், அம்மா 13 வயசில் இறந்து போச்சு. எனக்கு சாப்பாடு வசதி இல்லை. அவங்க நிலமெல்லாம் சம்பாரித்து கொடுத்து வச்சுருக்காங்க, ஊரில் இருக்குது. இருந்தாலும் நம்ம அதை யூஸ் பண்ணுறதில்ல, அப்படியே கிடக்குது. இங்கே நான் ஹோட்டல் தொழில் இருந்ததுனால அப்படியே நான் அப்படியே ஒரு சின்ன வியாபாரம் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வியாபாரம் பண்ணேன். வியாபாரம் பண்ண இடத்துல நமக்கு தொழில் நல்ல மாதிரி அமைஞ்சுக்கிடுச்சு. அமையும் சரி இப்படியே ஓட்டிடலாம்னு நல்ல பிள்ளைகள்லாம் கூப்பிட்டு, இந்த பையன் இங்கே தான் இருக்காங்க, அதெல்லாம் இங்கே தூக்கி கூப்பிட்டு வந்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். வேறு அதான் ஊரில் இருந்தவங்களாம் கூப்பிட்டு வந்து இங்கே வந்து வச்சு நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒன்றும் பிரச்சனை கஷ்டத்தில் தான் இருந்தேன், இப்போ நல்ல முறையாக இருக்கேன். அவ்வளோதான், வேறு உங்களோட பயணம் நல்ல முறையில போய் ஒரு நல்ல இடத்துக்கு போகணும் அப்படின்னு நாங்க வாழ்த்துக்கிறோம். அதான் இப்போ நீங்கள் இந்த ஜென்ரேஷன்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புவீங்க இந்த சாப்பாடு உணவை பற்றி? முக்கியமாக நிறைய பேர் சாப்பாடு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்களே பார்த்துருந்தீங்கன்னா காலையில் எந்திரிப்பாங்க, இதே பிரேக்ஃபாஸ்ட் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. கேட்டால் இல்லை எனக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு அங்கே போகணும்னு சொல்லுவாங்க. பட் இதே கொஞ்சம் வயசானோன்னா தான் அவங்களுக்கு தெரியும் அந்த அருமை. சின்ன வயசுல நம்ம சாப்பிட்ருக்கலாம், கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் இருந்தால் வாழ்க்கை நல்லா. உணவு பற்றி மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புவீங்க? உணவை பற்றி மக்களுக்கு என்ன நம்ம என்ன சொல்கிறதுன்னா, அவங்க போகும்போது முன்னாடி எந்திரிச்சு ரெடி பண்ணி எல்லாம் ஏதோ சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா எங்கே இடையில இருந்து கூட எங்கே சாப்பிட்டு கூட அவங்க போகலாம். வேற ஒன்றும் இல்லை, இடையில நின்று கூட சாப்பிட்டு போகலாம். இப்போ தான் இங்கெங்கே நின்று சாப்பாட்டுக்கெல்லாம் கொடுக்குறாங்கல்ல, சாப்பிட்டுக்கு அவங்க பட்னியாக இருக்க வேண்டியது இல்லை. எல்லாமே காசு இருந்தால் எது வேணாலும் வரலாம் அப்படின்றது தான். இப்போ உணவு இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால உங்களோட கணக்கு பிரகடி உணவு ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ தான் முக்கியம்? உணவு இப்போ உணவு இருக்குது இல்லைன்னு சொல்ல, காசு தான் முக்கியமாக நினைக்கிறாங்க எல்லோரும். நம்ம காசு இருந்தால் தான் நம்ம நல்ல முறையாக இருக்க முடியும் அப்படின்னு காசு தான் எதிர்பார்க்குறாங்கன்னா, உணவு பற்றி இல்லை, ஏதோ ஒன்று சாப்பிட்டுக்கு நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. நம்ம அதுதான் நம்ம சொல்ல முடியும், வேற என்ன தெரியாது. உங்க கடையில வரவங்க எல்லாத்தையும் நீங்க பாசத்தோட பத்திரமா பாத்துக்கிறீங்க. நீங்க சொல்றதுலயே அது ரொம்ப அழகா தெரிஞ்சுது. உங்க கடையில வந்த கஸ்டமர்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது மறக்க முடியாத நினைவுகள் ஏதாச்சும் இருக்கா? கடையில நடந்த சம்பவம், இனிமையான நினைவுகள். ஒன்றும் இல்லையா, வந்தவங்க வாழ்த்துவாங்க, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. அதை தான் நமக்கு இது பண்ணுறேன். இது வரைக்கும் நான் 25 வருஷம் ஆச்சு. ஒருத்தவங்க சண்டை போட்டுக்கிறாங்க, செஞ்சுக்கிறாங்க, அவனுக்கு பிடிக்கல இவனுக்கு பிடிக்கலன்னு சொல்கிறாங்க, வர்றவங்க அடிச்சு இது பண்ணுறாங்க. நம்மகிட்ட இது வரைக்கும் இல்லையா, சண்டை போட்டோன்னா அந்த அளவுக்கு நான் போக மாட்டேன். நீங்கள் சரி போயிட்டு வாங்க பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்ருவேன். அவ்வளோதான். நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இது வரைக்கும் சண்டை வந்ததில்லை, ஸ்டேஷனுக்கே போனதில்லை. அவங்க இவ்வளோ கூட்டத்தை வச்சுக்கிட்டு ஐயா என்னையா இப்படி ஒரு கூட்டு கேஸை போடி அப்படின்பாங்க. அதை தான் சொல்லுவாங்க, அப்புறம் விட்டுருவாங்க அவங்க. அதாவது எல்லாருக்குமே ஒரு தொழில் தர்மம் இருக்கும். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரிலாம் ஒரு மனுஷன் இருந்தால் அவனால் வாழ்க்கையில் நல்லா வர முடியும்னு நினைக்கிறீங்க? நல்லாவே இருந்தால் செய்வாங்க. இப்போ கூட கோயிலுக்கு போய் ஒரு 10,000 ரூபா கொடுத்துருந்தாங்க, நான் கொடுத்தேன் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு யாருக்கு டொனேஷன் கேட்டால் சரி தரணப்பா அப்படின்னு சொல்லி இது பண்ணுவேன். அதுதான் நம்ம கையில் இருக்கிற காசை வச்சு நமக்கு ஏதோ மிச்சம் மாதம் அதை வச்சு சேர்த்து வச்சு எந்த பழக்கம் இல்லை, கெட்ட பழக்கம் கிடையாது. அதனால் எதை சேர்த்து வச்சு வரவங்களுக்கு டொனேஷன் கொஞ்சம் வேணுமா வாங்கிக்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருவோம். பண்டிகை நாளில் கடை இருக்கா தாத்தா? பண்டிகை நாள்னா தீபாவளி அன்னைப்போ 2 நாள் கடை போட மாட்டேன். அப்புறம் மித்த நாள் நமக்கு சொந்த வேலை எப்படின்னா, சொந்த ஊருக்கு போகணும், ஒரு நல்லது கெட்டு நடந்துச்சுன்னா அங்கே ஒரு 2 நாள் போகாமல் இருப்பேன். இந்த அடுத்த வாரம் கும்பாபிஷேகம் நடக்குது நம்ம ஊரில், நம்ம ஊருக்குள்ள கோயில் கிராம கோயில், அதுக்கு ஒரு 10,000 ரூபா கொடுத்தோம். அதனால சரி எனக்கு என்ன வாங்க அப்படின்னு சொன்னாங்க. போயிட்டு வரணும், அவங்க 1 வாரம் ஆகும். போயிட்டு வந்து அப்புறம் உங்களுக்கு
நீங்கள் கேட்கும்போது எப்படி நிறைய தெரியுது தாத்தா, எப்படி ஒருத்தருங்க வந்து அவங்க வாழ்க்கையை வாழணும், அதே சமயத்தில் எப்படி வந்து பிஸ்னஸ் பண்ணணும். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச இடம் எது தாத்தா, பிடிச்ச ஊர்? பிடிச்ச பிறகு கோயம்புத்தூர் தாங்க. எனக்கு உள்ளூர் சொல்கிறேன், கோயம்புத்தூர் தான். வாழ வச்ச ஊர் கோயம்புத்தூர் தான். இருக்க போகிறது கோயம்புத்தூர் தான் இருக்கணும் அப்படின்னு நான் இருக்கேன். அவ்வளோதான். உள்ளூர் நம்ம பிறந்த ஊரும் மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே கொஞ்சம் நிலமலாம் இருக்குது. அது அப்படியே இருக்குது. அது பார்த்துக்கலாம் அப்படின்னும் அப்படியே இருக்குது. வேற ஒன்றும் அதையும் பிறந்த ஊருமாக விடுறதில்ல. இதையே நம்ம கோயம்புத்தூர் விடுறதில்லைன்னு வச்சுருக்கோம். வேற ஒன்றும் இல்லை. ரொம்ப அற்புதம் செஞ்சு தாத்தா. இப்போ நிறைய பேர் நீங்களே பார்த்தீங்கன்னா இருக்கிற ஊரை வந்து குறை சொல்லுவாங்க, என்னடா இது சரியில்லை, எப்பயாச்சும் இங்கேருந்து தப்பிச்சு போகணும்னு சொல்லுவாங்க. பட் ஊரோட முக்கியத்துவம் புரிஞ்சிச்சுன்னா ஒன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வாழ்க்கை வந்து நல்லா. நான் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, ஆனால் நான் ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டப்பட்டவன். நான் ரொம்ப கஷ்டத்தில் தான் வந்தேன். எனக்கு சின்ன வயசில் சாப்பாடுக்கே ரொம்ப கஷ்டம். புரியுதா? அதை வச்சு தான் இப்போ கோயம்புத்தூர் தான் என்னை வாழ வச்சதுன்னு சொல்ல வரேன். கோயம்புத்தூர் தான் எனக்கு மெயின் வாழ வச்சது. சின்ன வயசுல நீங்க சாப்பிடுறதுக்கே கஷ்டம்னு சொன்னீங்க. இப்ப நீங்க எத்தனையோ பேருக்கு வந்துட்டு உங்க என்ஆர் தாத்தா முறுக்குல இருந்து உங்க முறுக்க கொடுத்து நீங்க எல்லாரோட மனசையும் நிரப்பிட்டு இருக்கீங்க. ரொம்ப நல்லது தாத்தா. நானும் வரவங்களையும் இந்த சாப்பிட்டு போப்பா அப்படின்னு சொல்லிடுவேன். அதுவும் பிரச்சனை இல்லை. அது வர்றது ஏன் டெஸ்ட்டில் சாப்பிட்டுக்கா பார்த்துக்கா அப்படின்னு சொல்லுவோம். கட்டி வச்சு நீங்கள் ஒன்று எடுத்து சாப்பிடுயா அப்படின்னு, அவ்வளோதான் நம்ம சொல்லுவோம். ரொம்ப நல்லா இருக்கு தாத்தா. நீ கேட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய பேர் வந்து காசுக்காக தொழில் பண்ணுவாங்க, பட் நீங்க வந்து மனுஷங்களோட சந்தோஷத்துக்காக மனுஷங்களோட நீங்கள் வந்து பார்க்கலாம். ஒரு நிமிஷம் தனியாக நின்று பார்க்கணும். அவரை என்ன செய்கிறேன்னு தனியாக நின்று இது பார்க்கணும். அப்போ தான் அதோட இது தெரியும். எவ்வளோ பேர் என்கிட்ட செல்லில் போட்டிருக்காங்கல்ல. ஆமாம் தாத்தா. செல்லில் என் வாழ்க்கையை பற்றி சொல்லியிருக்கேன். அதே மாதிரி 25 வருஷம் ஆச்சு நான் கடை போட்டு. அந்த கடையும் அந்த இதில் செல்லுலேயே சொல்லிடுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, ஒரு ஆள் 2 ஆள் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் எடுத்து போயிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் தாத்தா. பறவைநிலை மாற்றம் பற்றி உங்கள் கருத்து என்ன தாத்தா? பறவைகளுக்கு நமக்கு என்ன ஒன்றும் தெரியல. அது எனக்கு புரியல. நீங்கள் பறவை கிளைமேட் சேஞ்ச் தாத்தா, இந்த மாதிரி குளோபல் வார்மிங் எல்லாம் நடக்குது. இப்போ நம்ம முன்னாடியெல்லாம் கோயம்புத்தூர்ல வந்துட்டு வெயில் அடிச்சா ஓரளவுக்கு வெயில் அடிக்கும். இப்போ பார்த்தோம்னா ரொம்ப வெயில் அடிக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் தாத்தா? அதுக்கு என்ன செய்ய முடியும் என்ன தெரியல. அதுக்கு நான் என்ன சொல்கிறேன், பதில் சொல்ல எனக்கு தெரியல. ரொம்ப நல்லது தாத்தா. சமுதாயத்துக்கு நீங்கள் என்ன தாத்தா சொல்ல விரும்புறீங்க? வெயில் வர்றது இயற்கை, அதை நம்ம தடுக்க முடியாது. நம்ம தான் இது பண்ணிக்கணும். கூலிங் பொருளை சாப்பிட்டுக்கிட்டு பேச இருக்க வேண்டியதான். வேற என்ன செய்ய முடியும்? ரொம்ப சந்தோஷம் தாத்தா. சரிங்க. லிவிங் வித் ஃப்ளேவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தாத்தா ஃப்ளேவர்ஸோட சேர்த்து அப்படியே பாசத்தோட எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க. இன்னைக்கு இதோட நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது PSG சமுதாய வானொலி 107.8, கோவையின் முதல் சமுதாய வானொலி, வாய்ஸ் ஆஃப் த ஃபோக்ஸ். தொடர்ந்து இணைந்திருங்க. வாழ்க்கை பயணம் கேட்டோம். அவரோட சாப்பாடோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ, சாப்பாடு ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ தேவை, நிறைய விஷயங்கள் கேட்டோம். ரொம்ப நன்றி தாத்தா. ரொம்ப நன்றி தாத்தா. பார்த்தீங்கன்னா டைம் 9:30 ஆச்சு. இப்போ வந்து நிறையா பேர் காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாமல் இருப்பாங்க. நம்ம வந்து இன்டர்வியூவில் பார்த்த மாதிரி ஏன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம், எனக்கு டைம் இல்லை, ஒர்க் இருந்துச்சு. ஸோ சாப்பிட்றத வந்து நம்ம ஒரு கடமையாக பார்க்காம அதை வந்து ரசித்து சாப்பிட்லான்னு சொல்லலாம். தாத்தா வந்து அவரோட 25 சர்வீஸில் எவ்வளோ கஷ்டத்தை பார்த்தாருன்னு சொன்னார். லைக் வந்து அப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து சின்ன வயசில் அவரால் சாப்பிடவே முடியல, அதாவது சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லைன்னு அப்போ சொன்னார். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்களுக்கு டெய்லியுமே அவர் வந்து சாப்பாடு போடுறாருன்னு சொல்கிறது வந்து ரொம்ப ஒரு பெருமைக்குரிய விஷயமாகவே இருக்குது. அண்ட் இப்போ வந்து அவர் பேச லைக் அந்த முறுக்கு ப்ரொசீஜர்லாம் சொல்லும் போது எனக்கே வந்து பசிக்க ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லலாம். ஸோ தாத்தா கடைக்கு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு நாள் போகலான்னு சொல்லலாம். ஸோ கோயம்புத்தூர் எல்லாருமே சொல்லுவாங்க, இருக்கிற ஊரை வந்து எல்லாருமே குறை சொல்லுவாங்க, ஆனால் அவர் வந்து அவரை வாழ வச்ச ஊர் வந்து கோயம்புத்தூர் ஊர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பெருமையாக சொல்லிட்டு போனாங்க சொல்லலாம். ஸோ வந்து நம்ம அப்படியே சாப்பாடை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அப்படியே வந்து நீங்கள் வந்து டிவி பக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு பாட்டு ஓடிட்டு இருக்கோம். ஸோ நமக்கு எல்லாத்துக்குமே ஃபேவரட்டாக ஒரு டீச்சர் இருப்பாங்க, அது மலர் டீச்சர். ஸோ அந்த மாதிரி மலர் டீச்சர் மாதிரி நம்ம லைஃப்பில், அதாவது ரியாலிட்டியில் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபேவரட் டீச்சர் இருப்பாங்க. அந்த டீச்சர் இல்லாமல் வந்து நம்மளால் வந்து எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. ஒரு சின்ன ஹெல்ப்பாக தான் இருப்பாங்க. நம்ம பின்னாடி இருந்து அவங்க தட்டி கொடுக்கறனால தான் நம்ம வந்து நிறையா விஷயங்களை வந்து பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஒரு டீச்சர் வந்து ஒரு டீச்சராக மட்டும் இல்லாமல் ஒரு வந்து ஒரு ரெக்கார்ட் ஹோல்டராக இருக்கும்போது நமக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்கும்ல. ஸோ அப்படி ஒருத்தங்களை பற்றி தான் நம்ம வந்து அடுத்த ஷோவில் பார்க்க போகிறோன்னு சொல்லலாம். ஸோ அந்த டீச்சர்கிட்டேருந்து வந்து நான் வந்து நிறையா கற்றுக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ வந்து இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாப்பிட்றத பற்றி பார்த்துட்டு இருந்தோம்ல. ஸோ வந்து நம்ம சுற்றுச்சூழலுக்கு வந்து இப்போ வந்து பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணாமல் ஸ்பூன்
ஸ்பூன்ஸ் வச்சு சாப்பிட்றது அண்ட் இலை பற்றி அண்ட் பார்த்திங்கன்னா தாத்தாவோட கடைக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ வந்து அவரோட 25 வருஷத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவ்வளோ கூட்டத்தை வந்து அவர் மேனேஜ் பண்ணியிருக்காரு. லைக் ஒத்தாலாக வந்து அவ்வளோ கூட்டத்தை வந்து மேனேஜ் பண்ணியிருக்காருன்னு சொல்லும் போது வந்து எப்படி சொல்ல ஒரு இப்படிலாம் பண்ண முடியுமா அந்த மாதிரி இருக்குது. அண்ட் தாத்தா கடைக்கு வந்து நம்ம வந்து எல்லாருமே ஒரு நாள் கண்டிப்பாக போகலாம். ஸோ இந்த ஷோ லைக் இந்த லைவை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்து ஓகே தாத்தா கடைக்கு நிறைய பேர் போனவங்களும் இருப்பாங்க, போகாதவங்களும் இருப்பாங்க. ஸோ தாத்தா கடைக்கு வந்து நம்ம போயிட்டு வரலாம் ஒரு நாள். ஆனால் இந்த முறுக்கு ப்ரொசீஜர் சொன்னாங்க. எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா தீபாவளி ஆச்சுன்னா எங்கள் அம்மா வந்து முறுக்கு சுடுவாங்க. அப்போ வந்து என்னம்மா அது வந்து நல்லா இல்லைம்மா, கடையில் இருக்க முறுக்கு தான்மா நல்லா இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படி போய் கடையிலே போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கடையில் அந்த செய்கிற அந்த முறுக்கை வந்து ரொம்ப வந்து அழகாக வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போனார். எனக்கு இப்போ வந்து முறுக்குன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து முறுக்கு வேணும்னு தோணுது. அண்ட் வந்து ஸோ வந்து நான் டீச்சர் பற்றி சொல்லிட்டு இருந்தேன்ல. ஸோ வந்து நம்ம எல்கேஜிலேருந்து நமக்கு ஏபிசிடியிலேருந்து நம்ம இப்போ நான் வந்து இன்ஜினியரிங் படிக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு ப்ரொஃபஸர் தான் வந்து என்னை ஹெல்ப் லைக் எனக்கு வந்து பின்னாடி தட்டி கொடுக்குறாங்க. லைக் ஒரு எப்படி சொல்கிறது, என்னை பொறுத்த வரைக்கும் டீச்சருங்கிறது லைக் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அந்த அசைன்மெண்ட்டை எப்படி பண்ணுறதுங்கிறத விட அது வந்து நான் புரிஞ்சுக்கிறேனா அப்படிங்கிறது தான் வந்து லைக் எனக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். லைக் இந்த டீச்சரை வந்து நம்ம வந்து லைக் நான் டீச்சர்னு ரொம்ப நேரமாக சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த டீச்சரோட பேர் பார்த்திங்கன்னா திலகவதி டீச்சர். அண்ட் இந்த ஷோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்காலாஸ்டிக் சக்ஸஸ். ஸோ ஆர்ஜே மாதவன் அண்ட் ஆர்ஜே ஹசின் வந்து இந்த ஷோவை வந்து பண்ண போகிறாங்க. ஓவர் டு யூ ஆர்ஜேஸ். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிஎஸ்ஜி சமுதாய வானொலி 107.8 கோவையின் முதல் சமுதாய வானொலி வாய்ஸ் ஆஃப் தி ஃபோக்ஸ். நான் உங்கள் ஆர்ஜே ஹசன் மற்றும் நான் உங்கள் ஆர்ஜே மாதவன். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்போ வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே அறியாமை அப்படின்ற வந்து ஒரு இருளை நீக்கிறது வந்துட்டு யாருன்னு பார்த்தோன்னா ஆசிரியர். அவர் தான் வந்துட்டு அறிவு அப்படின்ற ஒரு அகல் விளக்கை வந்து நம்ம வாழ்க்கையில வந்து ஏற்றுறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு டீச்சர்ஸ் வந்துட்டு எல்லாரோடைய லைஃப்லுமே வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு பெரிய இம்பேக்டை வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டு போறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம கூட ஒரு டீச்சர் வந்து இன்னைக்கு எனக்கு இணைஞ்சிருக்காங்க. அவங்க வந்து நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காங்க. அதையும் தாண்டி நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஸ்டூடெண்ட்டுன்றவங்க ஒரு டீச்சர்ன்றவங்க ஸ்டூடெண்ட்க்கு வந்து எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ரொம்ப ஸ்வீட்டாகவும் ரொம்ப ஹம்பிளாகவும் அதையும் தாண்டி ஸ்டூடெண்ட்க்கு வந்து ரொம்பவே க்ளோஸாக இருக்கக்கூடிய டீச்சர் தான் இன்னைக்கு இணைஞ்சிருக்காங்க. இட்ஸ் none other than நம்ம திலகவதி மேம். ஹாய் மேம், வெல்கம். வணக்கம். இந்த நிகழ்வில் இணைஞ்சதில் ரொம்ப மகிழ்ச்சி. ஓகே மேம், சூப்பர் மேம். சூப்பர் மேம். மேம் இப்போ வந்துட்டு எவ்ரி திங் ஸ்டார்ட்ஸ் வித் அ பியூட்டிஃபுல் மூமெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு டீச்சிங் ப்ரொஃபஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ உங்கள் ப்ரொஃபஷன் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அதை பற்றி ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக. முதல்ல சொல்லணும்னா இந்த நிகழ்ச்சியில் உள்ளே வந்தோடனேயே இது ரொம்ப அழகான ஒரு அரங்கமாக இருக்குது. அதுக்கு முதல்ல எல்லா அணுவையும் படைத்திருக்கக்கூடிய இறைவனுக்கு தான் முதல்ல அந்த வணக்கத்தை நம்ம தெரிவிக்கணும். அதை தொடர்ந்து இந்த உலகத்துக்கு என்னை கொண்டு வந்து உயிர்ப்பித்த என்னுடைய தாய் தந்தை இருக்கும். அடுத்து இது என்னோட வாழ்க்கை அப்படின்னா என்னோட வாழ்க்கையோட பேக் போன், என்னுடைய முதுகெலும்பாக இருந்து என்னுடைய வளர்ச்சியில் ஒவ்வொரு நிலையிலும் கூட இருக்கக்கூடிய என்னுடைய கணவர். அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம் கொடுத்து என்னுடைய அழகான 2 குட்டி தேவதைகள். அதுக்கப்புறம் இந்த ஆசிரியர் பணி மூலமாக தினந்தோறும் 100கணக்கான குழந்தைங்களை கொஞ்சி விளையாடவும் அவங்களோட நான் சந்தோஷமாக மகிழ்ந்து எல்லாருமே ப்ரொஃபஷ்னலாக பார்க்காம அது நம்மளுடைய ஹாபியாகவும் ப்ரொஃபஷனாகவும் ஆசையாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாடக்கூடிய இடமா ஒரு வேலை செய்கிற இடம் அமைஞ்சிருந்தா அது கடவுள் கொடுத்த வரம். அந்த மாதிரி இறைவனாக கொடுக்கப்பட்ட இந்த ஆசிரியர் பணி அப்படிங்கிறது ஒரு பெரிய வரமாக நான் நினைக்கிறேன். அதனால என்னுடைய குழந்தைகள், என்னை வழிநடத்தக்கூடிய எங்களுடைய தலைமை ஆசிரியர்கள், அதை தொடர்ந்து என்னுடைய பள்ளி குழந்தைகள், என்னுடைய செல்ல குழந்தைகள், அதை தொடர்ந்து இந்த உலகத்தின் ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிருந்த ஒரு சாதாரண ஆசிரியராக பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய இந்த உலகத்துல நானும் ஒரு ஆசிரியராக மட்டும் கடந்து போகாம இந்த ஆசிரியரை இந்த உலக மேடைக்கு உயர்த்தி இருக்கக்கூடிய ஆம்பல் தமிழ்ச்சங்கத்தினுடைய நிறுவனர் முனிவர் ரவி அவர்கள், அதை தொடர்ந்து இந்த அரங்கத்திற்கு கோவை நகரிலே இருக்கக்கூடியதுல மிகப்பெரிய ஒரு கல்வி நிறுவனமாக இருந்து பல கல்வி சேவைகளை செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய பிஎஸ்ஜி நிறுவனத்தினுடைய மிகப்பெரிய கனவு எல்லாத்துக்கும் சொல்லப்போனால் கோயம்புத்தூர் அப்படின்னு சொன்னாலே அடுத்து எல்லாருமே கேட்கக்கூடிய மிகப்பெரிய கனவான ஒரு கல்விக்கூடம் அப்படின்னா அது பிஎஸ்ஜி தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இவ்வளவு பெரிய அரங்கத்திற்கு நான் வர்றதுக்கு ஒரு இணையமாக இருந்து என்னுடைய அழகான மாணவி நந்தனாவுக்கும் இந்த அரங்கத்தில் என்னோட இணைஞ்சிருக்கக்கூடிய ஆர்ஜே உங்கள் 2 பேர்த்துக்கும் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். இறைவன் படைப்பில் எல்லாத்துக்கும் ஒரு மகிழ்ச்சியான தருணம் உண்டு. அந்த மாதிரி ஆசிரியர் பணியில் இருந்து தான் என்னுடைய ஒரு மிகப்பெரிய வரமாகவும்
இறைவனுடைய கொடையாகவும் நான் பார்க்குறேன். அதனால் ஆசிரியர் பணிங்கிறது எனக்கு அவ்வளோ பிடிச்சமான ஒரு பணி. அதை இறைவன் எனக்கு கொடுத்துருக்கிறத நான் ஒரு பெரிய வரமாக நினைக்கிறேன். ரொம்பவே அழகாக சொல்லியிருந்தீங்க மேம். நீங்கள் வந்துட்டு இவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும்போது டீச்சர்லாம் இப்படி தானே அப்படின்ற மாதிரி வந்துட்டு அப்படியே பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. ஸோ அதையும் தாண்டி வந்துட்டு இப்போ வந்துட்டு நீங்கள் டீச்சராக வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு புது புது இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் எல்லாமே வச்சு நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்க்கு வந்துட்டு லேர்னிங்கை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நாங்கள் கேதர் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ என்னென்ன கிரியேட்டிவ் ஐடியாஸ் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பற்றி சொல்கிறீங்களா மேம்? நிச்சயமாக. இப்போ பெரும்பாலும் நீங்க சொன்ன மாதிரி தான், எடுத்தோடனே ஆரம்பிச்சுட்டாங்கப்பா இந்த மிஸ், ஓ இப்படிதான் நிறுத்தாம பேசுவாங்களா அப்படின்னு நீங்க கூட நினைச்சிருந்திருக்கலாம். ஆனா அந்த இம்பாக்டை உடைக்கணும். ஒரு டீச்சர்னா எப்பவுமே நமக்கு வந்து ஐயோ இந்த மிஸ் எப்படா வெளியில போவாங்க அப்படின்னு ஒரு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டியை மாத்தி, ஐயோ இந்த மிஸ் எப்போ வருவாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்றது எது அப்படின்னு சொன்னா புதுமைகள் தான். எங்கே இனோவேட்டிவ் இருக்கோ அங்கே கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் இருக்கும். அப்போ என் குழந்தைங்களுக்கு நம்ம டீச் பண்ண போகிறது, இப்போ சொல்ல போனால் எனக்கு தமிழ் மொழியில் மிகப்பெரிய ஆர்வம் உண்டு. ஆனால் என்னுடைய துறை பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்துறை. இப்போ ஸ்கூலில் நான் இங்கிலீஷ் தான் டீச் பண்ணுறேன். அப்படிங்கிறப்போ அது கொஞ்சம் நமக்கு நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு கொஞ்சம் அப்பாற்பட்ட மொழி தானே. என்ன நம்ம வந்து இங்கிலீஷ்லேயே ஃப்ரம் பிகினிங் எல்கேஜிலேருந்து நம்ம நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வெளியில் வந்தாலும் கூட வித்தவுட் கிராமட்டிக்கல் எரர் வித் ஃப்ளூயன்சி அப்படிங்கிறது தட்ஸ் ஆல்வேஸ் தேர் இஸ் a question mark. அது எல்லாத்துக்குமே இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் குழந்தைங்களுக்கு அது குறித்த ஒரு பயம் இருக்கு. அவங்க பெரும்பாலும் எப்படி இருப்பாங்கன்னா இங்கிலீஷ்னாலே கொஞ்சம் பயம் அந்த இதெல்லாம் இருக்கும். அப்போ அதை எப்படி நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறப்போ புதுசான இனோவேட்டிவான திங்ஸ் மூலமாக அவங்கள வந்து இனோவேட் பண்ண முடியும். ஒரு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் என்னால் கொடுக்க முடியும். என்னுடைய கிளாஸ் ரூமை ஒரு அழகான கலர்ஃபுல் கிளாஸ் ரூமாக நான் வச்சுருப்பேன். இப்போ வந்து ஒரு ஆட் கொடுக்குறீங்க, இப்போ பிஎஸ்டிலேருந்து ஒரு ஆட் கொடுக்குறாங்க, இல்லை வந்து ஒரு பெரிய ஜுவல்லரி ஷாப்பு இல்லை சாரீ ஷாப்ஸ் எல்லாம் வந்து வராங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய ஆட்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதை வாங்கி நம்ம என்ன பண்ணுவோம், சூப்பராக இருக்குது சாரி. பெரும்பாலும் அதுவும் டீச்சர்ஸ்னால் தினமும் சாரி கட்டுறதுனால அவங்களோட பார்வை எப்படி இருக்கும், வா சூப்பர், இந்த டிசைன் சூப்பராக இருக்குது, இந்த கலர் சூப்பராக இருக்குது, இந்த டிசைன் இந்த கலரில் போட்டால் நல்லா இருக்குமே அப்படி தான் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா அதெல்லாம் கலெக்ட் பண்ணுவேன், அதே ஒரு ஆல்பமாக போடுவேன். இதில் எங்கே இருந்தது டென்ஸு, இது எங்கே இருக்குது ஆர்டிகல்ஸ், இதில் எங்கே இருக்குது கிராமர், இது எங்கே இருக்குது ப்ரிப்போர்ஷன் சொல்லிட்டு ஒன்றொன்னா நம்ம கொடுக்கும்போது குழந்தைங்க எனக்கு அப்புறம் அவங்க நிறையா கலெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ சொல்ல போனால் என்னை விட அவங்க நிறைய க்ரியேட்டிவாக அழகழகான பியூட்டிஃபுல்லான திங்ஸ் டீச்சிங் மெட்டீரியல்ஸ் அவங்களே ரெடி பண்ணுவாங்க. ஸோ அது மூலமாக அவங்களுக்கு அதை தினமும் படிக்கவோ பார்க்கவோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை என்னால் க்ரியேட் பண்ண முடிஞ்சுது. ஸோ அப்படி தான் அந்த இனோவேட்டிவாக அவங்கள கொஞ்சம் என்னோட சப்ஜெக்ட் பக்கம் இழுக்க முடிஞ்சுது. சூப்பர் மேம், ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. நார்மலாக பேசிக்காக ஒரு கிளாஸ் டீச்சர் ஸ்டூடெண்ட் அந்த பாண்ட் இல்லாமல் நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியாக போயிருக்கீங்க. நல்லா இருக்கு மேம் கேட்கவே. மேம் இப்போ வந்துட்டு பேசிக்காக எல்லாருக்குமே வந்துட்டு நிறைய லாங்குவேஜஸ் கற்றுக்கணும்னு ஆசை இருக்கும். அவங்க மதர் டங் போக நிறைய லாங்குவேஜஸ். நீங்கள் வந்துட்டு இங்கிலீஷ் தமிழ் போக சான்ஸ்கிரிட் ஹிந்தி எல்லாம் சும்மா பேசிக்காக லேர்ன் பண்ணாமல் லைக் அதில் கிராஜுவேட் ஆகிற அளவுக்கு லேர்ன் பண்ணியிருக்கீங்க. ஸோ இவ்வளோ இன்டெப்த்தாக லேர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு லைக் அந்த பற்று என்ன மேம், அந்த மொழியோட பற்று? இது ஒரு நல்ல கேள்வி. கண்டிப்பாக வந்து மொழி பற்று அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே இருக்கணும். ஏன்னு கேட்டால் நம்மளுடைய எண்ணத்தினுடைய வெளிப்பாடு, சிந்தனையினுடைய வெளிப்பாடு நம்ம நேர்த்தியாக அதை வந்து ப்ரெசென்ட் பண்ண முடியும் அப்படின்னா அது எப்போ அப்படின்னா மொழி ஆளுமை நமக்கு சரியாக இருக்கும்போது தான். ஒரு மொழியினுடைய வளர்ச்சியை கொண்டு தான் நம்மளுடைய திறன் வந்து அளவிடப்படும் அப்படின்னு சொல்ல முடியும். அப்போது நான் ஒரு என்ன சொல்லலாம்னா இப்போ இதை தான் தேர்ந்தெடுத்து படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நீங்கள் அப்படி பிளான் பண்ணி படிச்சிங்களா மேம் அப்படின்லாம் கேட்டால் அப்படி சொல்லக்கூடிய சூழலில் என்னுடைய குடும்ப சூழலோ என்னோட கல்வி சூழலோ அமையல. அப்போது ஆங்கிலம் படித்தா கொஞ்சம் வேலை கிடைக்கும் அப்படிங்கிற துறைக்காக நான் ஆங்கிலம் தேர்வு செஞ்சேன். ஆங்கில மொழி படிக்கும்போது அதில் இருக்கக்கூடிய அழகழகான விஷயங்களை படிக்கும் பொழுது இது மாதிரி நம்ம தமிழில் இருக்குமே அப்படின்னு தமிழை தேடி பிடிச்சி படிக்க தோணுச்சு. அப்போது ஹிந்தி சமஸ்கிருதம்ங்கிற மற்ற மொழிகளையும் கற்றுக்கிட்டேன். எந்த மொழிகளையும் பாகுபாடு கிடையாது, எனக்கு எல்லா மொழிகளும் பிடிக்கும். எல்லா மொழிகளிலும் அழகழகான நிறைய தனித்துவமான செய்திகளும் உண்டு, அந்த மொழிக்கே உரிய அடையாளங்களும் அழகும் உண்டு. அப்போது அதை இன்னும் வந்து மெருகூட்டலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் தேடி பிடிச்ச அந்த ஒரு சுவாரஸ்யமான செய்திகளை படிப்பேன். அதனால மொழி அப்படிங்கிறது எனக்கு எப்பவுமே பிடித்தமான விஷயமா இருக்கிறதால இன்னும் நிறைய மொழிகளை கற்றுக்கொள்ளும் ஆர்வமும் இருக்கிறது. வாய்ப்பும் சூழலும் கை கொடுத்தால் இன்னும் நிறைய மொழிகளை கற்றுக்கொள்ள ஆர்வமாக இருக்கிறேன். ரொம்பவே சூப்பராக சொல்லியிருந்தீங்க மேம். லைக் மொழி மேலே வந்துட்டு எனக்கு எவ்வளோ பெரிய பற்று இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் இவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் சொல்லும் போது வந்து அந்த மொழியின் ஒரு தாக்கம் அது வந்துட்டு எவ்வளோ உள்வாங்கி நம்ம படிக்கணும் அப்படின்றத பற்றியுமே நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அப்போ சொல்லும் பொழுது நீங்கள் வந்துட்டு அந்த ஒரு மொழிக்குமே வந்து அதோடைய இலக்கண பண்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்து இங்கிலீஷில் வந்துட்டு லைக் ஒரு கிராமர் டீச்சராக நீங்கள் ஒரு ஃபின்னஸ்ட்டை வந்து காமிச்சிருக்கீங்க அப்படின்றத வந்துட்டு நிறைய பேர் வந்து தேடி பார்க்கும்போது சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஃபின்னஸ்ட்டை வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி தரீங்களா மேம்? அந்த ஃபின்னஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு எப்படி வந்து கிடைச்சது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த ஃபின்னஸ்ட் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க அப்படின்றத பற்றி ஒரு 2 வார்த்தைகள்.
நிச்சயமா சொல்ல முடியும். இப்போ நம்ம வாழ்க்கையில நாம தொடரக்கூடிய எல்லா செய்திகளுக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ செய்தி என்னமோ வெளியே வர்றது ஒன்றா இருக்கும், ஆனால் இதனுடைய தாக்கம் வந்து முன்னாடி பின்னாடி நிறையா இருந்திருக்கும். அப்போது நம்மளுடைய எல்லா நடவடிக்கைகளுக்கும் பின்னால் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு உந்து சக்தி இருக்கும். இப்போ நான் படிக்கும்போது எனக்கு என்னென்னலாம் பிரச்சனைகளை நான் ஃபேஸ் பண்ணணும், அதெல்லாம் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப கவனமாக இருந்தேன். அப்போது நான் எப்போவுமே குழந்தைங்களுக்கு டீச் பண்ணுறதுல நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு அச்சீவ்மெண்ட் இல்லை அந்த ஒரு பாயிண்ட்டை நான் எப்படி பின் பண்ணேன் அப்படின்னு சொல்லணும்னா, நான் குழந்தைங்களுக்கு டீச் பண்ணும்போது 2 விதமாக டீச் பண்ணுவேன். என்னோட எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே அது தெரியும். இது லைஃபுக்கு, இது மார்க்குக்கு. இப்போ பெரும்பாலும் கிராமரை எப்படி தெரியுமா பார்ப்பாங்க நம்ம குழந்தைங்கலாம்? மேம் இது வந்தால் என்ன போடணும்னு சொல்லுங்க மேம், அது போதும். இதுதான் என்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டி கூட. அவங்களுக்கு என்ன தோணா, மேம் இந்த இடத்துல இது வந்தா இந்த ட்ரிக் அது மட்டும் சொல்லுங்க மேம் போதும், அப்படி அப்படி அந்த மாதிரி தான் எல்லா குழந்தைங்களும் நினைப்பாங்க. அதனால எல்லாத்தையும் அந்த எல்லா குழந்தைங்களும் அப்படி எதிர்பார்க்கும்னு சொல்ல முடியாது. சில குழந்தைங்க ரொம்ப இனோவேட்டிவா, ரொம்ப கியூரியாசிட்டியா, நம்மளையே யோசிக்கிற அளவுக்கு நிறைய கேள்விகள் கேட்பாங்க. அதனால என்னுடைய டீச்சிங் எப்பவுமே எப்படி இருக்கும்னா 2 விதமா இருக்கும். ஒன்று வந்து இது வாழ்க்கைக்கானது, இது ஏன் யூஸ் பண்றோம், எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், எதுக்காக பயன்படுத்துறோம், இது லைஃப்ல உனக்கு எங்கெல்லாம் பயன்படும், இதை வச்சு நீ என்ன பண்ண முடியும், இது உன்னோட லைஃபாக கொண்டு போக முடியுமா, கெரியராக கொண்டு போக முடியுமா, அது வரைக்கும் டெப்த்தாக கொஞ்சம் கற்றுக் கொடுப்பேன் குழந்தைங்களுக்கு. அது கொஞ்சம் அட்வான்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை பிடிச்சிக்கிறதுக்கு 2-3 குழந்தைங்க கண்டிப்பாக அங்கே இருக்க தான் செய்வாங்க. அதை மீத்திறன் மிக்க மாணவர்கள் ரொம்ப அழகாக நம்ம குறிப்பிடுவோம். ஹைலி குவாலிஃபைடு ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க அவங்களுக்கு அது போய் சேரும். அதே மாதிரி இல்லை ஹவு டு ரீச் 35 மேம்னு பார்டரில் இருக்கிற குழந்தைங்களும் இருப்பாங்க. அவங்களுக்கு டிப்ஸாக சொல்லி கொடுத்துருவேன், இது வந்தால் இது, இது வந்தால் இது அப்படின்னு. அப்போ 2 சைடும் நமக்கு பேலன்ஸ் ஆகிடும். ஸோ அதுதான் அந்த ஒரு பாயிண்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது வந்து 2யும் நம்ம பேலன்ஸ் பண்ணிடுறோம்ல, இவங்களுக்காக அவங்களையோ அவங்களுக்காக இவங்களையும் நம்ம விட்டு கொடுக்கறது இல்லை, 2ம் பேலன்ஸ் ஆயிடுது. ஸோ அது சக்ஸஸாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். சூப்பராக சொன்னீங்க மேம், நைஸ் மேம். இப்போ வந்துட்டு இப்போ எல்லார் லைஃப்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அதுவும் இந்த ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஃபெயிலியர் கூட நிறைய பேர்னால ஏற்றுக்க முடியல. ஸோ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு லைக் உங்கள் லைஃப்பில் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்துருப்பீங்க, லைக் அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணீங்க அப்படின்றத சொன்னீங்கன்னா இங்கே இருக்க நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. எப்போவுமே அது ஃபெயிலியர் வந்து ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் தானே. அப்போ ஃபெயிலியர் இல்லாமல் எதுவுமே வாழ்க்கையில் இல்லை. ஆனால் என்ன இப்போ இருக்கிற குழந்தைங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷனை பார்க்கும்போது ஒரு பெரிய பயமும் வருத்தமும் வருது. என்ன காரணம் அப்படின்னா, அதை தாங்கிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இல்லையோ அப்படின்னு சொல்லி எனக்கு நினைக்க தோணுது. ஒரு ஆசிரியராகவும் நான் ரொம்ப மனசு வருத்தப்பட்டு பதிவு செய்யக்கூடிய செய்தி இது. இது மூலமாக உங்களுக்கும் சரி, இப்போ இங்கே இருக்கிற எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் இருக்கீங்க, உங்களுக்கும் சரி இல்லை எங்கள் குழந்தைங்களுக்கும் சரி, நான் ரொம்ப வருத்தமாக பதிவு செய்கிற செய்தி என்னென்னா, ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட உடஞ்சு போகக்கூடிய ஒரு எமோஷனல் இம்பேலன்ஸ் இல்லாதவங்களாக தான் இப்போ இருக்கக்கூடியவங்க இருக்காங்க. டெக்னாலஜிக்கலாக பார்த்தா ரொம்ப வளர்ச்சி. இப்போ இருக்க குழந்தைங்களோட அறிவு திறன் பார்க்கும்போது ரொம்ப வியப்பாக இருக்குது. அவ்வளோ நாலேஜாக, அவ்வளோ அறிவாக, ரொம்ப டக்குன்னு எல்லாத்தையும் பிடிச்சிக்கக்கூடிய இதுலையும், அதிலும் டெக்னாலஜிலலாம் சொல்லவே வேண்டாம், பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்காங்க குழந்தைங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் எமோஷனல் சைடு பாருங்களேன், ரொம்ப வீக்காக இருக்காங்க. ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட டக்குன்னு உடஞ்சு போயிடுறாங்க. முன்னாடியெல்லாம் எத்தனை குழந்தைங்கள இருந்தாலும் வீட்டில் பேரண்ட்ஸ் அது வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. அடித்தாலோ அது கீழே விழுந்தாலோ, பாருங்க கீழே விழுந்தா கூட போய் தூக்கி விட மாட்டாங்க. அடிக்கல, டீச்சர் அடித்தா வந்து ஏன் அடிச்சேன்னுலாம் கேட்கவே மாட்டாங்க வீட்டில். அப்படியா இன்னொரு என்ன அப்படி என்ன பண்ண, அதாவது ஒரு பெரிய விஷயமாவே டீச்சர் அடிச்சாங்கன்னு சொன்னால் ஏன் அடிச்சாங்கன்னு வீட்டில் 2 அடி விழுகும். கீழே விழுந்துட்டியா எந்திரி அப்படி இங்கிருந்து தான் சொல்லுவாங்க தவிர ஓடி போய் தூக்கலாம் மாட்டாங்க. நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுறோம், ஒரே ஒரு குழந்தை வச்சுருப்போம், அது கீழே விழுகாமல் எழுந்திருக்கவே முடியாது. விழுகலைன்னா அது அடியோட வலியே தெரியாது, தோக்கலைன்னா காயம் தெரியாது, வெற்றியோட ருசி தெரியாது. அப்போ தோல்வி கண்டிப்பாக அவசியம். அந்த தோல்வியிலேருந்து எப்படி மீளணும்னா அந்த எமோஷனல் இம்பேலன்ஸ் வேணும். எல்லாத்தையும் அப்படியே வெளிப்படுத்துகிறாங்க இப்போ இருக்கிறவங்க. அதை வந்து இந்த குழந்தைங்க கண்டிப்பாக ஓவர் கம் பண்ணியே ஆகணும். பண்ணினா மட்டும்தான் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆக முடியும். ஒரு ஜென்ரேஷன்லையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட மாற்றங்கள் நடந்துகிட்டே வரும். அது மாதிரி இந்த காலகட்டத்தில் இருக்க குழந்தைங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டியது, கண்டிப்பாக சரி செஞ்சுக்க வேண்டியது வந்து இந்த எமோஷனல் இம்பேலன்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்பவே வந்து சூப்பராக சொல்லியிருந்தீங்க மேம். இப்போ ஒரு பிரச்சனை வந்துச்சு, நம்ம அந்த பிரச்சனையை வந்து எப்படி ஃபேஸ் பண்ணணும், எப்படி அதை வந்து பேலன்ஸ் பண்ணி நம்ம லைஃப் வந்து எப்படி நல்லா லீட் பண்ணணும் அப்படின்றதுக்கெல்லாம் வந்து சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க மேம். எனக்கு வந்துட்டு இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்துட்டு பார்க்கும்போது நியூஸ் லெட்டர்ஸ்லையா இருக்கட்டும், இல்லைனா வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி படிக்கும் போதெல்லாமே வந்துட்டு இந்த கிளைமேட்டிக் சேஞ்ச் பற்றி நிறையா படிச்சுட்டு இருந்தேன் மேம். அதே மாதிரி இப்போ வந்துட்டு G20 சம்மிட்ஸ் அப்படி எல்லாமே வந்து நிறைய கண்ட்ரீஸில் நடக்குது. ஸோ இந்த வருஷம் வந்துட்டு நம்மளோட இந்தியாவில் வந்துட்டு டெல்லியில் வந்துட்டு G20 வந்து நடக்கு. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா அதை பற்றின அவேர்னஸோ இல்லை அதை பற்றின ஒரு புரிதலோ வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது கம்பேரிட்டிவ்லி. ஸோ அதை வந்துட்டு எப்படி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எளிதாக வந்துட்டு இந்த ஒரு உச்ச மாநாடு நடக்குது அப்படின்றத வந்துட்டு நம்ம எப்படி நம்ம கொண்டு போய் சேர்க்கறது? இது வந்து ஒரு சரியான கேள்வி. காரணம் என்னன்னா, இப்போ
இது மட்டும் இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிறது G20 மாநாடு பற்றி, இது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்டால் அது இல்லை. அவங்களுக்கு நிறைய தெரியல. எது தெரியணுமோ அது தெரியல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இப்போது முன்னாடிலாம் பேப்பர் படி நாலேஜ் வளரணும் அப்படிங்கிறதுக்காக முதல்ல பேப்பர் படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ் நாலேஜ் கெயின் பண்ணுமா, ஹிந்து பேப்பர் படி, இது படிக்கணுமா, தினமலர் படி, தினத்தந்தி படி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மேகசின்ஸ்லாம் படிக்க சொல்லுவாங்க. இப்போ முன்னாடி எல்லாம் அது இருந்துச்சு. இப்போ நம்ம அது அப்படிலாம் போய் வந்து மெனக்கிட்டு படிக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. எல்லாம் கண்ணு முன்னாடியே நமக்கு இருக்கு. உலகத்தை வந்து நம்ம கைக்குள்ள அடக்கிட்டோம் மொபைல் ஃபோனில். அப்போ எல்லாமே கைக்குள்ள இருக்கு. ஆனால் எதை பார்க்குறோம் அப்படின்னா, ஸ்க்ரால் தட் எல்லாத்தையும் ஸ்க்ரால் பண்ணிட்டு எங்கே போய் நிற்கிறோம் அப்படின்னா, அவங்கவுங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த ஏரியாவில் நிற்கிறோம். அப்போது சொசைட்டியை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆவல் நமக்கு அதிகரித்தா மட்டும்தான் அதை பற்றின நாலேஜ் நம்ம கெயின் பண்ணுவோம். அப்போது அது வந்து இப்போ இருக்கிறவங்கக்கிட்ட குறைவாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு பொதுவாக தெரிஞ்சுக்கக்கூடிய பொது அறிவிலிருந்தே விலகி இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ அதை வந்து கண்டிப்பாக கிரியேட் பண்ண வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஆசிரியருக்கு இருக்குது. அது கல்லூரி பேராசிரியர்களாகவும் இருக்கலாம், பள்ளியில் பணிபுரியக்கூடிய எங்களை போன்ற ஆசிரியர்களாகவும் இருக்கலாம். அப்போ அதை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஆசிரியராக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, தினமும் பேப்பர்லேருந்து ஒரு சிலமான அவங்கள அதை தேட சொல்லக்கூடாது. நீ போய் G20 பற்றி படிச்சுட்டு வா, இன்னைக்கு வந்து அரசியல் என்ன நடந்திருக்குன்னு பார்த்துட்டு வா, இன்னைக்கு நாட்டில் என்ன முக்கியமான விஷயம் அப்படி சொல்லக்கூடாது. இன்னைக்கு டேவோட ஸ்பெஷல் என்ன, இன்னைக்கு இதை கண்டுபிடிச்சிட்டு வரவங்களுக்கு இந்த ப்ரைஸு, இன்னைக்கு பேப்பரில் இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் இருக்குது, இதை கண்டுபிடிச்சிட்டு வா அப்படின்னு அவங்கள தேட வைக்கணும். அவங்க தேடும் போது அது கண்ணில் படணும். அப்போ அவங்க அதை பற்றி மேம் இதை பற்றி ஒரு விஷயம் இருக்கு, அப்போ அதுலேருந்து ஒரு சில சந்தேகம், இதுலேருந்து இவ்வளோ கேள்விகள் தேவை. இப்போ பெரும்பாலும் எல்லாரும் கொடுக்கக்கூடிய முறை என்னவா இருக்குன்னா, கேள்விகளை கொடுத்து பதிலை தயாரிக்க சொல்லுவாங்க. என்னுடைய ஒரு டீச்சிங் மெத்தட் என்னன்னா, பதிலை கொடுத்து கேள்வியை தயாரிக்க சொல்லுவேன். பேசேஜ் கொடுத்து கொஸ்டினை நீ கண்டென்ட் ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லுவேன். அப்போது அவங்கள அந்த கேள்விகளை நம்ம கேட்க தூண்ட முடியும். அப்போ புதுசாக ஏதாவது ஒன்று கண்ணில் படும்போது அவங்க அதுக்கு பற்றி கேள்வி கேட்பாங்க. அப்போ நம்ம அதை வந்து விளக்கும் போது அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவங்களுக்கு எப்போ தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் வருதோ அப்போ தான் அது அவங்க மனசில் போய் நல்லா பதியும். அப்போது நம்ம நேரடியாக இது இங்கே நடக்குது, இதுனா இன்னென்ன விஷயம், இத்தனை நாடுகள் ஒன்று சேருவாங்க, இது மூலமாக இன்னென்ன விஷயங்களை செய்ய போகிறாங்க அப்படின்னு ஒரு லெக்சர் மெத்தட் கொடுக்கறது பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா அவங்கள தேட வைக்கலாம். இது சம்பந்தமான இன்டைரக்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்து தேட வச்சோன்னா அவங்க அதுக்கான பதிலை தேடி கொண்டு வந்து நமக்கு சொல்லி தருவாங்க. தட் இஸ் ஒன் ஆஃப் த ரைட் வே ஐ திங்க். கரெக்ட் மேம், புரிச்சு. நைஸ் மேம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு இப்போ நான் ஒரு ஸ்டூடெண்ட் மேம். நிறையா வந்துட்டு ஒர்க்ஸ் கொடுப்பாங்க, ஹோம்ஒர்க்லாம் நிறையா இருக்கும். நான் வந்துட்டு அதை சரி பண்ணலான்னு காலையிலே பார்த்தீங்கன்னா இந்த ஹோம்ஒர்க்லாம் பண்ணிடலான்னு பிளான் போட்டு வச்சிருப்பேன். சரி எக்ஸிக்யூட் பண்ணலாம்லாம் இருக்கும். ஆனால் வந்துட்டு பிளானிங்லாம் பயங்கரமாக இருக்கும் மேம். கடைசியில் பார்த்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஒன்றுமே தெரியாது, லைக் பண்ண மாட்டோம். நம்ம பிளானிங்லாம் பயங்கரமாக இருக்கும், ஆனால் வந்துட்டு அதை ஒன்றுமே பண்ணாமல் தள்ளி ஒன்றும் இல்லை, அலாரம் வச்சுட்டு அடுத்த நாள் ஆஃப் பண்ணுற மாதிரி தானே. ஓகே, ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஸோ இந்த மாதிரி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, லைக் அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றது? இதுக்கு வந்து நிறைய டிப்ஸு, நிறைய பயங்கரமான இப்போ நீங்கள் யூடியூப்லாம் போயிட்டு நிறைய பேர் அதை பண்ணுறது. இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை தங்கம், பெரியவங்களும் அப்படிதான். நாளைக்கு இதெல்லாம் நான் பண்ணி முடிச்சிடணும், நாளைக்கு இந்த பேப்பரை முடிச்சிடணும், இதை பண்ணிடணும், நான் பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கோட்டை விடுறது உண்டு. இது சின்னவங்களுக்கு மட்டும் கிடையாது, பெரியவங்களுக்கும் உண்டு. அதுக்கு நான் ஒரு உதாரணமாக அல்லது இல்லை நான் ஃபாலோ பண்ணுற ஒரு மெத்தடை வேணால் சொல்லலாம். ஏன்னா இதில் அட்வைஸ்லாம் எடுபடாது, பிடிக்காது எல்லாத்துக்கும். எனக்கே தெரியும், இதெல்லாம் நான் அன்றைக்கே பார்த்துட்டேன்ப்பா அப்படின்னு கடந்துட்டு போகிற. இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமா, இப்போ நிறைய பேருக்கு பேசுறது பிடிக்கும், கேட்குறது பிடிக்காது. ஆனால் யார் அதிகமாக கேட்குறாங்களோ அவங்க தான் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்க முடியும். இப்போ நின்று கேட்கறதுக்கு யாருக்கும் நேரமும் இல்லை, நிதானமும் இல்லை. அதனால் நம்ம அவங்கள அது ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் ஒருவேளை எனக்கான டிப்ஸாக வேணால் நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு வேணால் சொல்ல முடியும். இப்போ இந்த போஸ்ட்போன் தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓய்வு அப்படின்னு ஒன்று இருக்கும். ரெஸ்ட்டுன்னு நம்ம என்ன பண்ணுவோம், அப்படி போயிட்டு படுத்துட்டு இருந்தால் அதுக்கு பேர் தான் ரெஸ்ட்டு. இல்லை ஃபோனை நோண்டுறது கூட நம்ம ரெஸ்ட்டுன்னு தான் நினச்சிட்டு இருப்போம். இல்லவே இல்லை, ஃபோன் நோண்டிட்டு ஒரு வேலை தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ அது வந்து ரெஸ்ட் கிடையாது. அப்போ உங்களுடைய ஒரு வேலை உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும்போது உங்களுடைய கவனத்தை வேற வேலைக்கு திருப்புங்க, அதுதான் ஓய்வு. இந்த வேலையிலேருந்து ஓய்வு, அது எனக்கான ஓய்வு கிடையாது, அந்த வேலைக்கான ஓய்வு. அது எனக்கு போர் அடிக்குது இப்போ, ஸோ நான் அதை கொஞ்சம் நிறுத்தி வைக்கிறேன். என்னுடைய அடுத்த வேலையை நான் எடுப்பேன், அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக என்னால் செய்ய முடியும், கவனத்தை அங்கே கொஞ்சம் திசை திருப்ப முடியும். அப்படி பண்ணும்போது நமக்கு வேலை பளு குறையும், நேரம் கிடைக்கும். அப்புறம் நம்ம எப்போவுமே கால்குலேட் பண்ணுறது என்னன்னா, ஒரு நாளைக்கு 24 hours இருக்குது, கிடையவே கிடையாது. நம்ம கையில் 24 hours இல்லை, நம்ம தப்பாக கால்குலேட் பண்ணிட்டு இருக்கோம். எங்கே அதில் தூங்குறதுல அவ்வளோ டைம் போயிடுதா? கண்டிப்பாக ரெகுலராக நீ என்ன தலைகீழ் தான் நின்னாலும், எந்த வேலை செய்யறதுக்கு நேரமே இல்லைனாலும் குளிச்சாகணும், சாப்பிட்டாகணும், பண்ண வேண்டிய விஷயங்கள் பண்ணி ஆகணும், ரெடி ஆகணும், போய் ஆகணும். அப்போ அதுலலாம் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னா அந்த டைம்லாம் நம்ம லெஸ் பண்ணிக்கணும். என் கையில் இவ்வளோலாம் இல்லை, 10 மணி நேரம் தான் இருக்குது. அதுலேயும் நம்ம ஒர்க்கிங் பீப்புளாக இருந்தால் கிடையாது, 8 மணி நேரம் வேலைக்காக ஒதுக்கியாச்சு. இப்போ ஃபோன் இருக்கிறதால வீட்டில் கூட நம்ம வேலை பார்க்குறோம். அப்போ எந்த நேரமும் நம்ம கையில் இல்லை. அப்போ அடுத்த வினாடி நம்ம கையில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நேரத்தை ரொம்ப சிக்கனமாக செலவு பண்ணுவோம். உயிரை விட
உயிர் மாதிரின்னு வச்சுக்கலாமே, அது போனால் திரும்ப வராதில்ல, அந்த மாதிரி நேரம். அப்போது பணத்தை விட இன்பத்தை விட மகிழ்ச்சியான பொழுதை விட எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியம் டைம் அப்படிங்கிற ஒரு கான்ஷியஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லாத்தையுமே நம்மளால் செஞ்சு முடிக்க முடியும். எத்தனையோ பெரிய சாதனையாளர்கள்லாம் வந்து நேரத்தை எப்படி, நேர மேலாண்மைங்கிறது ஒரு பெரிய கலை தான். அதை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா லைஃப்பில் கண்டிப்பாக நம்ம சக்ஸஸை நம்மளாலே தடுக்க முடியாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த போஸ்ட்பாண்டிங்கை தவிர்க்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட் தான் ரொம்பவே முக்கியம் அப்படின்றது வந்து ரொம்பவே ஈஸியான வேலை புரிகிற மாதிரி வந்து சொல்லியிருக்கீங்க மேம். அதே மாதிரி உங்களோட ப்ரொஃபைல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கும் போது ரொம்பவே இன்ஸ்பைரிங்காக இருந்த சில விஷயங்கள் வந்துட்டு எப்படின்னா, லைக் நீங்கள் நம்பர் ஆஃப் அவார்ட்ஸ் வந்துட்டு வாங்கியிருக்கீங்க. லைக் ஒரு டீச்சராக இருக்காங்க அப்படின்னா லைக் நம்மளை சுற்றி நிறைய ஆசிரியர்கள் இருக்காங்க. ஆனால் அத்துணை ஆசிரியர்கள் மத்தியில் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு தனித்துவத்தோடு வந்துட்டு கொஞ்சம் அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் வெளிவந்து நான் வந்துட்டு நான் ஒரு டீச்சர் இருக்கேன்ப்பா, திலகை பற்றி நான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன், நீங்கள் என்னைய அட்டென்ஷன் பண்ணி என்னை கொஞ்சம் பாருங்கன்ற மாதிரி லைக் நீங்கள் அவ்வளோ அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. லாங்குவேஜஸ்லையாக இருக்கட்டும், இல்லைனா வந்துட்டு டேலண்ட் மல்டி டேலண்ட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி சொல்லி இப்போ திருக்குறளுக்கு வந்து நீங்கள் தமிழ் மேலே இருக்க பற்றுனால நீங்கள் திருக்குறள் பயின்று குறள் அவார்டு வாங்கியிருக்கீங்க, சொல்லின் செல்வின்னு சொல்லிட்டு அவார்டு வாங்கியிருக்கீங்க. அதே மாதிரி வந்துட்டு அப்படியே கன்சிக்யூட்டிவாக வந்து 5 சென்டம் ரிசல்ட்ஸ் கொடுத்து ஒரு பெஸ்ட் டீச்சர் அவார்டு அதே வந்து 2017 வாங்கியிருக்கீங்க. ஸோ இத்தனை அவார்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் வாங்கிட்டு இருந்திருக்கீங்க மேம். ஸோ இதுக்கெல்லாம் வந்துட்டு லைக் எப்படி வந்துட்டு ஒர்க் பண்ணணும் அப்படின்றது எப்படி நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அதெல்லாம் சொன்னீங்கன்னா வந்து எங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மேம். ஷுர், கண்டிப்பாக. இப்போ ஒரு டீச்சர் உண்மைதான், இப்போ எத்தனையோ மனிதர்கள் உலகத்தில் இருக்காங்க, எல்லாத்தையும் தேடி பிடிச்சி அடையாளப்படுத்தப்படுறாங்களா இல்லை அடையாளப்படுத்த முடியுமா அப்படின்னா, அடையாளப்படுத்தப்படாதவங்க எல்லாரும் சாதனையாளர்கள் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். நம்ம கண்ணுக்கு தெரியாமல் எத்தனையோ சாதனையாளர்கள் சத்தம் இல்லாமல் சாதனை பண்ணிட்டு இருப்பாங்க. அது ஒரு பக்கம் இருக்கு. இருந்தாலும் சில அடையாளங்கள் கிடைக்கும்பொழுது அவங்க கொஞ்சம் வெளிச்சத்துக்கு வராங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இப்போ நான் பொதுவான ஆசிரியராக தான் இருந்தேன். பெரும்பாலும் வந்து ஒரு கல்வியை தொடர்ச்சியாக முடிக்க முடியாமல் ஒரு இடைவெளி விட்டு திருமணத்துக்கு அப்புறமா படித்து அப்படி ஒரு மாதிரி வந்துட்டு இருந்தோம். இப்போ என்னுடைய வேலைக்கு அப்புறம் பார்த்தோன்னா எல்லாத்த போல ஒரு சாதாரண ஆசிரியராக எனக்கு படிக்கணுங்கிறதுல ரொம்ப ஆர்வம் உண்டு. நான் தினந்தோறும் படிப்புக்காக நேரத்தை இன்னமும் செலவு செய்து கொண்டிருப்பவள். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். படிக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய நேரத்தை தாண்டி, நான் என்னுடைய யோசனையை தாண்டி மறந்து படிக்கக்கூடிய இயல்பான பழக்கம் எனக்கு இருக்கு. அதனால படிக்கிறது எனக்கு பிடிக்கும். அப்போ நிறைய டிகிரிகள் வாங்குறது அந்த மாதிரி ஒரு பக்கம் என்னோடது போயிட்டு இருந்தது. ஆனால் இந்த உலகத்தின் பார்வைக்கு இந்த ஆசிரியர் அப்படிங்கிறத தாண்டி இந்த உலகத்துக்கு எப்படி இந்த வெளிச்ச முகம் காட்டப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது, அது வந்து இன்றைக்கு நான் ஒரு தமிழ்ச்சங்கம், ஆம்பல் தமிழ்ச்சங்கம் என்ற தமிழ்ச்சங்கத்தில் மாநில தலைமை பொறுப்பாளராக இருக்கேன். அந்த அமைப்பின் மூலமாக தான் இந்த உலகத்தினுடைய பார்வைக்கு நாங்கள் தெரியப்பட்டோம். இப்போ என்னுடைய கணவர் எடுத்துட்டிங்கன்னா அவர் வந்து ஒரு மியூசிஷியன். எங்களோடது ஒரு இசை குடும்பம். என்னுடைய மகள்கள் 2 பேருமே ரொம்ப அழகான வீணை வாசிப்பாங்க, வயலின் வாசிப்பாங்க. என்னுடைய கணவர் புல்லாங்குழலும் சாக்ஸோஃபோனும் வாசிப்பாங்க, நாதஸ்வரம் வாசிப்பாங்க. எங்களுடைய குடும்பமே கலை குடும்பம் தான். வீட்டில் எப்பவும் இசை கச்சேரி உண்டு. நானும் வந்து வீணை ஆர்டிஸ்ட். அப்போது இந்த இசைத்துறையில் இருந்தவங்க இப்போ என்னுடைய தனிப்பட்ட திறன் இருந்தது. இது வந்து வீட்டுக்குள்ளே குடும்பமாக இருந்தது. இது உலகத்தின் பார்வைக்கு எப்போ வந்ததுன்னா உலக சாதனையாக மாறும்பொழுது. எங்கள் குழந்தைகள் எல்லாருமே ரொம்ப நல்லா படிப்பாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இது எப்போ மாறுச்சு, இந்த பள்ளி எப்போ பேசப்பட்டது, எங்கள் ஸ்கூல் ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணோம், அப்போ தான் அந்த உலகத்தின் பார்வைக்கு வந்துச்சு. அப்போ இதே திருக்குறளை வந்து 3 வடிவத்தில் எங்கள் குழந்தைங்க பண்ணினாங்க. முப்பரிமாணமாக குழந்தைங்க திருக்குறள் வடிவத்தில் உட்கார்ந்து திருக்குறளை பேசி திருக்குறளை எழுதி ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் வந்து நாங்கள் பண்ணினோம் எங்கள் பள்ளியிலேருந்து. அப்போ அது உலகத்தின் பார்வைக்கு போச்சு. அப்போ இந்த கத்தார் ஆம்பல் தமிழ்ச்சங்கம் அப்படிங்கிற அந்த தமிழ்ச்சங்கத்தின் மூலமாக இந்த குடும்பத்துக்குள்ளே இருந்தக்கூடிய இந்த கலைகள் எல்லாம் உலகத்தின் பார்வைக்கு வெளியே வந்துச்சு. இதில் இன்னும் ஒரு சிறப்பான செய்தி என்ன சொல்லணும்னா, ஒரு கவிதையெல்லாம் எழுத தெரியுமா, ஏதோ நம்ம நேரம் கிடைக்கும்போது ஒரு கிறுக்குவோம். எனக்கோ ரொம்ப தான் சொல்லிட்டு இருந்தேனே எமோஷனல் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஏதோ ஒரு மாதிரி விரக்தியாக இருந்த ஒரு சூழல்ல நான் எழுதினேன் ஒரு கவிதை மௌனம்னு சொல்லிட்டு. அந்த கவிதையினுடைய படிப்பை ஒரு பக்கம் அனுப்பி வைக்கும்போது அதை அமெரிக்க தொலைக்காட்சியில் முதன்முறையாக ஒரு கவியரங்கத்திற்குரிய தலைமைக்கு எனக்கு அது வழிகாட்டுச்சு. ஒரு சும்மா சாதாரணமாக நான் உட்காந்து கிறுக்கினேன் அந்த கவிதையில். மௌனம், வார்த்தையின் ஊற்று மௌனம், வார்த்தையின் பேச்சு மௌனம்னு சொல்லிட்டு ஒரு குட்டியான ஒரு கவிதை தான். ஆனால் அது வந்து ஒரு கவியரங்கத்தினுடைய அமெரிக்க தொலைக்காட்சியில் இருக்கக்கூடிய கவியரங்கத்தினுடைய தலைமை பொறுப்பை எனக்கு பெற்றுக் கொடுத்தது வந்து இந்த ஆம்பல் தமிழ்ச்சங்கம் தான். அதன் மூலமாக வெளியுலகத்துக்கு என்னுடைய பார்வை வந்து தெரிய வந்தது. அதனால எல்லாத்துக்கும் ஒரு அடையாளம் வேணும், ஒரு அடையாளத்தை சரியாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு இடம் வேணும். நிறைய நிகழ்ச்சிகள் குழந்தைங்களுடைய பார்வையிலையும் அப்படிதான். அதை வெளிக்கொண்டு வர்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சது அப்படின்னா நம்ம சாதாரண மனிதர்களிருந்து கொஞ்சம் சாதனையாளராக மாற முடியும். அப்படி தொடங்கி என்னுடைய பயணம் தொடர்ந்து நிறைய செயல்பாடுகள் மூலமாக விருதுகளாக மாறிக்கொண்டிருக்கிறது.
நீங்கள் எப்படி யூனிக்காக நின்னீங்கன்றதை ரொம்ப சூப்பராக அழகாக சொன்னீங்க மேம். மேம் இப்போ ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும்ல உங்களுக்கு, அந்த இன்ஸ்பிரேஷனால லைக் இப்போ அப்துல் கலாம் இன்ஸ்பிரேஷனால நான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்துல் கலாமாக இருக்கார். ஸோ உங்களுக்குன்னு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும்ல, இந்த இன்ஸ்பிரேஷன் வச்சு தான் லைக் நான் இவ்வளோ தூரம் வந்தேன் அந்த மாதிரி ஏதாவது? பெரும்பாலும் எல்லாரும் ஒரு பெரிய ஆளுமை பண்பு இருக்கக்கூடியங்க ஒரு பர்சனாலிட்டியை எடுத்துக்கிட்டு இவங்க என்னுடைய ரோல் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு என்னமோ தெரியல, நான் பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணிக்குவேன். அது என்னோட தனித்துவமா என்னன்னு தெரியல. ஒவ்வொருத்தரும் எனக்கு பாடம் சொல்லி கொடுக்குற ஆசானா நான் பார்ப்பேன். நல்ல நல்ல விஷயங்களை அங்கேருந்து அப்சர்வ் பண்ணிக்குவேன். ஒரு கூட்டு கலவையாக தான். அதனால ஒரு ரோல் மாடல் அப்படின்னு என்னால் சொல்லிட முடியாது. ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து ஒவ்வொரு விதமான விஷயங்களை நான் பிடிச்சுப்பேன். அதை கூடுமான வரைக்கும் அதை அவங்களுடைய மொழியாக பயன்படுத்தாமல் இல்லை அவங்களுடைய நடையாக பயன்படுத்தாமல் என்னுடைய தனி இதுக்காக நான் மாற்றிக்க முயற்சி பண்ணுவேன். எதெல்லாம் எனக்கு சூட்டபிள் ஆகுதோ அதையெல்லாம் நான் வந்து கொண்டு போவேன். ஆனால் என்னுடைய ஒரு பெரிய ஒரு வளர்ச்சிக்கான வித்து அப்படின்னு சொன்னால் அது என்னுடைய கணவர் தான் சொல்ல முடியும். ஒன்றுமே இல்லாமல் ஒரு சின்ன பேசிக் இல்லாமல் சாதாரணமாக இருந்து இன்னைக்கு ஒரு இசைத்துறையில் ஒரு ஜாம்பவான வளர்ந்து நிற்கிறார் அவர். அப்போ அவங்கெல்லாம் நமக்கு ஒரு பெரிய வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ரோல் மாடல். அது மட்டும் இல்லை, அவங்க வளர்ந்தது மட்டும் இல்லாமல் என்னையும் சேர்த்து அந்த இதில் வந்து வளர்ச்சி கொண்டு போய் நாம வளர்றது ஒரு வகை, நம்ம வளர்ச்சியின் நிலைக்கு நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள வளர்த்துறது ஒரு நிலை. ஒரு ஏணிப்படியாக நிற்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ அதெல்லாம் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன். இது என் கண்ணு முன்னாடி பார்க்குற இன்ஸ்பிரேஷன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் நம்ம சொல்லிட்டே போக முடியும். இப்போ எங்களை லீட் பண்ணுற எத்தனையோ தலைமை ஆசிரியர்கள் வந்து பொறுப்பாக இருந்து கடந்து நம்மளை வழி நடத்திட்டு வந்திருந்தாலும் கூட எனக்குன்னு ஒரு தனித்துவமான அடையாளத்தை பெற்றுக் கொடுத்தது இப்போ நான் பணிபுரியக்கூடிய எங்களுடைய தலைமை ஆசிரியர் திருமதி மாலா. அவங்க உனக்கு இந்த திறமை இருக்கு, நீ இதை பண்ணிட்டு வா அப்படின்னு தைரியமா ஒரு பொறுப்பை வந்து என் கையில தூக்கி கொடுப்பாங்க. அப்ப அதுக்கான அடையாளப்படுத்த அப்படி ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து ஒவ்வொரு பண்புகள் நம்ம வந்து எடுத்துக்கிட்டே போக முடியும். அப்படி நிறைய ஆளுமைகள் நிறைய சொல்லலாம். யாராவது ஒருத்தர் ரோல் மாடல் அப்படின்னு எல்லாம் சொல்லிட முடியாது. எல்லார்கிட்ட இருக்கிற ரோல் மாடலும் நல்ல விஷயத்தெல்லாம் எடுத்து நாமளே ஒரு இதை வந்து உருவாக்கி வச்சுக்கிறது. கற்பனைக்கு எட்டாத ஒரு உருவமா வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டீச்சரா வந்துட்டு நான் எந்த அளவுக்கு நான் கிரியேட்டிவா யோசிப்பேன் அப்படின்றத உங்க ஆன்சர்ஸ் மூலியமாவே எங்களுக்கு வந்து சொல்றீங்க. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி வந்துட்டு லைக் ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டிஸ்டாகவும் நீங்கள் இருந்திருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு நீங்கள் சொல்லும் போது ஒன்று சொன்னீங்க, நம்ம வளர்றதுன்னு தாண்டி நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள வந்து நம்ம வளர்த்தி விடணும் அப்படின்றத பற்றி நீங்கள் ரொம்பவே அருமையாக சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ரைவேட் அசோசியேஷன் மூலயமா வந்துட்டு நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம்ஸையும் ஸ்டேஜஸுமே வந்து நீங்கள் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கீங்க. இதையும் தாண்டி நீங்கள் இன்னும் நிறைய ஒர்க்ஸ் வந்து நீங்கள் ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டிஸ்டாக பண்ணியிருக்கீங்க. ஸோ ஹவு கம் தி பேலன்சிங் பிட்வீன் லைக் உங்களோட பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், இல்லைனா வந்துட்டு ஒரு ஜாப் சைட்லையாக இருக்கட்டும், இல்லைனா நீங்கள் இன்னுமே கூட நீங்கள் வந்து எஜுகேஷன் பர்சியூ பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஸோ அந்த எஜுகேஷன் சைடாக இருக்கட்டும், ஸோ ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டி சைட், ஸோ இத்தனை பரிமாணங்கள் இருந்தும் நான் எல்லாத்தையுமே வந்துட்டு எப்படி ஹேண்டில் பண்ணுறேன், எப்படி பேலன்ஸ் பண்ணுறேன் அப்படின்றத பற்றி சொன்னீங்கன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷன் எங்கள் எல்லாருக்குமே வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைக் ஸ்டூடெண்ட்டாக இருக்க எங்களுக்காக இருந்தாலும் சரி, நிறைய பீப்புளுக்கு வந்துட்டு இது ஒரு சின்ன ஒரு கேள்விக்குறியாகவே வந்துட்டு இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நாங்களும் கொஞ்சம் வளர்ந்து பெரிய ஆளாகலாம். வாழ்த்துக்கள் நீங்கள் பெரிய ஆளாகிறதுக்காக. இப்போவே வந்து தனித்துவமான அடையாளமாக தான் நீங்கள் இந்த ஸ்டேஜில் உட்காந்துருக்கீங்க. அதுவே உங்களுடைய ஒரு பெரிய கிரெடிட்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கே உங்களுக்கு பாராட்டுக்கள். காரணம் எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் கூட அரங்கத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை விட அரங்கத்துக்குள்ளே இருக்கக்கூடியவங்களுக்கு கூடுதல் மரியாதை இல்லையா? அதுக்கே உங்களுக்கு வாழ்த்துக்கள். இது வந்து சரியான கேள்வி. ஒருவேளை போன கேள்விக்கு நான் சொன்ன விடைகளுக்கு வந்து இதுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். குடும்பம் எந்த ஒரு பெண்ணினுடைய வெற்றிக்கு பின்னாலையும் இன்னும் நம்மளுடைய சொசைட்டியில் நம்ம ரொம்ப வளர்ச்சியெல்லாம் அடைஞ்சிட்டோம் தான். பெண்கள் எல்லா இடத்துலையும் பசங்களை லீட் பண்ணுற அளவுக்கு பொண்ணுங்க வந்தாச்சு தான். கொஞ்சம் இடஒதுக்கீடுலாம் கேட்காதமா, தயவு செஞ்சு கொஞ்சம் ஒதுங்கி நில்லு, நான் கொஞ்சம் உள்ளே வந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் பசங்கள்லாம் இப்போ இருக்காங்க. சூழல் அப்படி தான் இருக்குது. ஒரு அரங்கத்தில் போய் பார்த்தோம்னா எல்லாரும் கேர்ள்ஸு. பசங்க கொஞ்சம் இடம் கொடுமா அப்படி ஒரு ஓரமாக வந்துடுறேன் அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் அது ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய செய்தி தான். ஆனால் நீங்கள் ஒரு வெற்றி வளர்ச்சி அதுவும் ஆஃப்டர் மேரேஜ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு அப்பா அம்மா ஒரு பொண்ணுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் ஒரு இவங்களுக்கு கொடுக்கப்படுமா, ஒரு மனைவிக்கு கொடுக்கப்படுமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி. அப்போ அங்க எங்க கொடுக்கப்படுதோ அந்த இடத்துல வளர்ச்சி இருக்கும். அதனால இதை கொண்டு போறது பேலன்ஸா கொண்டு போறது. ஏன்னா நமக்கு பெண்களுக்கு தான் பொறுப்பு கூடுதல். அவங்களுடைய எந்த கடமையிலிருந்தும் நான் பின்வாங்க முடியாது. இப்போ நான் வந்து ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்டாக இருக்கேன், இல்லை வந்து ஒரு நல்ல பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு தளத்தில் இயங்கிட்டு இருக்கேன். இப்போ சொல்லப்போனால் என்னுடைய குழந்தைகளை வச்சு
தமிழால் இணைவோம்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் கிட்டத்தட்ட ஒரு 50 நிகழ்ச்சிக்கு மேலே குழந்தைங்களுக்கு கொடுத்தேன். நான் நிறைய காணொலிகள் பண்ணினேன். எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த தமிழால் இணைவோம்ல நான் நிறைய காணொலிகள் கொடுத்தேன், நிறைய ஸ்பீச் கொடுத்தேன். என்னுடைய தனித்துவமான அடையாளம் அங்கே நிறைய பதிவாயிருக்கு. 300 நிகழ்ச்சிகளுக்கு மேலே இணையவழியில் நான் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் எப்படி முடிஞ்சுது, இது எப்படி பாசிபிள் அப்படின்னா, இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணணும். நான் இப்போ எங்கேருந்தும் என்னுடைய நேரத்தை நான் எடுத்துக்க முடியாது. சமையல்லேருந்து எடுத்துக்க முடியாது, வீட்டு க்ளீன் பண்ணுறதுலேருந்து எடுத்துக்க முடியாது, கணவருக்கு ஒதுக்குற நேரத்துலேருந்து எடுத்துக்க முடியாது, வேலைக்கு கொடுக்குற நேரத்துலேருந்து எடுத்துக்க முடியாது, குழந்தைங்களுக்கு கொடுக்குற நேரத்துலேருந்து எடுத்துக்க முடியாது. அப்ப இதெல்லாம் தாண்டி எங்க எடுத்துக்க முடியும்? அப்ப ஓய்வு அப்படி நினைக்க கூடாது. உறக்கத்துல இருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம், என்டர்டைன்மெண்ட்ல இருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். அப்படிதான் நம்மளோட நேரத்தை எடுத்துக்க முடியும். அப்போ அதை சரியா கையாளக்கூடிய திறமை நமக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நம்ம வந்து சரியா செஞ்சிட முடியும். ஆனா நம்மளால மட்டும் செஞ்சிட முடியுமா அப்படின்னா அது ஒரு பிக்கஸ்ட் கொஸ்டின். குடும்பத்தோட சப்போர்ட் இல்லாம நிச்சயமா இது பாசிபிளே இல்லை. ஸோ ஒரு பெண் திருமணத்திற்கு அப்புறம் வெளிச்சத்துக்கு வந்து இந்த உலகத்தினுடைய பார்வைக்கு அவங்க ஒரு நட்சத்திரமா மின்னணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு பின்னால குடும்பம் நிச்சயமா இருந்தே ஆகணும். குடும்பத்தோடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இது நடக்கவே நடக்காது. என்னுடைய வளர்ச்சியில என்னுடைய ஒவ்வொரு அடிக்கும் கூட என்னுடைய குடும்பம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னுடைய கணவராகட்டும், என்னுடைய குழந்தைகளாகட்டும், அவங்கள மாதிரி ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படின்னா ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. அப்போ குடும்பம் நம்ம மட்டும் வளராம நம்ம குடும்பத்தையும் கொஞ்சம் அரவணைச்சிட்டோம் அப்படின்னா அதுதான் சக்சஸ் பண்ண முடியும். ரொம்பவே அருமையாக சொல்லியிருந்தீங்க மேம். லைக் எப்படி நம்மளும் வளரணும், நம்ம குடும்பத்தையும் சேர்த்து வளர்த்தணும், எப்படி நம்ம வந்து எல்லாருக்கூடையும் ஒன்றிணைஞ்சு வாழணும் அப்படின்றத வந்து நீங்கள் ரொம்பவே அருமையாக சொல்லியிருந்தீங்க. ஸோ இதையும் தாண்டி உங்களை பற்றி பேசணுன்னா பேசிக்கிட்டே போகலாம் போல் இருக்கு. உங்கள் ப்ரொஃபைலில் அவ்வளோ இருந்துச்சு. லைக் நீங்கள் ரிசர்ச் பேப்பர்ஸ் அவ்வளோ எழுதுனதாக இருக்கட்டும், நீங்கள் ஒரு போயட்டாக இருந்து நிறைய புக்ஸ் நீங்கள் எழுதி லைக் அந்த புக்ஸ் எல்லாமே வந்து ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவெண்ட்லலாம் வந்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணதாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உங்களை பற்றி பேசணும் அப்படின்னா நிறையா பேசிக்கிட்டே போகலாம். ஆனால் நம்மளுக்கு கொடுத்த நேரம் அப்படின்றது வந்து கொஞ்சம் உங்களை பற்றி பேசுறதுக்கு குறைவாக இருந்ததுனால வந்துட்டு நம்ம வந்துட்டு மற்றொரு நிகழ்ச்சியில் இதே மாதிரி உங்களை பற்றின கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லை ஃபைனலாக ஒரு கொஷின் உங்ககிட்ட கேட்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் மேம். எங்ககிட்ட இருந்து லைக் எப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க நாங்கள் வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்மளை சுற்றி நடக்கிற நிறைய விஷயத்தை வந்து கவனிக்காமல் இருக்கோம். அந்த மாதிரி கவனிக்காமல் இருக்கிற ஒரு விஷயம் தான் வந்து இந்த கிளைமேட்டிக் சேஞ்ச். இந்த கிளைமேட்டிக் சேஞ்ச் பற்றின அவேர்னஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ நாங்கள் வந்து எவ்வளோ அவேர்னஸாக இருக்கணும், இந்த கிளைமேட்டிக் ப்ராப்ளம்ஸ்க்கெலாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸாக நாங்கள் எந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்து அதுக்கு வந்து சொல்யூஷன்ஸ் எப்படி நாங்கள் தரலாம் அப்படின்றத வந்துட்டு உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஒரு டீச்சராக எங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து சொன்னீங்க அப்படின்னா நாங்கள் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருப்போம். ஸோ நம்மளோட என்விரான்மெண்ட், நம்மளோட சொசைட்டி எல்லாத்தையுமே சேர்த்து வந்துட்டு நம்ம முன்னேறலாம் அப்படின்றதான் வந்துட்டு என்னோட கடைசி கேள்வியாக இருக்கும் மேம். ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய மோட்டோவும் இதுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போது இது கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். இதை தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறத விட யாருக்கு கொண்டு போய் இதை சேர்க்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக இருக்கீங்க. யங் ஜென்ரேஷன், கல்லூரி மாணவிகளாகட்டும் அல்லது குழந்தைங்களாகட்டும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். எப்படி இதை கொண்டு போய் ஈஸியாக ரீச் பண்ணலாம். இப்போ எப்படி ஒரு G20 பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம் அப்படின்னா, அதே மாதிரி இந்த கிளைமேட்டிக் சேஞ்சில் என்ன பிரச்சனை நடக்குது, எங்கள் ஸ்கூல் குழந்தைங்களை பார்த்தோம் அப்படின்னா நிறைய அவேர்னஸ் வந்து நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம். மரக்கன்றுகள் நடுறதாகட்டும், அவங்களுடைய மற்ற புதுசான விஷயங்கள் எல்லாம் பண்ணுறதாகட்டும், இதெல்லாம் வந்து அவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ எப்போ நம்ம அவங்களுக்கு அதை கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னா, இதில் என்ன இம்பாக்ட் ஆகுது, ஒரு சஸ்டைனபிலிட்டி இல்லைன்னா எங்கே இம்பாக்ட் ஆகுது அப்படிங்கிறது தெரியும். அது தெரிய வரும்போது அவங்களே அதை வந்து சரி பண்ணிக்குவாங்க. அப்போ அது சரி செய்யறதுக்கான வாய்ப்பையும், அங்கே பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்புலையும் நம்ம இருக்கோம். அதை கற்றுக் கொடுத்துட்டா தே வில் பி லீட். ரொம்பவே சூப்பராக சொல்லியிருந்தீங்க மேம். ஸோ உங்களோட இன்ஸ்பிரேஷனால ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் எல்லாருமே நிறைய விஷயத்த வந்து தெரிஞ்சிருப்போம், கற்றுக்குறோன்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே வந்துட்டு ஆசைப்பட்றேன். ஸோ இதே மாதிரி மற்றொரு நிகழ்ச்சியில் வந்துட்டு லைக் நாங்கள் வந்து இணைகிறோம். ஆனால் நீங்கள் அதுக்காக வந்து போயிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. இன்றைய நாள் முழுவதுமே வந்துட்டு உங்களுக்கு வந்து நிறைய இன்டர்வியூஸ் நாங்கள் வந்து அடுக்கி வந்து வரிசையாக வச்சுக்கிட்டு இருக்கோம். ப்ளஸ் ஒரு ஷோமே, ஸ்பெஷல் ஷோ எல்லாமே ஈவினிங்கில் உங்களுக்கு வந்து அவேட்டிங்காக இருக்குது. ஸோ வந்துட்டு ஸ்டே டியூன்ட் கைஸ். ஸோ தேங்க்யூ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது PSC சமுதாய வானொலி 107.8, கோவையின் முதல் சமுதாய வானொலி, வாய்ஸ் ஆஃப் தி ஃபோக்ஸ். ஸோ வந்து மேம்க்கு பார்த்தீங்கன்னா சொல்லின் செல்வின்னு சொல்லிட்டு ஒரு அவார்ட் கொடுத்துருக்காங்க. நிஜமாலே வந்து அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி தான் மேம் வந்து அழகாக பேசினாங்கன்னு சொல்லலாம். மேம் ஒரு இங்கிலீஷ் டீச்சர்னு சொன்னாங்க, பட் அவங்க பேசுகிற தமிழ் பார்த்தீங்கன்னா இவங்க இங்கிலீஷ் டீச்சரா, இல்லையே இவங்க தமிழ் டீச்சர் தானே. அந்தளவுக்கு மேம்க்கு வந்து தமிழில் அவ்வளோ ஆர்வமும் அறிவும் இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி மேம் பார்த்தீங்கன்னா லைக் 2 ways ஆஃப் டீச்சிங் சொன்னாங்க. லைக் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு கேட்டகரியில் இருப்பாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன வேணும் அப்படிங்கிறத யோசிச்சு
லைஃப்க்கு எது வேணும், லைக் மார்க்ஸ்க்கு எது வேணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு டெப்த்தாக, அதாவது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஏற்ற மாதிரி அழகாக வந்து டீச்சிங் பண்ணாங்க. லைக் அவங்க அதே மாதிரி நமக்கு வந்து எங்கள் ஜென்ரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா மேம் வந்து ஒரு அழகாக ஒரு கோட் சொன்னாங்க. அதை நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். லைக் கீழே விழுகாமல் நம்மளால் நடக்க முடியாது, அதே மாதிரி நம்ம தோல்வியை சந்திக்காமல் அந்த வெற்றியோட ருசி தெரியாதுன்னு ரொம்ப அழகாக சொன்னாங்க. லைக் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஜென்ரேஷனுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நிறைய கேள்விகள் கேட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய ஸ்க்ரோல் பண்ணுறோம். லைக் பொதுவாக நமக்கு எதை பற்றி தெரிஞ்சுக்கிறோங்கிற பொறுப்பு நமக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கம்மியாக தான் இருக்குது. பட் நமக்கு வந்து பொது சொசைட்டி பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிற பொறுப்பு நமக்கு நிறையாவே இருக்குது. அது வந்து லைக் ஒரு டீச்சருக்குமே அந்த பொறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து நம்ம வந்து இப்போ ஒரு மேம் வந்து எப்படி நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணுவீங்க, லைக் இந்த பொது அறிவை வந்து எப்படி, லைக் சரி நீ போய் ஒரு G20 இருக்குன்னா போய் G20 பற்றி படிச்சுட்டு அப்படின்னு சொன்னால் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து திருப்பி என்னப்பா திருப்பி ஹோம்ஒர்க் தெரியாதனால பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு ஃபீல் வரக்கூடாதுங்கிறக்காக லைக் பதிலை கொடுத்து கேள்வியை கேட்க வைக்கிறது. லைக் போய் அங்கே போய் அந்த இதில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் டேன்னு பார்க்கலாம் அந்த மாதிரி கொடுக்குறது. அப்புறம் வந்து லைக் டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி நிறையா பேசுனாங்க. இப்போ குழந்தைங்க மட்டும் இல்லை, நம்ம அடல்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா டு டூ லிஸ்ட் வந்து நிறையா போடுவோம். எல்லாம் போட்டாலுமே நம்ம வந்து கரெக்டாக அதை மேனேஜ் பண்ணுறோமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. லைக் இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு ரெஸ்ட்டுன்னு எடுத்தால் நம்ம பேசிக்காக ரெஸ்ட்டுன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், படுத்து தூங்குறது. ஆக்சுவலி ஃபோன் நோண்டுறது கூடவே ஒரு ரெஸ்ட்டுன்னு தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். பட் அது வந்து லைக் ரெஸ்ட் இல்லை. மேம் என்ன சொன்னாங்கன்னா, ஸோ மேம் வந்து லைக் ஃபேமிலியும் மேனேஜ் பண்ணி லைக் டீச்சிங் இவ்வளோ அவார்ட்ஸ் எல்லாமே வாங்கினது எப்படி பார்த்திங்கன்னா லைக் அவங்களோட ஒரு என்டர்டைன்மெண்ட், லைக் தூக்கத்துலேருந்து அந்த மாதிரி தான், அதுலேருந்து கொஞ்சம் டைம் எடுத்து தான் இவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். தென் ரெஸ்ட்டுன்னு எடுத்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நமக்கு நிறைய வேலை இருக்குது. மேம் ரெஸ்ட்டுனா என்னன்னு சொன்னாங்கன்னா, லைக் இப்போ வந்து ஒரு மல்டிபிள் ஜாப்ஸ் பார்க்குறோன்னு வைங்க. லைக் அந்த மல்டிபிள் ஜாப்ஸில் வந்து ஒரு ஜாப் வந்து நமக்கு வந்து டக்குன்னு போர் அடிச்சிச்சுன்னா அதில் இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சுன்னா வேற ஒரு ஜாப்க்கு போகிறது வந்து லைக் ரெஸ்ட்டாக எடுத்துக்கலாம். லைக் டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்பவே முக்கியம் அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக அழகாக புரிய வச்சாங்க. மேம்க்கு பார்த்திங்கன்னா லைக் நிறைய அவார்ட்ஸ் இருக்குது. அவங்க பார்த்திங்கன்னா ஒரு டீச்சர் மட்டும் இல்லை, லைக் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு வயலின் ஆர்ட், லைக் ஒரு வீணை ஆர்டிஸ்ட், அவங்க குடும்பமே வந்து லைக் ஒரு இசை குடும்பம், ஒரு கலை, அவங்க ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் சொல்லும்போது நல்லா இருக்குது. லைக் அவங்க வந்து சும்மா ஒரு சாதாரணமாக ஒரு நாள் பார்த்திங்கன்னா லைக் ஒரு மௌனம் பற்றி ஒரு அழகாக ஒரு கிறுக்கல் எழுதியிருக்காங்க. அந்த கிறுக்கல் பார்த்திங்கன்னா அப்போ வந்து அவங்க சும்மா லைக் படுத்து தூங்காமல் இல்லை ஃபோன் நோண்டாமல் அழகாக எழுதுனது பார்த்திங்கன்னா அவங்கள வந்து ஒரு பிளேஸில் கொண்டு போய் நிறுத்தியிருக்குன்னு சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு யார் ரோல் மாடல்னு கேட்டப்போ லைக் எனக்கு இது வந்து பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோல் மாடல்னு கிடையாது. நான் வந்து பார்க்குற எல்லாத்துக்கிட்டே இருந்துமே பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்பயர் ஆவேன். எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு சின்ன சின்ன விஷயம் இருக்கும். அதே மேம் அழகாக சொன்னாங்க, லைக் பார்க்குற எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும், அந்த நல்லதை மட்டும் நம்ம எடுத்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத வந்து அழகாக வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் தமிழ் சங்கமில் வந்து அவங்க வந்து நிறைய ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. லைக் அவங்க ஒரு இங்கிலீஷ் டீச்சராக இருந்தாலுமே தமிழ் சங்கமில் வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்கிறது இட்ஸ் லைக் மோர் ப்ரௌடாக இருக்குது எனக்கு. அண்ட் லைக் நம்ம மோரோவர் லைஃபுக்கு இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, லைக் 2 kinds ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. நம்ம இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்ஸ்னே எடுத்துக்கிட்டாலுமே எனக்கு பாஸ் ஆனால் போதும்பா, எனக்கு இவ்வளோ மார்க் இருந்தால் போதுப்பான்னு இருக்கிறவங்க இருக்காங்க. நம்ம கூடயே சுற்றுறவங்களும் இருக்காங்க. இவ்வளோ தானே மேம், அந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் அவன் டவுட் கேட்டே இருப்பான். அந்த மாதிரி நிறைய தெரிஞ்சுக்கிறவங்களும் இருக்காங்க. அவங்கள வந்து அவங்க செப்ரேட் பண்ணி இந்த டிஃப்ரெண்ட் டீச்சிங்கிறது வந்து லைக் நிறைய பேர் யோசிச்சிருக்க மாட்டாங்க. லைக் எப்படின்னா வந்து ஒரு டீச்சர் வருவாங்க, அவங்க வந்து பேசிகிட்டே இருப்பாங்க, அப்படியே கிளம்பி போயிடுவாங்க. பட் இவங்க வந்து 2 செட் ஆஃப் இருப்பாங்க. ஸோ 2 செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து உனக்கு லைஃப்க்கு இது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பாயிண்ட் சொல்கிறது. லைக் அது வந்து ரொம்ப டீட்டெயில்டாக சொல்கிறது. உனக்கு 35 மார்க் போதுமா, ஸோ ஓகே நான் இந்த ட்ரிக்கை மட்டும் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி ரொம்ப ஈஸியாக சொன்னாங்க. அவங்க வந்து அவங்க ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு மியூசிஷியன்னு சொன்னாங்க. ஸோ வந்து யாரை நீங்கள் வந்து இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்போ லைக் அவங்க ஹஸ்பண்டை சொன்னாங்க. ஸோ ஒரு நார்மலாக ஒரு சின்ன பதவியிலேருந்து இவ்வளோ அவங்க உயர்ந்து வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபேமிலி வேல்யூஸை வந்து அழகாக சொன்னாங்க. அவங்க குடும்பமே வந்து லைக் ஒரு போர் அடித்தா லைக் இசை கச்சேரி வைக்கிறது அந்த மாதிரிலாம் நமக்கு கேட்கும் போதே வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்குன்னு சொல்லலாம். லைக் ஒரு டோட்டலாக ஒரு லைக் நிறைய கலைகள் சேர்ந்த ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லலாம். லைக் டீச்சர்னால் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஹோம்ஒர்க் கொடுக்கறது அப்படின்னு தான் வந்து ஞாபகம் வந்திருக்கும். பட் திலகவதி டீச்சரை பார்த்தோன்னா லைக் இவ்வளோ ஸ்வீட்டாக கூட ஒரு டீச்சர் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்குது எனக்கு. லைக் எனக்கும் இந்த மாதிரி ஒரு டீச்சர் இருக்க மாட்டாங்களா அந்த மாதிரி தாட்ஸ்லாம் வருது.
ஸோ வந்து நெக்ஸ்ட்டு நம்ம இன்டர்வியூ யாருன்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட் கனெக்ஷன்ஸ் ரவி பிராண்ட் அம்பாசிடர் ஆஃப் கத்தார். ஸோ ஆர்ஜே ஹரிணி அண்ட் ஆர்ஜே ரித்திக்ஷா பேச போகிறாங்க. ஓவர் டு யூ ஆர்ஜேஸ். அஜய் ஹரிணி. ஹாய் ரித்திக்ஷா. ஹாய் ஹரிணி. சரி ஓகே, நம்ம வந்து கிராண்ட் கனெக்ஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இன்ட்ரோலாம் கொடுத்துட்டாங்க பயங்கரமாக. சரி ஓகே, கிராண்ட் கனெக்ஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எதுக்கும் உண்டான கனெக்ஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கணும் இல்லையா? லைக் என்ன நம்ம வந்து சொல்லுவோம், நம்ம ஸ்டேஷனுக்கும் ஏபிஜே அப்துல் கலாம் சாருக்கும் அவர் கண்ட கனவுக்கும் வந்துட்டு நிறைய ஒரு கனெக்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ஒருவேளை அந்த கனெக்ட்டுக்கும் கிராண்ட் கனெக்ட்டுக்கும் ஏதாவது கனெக்ட் இருக்குமா? இல்லை வந்துட்டு ஒரு நேஷன் எக்கானமி அப்படிங்கிற மாதிரி பார்த்து அந்த இதுக்கும் ஒரு கிராண்ட் கனெக்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கனெக்ட் இருக்கா? இல்லை எதை பற்றின ஒரு கனெக்ஷன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஷோ இருக்கும். நீங்கள் சொன்ன இத்தனை கனெக்ட்டுக்கும் நடுவில் ஒரு கனெக்ட் இருக்குது. அதுதான் இங்கே ட்விஸ்ட்டே. இப்போ என்னென்னா இந்தியா ட்ரேட் எக்கானமி அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கனெக்ட் இருக்குது. அதுக்கும் அப்துல் கலாம் கண்ட கனவுக்கும் ஒரு கனெக்ட் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? அது உண்மையாலுமே ரொம்ப ஒரு ஹிட்டான ஒரு விஷயம் தான் இல்லையா? நம்ம ஆர்ஹெச்க்கும் வந்துட்டு ஏபிஜே அப்துல் கலாம் சார் கண்ட கனவுக்கும் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு லிங்க் இருக்குது. நம்ம நிறையா ஷோஸ் ஆகட்டும், நிறையா ஈவெண்ட் இதை பற்றி நம்ம நிறையா பண்ணியிருக்கோம். எல்லாமே வந்து யங்ஸ்டர்ஸ் நினச்சா மட்டும்தான் வந்துட்டு எல்லாமே ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டு ஒரு மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு ஏபிஜே அப்துல் கலாம் சார் சொன்னாங்க. அது மாதிரியான சின்ன சின்ன ஸ்டெப்ஸுமே வந்து நம்ம எடுத்துகிட்டு தான் இருக்கோம் இல்லையா? ஒரு குட்டி ஷோ ஆகட்டும், இல்லை வந்து ஒரு பெரிய ஈவெண்ட்டே வந்துட்டு அவர் கண்ட கனவை பற்றி தான் நம்ம வந்து நிறையா பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ½ அன் ஹவர் வந்துட்டு அவரை பற்றி பேசுறதுக்கு வந்து போதாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் ஆனால் வந்து உங்களுக்கு ஒரு குட்டி கண்டென்ட் இருக்குது இந்த இந்தியா G20 பற்றி. சரி, அது வந்து எப்படியெல்லாம் இருக்குது, அது வந்துட்டு மற்ற கண்ட்ரீஸ்க்கும் நம்மளுக்கும் வந்துட்டு எந்த மாதிரி இருக்குது, இந்த 2023 வந்து அது எப்படி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகுது, அது ஒரு பிராண்ட் ரெகக்னைசேஷனாக வந்துட்டு இந்தியா எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ½ அன் ஹவர் நம்ம வந்து பேச போகிறோம். ஸோ பேசிடலாமா? எதை பற்றிலாம் நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம், எப்படி வந்து நம்ம என்கேஜ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ G20 அப்படிங்கிற டேர்ம் நமக்குள்ளாரையும் சரி இந்தியாவில் இருக்க எல்லா மக்களுக்குள்ளாரையும் சரி ரொம்ப பரவிட்டு இருக்கு. இது இத்தனை நாளாக இல்லாமல் ஏன் இந்த ஃபியூ டேஸா, இந்த ஃபியூ மந்த்ஸா, இந்த ஃபியூ இயர்ஸா ரொம்ப பரவுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா எல்லா மக்களுக்கு வந்துட்டு ஒரு அவேர்னஸ் இருக்குது இல்லையா? நம்ம வந்து லைக் கோவிட் டைம்லலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து மற்ற கண்ட்ரீஸ்க்கு வந்து ரொம்பவுமே லைக் வேக்சினேஷன் இல்லாமல் ரொம்ப பற்றாக்குறையாக இருந்தாங்க. பட் ஆனால் அந்த டைமில் கூட வந்து நம்ம இந்தியா தான் வந்து மற்ற கண்ட்ரீஸ்க்கு மற்ற நேஷன்ஸ்க்கு வந்து நம்ம தான் வந்து லைக் வேக்சினேஷன்ஸ் எல்லாமே சப்ளை பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து லைக் நம்ம இந்தியா மேலே இருந்த ஒரு பிம்பம் வந்து கண்டிப்பாக மாறுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கும்போது லைக் ஒரு கண்ட்ரி மேலே இருக்கிற ஒரு அபிப்பிராயம் வந்து கண்டிப்பாக மாறும். அதுதான் நான் வந்து நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கரெக்ட், நீங்கள் சொன்னது 100% கரெக்ட். இப்போ இந்தியாவுக்கு வந்து G20 எர்த் சம்மிட்டில் ஒரு தலைமை பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அதனால இந்தியா வந்து என்னென்ன டெசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிற எல்லா பொறுப்பும் இந்தியா கையில் தான் இருக்குது. இப்போ இந்தியா வந்து நிறையா ஸ்டெப்ஸ் இந்த G20 நாடுகளில் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதில் உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா? நிறைய ஸ்டெப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா லைக் இப்போது சொல்லுவாங்க இல்லையா, ஒரு குட்டி குட்டி ஸ்டெப்ஸ் தான் ஆரம்பம் தான் வந்துட்டு ஒரு பெரிய நம்ம ஏதாச்சும் நினைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சாலும் நான் இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு அது ஒரு நாளில் முடியறது இல்லை இல்லையா? நம்ம அதுக்காக வந்துட்டு நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். சின்ன சின்ன ஒரு குட்டி குட்டி ஸ்டெப்ஸுமே வந்துட்டு அதுக்கான ஒரு படித்தளம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்தியா G20 அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு நாளில் கண்ட கனவு கிடையாது. இது வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எல்லா கண்ட்ரிஸ் எல்லாருமே வந்துட்டு நம்ம இந்தியா மேலே வந்து வச்சிருக்கிற ஒரு பிம்பத்தை வந்து நம்ம வந்து உடைக்கணும், ஒரு பாசிட்டிவான ஒரு இம்பாக்ட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்தியாவை பற்றி மற்ற நேஷன்ஸ் ஆகட்டும் மற்ற கண்ட்ரி நம்மளை பற்றி திரும்பி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியாக இருக்கிற ஒரு விஷயம் தான் வந்து G20 அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். சரி, ஓகே, இந்த G20 இந்தியாவுக்கு இருக்கிறத பற்றி நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம். சரி, G20 என்ன, G20 என்னென்ன நாடுகள் இருக்குது அதெல்லாம் பற்றி ஃபஸ்ட்டு சொல்லிடலாமா? ஓகே டன். சரி, இந்த G20 அப்படிங்கிறது ஐரோப்பியாவில் இருக்கிற 20 நாடுகள் சேர்ந்து ஃபார்ம் பண்ண ஒரு யூனியன். இப்போ 1995 to 2000 அந்த மாதிரி டைமில் இருக்கப்பெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா எல்லா நாடும் சுயசார்பு தன்னை தானே நம்பி இருக்கிற நாடுகளாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எல்லா நாடும் ஓப்பன் டு த வேர்ல்டு அந்த மாதிரி எல்லா ட்ரேடு எக்கானமி ஏற்றுமதி இறக்குமதி அதெல்லாம் வந்து உலகத்தில் இருக்க எல்லா நாடுகள் கூடயும் பண்ணலாம் அப்படின்னு ஒரு நிலைமை வந்துச்சு. அது இருந்து தான் இந்தியா வந்து மற்ற நாடுகள் கூட ட்ரேட் எக்கானமி எல்லாமே பண்ண ஆரம்பிச்சாங்க. அதில் இப்போ உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் நான் சொல்லவா? இப்போ 20 நாடுகள் இருக்குது இந்த G20 அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மொத்த உலகத்தில் நமக்கு தெரிஞ்ச ஒரு மோர் தென் 180 கண்ட்ரிஸ் இருக்குது.
பட் ஆனால் இந்த ட்ரேட் அண்ட் எக்கானமி ஆஃப் த வேர்ல்டில் 75% ஆஃப் த ட்ரேட் வந்து இந்த G20 நாடுகள் தான் வந்து அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே, அதனால தான் வந்துட்டு G20 இந்த கண்ட்ரீஸ்குள்ளே இந்த நேஷன்ஸ்குள்ளே இருக்கிற ஒரு இது வந்துட்டு பிம்பம் வந்து இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம் இல்லையா? ஏன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சின்ன விஷயமா கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு வந்து இம்போர்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு ஒரு கண்ட்ரிக்குன்னு சொல்லி ஒரு ரெகக்னைசேஷன் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்துட்டு லைக் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறத வந்து சின்ன ஒரு விஷயமா நம்ம வந்து நினைக்கக்கூடாது. அதனால வந்து நம்ம இந்தியா வந்து ஒரு பெரிய ரெகக்னைசேஷன் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிவு வந்து கண்டிப்பாக வந்து இந்தியா ஏற்றுக்கணும். இப்போது நார்மலான ஒரு ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அதுக்காக வந்து அதை விட ஜாஸ்தியான ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம கண்ட்ரிலேருந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி ஆகணும். அப்போ தான் வந்து கண்டிப்பாக இந்தியாவுக்குன்னு சொல்லி ஒரு பேர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்கிறது 100% கரெக்டு. இப்போ இதில் என்ன இதுனா நம்ம இந்தியாவும் இந்த 75% கான்ட்ரிபியூஷனில் ஒரு பெரிய இடத்த பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதும் ஒரு ஸ்பாட்லைட்டான விஷயம். அது இல்லாமல் ஜிடிபியோட 80% கான்ட்ரிபியூஷன் இந்த 20 கண்ட்ரிஸ் தான் பண்ணுறாங்க. அதில் இந்தியாவும் ஒன் ஆஃப் த லீடிங் மெம்பராக இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெருமை தானே. இப்போ நமக்கு பெருமை அப்படிங்கிறத விடவும் நம்ம வந்துட்டு நம்மனால வந்துட்டு லைக் மற்ற கண்ட்ரிஸ் வந்துட்டு நம்ம பொறாமப்படுற மாதிரி இருக்கணும் இல்லையா? நம்ம வந்துட்டு பாடுற இந்தியான்னு இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கணும் இல்லை? ஸோ அந்த மாதிரியான ஒரு குட்டி குட்டி ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் மாதிரி தான் நம்ம வந்து இப்போ வச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போது ஜிடிபி அப்படிங்கிற இது எல்லாத்தையும் வந்து தாண்டி இந்த G20ல வந்து லைக் ஒரு கண்ட்ரி வந்து இப்போது 2023 இந்தியா வந்து நல்லா ஒரு கண்டிப்பாக ஒரு வல்லரசு நாடாகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிட்டு இருக்கோம்னா இது வந்து எதனால் வந்து இப்படி சொல்கிறாங்க, ஏன் வந்து இப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும்ல. இப்போ மற்ற கண்ட்ரீஸும் வந்து நம்ம இந்தியாவை வந்து பார்க்கணும் அப்படின்னா வந்து அதுக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். நம்ம வந்து இப்படி இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு ஒருத்தவங்க பார்ப்பாங்க. சும்மா இருக்கும்போது வந்துட்டு யாருமே வந்து அவ்வளோ பெருசாக நம்ம கண்டுக்க மாட்டாங்க. ஏதாச்சும் கொஞ்சமாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணும்போது தான் வந்து மற்றவங்களுக்கு வந்து ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். என்ன பண்ணுறாங்க அவங்க, நம்ம ஒன்றுமே பண்ணாமல் கொஞ்சம் க்ரியேட்டிவாக ஏதாவது யோசிச்சனாலும் பரவாயில்ல, இந்த விஷயத்தை இவ்வளோ அழகாக பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கூட யோசிச்சு நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல. ஸோ அது மாதிரி இந்தியாவில் வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு டெசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு அந்த ஒரு 2023 மட்டுமே சார்ந்து அது இருக்க முடியாது. கண்டிப்பாக வந்து அதுக்கு முன்னாடி வருஷம் என்ன மாதிரி இருந்துச்சு, அதுக்கும் முன்னாடி வருஷம் வந்துட்டு எந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் இருந்துச்சு, எப்படி எக்ஸிக்யூட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வருஷமும் வந்து என்ன மாதிரி நடந்திருக்கு, அதுக்கு இந்த சொல்யூஷனுக்கு வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே நம்ம அனலைஸ் பண்ணி தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது மாதிரி இப்போ 2023 என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியா மட்டும் பார்க்காம அதுக்கு முன்னாடி 2021 இட்டாலி ஆகட்டும், 2022 வந்துட்டு இந்தோனேஷியா ஆகட்டும், அவங்கெல்லாம் வந்து G20 இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது அவங்க என்ன மாதிரியான ஒரு ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க, அது வந்து எப்படி வந்து நம்மளுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான நிறையா ஸ்டெப்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி தான் நம்ம பண்ணணும் இல்லையா? கரெக்ட். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், 2021 இட்டாலி தான் வந்து தலைமை பொறுப்பாக இருந்தாங்க G20ல. ஆனால் அவங்க வந்து அப்போ நிறையா கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ணாங்க. ஏன்னா அப்போ கோவிடோட மிட்டாக இருந்துச்சு, நிறைய ஃபினான்ஷியல் கிரைசிஸ் அப்போ தான் தலை தூக்க ஆரம்பிச்சுது. அதனால் இட்டாலி வந்து இந்த G20 நாடுகளில் வந்து ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கணும் அப்படின்னு அவங்க ரொம்ப பாடுபட்டாங்க. மறுபடியும் இந்தோனேஷியா இந்த தலைமை பொறுப்பு எடுத்துக்கிட்டப்போ தான் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ரஷ்யா உக்ரைன் வார், சைனா தாய்வானுக்கு நடுவில் இருக்கிற பிரச்சனை, அந்த மாதிரி எல்லாம் வந்துச்சு. இப்போ நாம் எல்லாம் அதையே ரொம்ப பெருசாக பேசிகிட்டு இருக்கோம். பட் 2023ல இந்தியா பொறுப்பேற்கப்போ அதை விட நிறைய பிரச்சனைகள் இந்தியாவோட கையில் இருக்கு. அண்ட் இந்தியா வந்து அதுக்கு ரொம்ப தைரியமான முடிவுகளும் எடுத்துட்டு வராங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, அதில் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பற்றி நீங்கள் இன்னைக்கு சொல்றீங்களா? இப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? நம்ம வந்துட்டு லைக் பொதுவாக வந்து இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து நம்ம லாக்டவுன் டைம்லலாம் வந்து நம்ம ரொம்ப ஜாலியாக இருப்போம். சரி, ஸ்கூலுக்கு போக வேண்டாம், காலேஜ் போக வேண்டாம்னு சொல்லிட்டு எக்ஸாம் இல்லை அது இல்லைன்னு சொல்லி நான் பயங்கர ஜாலியாக இருப்போம். கரெக்ட். அதுவும் நான் இப்போ 11th 12th படிச்சுட்டு இருந்தேன். என்னோட வாழ்க்கையில் எல்லாரும் கஷ்டப்படுற ஏஜ் வந்து 11th 12th. ஆனால் அந்த வருஷமே நான் ஜாலியாக என்ஜாய் பண்ண தெரியுமா? ஆனால் உங்களுக்கு ஸ்கூலாக இருந்தங்காட்டிக்கு பரவாயில்ல, நாங்கள் காலேஜில் இருக்கங்காட்டிக்கு வந்து லைக் முடிச்சுட்டு வந்தோன்னா என்னடா அதுக்குள்ளே காலேஜ் லைஃபே முடிஞ்ச மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. லைக் லாக்டவுன் பீரியட் வந்து நம்மளுக்கு லைக் நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நம்ம ஒரு சிலர் மட்டும்தான் வந்து ரொம்ப அவேராக இருப்பாங்க இல்லையா? லைக் யாருக்கெல்லாம் வந்து அதை பற்றின ஒரு அவேர்னஸ் இருக்கோ அவங்க மட்டும்தான் வந்து அதை பற்றி புரிஞ்சிக்க முடியும். இல்லைன்னா வந்து சரி ஓகே லீவ் இருக்குது என்ஜாய் பண்ணலாம், இந்த மூமெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்பாங்களே தவிர எதனால் இப்படி இருக்குது, நம்ம வந்து ஏன் இப்படி இருக்கோம், இதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பாதி யங்ஸ்டர்ஸ் மட்டும்தான் வந்து இதுக்காக வந்து யோசிப்பாங்களே தவிர அதில் பாதி யங்ஸ்டர்ஸ் யோசிச்சாலும் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் தான் வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், ஏதாச்சும் நம்ம கண்டிப்பாக ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதையும் தாண்டி இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடக்குது அப்படின்னா இந்த அவேர்னஸ் வந்து அவங்களுக்குள்ளே வரணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஒரு டீச்சர் தான் வந்துட்டு அவங்களுக்கு எல்லாம் சொல்லணும் அந்த மாதிரி இருக்குது. பட் டீச்சர் சொல்லணும், அதையும் தாண்டி அவங்களுக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும் இல்லையா? கண்டிப்பாக இப்படி நடக்குது, இதுக்காக என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் கண்டிப்பாக யோசிச்சு பண்ணால் மட்டும்தான் வந்து இதுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்.
சரி, ஓகே. இப்போ வந்து இந்த G20ல இந்தியா, இந்தோனேஷியா, நீங்க சொன்னீங்களா இட்டாலி, இந்தோனேஷியா, அவங்க எல்லாத்துக்கூடயும் இந்தியா சேர்ந்து ஒர்க் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இவங்க இருக்காங்க. ஏன்னா இதுக்கு நமக்கு முந்தின பொறுப்பில் இருந்தவங்க வந்து இந்தோனேஷியா, இப்போ இந்தியா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பிரேசில் இருப்பாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் இந்த ட்ராய்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ராய்கா அப்படிங்கிறது என்னன்னா, இந்த 3 கண்ட்ரீஸும் வந்து இப்போ இந்தியா வந்து இந்த ஒரு வருஷத்தில் பொறுப்பு முடிஞ்சிச்சுன்னா நம்ம இதோட ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்க முடியாது. அவங்க மறுபடியும் அடுத்த வருஷம் தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க கூடயும் சேர்ந்து கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணாதான் நம்ம டோட்டலாக இந்த 20 கண்ட்ரீஸ்க்கு ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நம்ம எல்லாரும் போய், இப்போ இந்தியானா நம்ம எல்லாரும் போய் பேச முடியாதுல்ல, நம்மளை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்குன்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல. அப்படின்னு ஒரு கண்ட்ரியும் ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு வந்திருக்கவங்க தான் இந்த ஷ்ரேபாஸ் அப்படிங்கிறவங்க ஒரு நாட்டிலேருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இந்த 20 கண்ட்ரீஸ்லேருந்தும் வந்து இந்த மாதிரி நிறைய மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஆனுவல் எக்ஸாம் அப்படிங்கிறது ஒரே நாளில் நம்ம எல்லாரும் போய் எழுதிட மாட்டோம்ல. ஒரு வருஷம் ஃபுல்லாக நம்ம எல்லாரும் படித்து எழுதுறது ஆனுவல் எக்ஸாம். நம்மளை ஸ்ட்ரெயிட்டாக போய் ஆனுவல் எக்ஸாம் எழுது அப்படின்னு எந்த மேமும் சொல்ல மாட்டாங்கல்ல. நிறைய ஸ்லிப் டெஸ்ட், குவார்டர்லி எக்ஸாம், ஹாஃப் இயர்லி எக்ஸாம், அந்த மாதிரிலாம் வச்சு தான் நம்ம போய் எழுதுவோம். அந்த மாதிரி இந்த G20யோட ஃபைனல் எர்த் சம்மிட் அந்த மாதிரி ஒரு மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி நிறைய குட்டி குட்டி மீட்டிங்ஸ் வைப்பாங்க. அது ஒர்க்கிங் மீட்டிங்ஸாக இருக்கலாம், என்கேஜ்மெண்ட் மீட்டிங்ஸாக இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய மீட்டிங்ஸ் வச்சு இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஃபைனல் கன்க்ளூஷனாக தான் இந்த ஃபைனல் மீட்டிங்கை நடத்துவாங்க. அது வந்து எல்லா நாட்டில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டை காட்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது ஆமாம், நீங்கள் சொன்னது வந்து உண்மையாலுமே கரெக்ட் தான். லைக் இந்த மீட்டிங் வந்துட்டு செப்டம்பர் 2023 வந்துட்டு இதை அமல்படுத்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ வந்து இந்த 2023 தான் வந்து இந்த மீட்டிங் இருக்குது அப்படிங்கும்போது வந்துட்டு லைக் சரி அவ்வளோ மந்த்ஸ் கேப் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அசால்ட்டாக விட்டுற மாட்டாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம குட்டி குட்டியாக ஒரு ப்ரிப்ரேஷன்ஸ் தான் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ்க்கு வந்துட்டு அது ஒரு பெரிய மைல் ஸ்டோனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி லைக் சின்ன சின்ன விஷயத்துலேருந்து வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்ம வந்து ஒரு கிளாஸ் டெஸ்ட்லேருந்து நம்ம அப்படி யோசிச்சு பார்க்கணும் இல்லையா இந்த விஷயத்த. அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயமா நம்ம பார்த்து அதுக்கப்புறமா வந்து ஒரு பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணி குட்டி குட்டி மீட்டிங்ஸ் எல்லாம் வச்சு இதுக்கு வந்து என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, இதுக்கு வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து இது அவங்களோட கருத்து எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா வந்து ஒரு பெரிய மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணும்போது வந்து லைக் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவே வந்து டோட்டலாக மாறும் இல்லையா. லைக் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள உள்ளே இருக்கிற ஐடியாஸும் வந்துட்டு அவங்க வந்து சொல்லலாம். ஸோ நார்மலாக வந்து இருக்கிறத விட இப்போ ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டோம்னா இது வந்து நிறைய இடத்துல வந்துட்டு நடந்துகிட்டே இருக்கு இல்லையா. இது வந்து லைக் நம்ம அந்த 20 கண்ட்ரீஸை தாண்டியும் லைக் இந்த மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீரில் கூட வந்து இந்த மாதிரி கண்டிப்பாக நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னதான் வந்து நம்மளுக்கு வந்து லைக் ஆப்பனண்ட்டாக இருக்காங்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சாலும் பட் எல்லாத்தையுமே வந்துட்டு இன்க்ளூட் பண்ணணும், இன்க்ளூசிவாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு கான்செப்ட் தான் வந்துட்டு இந்தியா G20 அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் வந்து முக்கியமாக பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணுற ஒரே விஷயம் என்னன்னா வந்துட்டு நம்ம என்ன பண்ணாலும் வந்துட்டு லைக் மற்ற கண்ட்ரி ஆகட்டும் மற்ற நேஷன் நம்ம இந்தியாவை வந்து திரும்பி பார்க்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு கோல், ஒரு டார்கெட் தான் வந்துட்டு இந்தியா G20 2023 வந்துட்டு நம்ம இந்தியாவை வந்துட்டு ஒரு வேறு விதத்தில் வேற ஒரு நல்ல பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு தான் வந்துட்டு G20 வந்துட்டு விதைச்சிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கரெக்ட். உங்களுக்கே தெரியும் இந்த கோவிட் அப்போ எல்லா நாடுகளும் நம்ம மேலே எதிர்ப்புகள் தெரிவித்தாங்க. நம்ம மேலே நிறைய குற்றங்கள், அதுக்கு முன்னாடி சைனா, சரி பாகிஸ்தான், அந்த மாதிரி நிறைய நாடுகள் இருந்தாலும் நாம் ரொம்ப நார்மலாக எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணோம் அப்படிங்கிற மோட்டிவ்ல நாம் எல்லாருக்கும் வேக்சின் அப்படிங்கிறத எக்ஸ்போர்ட் பண்ணோம். நம்ம நாட்டு மக்களுக்கு இருக்கிற தேவைகள், நம்ம கஷ்டங்களையும் நம்ம தாண்டி எல்லா நாடுகளுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணப்போ நம்ம கண்ட்ரி மேலே இருந்த நேம் அப்படிங்கிறது மாறுச்சு அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக ரித்திக்ஷா, ஆக்சுவலாக பார்த்தோன்னா நம்ம வந்து லைக் சைனா வந்து இந்த மாதிரி இது கொடுத்துட்டாங்க அப்படிங்கும்போது வந்து வேக்சின் வந்து அந்த டைமில் எங்கேயுமே இல்லை. எல்லாரும் வந்துட்டு அந்த டைமில் வந்து ரொம்ப லைக் எல்லாரும் ஹாஸ்பிட்டலைஸ் ஆனாங்க. ஹாஸ்பிட்டலில் பெட் இல்லாமல் நிறைய பேர் இறக்கிறதுக்கு வந்துட்டு இது பெரிய ஒரு ரீசனாக இருந்துச்சு. இதுக்கான ஒரு சொல்யூஷனே இல்லாமல் இருந்துச்சு. என்ன மருந்து குடித்தாலும் இதுக்கு வந்துட்டு ஒரு இல்லவே இல்லை, இதுக்கு ஒரு சொல்யூஷனே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் பார்த்தோன்னா இந்தியா தான் வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் எடுத்து ஓகே நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம், நமக்கு மட்டும் கொடுத்துட்டு நம்மளோட பீப்புள்ஸை மட்டும் சேவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்காம நம்ம வந்து ரொம்ப பெருந்தன்மையாக வந்து எல்லாத்துக்கும் கொடுத்தோம் இல்லையா. லைக் அப்படி கொடுக்கும்போது வந்துட்டு அவங்க நினைப்பாங்க நம்ம வந்து லைக் இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்த வந்து அவங்களோட கண்ட்ரிக்கு போய் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும்னு யோசிச்சோம். பட் ஆனால் வந்துட்டு அவங்க அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கண்டிப்பாக மாறும். இப்போ வந்து என்னதான் அவங்க வந்து சொன்னாலுமே லைக் ஓகே இந்தியா மேலே இருக்கிற ஒரு பிம்பம் வந்து கண்டிப்பாக மாறும் இல்லையா. நம்ம வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சோன்னா கண்டிப்பாக நம்ம வேக்சின் கொடுக்காமே இருந்திருக்கலாம். இத்தனை பேருக்கு வந்து என்னன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கலாம். பட் ஆனால் நம்ம வந்து அப்படி யோசிக்கல. நம்ம வந்து எல்லாமே வந்து இன்க்ளூசிவாக தான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ இதே மாதிரியே வந்துட்டு லைக் இந்த விஷயத்துக்கு பர்டிகுலராக இந்த விஷயத்துக்கு அப்படின்னு இல்லாமல் எல்லா விஷயத்துலையும் நம்ம சேர்ந்து யோசிச்சோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக மாற்றத்துக்காக வந்து நம்மளோட இந்தியாவை வந்து ஒரு வேற ஒரு கோணத்தில் வந்து கண்டிப்பாக பார்ப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ரித்திக்ஷா.
கரெக்ட். இப்போ இந்தியா இந்த G20லயும் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக அவங்க எதில் எம்ஃபசைஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா 1 year 1 earth 1 future அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. இது அவங்க எதுக்காக ரொம்ப மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும் climate change அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயமா போயிட்டு இருக்கு. குளோபலைசேஷன் அப்படின்னு ஒன்று வந்ததுனால மக்கள் யாருமே வந்து கிளைமேட்டை பற்றி யோசிக்காம அவங்கவுங்க நாட்டை வளர்த்தணும், ஆர்பனைசேஷன் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாடு எப்படி போனால் என்ன, இந்த earth வந்து எப்படி போனால் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாரும் இருக்காங்க. பட் ஆனால் அப்போ கூட இந்தியா வந்து இந்த 1 earth 1 future அப்படிங்கிற ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னா அதுக்கு ரீசன் என்னன்னா, இந்த கிளைமேட்டிக் சேஞ்ச் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணும், அதுக்கு நிறைய மெஷர்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக ஒரு கிளைமேட் சேஞ்ச் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நம்ம வந்து சின்ன சின்ன விஷயமா இருந்தாலுமே வந்து லைக் அதை பற்றி நம்ம பயங்கரமாக யோசிக்கிறோம் இல்லையா, இப்படி இருந்தால் என்ன பண்ண போகிறோம், இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ ஒரு கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னால வந்துட்டு ஈவன் ஒரு சும்மா ஒரு நம்ம ட்ரெஸ்ஸு கூட வந்துட்டு லைக் ஒரு 6 months முன்னாடி இருந்தே வந்து அதுக்கான ஒரு ஃபோர்காஸ்ட் பீரியட் ஆரம்பிச்சு நம்ம அந்த ஒரு ட்ரெஸ்ஸுக்காகவே நம்ம அவ்வளோ பார்த்து இது பண்ணும்போது வந்துட்டு மக்களுக்காக எவ்வளோ பார்த்து பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தையும் வந்து நம்ம நல்லா ஃபோக்கஸ்டாக நோட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். லைக் இந்த மாதிரி G20ல வந்துட்டு சஸ்டைனபிலிட்டி வந்துட்டு ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது அப்படி தான் இருக்கும். ஏன்னா பிகாஸ் ட்ரெஸ் எல்லாம் வந்து யாருமே லைக் ஒரு டைம் போட்டுட்டு ஒரு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே நிறைய பேருக்கு வர மாட்டேங்குது இல்லை. இது கொஞ்ச நாள் போடுவோம், நல்லா இல்லையா ஃபேட் ஆயிடுச்சா சரி தூக்கி போட்டலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுருவோம். பட் ஆனால் வந்து அது வந்து பண்ணுறதுக்கு வந்து நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோம், டை பண்ணுறதுக்கு எப்படி ஆகுது, அது வந்து என்விரான்மெண்டெல்லாம் எவ்வளோ இம்பாக்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வந்து லைக் நம்ம வந்து படிச்சிருக்கோம், தெரிஞ்சிருக்கோம். பட் ஆனால் வந்து ஏன் வந்து இதை நம்ம ரியல் லைஃப்பில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேங்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ சஸ்டைனபிலிட்டி வந்துட்டு ஒரு பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணுது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்துட்டு நம்மளோட G20 அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம இது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கரெக்ட் நீங்கள் சொன்னது. இப்போ மற்ற கண்ட்ரீஸ்லாம் இந்த சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிறத பற்றி கன்சிடரே பண்ணாமல், இப்போ நமக்கே தெரியும் World War II அப்போ ஜப்பான் வந்து இந்த அட்டாமிக் நியூக்ளியர் எஃபெக்ட்னால எவ்வளோ அஃபெக்ட் ஆனாங்க அப்படின்னு. எங்களுக்கு வந்து இனிமேல் நியூக்ளியர் எக்யூப்மெண்ட்ஸே வேணாம் அப்படின்னு இந்த கண்ட்ரி கூட இன்னைக்கு வந்து ஃபியூவல் பற்றாக்குறனால திருப்பி இந்த எங்களுக்கு வந்து ஃபியூவல் வேணும், நாங்கள் நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோல் அப்படிங்கிறத அந்த கறி நம்ம நிலத்தடியிலேருந்து எடுத்தால் அது ரொம்ப கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த யூகேவே இப்போ திருப்பி ஒரு கோல் மைன் போடுறாங்க அப்படின்லாம் நம்ம நிறையா நியூஸ் பார்க்குறோம். ஆனாலும் இந்தியா வந்து தன்னோட கஷ்டங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிட்டு அவங்க மற்ற நாடுகளையும் கன்சிடர் பண்ணி ஓவராலாக எப்படி நம்ம கிளைமேட்டிக் சேஞ்சுக்கு ஒரு குட் இம்பேக்ட் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத ரொம்ப கன்சிடர் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட் தான். இப்போ வந்து மற்ற கண்ட்ரீஸ் வந்து அதை வந்து நினச்சா மட்டும்தான் வந்து அதை வந்து ஒரு மாற்றம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்ம வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிப்போம். இப்போ வந்து அவங்க வந்து என்ன யோசிக்கிறாங்க அப்படிங்கிறத விட நம்ம வந்து பண்ணுற விஷயத்துல தான் வந்து நம்ம திரும்பி பார்ப்பாங்க அப்படிங்கிறதுல தான் வந்துட்டு லைக் இந்தியா வந்து ரொம்ப ஒரு இதுவாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம அடுத்து வந்து இந்த மாதிரி பண்ணால் வந்து கண்டிப்பாக வந்து திரும்பி பார்ப்பாங்க. லைக் இப்படி திரும்பி பார்க்குறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக வந்து நம்ம பண்ணுற விஷயம் கிடையாது இது. லைக் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும், நம்ம பண்ணுற விஷயத்தில் வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக இருக்கும். அண்ட் மற்றபடி இந்தியாவை வந்து கண்டிப்பாக ஒரு வேறு கோணத்தில் வந்து பார்க்கணும், அதுக்காக நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த இதுக்கு வந்து யங்ஸ்டர்ஸ் நினச்சா மட்டும்தான் வந்து இதோட சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. லைக் இப்போ என்ன மற்றவங்க சொல்லலாம், பேசலாம், என்ன வேணால் பண்ணலாம். பட் ஆனால் வந்து நம்ம இதை யோசித்து அந்த செயலில் வந்து அது இறங்கினா மட்டும்தான் வந்து கண்டிப்பாக இதுக்கான ஒரு தீர்வு இருக்கும். ஸோ இதனால தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதை பற்றின நிறைய கருத்துக்களை வந்து ஒரு குட்டி குட்டி மீட்டிங்ஸ் மாதிரி எல்லாம் வச்சு நம்ம பேசலாம், கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம், இதோட இது எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான கண்டிப்பாக இதோட கோணத்தை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த குட்டி குட்டி மீட்டிங்ஸ் எல்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் செப்டம்பர் 2023 வந்துட்டு இதுக்கான ஒரு கண்டிப்பான ஒரு பெரிய ஒரு சொல்யூஷன் வந்து இருக்கும். ஸோ செப்டம்பரில் வந்துட்டு ஒரு லைக் இந்த இயர் எண்ட்லேயே வந்து நம்மளுக்கு தெரியும் இப்போ ஜானில் இருக்கிறதுக்கும் வந்துட்டு லைக் ஆஃப்டர் 6 months வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து. கரெக்ட். உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் நான் சொல்லட்டுமா? இந்த 2023 ஜூலைல ஒரு சம்மிட் நடக்க போகுது. அது வந்து நம்ம கோயம்புத்தூர்ல நடக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு அப்படி என்ன நடக்க போகுது? அது ஒரு சயின்ஸியா G20 அப்படின்னு ஒரு மீட்டிங். அந்த மீட்டிங்கை வந்து நம்ம கோயம்புத்தூர்ல ஹாஸ்ட் பண்ண போறாங்க. பரவாயில்ல. இப்போ நம்ம வந்துட்டு லைக் இந்தியாவில் நடக்குது அப்படிங்கிறத தாண்டியும் நம்ம கோயம்புத்தூரில் வந்து நடக்குது அப்படிங்கிறது வந்துட்டு அது நமக்கு ஒரு பெருமையான ஒரு விஷயம் தான் இல்லையா? என்ன நடந்தாலும் வந்துட்டு நம்ம வெளில போய் சொன்னோம் இங்கே இது நடக்கிறது வந்து எங்கள் ஊர்லேயும் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பயங்கரமாக பெருமையாக சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நாம் எல்லாரும் இவ்வளோ பெருமைப்பட்டு இவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்கோம். இது எல்லாமே நம்ம நாடு நம்ம உலகத்தை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்கணும், ரொம்ப பாசிட்டிவாக கொண்டு போகணும் அப்படிங்கிறதுனால தான். பட் ஆனால் உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக நம்ம எதையோ ஒரு சக்ஸஸ் நம்ம தேடி போகிறப்ப நமக்கான ஹர்டில்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். நம்மளோட ஆப்பனன்ட் கண்ட்ரீஸ் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்ச சீனா, பாகிஸ்தான், இவங்க வந்து நமக்கு தெரிஞ்ச மாதிரி டெரரிசம் அப்படிங்கிறத ரொம்ப ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்தியா வந்து இந்த G20 வழியாக என்ன ஒரு ஐடியா வச்சுருக்காங்கன்னா, இந்த டெரரிசம் அப்படிங்கிறத மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி. பட் ஆனால் இந்த கண்ட்ரீஸ் எல்லாம் அதை
பேன் பண்ணணும் அப்படின்னு நிறைய திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. பட் இதெல்லாத்தையும் தாண்டி இந்தியா ஜெயிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். கண்டிப்பா இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலுமே வந்து அதை பயங்கரமா யோசிச்சு இது வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? லைக் ரொம்பவுமே இன்க்ளூசிவாக தான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். மற்ற கண்ட்ரி வந்து என்ன நடந்தாலும் வந்து ஓகே இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி விடாம லைக் நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கறத வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து கண்டிப்பா அவங்களோட ஸ்ட்ராங்கா வந்து இருந்தா மட்டும்தான் வந்துட்டு ஒரு சேஞ்ச் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நடக்கும், இது வந்து நடக்கிறதுக்கு வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் கையில தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு யங்ஸ்டரும் வந்து இதை பத்தி நம்ம நினைச்சு பார்க்கணும். என்ன இருக்கு, இதனால வந்து என்ன ப்ராப்ளம் நடக்கும், ஸோ அதனால நம்ம தான் வந்துட்டு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சு நம்ம கண்டிப்பா செயல்படணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த ½ அன் ஹவர் வந்து நம்ம லைக் ஜிடிபி, இந்த G20 இதை பத்தியே பேசி லைக் இது வந்து எப்படி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லைக் என்னதான் இருந்தாலும் கடைசியா வந்துட்டு நம்ம இந்தியாடா அப்படின்னு சொல்லி நம்ம பெருமைப்படுற மாதிரி இருக்கணும். கண்டிப்பா இந்த 2023ல வந்துட்டு பின்னாடி திரும்பி பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிவை வந்துட்டு வச்சுட்டு நம்ம 2 பேரும் வந்து இந்த ஷோக்கு வந்து சைனிங் ஆஃப். உங்களுடன் இணைந்தது நான் உங்கள் ஆர்ஜே ஹரிணி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது PSG சமுதாய வானொலி 107.8 கோவையின் முதல் சமுதாய வானொலி, வாய்ஸ் ஆஃப் த ஃபோக்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து கிராண்ட் கனெக்ட் ஷோ முடிஞ்சிருச்சு. ஆர்ஜே ஹரிணி ஆர்ஜே ரித்திக் ஷோவை கொண்டா நம்ம சிவிக்ஸ் கிளாஸ் கொண்டு போயிட்டாங்க. ஒரு 10th படித்ததுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு சிவிக்ஸ் கிளாஸில் உட்காந்த மாதிரி இவ்வளோ கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. ஜிடிபி, எக்கனாமி, ட்ரேடு எல்லாத்தையும் பற்றி. அண்ட் அவங்க நிறைய சொன்னாங்க இந்தியாவோட ட்ரேட் எக்கானமி பற்றி, அப்துல் கலாம் சாரோட ட்ரீமை பற்றி, அந்த மாதிரி நிறையா சொன்னாங்க. அண்ட் அவரோட ட்ரீமை வந்து அச்சீவ் பண்ணணும்னா அதுக்கு வந்து யங்ஸ்டர்ஸ்னால் மட்டும்தான் முடியும். அண்ட் இந்த G20 டேர்ம் வந்து அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப திரும்ப அது பாப்புலர் பண்ணிகிட்டே இருக்காங்க. திடீர்னு அது ஒரு பூம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை என்ன அப்படின்னு நான் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் எனக்கு ப்ரௌஸ் பண்ணி பார்க்குற அளவுக்கு கூட டைம் இல்லை. ஸோ அது ஆர்ஜே ஹரிணியும் ரித்திக்ஷாவும் கொஞ்சம் எனக்கு ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டாங்க புரியுற மாதிரி. அண்ட் இப்போ G20ல வந்து அவங்க சொன்ன மாதிரி இந்தியாவுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் இருக்குது. ஏன்னா மற்ற கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது இந்தியா வந்து எப்போவுமே வந்து எல்லாமே சொல்கிற மாதிரி நம்ம டெக்னாலஜிக்கலாக பின்னாடி இருக்கோம், வி ஆர் நாட் க்ரோன் அப்படின்னு ஒரு மித்து இருக்குது. பட் அதெல்லாம் உடைக்கிற மாதிரி இப்போ இந்த G20ல இந்தியாவுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் உருவாகிருக்கு. அண்ட் 180 கண்ட்ரிஸ் இருக்குது இந்தியா ஏர்த்லன்னு எனக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சுது. அண்ட் அது கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. அண்ட் வேர்ல்டு மேப்பில் வந்து எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏஷியா அதெல்லாம் மட்டும்தான் மார்க் பண்ணிவிட்டு வந்து மூடி வச்சுருவேன். எனக்கு மேப்பே வராது. ஸோ 180 கண்ட்ரிஸ் இந்தியா ஏர்த்தில் இருக்குங்கிறது வந்து கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்துச்சு. அண்ட் G20ல பார்த்தீங்கன்னா யூரோப்பில் இருக்க 20 கண்ட்ரிஸும் வந்து இருக்காங்க அந்த G20 இதில். அண்ட் 75% ஆஃப் த வேர்ல்டு ட்ரேட் வந்து இந்த G20 கண்ட்ரிஸ்னால தான் ப்ரொவைட் பண்ணுறாங்கங்கிறது வந்து ரொம்ப ஒரு வியப்பூட்டுற விஷயம் தான் சொல்லணும். ஏன்னா 180 கண்ட்ரிஸ் இருக்கிற ஒரு வேர்ல்டில் 75% ஆஃப் த ட்ரேட் அண்ட் எக்கனாமி வந்து ஒரு 20 கண்ட்ரிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா அப்போ அவங்க எவ்வளோ வந்து ப்ரொவைட் பண்ணணும், ஒரு எக்கனாமியாக எவ்வளோ பிஸ்னஸ் க்ரியேட் பண்ணணும், எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் 80% ஆஃப் த ஜிடிபி வந்து இந்த G20 கண்ட்ரிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஜிடிபியிலே கூட இந்தியாவுக்கு வந்து ஒரு யூனிக் இடம் இருக்குது அவங்க சொன்ன மாதிரியே. அண்ட் இப்போ வந்து எல்லா கண்ட்ரியும் வந்து இந்தியாவை வந்து திரும்பி பார்க்குறாங்க. ஏன்னா இப்போது இந்தியா வந்து நல்ல ஒரு க்ரோயிங் கண்ட்ரி, ஒரு யங் நேஷன். ஏன்னா இப்போ இந்தியாவில் தான் இருக்கிறதுல யங்கஸ்ட் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறது வந்து நம்ம இந்தியாவில் மட்டும்தான். அண்ட் இப்போ எவ்ரி ஸ்டூடெண்ட், அதாவது நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஒரு விஷயத்தை பற்றி அவேராக இருக்கணும். இந்த ஜிடிபி பற்றியோ இல்லை வந்து நம்ம G20 பற்றியோ எல்லாத்தையும் பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும். அண்ட் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஒரு இந்தியாவை வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வர முடியும். அண்டு நிறையா வந்து கண்ட்ரிஸ் வந்து இங்கே 20 கண்ட்ரிஸ் வரும்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா G20க்கு. ஸோ அப்போ வந்து நிறைய கண்ட்ரிஸ் வரும்போது இந்த எல்லா கண்ட்ரிஸும் வந்து ஒரு விஷயம் வந்து நல்லா ஃபாலோ பண்ணுறாங்க. என்னென்னா அவங்க கண்ட்ரி க்ரோ ஆகணும், எக்கனாமிக் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணணும், அவங்க பீப்புள் அந்த கண்ட்ரியில் இருக்க பீப்புளோட லைஃப் ஸ்டைல் வந்து மாறணும் அப்படிங்கிறத மெயினாக பண்ணுறாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது இந்த G20ல வந்து எல்லா கண்ட்ரிஸும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும். இப்போ வந்து ஒரு கண்ட்ரி ஒர்க் பண்ணுறனால அது வந்து மாறிடாது. ஏன்னா G20 சம்மிட்டுங்கிறது ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி மாதிரி தான். நம்ம வந்து ஒரு பல கண்ட்ரிஸ் சேர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணணும்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக வந்து நல்லா நடக்கணும், நடந்துகிட்ருக்கு. அண்ட் இப்போ வந்து செப்டம்பர் 2023ல் அவங்க ஃபைனல் சமிட் வச்சுருக்காங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி ரித்திக்ஷா சொன்ன மாதிரி 2023 ஜூலையில் நம்ம கோயம்புத்தூரில் சயின்ஷியான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஈவெண்ட் பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் ட்ரெஸ் யூசேஜ் பற்றி ஆர்ஜே ஹரிணி சொல்லியிருந்தாங்க, சஸ்டைனபிலிட்டி அதை பற்றிலாம் சொல்லியிருந்தாங்க. அப்போ தான் யோசித்தேன், நான் வந்து கடைசியாக ஒரு ஷர்ட் எடுத்தேன். நான் வந்து 10th என்னமோ படிக்கும்போது அந்த ஷர்ட் நான் இன்றைக்கும் போட்டுட்ருக்கேன். அப்போ வந்து நான் எவ்வளோ சஸ்டைனபிளாக இருக்கேங்கிறது வந்து எனக்கே வந்து பெருமையாக இருந்துச்சு அந்த சஸ்டைனபிலிட்டி பற்றி அவங்க சொல்லும்போது. அண்ட் கோல், ஃபாசில் ஃபியூவல்ஸ் இதை பற்றிலாம் வந்து சொல்லிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, இப்போ வந்து முதல்லலாம் வந்து ரொம்ப அவேர் ஆகி இதெல்லாம் தடுக்கணும், இதெல்லாம் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி பேசின எல்லா கண்ட்ரிஸும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவங்களுக்கு வந்து அந்த சப்ளைஸ் பார்த்தா அதப்போ அவங்க கண்ட்ரினா வந்து அதை ரன் பண்ண முடியாதுன்னு அவங்க ஃபீல் பண்ணப்போ
திரும்ப வந்து இப்போ அவங்க வந்து நிறைய நியூக்ளியர் பிளான்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபாசில் ஃபியூல்ஸ் வந்து எங்களுக்கு வேண்டான்னு சொன்ன கண்ட்ரிஸ் நிறையா வந்து இப்போ இல்லை எங்களால் சஸ்டெயின் பண்ண முடியல, எங்களுக்கு ஃபியூல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி சவுதி அரேபியா, கல்ஃப் கண்ட்ரிஸ் கிட்ட வந்து இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இந்தியா வந்து இதில் ஒரு பெரிய சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. அப்படி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி மாதிரி ஒரு இடத்துல வந்து வெஹிக்கிள்ஸ் வந்து ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. டெல்லியில் மட்டும் இல்லை, வெஹிக்கிள்ஸ்க்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க, நிறைய இதுக்கு மானியங்கள் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கொடுக்கும்போது வெஹிக்கிள்ஸோட யூசேஜ் ஜாஸ்தியாகும். இந்த பேட்டரியை டிஸ்போஸ் பண்ணுறது எப்படிங்கிறது ஒரு பிரச்சனையாக வரும். பட் இருந்தாலும் இது வந்து அதுக்கு முன்னாடி இப்போது நம்ம இன்ஸ்டண்ட்டாக வந்து இதுக்கு ஒரு இது க்ரியேட் பண்ணிட்டோம் தான் சொல்லணும். ஸோ அடுத்து வந்து நம்ம ஆர்ஜே ஸ்வஸ்திகாவும் ஆர்ஜே சாரி ஓகே ஸோ அடுத்து நம்ம சீஃப் கெஸ்ட் பற்றி சொல்லிடலாம். இவர் வந்து ஓடந்துறை சண்முகம் சார். வணக்கம் சார். ஓகே ஓகே ஸோ ஒரு நிமிஷம். இப்போ வந்து நம்ம அடுத்த ஷோ வந்து என்னன்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ இத்தனை நாள் வந்து நம்ம வந்து எல்லாமே வந்து ஒரு இதுக்காக டிஃப்ரென்ஸுக்காக தான் நம்ம எல்லாமே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம கூட விகேஎஸ்கே செந்தில்குமார் சார் இணைஞ்சிருக்காரு. சாரி சார், மாற்றி சொல்லிட்டேன் அப்படியே. ஸோ இவர் வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் கமிட்டியில் மெம்பராக இருக்கார். அண்ட் இவங்க வந்து இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு நம்ம கூட ஆர்ஜே ஸ்வஸ்திகாவும் ஆர்ஜே ஹர்ஷனும் வந்திருக்காங்க. ஸோ ஷோ வந்து கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் பழைய ஷோவை பற்றி ஒரு சம்மரைஸ் பண்ணிடுறேன். ஸோ G20 பற்றி நிறைய வந்து ரித்திக் ஷாவும் ஹர்னி சொல்லிட்டு போனாங்க. ஸோ அதில் வந்து கடைசியாக அவங்க சொன்னது என்னென்னா, யங்ஸ்டர்ஸோட சப்போர்ட் வந்து ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கிளப்ஸு, அசோசியேஷன்ஸ் இது மாதிரி நிறையா ஃபார்ம் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி மீட்டிங்ஸ் ஆர்கனைஸ் பண்ணணும். இப்படி நிறையா பண்ண நமக்கு வந்து நிறைய சப்போர்ட் கிடைக்கும், நிறைய டிஃப்ரென்ஸ் கொண்டு வரலாம். ஏன்னா ஒவ்வொருத்தரோட ஐடியாஸும் வந்து பூம் ஆகிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும். ஏன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து எல்லா டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் பற்றி தெரியும். அண்ட் வேர்ல்டு வைடு எல்லாமே இப்போ வந்து நமக்கு இன்டர்நெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்படி எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்கிறப்போ நம்ம வந்து அதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி நம்ம ஒரு கண்ட்ரி டெவலப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாங்கிறத பற்றி யோசிச்சோம்னா கண்டிப்பாக ஒரு பிக் சேஞ்ச் கொண்டு வரலாம். ஸோ ட்ராய்க்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு 20 கண்ட்ரிஸ் இந்த G20 சேர்ந்துருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க வந்து ஒவ்வொரு கண்ட்ரியும் மிங்கிள் பண்ணி, இட்டாலி, இந்தியா அந்த மாதிரி நிறையா கண்ட்ரிஸ் மிங்கிள் பண்ணி கோஆர்டினேட் பண்ணி ஒரே இதாக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து இல்லை எங்கள் கண்ட்ரிக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நாங்கள் இது பண்ணல அப்படின்னு சொல்கிறப்போ அது வந்து ப்ராப்பராக இருக்காது. ஸோ எப்போவுமே ஒரு நல்ல கோஆப்ரேஷனோட நல்ல கோஆர்டினேஷன் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு பெரிய இதை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஃபைனல் சமிட்டுக்கு முன்னாடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து நல்ல ஆர்கனைசேஷன்ஸ் க்ரியேட் பண்ணணும், நிறைய சப்போர்ட் பண்ணணும். அண்ட் மெயின் கோல் ஆஃப் G20 என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி கண்ட்ரி ஷுட் லுக் பேக் இந்தியா. அதாவது எல்லா கண்ட்ரியுமே இந்தியாவை திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும். ஏன்னா கோவிட் டைம்ஸில் எவ்ரி கண்ட்ரி வந்து இந்தியாவுக்கு அகென்ஸ்டாக தான் இருந்தாங்க. என்னென்னா இப்போ நம்ம வந்து நிறைய இதை ஃபாலோ பண்ணல, நம்ம வந்து ப்ராப்பராக நம்ம இந்தியாவுக்காக சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு சொல்லி நம்ம வந்து வேக்சின்ஸ் ப்ரொவைட் பண்ணதாகட்டும், ஃபர்ஸ்ட் லாக்டவுன் இம்ப்ளிமெண்ட் பண்ணதாகட்டும், மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு வந்து இவங்க ஏன் இவ்வளோ சீக்கிரம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தப்போ நம்ம வந்து அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு வந்தோடனே அவங்க அஃபெக்ட் ஆகும்போது தான் தெரிஞ்சு ஏன் வந்து இந்தியா இவ்வளோ சீக்கிரம் இப்படி ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இந்தியா வந்து நல்லா டெவலப் ஆகிட்டு வராங்க ஒரு யங் நேஷனாக. ஸோ இப்படி வரும்போது அவங்க நல்லா சப்போர்ட் கொடுக்கணும். ஸ்டூடெண்ட்ஸாக நம்மளும் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஆஸ் வெல் நம்மளும் ரொம்ப அவேராக இருக்கணும் இந்த G20 பற்றியோ, என்விரான்மெண்டல் சேஞ்சஸ் பற்றி, கிளைமேட்டிக் சேஞ்சஸ் பற்றி, எல்லாத்த பற்றியும். ஸோ இவ்வளோ அவேர்னஸ் இருந்தால் நம்ம எப்படி ஒரு நேஷனாக வருவோம்னா, நம்ம அப்துல் கலாம் சாரோட விஷன் 2030 கண்டிப்பாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் போஸ்ட் கோவிட் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி நம்ம வந்து ஒரு நல்ல இதுக்கு வந்துட்டுருக்கோம். அண்ட் ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்கேன். நான் இப்போ தான் கொஞ்சம் மாஸ்க் இல்லாமல் எல்லாம் ஃப்ரீயாக வந்துட்டுருக்கோம். பட் அப்போவும் கொஞ்சம் கொஞ்சம் பயம் வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா அப்பப்போ கோவிட் ஸ்ப்ரெட் ஆகுதுங்கிறாங்க திடீர்னு. ஸோ திருப்பி மாஸ்க் போட வேண்டிய நிலமை வராமல் இருந்தால் பரவாயில்ல. ஸோ 70% ஆஃப் த வேர்ல்டு எக்கானமி வந்து இந்த G20 கண்ட்ரிஸ் ப்ரொவைட் பண்ணுறப்போ ஒவ்வொரு பிஸ்னஸும் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு தெரியணும். ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸஸ் ப்ரொவைட் பண்ணுறதுல எது மெஜாரிட்டியாக ப்ளே ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரீஸ் தான் வந்து மெயின் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. என்ன மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸில் எதை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் கார்ஸில் ஆரம்பித்து ஸ்க்ரூஸ் எல்லாமே, ஃபவுண்ட்ரிஸ், மெட்டல் ஃபவுண்ட்ரிஸ், அப்புறம் வந்து மைனிங் சென்டர்ஸ் எல்லாமே வந்து இந்த எக்கனாமிக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணுறாங்க. இவங்க எக்கனாமிக் சப்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்து என்விரான்மெண்ட்டை அழிக்குதுன்னு ஒரு பக்கம் சொன்னாலும் சஸ்டெயினபிள் இதுக்கும் ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒர்க்கர்ஸ்க்கு, எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ஒரு சேலரி ப்ரொவைட் பண்ணுறதுக்கு, அவங்களோட வாழ்வாதாரத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் தான் வந்து ஒரு பெரிய சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஃபினான்ஷியலாகவும் சரி, டெக்னாலஜிக்கலாகவும் சரி,
அண்ட் as well as the எக்கனாமிக்கும். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது இதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து என்விரான்மெண்ட்டை டேமேஜ் பண்ணாத மாதிரியும் கிளைமேட்டிக் சேஞ்சஸ் க்ரியேட் பண்ணுற விஷயங்களை, அதாவது ஃபேக்ட்ரிஸில் வந்து வர எமிஷன்ஸை, மேனுஃபேக்சரிங்னால் வர எமிஷன்ஸை, பொல்யூஷன் கண்ட்ரோலை இதெல்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி அவங்க வந்து இண்டஸ்ட்ரீஸை ரன் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நம்ம கிளைமேட்டிக் சேஞ்சஸை வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய சேஞ்ச் கொண்டு வரலாம். பழையபடி இந்த ட்ரீஸ் எல்லாம் நிறையா நம்ம வந்து இப்போது நம்மளோட ஸ்பெஷல் இதாக வந்து இன்றைக்கி கிளைமேட்டிக் சேஞ்ச் பற்றி நம்ம மோட்டோ இருக்கிறனால நம்ம இன்றைக்கி எல்லாத்துக்கும் எல்லா சீஃப் கெஸ்ட்க்கும் நம்ம வந்து ஸ்லாப்லிங்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அண்ட் அது மாதிரி நம்ம நிறைய ட்ரீஸ் வைக்கணும், ஃபாரஸ்ட் டெவலப் பண்ணணும். இப்போ வந்து ஹைவேஸ் எடுக்கிறாங்க, ஹைவேஸில் வந்து ஃபாரஸ்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஃபாரஸ்ட்டை வந்து கிளியர் பண்ணிவிட்டு ஹைவேஸ் போடுறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு அதோட பிளெண்ட் பண்ணி நேச்சரோட பிளெண்டாக எப்படி வந்து ஒரு என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணணுங்கிறத அவங்க பார்க்கலாம். ஸோ 11th 12th பற்றி அப்ளை ரித்திக்ஷா சொல்லியிருந்தாங்க. லாக்டவுனில் வந்து 11th 12th படித்தவங்க வந்து நாங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து 11th 12th அவாய்ட் பண்ணுறதுக்காக டிப்ளமோ எடுத்தாள் நான். ஸோ அதனால் 10th முடிச்சுட்டு டிப்ளமோ எடுத்து ஜாலியாக 11th 12th பப்ளிக்லேருந்து தப்பிச்சிட்டேன். ஸோ அதனால் 11th 12th பப்ளிக்லேருந்து யாராவது தப்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் வந்து டிப்ளமோ சாய்ஸாக வச்சுக்கலாம். அண்ட் டிப்ளமோ எடுத்து படிக்கிறது வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும், காலேஜ் வைஸ் எல்லாமே. ஸோ முடிச்சுட்டு நீங்கள் வந்து லேட்டரல் என்ட்ரியாக பிஏல கூட ஜாயின் பண்ணிக்கலாம், அதில் ஒரு இஷ்யூ வரப்போகிறதில்ல. ஸோ G20யோட மோட்டோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 year 1 earth 1 future, இதுதான் அவங்களோட மோட்டோ. ஸோ இப்போ G20யோட மோட்டோ என்னென்னா இந்த 1 yearல அவங்க பெரிய டிஃப்ரென்ஸ் க்ரியேட் பண்ணணும். ஏன்னா இந்த 1 year வந்து அந்த டிஃப்ரென்ஸ் அவங்க காமிக்கலன்னா அவங்க அந்த மாதிரி ஒரு சமிட் க்ரியேட் பண்ணதுக்கு எந்த ஒரு வேல்யூமே இல்லாமல் போயிடுங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த 1 year 1 earth 1 futureக்கு வந்து இந்த 20 கண்ட்ரீஸும் வந்து சப்போர்ட் பண்ணணும். அதாவது இந்தியா கூட இருக்கிற யூரோப்பில் இருக்க மிச்ச 20 கண்ட்ரீஸும் நல்லா சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த மோட்டோவை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த மோட்டோவை அச்சீவ் பண்ணிட்டா என்ன டிஃப்ரென்ஸ் கொண்டு வந்துடும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இப்போ வந்து எதுவுமே லிசம் 0ல் இருக்கிறதுக்கும் ஒரு 0.1 ஒரு டிஃப்ரென்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அட்லீஸ்ட் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் இந்த இப்படி ஒரு சேஞ்சை கொண்டு வர்றதுக்கு. இந்த இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோட யூசேஜ் நம்ம ஜாஸ்தி பண்ணியிருக்கோம். நிறைய பவர் பிளான்ஸை வந்து முடிஞ்ச அளவுக்கு எக்கலாஜிக்கலாக இப்போ வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது நல்லது. அதை விட வந்து இப்போ எல்லாருமே நியூக்ளியர் பவர் பிளான்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா ரேடியேஷன் க்ரியேட் பண்ணும். அது போக அதில் சுற்றி இருக்கிற ஹவுசிங் யூனிட்ஸில், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற வீடுகள், அங்கே இருக்கிற மக்கள் எல்லாத்துக்குமே அது பெரிய பாதிப்பை க்ரியேட் பண்ணுது. இப்போ இந்த கூடம்குளம்லலாம் வந்து ஒரு பெரிய இஷ்யூவே க்ரியேட் ஆச்சு இந்த நியூக்ளியர் எமிஷன்ஸ்னால. அண்டு இதெல்லாம் தவிர்த்து வேறு என்ன டைப்ஸ் ஆஃப் எக்கலாஜிக்கலாக பவர் ஜென்ரேஷன் நம்ம என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ அப்படி ஒரு விஷயத்தை தான் வந்து சைனா பண்ணியிருக்காங்க. சைனா என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பீசோ எலக்ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு இருக்குது. அந்த போர்டு எப்படின்னா ப்ரெஷர் க்ரியேட் ஆனால் அது வந்து அது ஒரு கெமிக்கல். அந்த கெமிக்கல் மேலே ப்ரெஷர் க்ரியேட் ஆகிறப்ப பவர் அது ஜென்ரேட் பண்ணும். ஸோ இந்த கெமிக்கல் வந்து ஒரு பீசோ எலக்ட்ரிக் பிளேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிளேட்ஸ்குள்ளே வந்து அதை ஃபில் பண்ணி அதுலேருந்து பவர் ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஸோ ஆர்ஜேஸ்லாம் ரெடி ஆகிட்டாங்க. ஸோ ஷோக்குள்ளே போயிடலாம். To PSG Community Radio 107.8, Coimbator's first community radio, Voice of the Folks. And இன்னைக்கு வந்து கோவையின் குரல்களில் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒருத்தங்க நம்ம கூட இருக்காரு. ஸோ அவர் யாரும் இல்லை, he is VKSK செந்தில்குமார் அவர்கள் தான். ஸோ he was a member of District Agricultural Production Committee, Coimbatore. And he was the former vice president of TUCAS, and he's the former member of District Planning Committee, Coimbatore, and president of Farmers Merchants Industrialization Federation, Coimbatore Zone. So idu mattum illama vande he is also a proud alumnus of PSG Tech da. So we welcome you sir, and evlo happy ah irukku sir thirumi inga vande enga koda ella interact பண்றதுக்கு திரும்பி உங்க காலேஜ் வரக்கு. டெஃபினட்டாக ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்கள் எல்லோரும் சேர்ந்து என்னை இங்கே இன்வைட் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது. நீங்கள் சில கேள்விகள்லாம் கேட்க போகிறீங்க. நான் வந்து இப்போது என்னவா இருக்கேன்னா கோவை மாவட்ட வேளாண்மை உற்பத்தி குழுவினுடைய உறுப்பினராக இருக்கிறேன். கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன் கமிட்டி, அது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு 3, 4, 5 இந்த மாதிரி ஒரு மாவட்டத்தினுடைய பரப்பு ஏரியாவை பொறுத்து வேளாண்மை உற்பத்தி பண்ணுறதுக்கு போட்டிருக்காங்க. மாதந்தோறும் ஒரு மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை 30ஆம் தேதிக்கு முன்னால் அது மீட்டிங் நடக்கும், ப்ரொடக்ஷன் கமிட்டி மீட்டிங் நடக்கும். அதை தொடர்ந்து விவசாயிகள் முறையீட்டு கூட்டம், அதாவது அக்ரிகல்ச்சரல் ஃபார்மர்ஸ் கிரீவன்ஸ் டேன்னு நடக்கும். அதனால் அந்த வேலையை நான் பிரதானமாக இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். அது போக சில சொந்த தொழில் நான் செஞ்சிட்ருக்கேன். அது நீங்கள் ஒவ்வொரு கேள்வி கேட்கும்போது நான் சொல்கிறேன்.
ஓகேங்க சார். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி எப்படி ஹவு டிட் யூ கெட் இன் டு திஸ் ஃபீல்டிங் சார்? லைக் பொதுத்துறைக்கு சேவை செய்கிறது இந்த மாதிரி எப்படி நீங்கள் அதில் எப்படி ஆர்வம் வந்து? அடிப்படையில் வந்து நான் ஒரு வேளாண்மை குடும்பத்தை சேர்ந்தவன், விவசாயம் செஞ்சுருக்கிற குடும்பத்தை சேர்ந்தவன். இன்னுமே எங்களுக்கு விவசாயம் எல்லாம் இருக்குது. நான் ஒரு ஸ்கூல் வச்சுருக்கேன். நான் முதல்ல பப்ளிக் லைஃப்பில் வந்தது டியூகாஸ், துடியலூர் கோஆப்ரேட்டிவ் அக்ரிகல்ச்சரல் சர்வீசஸ் லிமிடெட், ஏஷியாவினுடைய மிகப்பெரிய ஒரு பிரைமரி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. அதில் 1996 நான் டைரக்டராக எலெக்ட் ஆகி அப்புறம் யுனானிமஸாக வந்து ஒரு 2-3 இயர்ஸ் கழித்து வைஸ் பிரசிடெண்ட்டாக எலெக்ட் ஆனேன். என்னோடய பிஹெச்டி தொழில்நுட்ப கல்லூரி, பிஹெச்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் எனக்கு கிடைச்ச அந்த நாலேஜ் வச்சு அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை 90 crores-லேருந்து 120 crores போகிறதுக்கு நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்தேன். அது நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஃபுல்லாக கம்ப்யூட்டரைஸ் பண்ணேன். மேனுவலாக இருந்தது. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வந்து 2 சிஸ்டம் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கிறதும் இருக்குது, ஸ்டேட்டுக்கு கீழே இருக்குது. இது வந்து ஸ்டேட்டுக்கு கீழே வருது. அது ஃபுல்லாக நான் கம்ப்யூட்டரைஸ் பண்ணேன். லாபகரமாக கொண்டு போயிட்டுருக்கேன். இன்னுமே அதில் ஆக்டிவ் மெம்பராக இருக்கேன். இனி ஃப்யூச்சரில் ஏதாவது பொறுப்புக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது வரும்போது பார்த்துக்கலாம். கண்டிப்பாங்க சார். அதாவது ஒரு அலுமினஸாக வந்து பிஹெச்டி வந்து இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கு உங்களுக்குன்னு சொல்கிறப்ப வந்து எங்களுக்கும் வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ பார்க்கும்போது யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸாக இருக்கட்டும், ஒரு ஃப்ரேம் ஒர்க் டிசைன் பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம பட்ஜெட் அலோகேட் பண்ணுறது, ஜாஸ்தி பட்ஜெட் அலோகேட் பண்ணிகிட்டே இருக்கிறத விட நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான லாஸ் இருந்தால் இதெல்லாம் நம்ம அச்சீவ் பண்ண முடியும்னு நாங்கள் நினைக்கிறோம். அதில் உங்களோட கருத்து என்னது? அது நீங்கள் வந்து கிளென்லினஸ் பற்றி பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம். அதில் என்னென்னா நம்ம நம்ம ரூம் ஆகட்டும், நம்ம படுத்து எந்திரிக்கிற ஆகட்டும், எனக்கெல்லாம் சின்ன வயசுலேருந்து வந்து எந்திரிச்சோன்னா அந்த பெட்ஷீட்டை வந்து நான் மடித்து வச்சுருவேன். அப்புறம் அதுலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு ரூம் ஆகட்டும், நம்ம ஆஃபீஸ் ஆகட்டும், நம்ம ஒர்க் பிளேஸ் ஆகட்டும், நம்ம படிக்கிற கல்லூரி ஆகட்டும். எலக்ட்ரிக்கல் லேபில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் அப்போல்லாம் நாங்கள் தான் ஸ்வீப்பிங் நாங்கள் தான் பண்ணுவோம். எங்கள் டியூட்டர் டாக்டர் SN சிவானந்தம், நான் பெருமையோடு இன்னும் சொல்லிக்கிறேன், அவங்க இன்னும் இருக்காங்க. அவங்க வந்து நீங்களே எல்லாம் போய் கூட்டுங்க, உங்கள் லேபு நீ போய் க்ளீன் பண்ணுன்னு சொல்லி நாங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணியிருக்கோம். என்விரான்மெண்ட் க்ளீன் பண்ணணுன்னா நம்ம வீடுகளில், அது யங்ஸ்டர்ஸ் குறிப்பாக காலேஜ் ஸ்கூல் போகிற ஸ்டூடெண்ட்ஸு, நான் என்னோடய ஸ்கூலில் கூட அதை ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா நான் ஐ வாஸ் அ கவுன்சிலர். 2006 to 11 வந்து கவுன்சிலராக இருந்திருக்கேன், டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டியாக இருந்திருக்கேன். இதுக்கு பேர் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், திடக்கழிவு மேலாண்மைன்னு நம்ம சொல்கிறோம். ஸ்ட்ரிஞ்சன்ட் லாஸ் போடுறதுக்கு முன்னால் நம்ம இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் வந்து நம்ம ஊர், நம்ம வீடு, நம்ம சுற்றுப்புறம், நம்ம என்விரான்மெண்ட், இதை வந்து நம்ம க்ளீனாக வச்சுக்கணும். நம்மளுக்கு வந்து நல்ல காற்று வேணும். வெள்ளலூர் பக்கத்தில் தான் கோயம்புத்தூர் போய் டம்ப் பண்ணுறோம். அப்போ அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? அங்கே ஈக்கள் வருது. அதனால் நம்ம இங்கே இருக்கிற வேஸ்ட்டு வந்து நான் 3 வகையாக பிரிக்கலாம். ரீசைக்கிளபிள் வேஸ்ட், நான் ரீசைக்கிளபிள் வேஸ்ட், அதே மாதிரி வேஸ்ட். வேஸ்ட்னால் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ், மொபைல் ஃபோன்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், பிரிண்டர்ஸு, அந்த பிரிண்ட் ஹெட்ஸு, ஸ்பேர்ஸு, எல்லாம் கம்ப்ளீட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் ஐட்டம் பூரா வேஸ்ட். அந்த வேஸ்ட்டை நம்ம தனியாக வச்சுட்டு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து ஒரு 3 பேர், எனக்கு தெரிஞ்சு கண்ணன் ஒருத்தர் பண்ணுறாரு, இன்னும் 2 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்க வந்து பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் ப்ராப்பராக சயின்டிஃபிக்காக வந்து அது குறும்பபாளையம் ஒருங்கிற ஊரில் பண்ணி அது பூரா டிஸ்இன்டிகிரேட் பண்ணிவிட்டு அதையெல்லாம் செப்பரேட் பண்ணி அது மறுபடியும் அன்னூரில் ஒரு பெரிய பிளான்ட் இருக்குது. அங்கேருந்து எல்லா மெட்டல்ஸ், பிளாஸ்டிக்ஸு, பேக்லைட்ஸு எதெல்லாம் யூஸபிளோ அது பூரா எடுத்து அவங்க மேனுஃபேக்சரர்ஸ்க்கு, ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர்ஸ்க்கு சப்ளை பண்ணுறாங்க. அதே மாதிரி ரீசைக்கிளபிள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ட்ரை வேஸ்ட் இருக்குது, வெட் வேஸ்ட் இருக்குது. ட்ரை வேஸ்ட்டில் வந்து ஃபுட் வேஸ்ட் இருக்குது. ஃபுட் வேஸ்ட் வந்து எந்தெந்த வீடுகளில் மண் சட்டி இருக்கோ அதில் அது போடலாம். எந்தெந்த வீடுகளில் மண் பகுதி கொஞ்சம் கீழே கிரவுண்டு லெவலில் இருக்கோ அங்கே ஒரு குழி தோண்டி அதை அதில் போட்டுடலாம். அது வந்து உரமாக மாறிடும். எந்த இதுவுமே இல்லை சார், எங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம் அல்லது எல்லாம் ஃபுல்லி கான்க்ரீட்டு, சின்ன வீடு, எங்கேயுமே இடமே கிடையாது அப்படின்னா அது தனியாக ஒரு பேப்பர் கவரில் போட்டு அதையே ஒரு தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம முன்னால் வச்சிட்டோம்னா வீட்டுக்கு வீடு வந்து கோயம்புத்தூர் கார்பரேஷனுடைய சானிட்ரி ஒர்க்கர் அவங்க வந்து எடுத்துருக்குவாங்க. நாம் ஒவ்வொருத்தரும் அப்படி பழகினா தான் ஓவரால் அவங்க 3 விதமான பாக்ஸஸ் கொண்டு வருவாங்க, அதில் அதையை எடுத்துக்குவாங்க. அதே மாதிரி ரீசைக்கிளபிளில்
உங்களுக்கு வந்து ஃபுட் கிரேட் ஒன்று வந்துடுது, இன்னொன்று வந்து பேப்பர் அண்ட் பிளாஸ்டிக்ஸ் வந்துடுது. பிளாஸ்டிக்கு பேப்பர் வந்து ரீசைக்கிளபிள் தான், அதையும் வந்து நம்ம தரம் பிரித்து கொடுக்கணும். ஸோ அந்த தரம் பிரித்து கொடுக்கும்போது அந்த பேப்பர் வேஸ்ட் எல்லாம் ஒன்றா நீங்கள் எடை போட்டு நீங்கள் பணம் பண்ண முடியும்னா பணம் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அது தனித்தனியாக பிரித்து போட்டிங்கன்னா அது கார்ப்பரேஷன் அந்த வேலையை பண்ணிடுவாங்க. நான் ரீசைக்கிளபிள் வேஸ்ட்டு மட்டும் நீங்கள் தனியாக போட்டுருங்க, அதை வந்து கார்ப்பரேஷன் லேண்ட்ஃபில் பண்ணுவாங்க, அல்லது சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் நிறைய மெத்தடாலஜி இருக்குது, அது பண்ணிடுவாங்க. இது பண்ணிங்கனாலே ஒரு 90% ஊர் வந்து சுத்தமாயிடும். நம்ம வீட்டிலேருந்து வெளியில் போகிற குப்பையை குறைக்கணும் அப்படின்னு இப்போ நான் என்னோடய ஆஃபீஸில் அது மாதிரி தான் பண்ணியிருக்கேன். என்னோடய வீட்டில் அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கடைப்பிடிக்கிறேன். நான் எலெக்டான வார்டில் இன்னுமே கடைப்பிடிச்சிட்ருக்கிறேன். ரோட்டில் குப்பையை கொட்டுறதே இல்லை. காரில் போகிறப்ப எந்த வேஸ்ட்டு பேப்பரையும் ஸ்வீட் சாப்பிட்டாலும் சரி, வாழைப்பழம் சாப்பிட்டாலும் சரி வெளியில் போடுறதில்ல. பேப்பர் நம்ம கார்டு ஸ்வைப் பண்ணுறோம் இல்லையா, அந்த பேப்பரை கூட நான் வெளியில் போடுறதில்ல. செல்ஃப் டிசிப்ளின் ஃபஸ்ட்டு வேணும், ரெண்டாவது நம்ம சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம். கரெக்ட். ஸோ ரொம்பவே அழகாக வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட், அதாவது வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்து ஆஸ் இந்தியாஸ் வெரி ஹியூஜ் பாப்புலேட்டட் கண்ட்ரி, பாப்புலேஷன் நிறைய இருக்கிறதுனால வேஸ்ட் வந்து ரொம்பவே ப்ராப்பராக மேனேஜ் பண்ணும். அண்ட் தென் நம்ம கிட்ட ஸ்டார்ட் பண்ணி தான் வந்து வி கேன் ஸ்டார்ட் மேக்கிங் த சிட்டி ஆர் த சரௌண்டிங்ஸ் க்ளீன். ஸோ அது ரொம்ப அழகாக சொன்னார். ஐ திங்க் எவ்ரிபடி ஷுட் ஃபாலோ இட் தான் நான் சொல்லுவேன். வீட்டிலேருந்தே வந்து நம்ம ப்ராப்பராக செக்ரிகேட் பண்ணி எல்லாமே பண்ணோம்னா தான் வந்து வி கேன் மேக் அ க்ளீனர் இந்தியா அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி சார், லைக் வேஸ்ட் கிளீனர்ஸ் வந்து லைக் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறப்போ ஆட்டோமேட் பண்ணுறதை விட நிறைய எம்ப்ளாய்மெண்ட் வந்து சான்சஸ் கொடுக்கணுமா, இல்லை கிளீனர்ஸ்க்கு வந்து எப்படி அதிகம் இன்னும் கொஞ்சம் கிளீனர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணணுமா இந்த ஒர்க்குக்கு, அதை பற்றி நீங்கள் என்ன? அதாவது ஆப்டிமம் லெவல் ஆஃப் மேன் பவர் கட்டாயம் வேணும் தான். ஏன்னா என்ன தான் நீங்கள் மெக்கனைஸ் பண்ணாலும் இப்போ இருக்கிற நம்ம எக்கானமி, இப்போ இருக்கிற காஸ்ட் ஆஃப் கிளீனிங் அது வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா அர்பனைசேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிட்டு போகுது. கோயம்புத்தூரினுடைய ஏரியா, இந்த நம்ம சிட்டி பொறுத்த வரைக்கும், நாட் ஒன்லி கோயம்புத்தூர், எனிவேர் இன் இந்தியா பார்த்தீங்கன்னா, ஈவன் எனிவேர் இன் த வேர்ல்டு வந்து அர்பனைசேஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அதில் இந்தியாவில் கோயம்புத்தூரில் ரொம்பவுமே ஜாஸ்தியாக இருக்குது. நம்மளுக்கு வந்து மேன் பவர் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தான் வேணும், பட் ட்ரெயின்டு மேன் பவராக வேணும். தட் மேன் பவர் தட் எவ்ரி ஒன், ஒவ்வொரு சானிட்டரி ஒர்க்கரும் போய் எனக்கு குப்பையை தரம் பிரித்து கொடுங்க, நான் வீட்டுக்கு வீடு வந்து வாங்குறேன் அப்படிங்கிற அந்த கமிட்மெண்ட்டை ஒவ்வொரு வீட்லேயும் அவங்க போய் சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு டைம் கொடுக்கணும். அப்போ டைம்னால் நீங்கள் லிமிட்டட் ஏரியா அவங்களுக்கு கொடுக்கணும். லிமிட்டட் ஏரியா கொடுத்தீங்கன்னா தான் அவங்க அட்டென்டிவாக போய் ஒவ்வொரு வீட்லேயும் அவங்க எஜுகேட் பண்ண முடியும். அவங்கள தவிர எஜுகேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யார் இருக்கா? யாருமே இல்லை. ஒரு கவுன்சிலராக இருந்து எல்லாரையும் போய் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ணணும். ஆனால் அவங்களுக்கு அதை விட கொஞ்சம் வேறு ஒர்க்கு நிறைய வந்துடும். நிறைய பெட்டிஷன்ஸ் வரும், நிறைய ஆஃபீஸர்ஸு, மீட்டிங்ஸு, இது மாதிரி கொஞ்சம் வருது. கவுன்சிலர்ஸு எல்லோரும் ட்ரை பண்ணுறாங்க இன்வேரியபிளி. பட் கவுன்சிலர் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கு இது ஆர் ஆக்மெண்டிங் தேர் மெயின் ஆக்டிவிட்டி. நம்ம வந்து ட்ரெயின்டு மேன் பவரை கொஞ்சம் கூடுதலாக்கிட்டு ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணணும். இப்போ இருக்கிற எம்ப்ளாயீஸ்க்கு டெக்னிக்கலாக ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணணும். பிரித்து கொடுக்காதவங்க பாருங்கள், இப்படி தான் பிரிச்சுக்கணும், இதுதான் ரீசைக்கிளபிள், இதெல்லாம் நான் ரீசைக்கிளபிள் அப்படின்னு பிரித்து சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு அந்த பொறுமையை வளர்த்துறதுக்கு உண்டான ஒரு பயிற்சியை நாம் கொடுக்கணும். அதே போல் பெரிய வேக்கம் கிளீனர், நான் கவுன்சிலராக இருந்தப்போ ரூட்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்காங்க. அவங்க வந்து தேவர் மேக்கிங் வெரி பிக் வேக்கம் கிளீனர்ஸ், ரோட் ஸ்வீப்பிங் மிஷின் ஆஸ் வெல் அஸ் இட் will act as a வேக்கம் கிளீனர். பல்காக ஹீப்பாக குவியலாக இருக்கிற குப்பை மட்டுமில்லை, டெப்ரிஸ் கூட அந்த வேக்கம் கிளீனர் வச்சிங்கன்னா அது பூரா உள்ளே விழுத்துடும். ஸோ அந்த மாதிரி மிஷின்ஸை நம்ம டிப்ளாய் பண்ணோம்னா தான் குயிக்காக நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம கோயம்புத்தூர் வந்து ஒரு சிங்கப்பூர் மாதிரியோ ஒரு லண்டன் மாதிரியோ மாறும் அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப சூப்பராக சொன்னீங்க சார். எங்களுக்கு ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ் நீங்கள் தந்தீங்க சார். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த யுனைடெட் நேஷன்ஸு, குளோபல் பாடிஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்க வந்து கிளைமேட் சேஞ்சு, அதுக்கப்புறம் கிளென்லினஸ்க்காக ரொம்ப ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. கான்ஃபரன்ஸ் நடத்துகிறதும் சரி, கன்வென்ஷனலாக மீட்டிங் இயர்லி நடத்துகிறதும் சரி, அதெல்லாம் வந்து நம்ம இங்கே இருக்கோம், ஒரு பார்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்கோம், அது வந்து எப்படி நமக்கு ரீச் ஆகுது, நமக்கு நிஜமாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? இல்லை, அது வந்து ஒரு தாட் ப்ரோவோக்கிங் ஆக்டிவிட்டி டன் குளோபலி. எல்லாருக்கும் அது வேணும். நம்ம நிறைய பாய்சனஸ் கேஸ் எமிட் பண்ணுற இண்டஸ்ட்ரீஸை நாம் இன்னும் என்கரேஜ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே டையிங் யூனிட்ஸ் இருக்குது, அது வந்து வாட்டர் பொல்யூட் பண்ணுது. அதே மாதிரி நிறைய ஃபவுண்ட்ரிஸ் வந்து இப்போது அந்த ஸ்மோக் எல்லாம் வந்து நீங்கள் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு நார்ம்ஸ் பிரகாரம் கார்பன் கண்டென்ட், கார்பன் மோனாக்சைடு போன்ற
இன்னும் நிறைய கேஸஸ் வந்து ஃபில்டர் பண்ணி தான் வெளியில் எமிட் பண்ணுறாங்க. சிட்டிக்குள்ளே அதெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிற கண்ட்ரோல் வந்து கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் நிறையா கொண்டு வந்துட்டாங்க. நிறைய ஃபவுண்ட்ரிஸ் வந்து அவுட் ஆஃப் தி சிட்டி போயிருக்கு. இதெல்லாம் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு இயக்கமாக மறைமுகமாக இருந்து செயல்பட்டு வந்ததுனால நம்மளுக்கு தூய்மையான காற்று கிடைக்குது. ஆனால் நிலத்தடி நீரை பொறுத்த வரைக்கும் இன்னுமே திருப்பூர், கரூர் போன்ற மாவட்டங்கள், இங்கே நொய்யல், காவேரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹைலி பொல்யூட்டடாக இருக்குது. இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டு சங்கனூர் கனால் எடுத்துக்கங்க, கம்ப்ளீட் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டு அதில் போயிட்டுருக்கு. இதுக்கெல்லாம் வந்து நம்ம எல்லாத்துக்கும் நம்ம கவர்மெண்ட்டையே எதிர்பார்த்துருந்தோம்னா எல்லாம் வர்ற டேக்ஸ் பூரா நம்ம இதுக்கே ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக போயிடும். நம்ம போய் பொல்யூட் பண்ணுவோம், அதை வந்து அவங்க க்ளீன் பண்ணணும் அப்படின்னா இது எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு தெரியல. அதனால் இண்டஸ்ட்ரீஸ் நடத்துகிறவங்க தங்களோட வேஸ்ட்டை சிஇடிபி காமன் எஃப்ளூவன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான் போட்டு அதுக்கு கவர்மெண்ட்டை ஒரு எய்ட் பண்ண சொன்னால் ஒரு சீக்கிரமாக லைசன்ஸ் கொடுக்க சொல்லி அவங்களுக்கு வேணுங்கிற பைப்லைன் லே பண்ணுறதுக்கான பெர்மிஷன்ஸு ஒரு சிங்கிள் விண்டோ சிஸ்டமில் நம்ம கேட்கும்போது அதையே கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணும். அதுக்கு ஒரு சிஇடிபிக்கெல்லாம் வந்து கேபிட்டல் சப்சிடி கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது என்ன வேணும்னு கேட்டு அதுக்கு நம்ம ஃபைட் பண்ணலாம். தி என்டையர் என்விரான்மெண்ட்டை ஸ்பாயில் பண்ணிவிட்டு அதை பூரா நீங்கள் கரெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த விதத்துலையும் நியாயம் இல்லை. அதனால் குளோபலாக வந்து இப்போ G20 கூட இந்த மாதிரி இஷ்யூஸு, கிளைமேட் சேஞ்சு, குளோபல் வார்மிங் இதெல்லாம் நிறையா வருது. இந்த குளோபல் வார்மிங்கெல்லாம் என்ன காரணம்னா எக்ஸஸ் இண்டஸ்ட்ரியலைசேஷன் தான். ஒரு லெவலுக்கு மேலே நம்ம இண்டஸ்ட்ரியலைஸ் ஆகக்கூடாதுங்கிற எண்ணம் வந்து இப்போ வலுவாக உருவாயிட்டிருக்கு. நம்மளுக்கு இயற்கையான பொருள்களை நாம் யூஸ் பண்ணி பழகிக்கணும். ரொம்ப செயற்கைக்கு போக போக அது திருப்பி நம்மளே அழிச்சிருங்கிறது தான் அதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. கரெக்டுங்க சார். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்வச் பாரதாக இருக்கட்டும், அந்த மாதிரி மிஷன்ஸ்க்கு வந்து அதிக அளவான பட்ஜெட் வந்து ஒதுக்கப்படுறாங்க. ஸோ அது எவ்வளோ ஃபாராக வந்து கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் ஆகுதா? இஸ் இட் பீங் கரெக்ட்லி இம்ப்ளிமெண்டட் அண்ட் யூஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியுமா சார்? இல்லை, எந்த கவர்மெண்ட் ஸ்கீமும் பார்த்தீங்கன்னா யூசேஜ் பொறுத்த வரைக்கும் அதனோட பெனிஃபிஷரி வந்து சின்சியராக அதை எடுத்து யூஸ் பண்ணால் தான், அதில் வந்து ஸ்ட்ராங்காக நின்னால் தான், வில் பவரோடு இருந்தால் தான் அது வந்து செயல்படுத்த முடியும். அது எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் எந்த பார்ட்டியாக இருந்தாலும் சரி. ஸ்வச் பாரத் மிஷன் வந்து ஒரு நல்ல மிஷன் தான். அதனால் நிறைய பேர் பலனடைஞ்சிருக்காங்க. இன்னும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கணும்னு நம்ம கேட்கணும். இப்போ வந்தது பத்தாது. ஏன்னா இன்னும் நிறைய ரூரல் ஏரியா, இன்னும் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் இருக்கிற ஏரியாலாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இன்னுமே கொஞ்சம் ஒரு க்ளீன் என்விரான்மெண்ட் இல்லை. அந்தந்த ஏரியாவில் நம்ம கொடுக்கணும். அதையெல்லாம் நம்ம போய் அர்பனைஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. அவங்க அந்த நேச்சுரல் என்விரான்மெண்ட்லேருந்து அவங்கள வெளியிலையும் கொண்டு வரக்கூடாது. அட் த சேம் டைம் அவங்க சுகாதாரமாக எப்படி தன்னோட வாழ்க்கையை, குறிப்பாக பெண் குழந்தைகளுக்காக நாம் அதை செய்யணும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்க சார். ஸோ இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கிளீன்லினஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் வந்து நீங்கள் ஒரு வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தீங்க. ஸோ அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, நம்ம கண்ட்ரியில் அது எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு எங்களுக்கு எல்லாம் 1904 பிரிட்டிஷ் ரூல் இருக்கும்போது அவங்க வந்து இந்த தேயிலைக்காக நம்ம கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் ஆனமலை, அந்த வால்பாறை அந்த ஏரியாவில் வந்து ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆரம்பித்து அதன் மூலமாக அந்த எஸ்டேட்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணி அதுக்காக கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆக்ட் கொண்டு வந்து அப்புறம் அது அமெண்டாகி இப்போ வந்து 1983 ஆக்டும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 1988 ரூல்ஸும் வந்து இப்போ ப்ரிவேலிங்கில் இருக்குது. அந்த ரூல்ஸ் இஸ் கெட்டிங் அமெண்டட் பீரியாடிக்கலி. நிறைய ரெகுலேஷன்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு போட்டிருக்காங்க. கோஆப்ரேட்டிவ் அப்படிங்கிறதே வந்து கூட்டு இயக்கம், கூட்டுறவே நாட்டுயர்வு. அதில் வந்து எந்த வித சந்தேகம் இல்லை. சிங்கப்பூரில் டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஜெர்மனிலெலாம் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து கோஆப்ரேட்டிவ் சிஸ்டமில் இயங்குது. கேரளாவில் தெளிச்சேரி கோஆப்ரேட்டிவ் ஹாஸ்பிட்டல் இருக்குது, ராஜபாளையமில் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஏஷியாவிலேயே பிக்கெஸ்ட் பிரைமரி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வந்து துடியலூரில் ஹெட் ஆஃபீஸ் இருக்குது வித் 10 பேங்கிங் பிரான்ச்சஸ் இருக்குது. அதே போல் ஃபெர்டிலைசர், அதில் கெமிக்கல் ஃபெர்டிலைசர், சப்சிடைஸ்ட் ஃபெர்டிலைசர்ஸ் வாங்கி 14 வகையான மிக்சர்ஸ் வந்து அதில் நைட்ரஜன், பொட்டாசியம் அந்த மாதிரி சில காம்பனன்ட்ஸ் எல்லாம் வந்து ஈக்குவல் ரேஷியோவில், ப்ராப்பர் ரேஷியோவில் அவங்க மிக்ஸ் பண்ணி தென்னை மரத்துக்கு, சுகர் கேனுக்கு, பேடிக்கு, மஞ்சளுக்கு இதுக்கு தேவையான ஃபெர்டிலைசர்ஸை தயார் பண்ணுறோம். நீம் கேக் தயார் பண்ணிகிட்ருக்குறோம். அதில் தான் நான் வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக 96 to 2001 வரைக்கும் இருந்தேன். அதில் வந்து பேங்கிங் இருக்குது, டெபாசிட் வாங்குகிறோம்,
ஜுவல் லோன் கொடுக்குறோம், ஃபார்ம் செக்டார் லோனும் கொடுக்குறோம். இன்னும் நிறைய பிரிண்டிங் ப்ரெஸ் இருக்குது. ஏஷியாஸ் பிக்கெஸ்ட் பிரைமரி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இஸ் துடியலூர் கோஆப்ரேட்டிவ் அக்ரிகல்ச்சரல் சர்வீசஸ் லிமிடெட். துடியலூர் கூட்டுறவு விவசாய சேவா ஸ்தாபனம். அது வந்து இயங்கிட்டு இருக்கு. 1955 1955 ஸ்டார்ட் பண்ணுது. அந்த மாதிரி கோஆப்ரேட்டிவ் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் அப்படின்னு கிராமந்தோறும் இருக்கும். இது வந்து 13 ரெவென்யூ வில்லேஜ் உள்ளடக்கியது. 56 ஹேம்லெட்ஸ் குக்கிராமங்களை உள்ளடக்கியது. கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் நஞ்சப்பார் ரோட்லேருந்து நரசிவநாயக்கன்பாளையம் வரைக்கும் இங்கே கணபதி வில்லேஜ், அதாவது கணபதி ரெவென்யூ வில்லேஜ். சத்தி ரோட்லேருந்து ஈஸ்டர்ன் சைட் வரைக்கும் கணபதி ரெவென்யூ வில்லேஜ் இருக்குது. அது சரவணம்பட்டி, சின்னவேடம்பட்டி, இடிகரை, நரசிவநாயக்கன்பாளையம், அப்புறம் அப்படியே நஞ்சுண்டாபுரம் வரைக்கும் போய் பன்னிமடை இதெல்லாம் கவர் ஆகி சாய்பாபா காலனி, அதாவது குப்பகோணாம்புதூர் ரெவென்யூ வில்லேஜ், சங்கனூர் வில்லேஜ் வந்து சித்தாபுதூர், இதெல்லாம் கவர் ஆகி வருது. இந்த ஏரியாவில் குடியிருக்கிற விவசாயிகளுக்காக ஆரம்பிக்கப்பட்டது. அப்புறம் ஆஃப்லேட் நம்ம மார்ட்கேஜ் லோன் கொடுக்க ஆரம்பித்தோம். அதனால் ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கிறவங்களும் அதில் ஏ கிளாஸ் மெம்பர் ஆகலாம். மினிமம் 100 rupees ஷேரு, 5 rupees வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் என்ட்ரி ஃபீஸ் மாதிரி அது வச்சு பண்ணிக்கலாம். அப் டு 1 lakh வரைக்கும் ஷேர் வச்சுக்கலாம். அவங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் இருக்குது. தே ஆர் கால்டு ஏ கிளாஸ் மெம்பர்ஸு. அதர்ஸ் வந்து பி கிளாஸ் அசோசியேட் மெம்பர்ஸ். அவங்க வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை அவைல் பண்ணிக்கலாம். அப்புறம் ப்ரைமரி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் வந்து தே கேன் பிகம் மெம்பர்ஸு. இது தமிழ்நாடு பூரா பிஸ்னஸ் பண்ணலாம், இந்தியா பூரா பிஸ்னஸ் பண்ணலாம். பட் ஏரியா ஆஃப் ஆப்ரேஷன் பார்த்திங்கன்னா இந்த 13 ரெவென்யூ வில்லேஜ் தான். ஷேருக்கு வந்து 14% டிவிடெண்ட் தொடர்ந்து ஸ்டார்டிங்லேருந்து லாபத்திலே இயங்கிட்டு இருக்கு. எந்த கவர்மெண்ட் எந்த அரசியல் தலையீடு இருந்தாலும் லாபத்தில் இயங்கிட்டு இருக்கும். அது நான் வந்து டியூகாஸ் ஒரு கோயில், டியூகாஸ் இஸ் எ டெம்பிள்னு தான் நான் டிபி கூட வச்சுருக்கேன். அந்த அளவுக்கு அதனோட பெருமை வாய்ந்த ஒரு இது இன்னும் பல 100 ஆண்டுகள் சிறப்பாக, பல 1000 ஆண்டுகள் இந்த சொசைட்டி வந்து சிறப்பாக செயல்படும். ஏரியா விரிவாக்கத்திற்காக நம்ம இனி போராட போகிறோம். அரசிடம் கேட்டு மன்றாடி அந்த ஏரியா ஆஃப் ஆப்ரேஷனை அதிகம் பண்ண போகிறோம். கூட்டுறவில் வந்து லாபம் ஒருத்தருக்கு போகாது, இண்டிவிஜுவலுக்கு, அந்த சொசைட்டிக்கு போகும். அதே மாதிரி ஒரு விவசாயம் கீழே போகும்போது அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கி ப்ராப்பர் ப்ரைஸ் பேலன்சிங்க்கு வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வேணும். இப்போ எப்படி ரேஷன் கடையில் நம்ம ப்ராப்பராக ரேஷன் பண்ணுறோமோ அந்த மாதிரி கூட்ஸ் வந்து நம்ம கொடுக்க முடியும். இது எல்லாத்துக்கும் அடிப்படை வந்து கூட்டுறவு தான். ஓகேங்க சார், ரொம்ப அழகாக வந்து கூட்டுறவு சொசைட்டி பற்றி எங்கள் எல்லாத்துக்குமே சொன்னீங்க. அண்ட் நீங்கள் இதில் மட்டும் இல்லாமல் எஜுகேஷன்லேயும் வந்து கொஞ்சம் கான்ட்ரிபியூஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ எஜுகேஷன், இண்டஸ்ட்ரியலைசேஷன் இதெல்லாம் வந்து எப்படி ஒரு ஒரு கோர்வையாக சொல்லணுன்னா எப்படி சொல்லுவீங்க சார்? இப்போ நான் வந்து ஒரு ஸ்கூல் வச்சுருக்கேன். அங்கே வந்து ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட் எடுத்துருக்கிறேன். எங்கள் தாய்லக்ஷ்மி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு வச்சுருக்கேன். இப்போ அது ப்ராடிஜி மாண்டிசரி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு நேம் சேஞ்ச் பண்ணி மாண்டிசரி சிஸ்டம் தான் ஸ்டேட் சிலபஸில் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு முன்னால் வரைக்கும் 10th வரைக்கும் ரெக்கக்னிஷன் வச்சுருக்கோம். என்னோட ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா ஒரு 25-26 years ஆச்சு. அது சர்வீஸ் மோட்டிவில் தான் ஆரம்பித்தோம். அப்புறம் அது வந்து ஃபீஸ் எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு நாமினல் ஃபீஸ், கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுற ஃபீஸ் தான் வாங்கிட்டுருக்கோம். அது வாங்கி நடத்திட்டுருக்கோம். இது ஒரு ட்ரஸ்ட்டு கீழே வச்சுருக்கோம். இந்த இதில் வந்து இந்த ப்ராஃபிட் நாம் எடுக்கிறதில்ல, அது ஸ்கூலுக்காக மட்டும்தான் வச்சுட்ருக்கோம். அது கிராஜுவலாக க்ரோ ஆகிட்டுருக்கு. எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து யாருக்கு கொடுக்கணும்? யாருனால படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையோ அவங்களுக்கு கொடுக்கணும். நாங்கள் வந்து என்ட்ரன்ஸ் வைப்போம். என்ட்ரன்ஸில் வந்து ஆல் சப்ஜெக்ட் 0னா உடனே அட்மிஷன் போட சொல்லியிருக்கேன். அவங்கள நம்ம படிக்க வைக்கணும். 9th பாஸ் அப்படின்னு வருவாங்க டிசி வச்சுட்டு. ஆனால் அவங்களுக்கு ஆல்ஃபபெட்ஸ் கூட ஏபிசிடியோ, உயிரெழுத்து மெய்யெழுத்து, உயிர் மெய்யெழுத்தோ தமிழ்லையோ அது தெரியாமல் கூட இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த பயிற்சியை நம்ம கொடுத்து மீண்டும் 9th படிக்க வச்சு அப்புறம் 10th அவங்கள நல்லா படிக்க வச்சு நிறைய பேர் பாஸ் ஆகி போயிருக்காங்க. ரிசல்ட் வரும்போது அந்த அன்றைக்கி ஒரு விழா மாதிரி இருக்கும். பெற்றோர்களுக்கு வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து அது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்கும். அதே போல் ஆட்டிசம் பிறவிலேயே அந்த குறைபாடு இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து ஒரு 15% நம்ம வச்சுக்கலாம்னு வச்சுருந்தோம். ஆனால் இப்போ ரொம்ப அலாமிங்காக இருக்கிற ஒரு செய்தி என்னென்னா, அந்த ஆட்டிசம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய அதிகமாக வர்றாங்க. கர்ப்ப காலத்தில் பெண்கள் சாப்பிட்ற உணவு, அவங்களுக்கு ஏற்படுகின்ற ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், பணியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏற்படுற மன அழுத்தம், இதெல்லாம் ஒரு காரணம். விஷமுள்ள காய்கறிகள், உணவுகள், அதே போல் ஜங்க் ஃபுட்ஸு இதெல்லாம் சாப்பிட்றதுனால இந்த ஆட்டிசம் வர்றதாக சில ஆராய்ச்சி கட்டுரைகளை நான் படிச்சுட்ருக்கோம். பட் எதுவாக இருந்தாலும் ஆக்குபேஷன் தெரப்பி கொடுத்து தொடர்ந்து ஆன்மீக வழியிலேயே அவங்கள எடுத்துகிட்டு போய், இன்னும் சொல்ல போனால் பேரண்ட்ஸ் வந்து சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு டிப்ரெஷன் வந்துடுது,
ஸ்லீப் இன்சோம்னியா வருது, தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு நிறைய யங் பேரண்ட்ஸுக்கு டயபெட்டிஸு, ப்ரெஷர் எல்லாம் கூட வந்துட்டுருக்கு. அந்த மாதிரி பேரண்ட்ஸையும் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் தடுக்கணுன்னா இளைஞர்கள் வந்து, அது குறிப்பாக பெண்கள் வந்து தங்களை உடம்பை யோகா, ப்ரீதிங் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிவிட்டு இயற்கையான உணவை திருமணத்துக்கு முன்னாலேருந்தே அந்த டிசிப்ளின் கொண்டு வரணும். திருமணத்துக்கு அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது அது ஆல்மோஸ்ட் நடக்காது. ஏன்னா தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் அப்படிங்கிற மாதிரி விஷமில்லாத உணவை நம்ம காய்கறியே வாங்கினாலும் கல், உப்பு, மஞ்சள் எல்லாம் போட்டு எப்படி வீட்டில் அம்மா அதெல்லாம் சுத்தமாக வெந்நீரில் கழுவி அப்புறம் நம்ம உபயோகப்படுத்துகிறோமோ, அதே மாதிரி இந்த ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் அப்படியே கிராஜுவலாக குறைச்சி அதுக்கு அடிக்ட் ஆகாமல் நம்ம கொண்டு வரோம். அப்போது இந்த ஆட்டிசம் ஸ்டூடெண்ட்டை குறைக்கலாம். அதுக்கு நாம் பண்ணியிருக்கோம். பணியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லோரும் படிச்சுட்டு போனால் லேபர் ஃபோர்ஸ் இல்லாமல் போயிடும். லேபர் ஃபோர்ஸுக்கு டெக்னிக்கல் எஜுகேஷன் நம்ம கொடுக்கணும். தொழில்முறை கல்வியை நம்ம ஆதரிக்கணும், இன்க்ரீஸ் பண்ணணும். நிறைய லேபர் ஃபோர்ஸ் இருந்தால் தான் விவசாயத்துக்கும் தொழிலுக்கும் ஆள் கிடைக்கும். அப்போ தான் தொழில் வளர்ச்சி அடையும். ரொம்ப சூப்பராக சொன்னீங்க சார். எங்களுக்கு ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் கொடுத்தது இல்லாமல் நீங்கள் ஒரு பார்ட் ஆஃப் சொசைட்டியாக எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணீங்க, நாட் ஓன்லி ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் திஸ் நேஷன். ஒரு இண்டிவிஜுவலாக உங்களால் என்ன பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணியிருக்கீங்க சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இதோட இந்த லைவ் நம்ம முடிச்சுக்கலாம். யூ ஆர் லிசனிங் டு பிஎஸ்சி கம்யூனிட்டி ரேடியோ 107.8, கோயம்புத்தூர்ஸ் ஃபர்ஸ்ட் கம்யூனிட்டி ரேடியோ, வாய்ஸ் ஆஃப் த ஃபோக்ஸ். திஸ் இஸ் யோர் ஆர்ஜே ஹர்ஷன் அண்ட் அஜய் சஸ்திகா. ஸோ விகேஎஸ்கே செந்தில்குமார் சார் வந்து ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாரு நமக்கு, நான் இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பற்றி. ஸோ நான் இத்தனை நாள் வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இந்த மில்க்குக்கு மட்டும்தான் இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து அக்ரிகல்ச்சருக்கு இருக்கும்னு எனக்கு இன்றைக்கி தான் ஒரு அவேர்னஸ் கிடச்சிது. தேங்க்யூ சார், ரொம்ப நல்லா சொன்னீங்க நிறையா விஷயங்கள் பற்றி. அண்ட் அவரோட அச்சீவ்மெண்ட்ஸ் பார்த்து எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. ஏன்னா அவர் சொன்ன மாதிரி அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியோட பிஸ்னஸை வந்து 90 crores-லேருந்து 120 crores-க்கு வந்து அவர் பூஸ்ட் பண்ணியிருக்காரு அவரோட ஆப்ரேட்டிங் பீரியடில். அண்ட் அவர் வந்து ஒரு பிஎஸ்ஜி காலேஜ் அலுமினிங்கிறது வந்து அதை விட ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக தான் இருக்குது. அண்ட் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி நிறையா சொன்னீங்க சார். அதே மாதிரி இதை பற்றின நிறையா அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிங்க. அதாவது எல்லாருமே இதை பற்றி அவேராக இருக்கணும்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். சார் சொன்ன மாதிரி அது வந்து 3 டைப்ஸ் ஆஃப் வேஸ்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு வேஸ்ட், ரீசைக்கிளபிள் அண்ட் நான் ரீசைக்கிளபிள்னு சொல்லிட்டு நம்ம 3 வேஸ்ட்டாக பிரிச்சிடணும். இப்போ பிரிக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்போசலுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு பேட்ச் ஆஃப் லேண்ட் சும்மா இருக்குது, நமக்கு வந்து ஒரு தோட்டம் போடுறதுக்கு ஒரு ஐடியா இருந்து நம்ம அதை யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தோம் அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு வேர்மி கம்போஸ்ட் பிட் க்ரியேட் பண்ணி அதில் வந்து நம்மளோட கிச்சன் வேஸ்ட் மட்டும் டிஸ்போஸ் பண்ணாலே நல்ல மேன்யூர் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதுலேருந்து மேன்யூர் எடுத்து நம்ம செடிகளுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு சூப்பரான விஷயம் சார், அதை பற்றி நான் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் பீப்புள் ஹூ லிவ் இன் அப்பார்ட்மெண்ட்ஸ், அதாவது அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற மக்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து அவங்க வந்து பேக் பண்ணும்போதே 3 வேஸ்ட்டையும் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுட்டாங்கன்னா கார்ப்பரேஷன் ஒர்க்கர்ஸ் வந்து அதை எடுத்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப முக்கியமான விஷயமே வந்து இந்த வேஸ்ட்டு வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறது மட்டும்தான். ஏன்னா இப்போ வந்து இந்த வேஸ்ட் வந்து வேஸ்ட்டு, இந்த வேஸ்ட் வந்து ரீசைக்கிளபிள், மக்கும் குப்பை, மக்காத குப்பை அப்படின்னு பிரிக்கும்போது அது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான வேலையாக இருக்குது. ஏன்னா குப்பையை வந்து நம்ம பாட்டுக்கு ஒரு பெரிய டஸ்ட்பினில் கொட்டிடுறோம். அது கொட்டினதுக்கப்புறம் அதை வந்து அந்த கோஆப்ரேஷன் ஒர்க்கர்ஸ் வந்து கஷ்டப்பட்டு அதை பிரித்து அதுக்கப்புறம் அதை டிஸ்போஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு வேலைக்கு அவங்க வந்து பண்ணுறதே வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் தான் சொல்லணும். அப்படி வர்றவங்கள வந்து நம்ம மேலும் மேலும் துன்புறுத்துகிற மாதிரி மக்கும் குப்பை, மக்காத குப்பைன்னு பிரிக்காமல் போடுறது வந்து அவங்களோட ஒர்க் இன்னும் கஷ்டப்படுத்துது. ஸோ அதை நம்ம பண்ணோன்னா அவங்களுக்கும் வேலை ஈஸியாக இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் ரொம்ப டிசிப்ளின்டாகவும் நடக்கும். அண்ட் ஆல்சோ அவர் வந்து அர்பனைசேஷன் பற்றி சொல்லியிருந்தார். ஸோ அர்பனைசேஷன்னால் வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எந்தளவுக்கு பாதிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளுக்கு நாள் ஒவ்வொரு சிட்டியும் டெவலப் ஆகிட்டே வருது. அதாவது இப்போது லேண்டு மாதிரி இல்லாமல் முழுக்க பில்டிங்ஸ் நிறைஞ்சிட்டே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அக்ரிகல்ச்சர் லேண்டே இல்லை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கட்டத்தில் எப்படி இந்த வேஸ்ட்டு வந்து நம்ம மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேஸ்ட்டு வந்து ஒரு ப்ராப்பர்லி ட்ரெயின்டு மேன் பவர்னாலையும் டெக்னாலஜினாலையும் மட்டும்தான் பண்ண முடியும். அதாவது ஸ்கில் டெவலப்மெண்ட் வேணும். அதுதான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து இந்த ஸ்கில்லை வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் வந்து ஸ்கில்லை டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்மளால் அதை டிஸ்போஸ் பண்ண முடியும், ப்ராப்பரான டிஸ்போசல் க்ரியேட் பண்ண முடியும். அண்ட் சார் சொன்ன மாதிரி முதல்லலாம் வந்து ஃபவுண்ட்ரிஸ் வந்து மெயின் சிட்டிஸ்குள்ளேயே இருக்கும், சென்டர் ஆஃப் த சிட்டிஸ்லேயே இருக்கும். அது வந்து நிறைய பொல்யூஷன் க்ரியேட் பண்ணும். நம்ம காலேஜோட பீலமேடு ஃபவுண்ட்ரியே வந்து இங்கேருந்து வந்து இப்போ நீலாம்பூருக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மெயின் ரீசன் வந்து சிட்டி சென்டரில் வந்து இவ்வளோ ஒரு பொல்யூஷன் க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு யூனிட் இருந்துச்சுன்னா அது மிகப்பெரிய பாதிப்பு க்ரியேட் பண்ணும். ஸோ அதனால தான் வந்து அவுட்டர்ஸ்க்கு மூவ் பண்ணுறாங்க.
ஸோ அந்த மாதிரி அவுட் ஹவுஸுக்கு மூவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதோட வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அதுலேருந்து வர்ற வேஸ்ட்ஸை வந்து ப்ராப்பராக ட்ரீட் பண்ணணும். இப்போ வந்து ஃபவுண்ட்ரின்னு இல்லை, எல்லா இண்டஸ்ட்ரீஸும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது திருப்பூர்லலாம் வந்து நிறைய பனியன் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. அவங்க வந்து இந்த டைஸ் எல்லாம் வந்து நடுவில் வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு, இந்த மாதிரி நொய்யல் ஆற்றுல வந்து டிஸ்போஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி டிஸ்போஸ் பண்ணுறதெல்லாம் தவிர்க்கணும் இந்த இண்டஸ்ட்ரீஸ். அட் த சேம் டைம் அதை ப்ராப்பராக ட்ரீட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டர் நார்ம்ஸ் கொண்டு வரணும். ஒரு இண்டஸ்ட்ரி வந்து ஒரு இண்டஸ்ட்ரி வந்து புதுசாக ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா கம்பல்சரியாக அந்த ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் இருக்கணும் அப்படின்னு அவங்க வந்து மென்ஷன் பண்ணிடணும். அட் த சேம் டைம் அவங்க அப்படி மென்ஷன் பண்ணும்போது நம்ம வந்து அந்த மாதிரி கவர்மெண்ட் கிட்ட சப்சிடிஸ் கூட கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் வந்து புதுசாக ஆரம்பிக்கிறவங்க எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறது என்னென்னா, வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஒரு மெயினான விஷயம். அந்த மாதிரி வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் ஒன்று உங்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போடுங்க. அதை வந்து ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணுங்கள். வேஸ்ட் க்ரியேட் ஆகிறத அது வந்து டேரெக்டாக வாட்டர் பாடிஸில் கலக்க விடாதீங்க. வாட்டர் பாடிஸில் மட்டும் இல்லை, நிறைய பேர் கிரவுண்ட் டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க. அதாவது ஒரு சின்ன போர் மாதிரி போட்டு எர்த்துக்குள்ளேயே ட்ராப் பண்ணுறாங்க அந்த மொத்த வேஸ்ட்டையும். ஸோ அது வந்து இப்போதைக்கு ஒன்றும் பாதிக்காதுன்னு சொல்லிட்டு பண்ணும்போது நாளடைவில் அது வந்து சிவியராக அஃபெக்ட் ஆகிடுது. கிரவுண்ட் வாட்டரே பாதிச்சிருது. இந்த கிரவுண்ட் வாட்டர் பாதிக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக இப்போ ஒரு போர் போடுறோம், அதுலேருந்து எடுத்து ஒரு ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளை கொடுக்குறோம் அப்படின்னா அந்த எமிஷன்ஸ்னுக்கு ப்ரொவைட் பண்ண அந்த அழுக்கு எல்லாமே ஒரே இடத்துல சேர்ந்து இந்த கிரவுண்ட் வாட்டரே வந்து ஃபுல்லாக அழுக்காக்கிறது, வந்து யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு மோசமாக்கிறது. ஸோ அதை வந்து குடிக்கும்போது அதனால் நிறையா டிசீசஸ் வருது. ஸோ இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1904 பிரிட்டிஷ் அரசாங்கத்தினால ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. வால்பாறை, ஊட்டி, கோயம்புத்தூர் இந்த மாதிரி நிறைய ஊர்களில் இருக்கிற இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் வந்து இன்றைக்கி வந்து இவ்வளோ இதாக ரன் ஆகிட்டு இருக்கிற காரணம் வந்து அந்த பீரியட்லேருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 140 இயர்ஸ் ப்ளஸ் வந்து இதை ரன் பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி ரன் பண்ணுறது வந்து ப்ராப்பராக ரன் பண்ணணும். அண்ட் ஒரு ஜேர்னியாக அவரோட எக்ஸ்பீரியன்ஸில் அவர் சொன்னப்போ 1996 2001 வரைக்கும் அதில் வந்து ஹெட்டாக இருந்திருக்காரு தொழிலூர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில். அதுக்கு அதில் ஒரு பேர் பார்த்திங்கன்னா தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம். ஸோ இது வந்து 13 ரெவன்யூ வில்லேஜஸ் சேர்ந்தது தான் இந்த தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம். இந்த வில்லேஜஸ் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரவணம்பட்டி, சின்னவேடம்பட்டி, குருமபாளையம், குப்பக்கோணாம்புதூர், அதுக்கப்புறம் சித்தாப்புதூர், இந்த மாதிரி நிறைய இடங்கள் சொன்னார். ஸோ இப்போ நமக்கு இத்தனை நேரம் நம்ம கூட இந்த கெஸ்ட் பார்த்திங்கன்னா அவர் ஒரு ஸ்கூல் கூட ஓன் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து மல்டி டேலண்டடாக இருக்கார். ஸ்கூல் ஓன் பண்ணுறாரு, அவர் கவுன்சிலராக இருந்திருக்காரு, ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கு ஹெட்டாக இருந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு மல்டி டேலண்டட் பர்சன் தான் சொல்லணும். ஸோ அந்த ஸ்கூல் வந்து அவர் வந்து கவர்மெண்ட் பேஸ்டு ஃப்ரீ ஸ்ட்ரக்சர் தான் வாங்கிட்டு இருக்காரு இன்றைக்கும். அண்ட் அவர் வந்து ஸ்பெஷலி ஏபிள்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறாரு. என்ட்ரன்ஸில் ஃபெயில் ஆனால் தான் செலக்ட் பண்ணுவேன்னு ஒரு வார்த்தை சொன்னார். பட் எனக்கு செம ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்ன சார் சொல்கிறீங்க, என்ட்ரன்ஸில் ஃபெயில் ஆனால் தான் செலக்ட் ஆவீங்களா அப்படின்னு கேட்டேன். அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன் அவரைய. என்னென்னா இப்போது பாஸ் ஆகிறவங்கள வந்து எந்த காலேஜில் எந்த ஸ்கூல் வேணால் சேர்த்திக்குவாங்க, ஆனால் ஃபெயில் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸை வந்து படிக்க வைக்கிறது கஷ்டம், அதனால் நான் அவங்கள படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அட் த சேம் டைம் அவர் வந்து நிறைய ஆர்டிஸ்டிக் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த ஆர்டிசம் வந்து முதல்ல ரொம்ப ரேரான ஒரு கேரக்டரிஸ்டிக்காக இருந்துச்சு அவங்க இந்த டிசபிலிட்டிஸில். அது வந்து ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு. இந்த ஆர்டிசம் பற்றி மேலும் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ஆர்ஜே மாயா அண்ட் ஆர்ஜே பிரித்திகா வந்துட்டாங்க. ஸோ ஷோ ஆரம்பிக்க போகுது, ஷோக்குள்ளே போகலாம். வானொலி 107.8 கோவையின் முதல் சமுதாய வானொலி வாய்ஸ் ஆஃப் த ஃபோக்ஸ். உங்களுடன் இணைந்திருப்பது நான் உங்கள் ஆர்ஜே பிரித்திகா மற்றும் ஆர்ஜே மாயா. நம்ம வந்து இப்போ என்ன ஒரு சின்ன விஷயம் பண்ணணும்னாலுமே அதுக்கு வந்து இங்கே இருக்கிற எல்லாருமே சின்ன சின்ன விஷயம் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து அந்த விஷயத்த பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து ஈவெண்ட் நடத்திட்டு இருக்கோம்னாலே நம்ம இங்கே இருக்க எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணால் தான் அது வந்து ஒரு கிராண்ட் சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி ஒரு நாடு முன்னேறதுக்கு வந்து கிராமங்கள் வந்து ரொம்ப முக்கியம்னே சொல்லலாம். ஸோ இந்த உலகமே வந்து ஒரு கிராமத்தை திரும்பி பார்த்துச்சுன்னு சொல்லி நினச்சோன்னா அது வந்து ஓடந்துறை கிராமம் தான். ஸோ ஓடந்துறை கிராமத்தோட ஃபார்மர் பிரசிடென்ட் சண்முகமையா வந்து நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வெல்கம் சார். வணக்கம். நான் அவரோட ஏஜ்ல இருக்கும்போது என்ன நினைச்சிட்டு இருப்பேன்னா, அதாவது டீனேஜ் ஏஜ்ல அவர் பண்ண விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் ரிலேட்டடா திங்ஸ். நம்ம வந்து டீனேஜ்ல இருக்கும்போது என்னென்ன யோசிப்போம், நல்லா படிக்கணும், நல்லா சிஜிபிஏ வச்சிருக்கணும், நல்லா பிளேஸ்மெண்ட் ஆகணும், வாழ்க்கையில எப்படிலாம் முன்னேறணும் அப்படின்னு நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து செல்ஃப் சென்டர்டா தான் யோசிச்சுட்டு இருப்போம். இல்லைன்னா இதை தவிர்த்து நம்ம என்ன யோசிச்சுட்டு இருப்போம், இன்ஸ்டாகிராம்ல வந்து ஃபாலோவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும், ஸ்னாப்சாட்ல வந்து ஸ்ட்ரீக்ஸை மெயின்டைன் பண்ணணும், அப்படிதான் வந்து யோசிச்சுட்டு இருப்போம். ஆனா அவரோட டீனேஜ்ல ஒரு பஞ்சாயத்து வந்து எப்படி வளர்ச்சி அடையணும் அப்படின்னு வந்து தொலைநோக்கு பார்வையோட யோசிச்சதுனால தான் இப்போ இந்தியா மட்டும் இல்ல உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு அவரோட பஞ்சாயத்தை மாற்றிருக்காரு. ஸோ வெல்கம் டு அவர் ஷோ சார். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1996 2006 வரைக்குமே வந்து அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலம் வந்து ஒரு கிராமத்தோட பஞ்சாயத்து தலைவராக இருந்திருக்கீங்க சார். இப்போவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தனி மனிதராகவும் ஒரு கடமை இருக்குது. ஸோ இந்த பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ப்ரெசென்ட் வாழ்க்கை எப்படி சார் இருக்குது?
நீங்கள் இண்டிவிஜுவலாக பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பிரசிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஃபேமிலி மெயின்டைன் பண்ணுறது மட்டும் தான் நான் பார்த்துருப்பேன். ஆனால் நான் பிரசிடென்ட் ஆன பின்னாடி நிறைய ஆயிரக்கணக்கான ஃபேமிலி வந்து நான் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருந்தேன். என்னுடைய ஒரு ஃபேமிலி மெயின்டைன் பண்ணுறதை விட இந்த ஆயிரக்கணக்கான ஃபேமிலி 2000 ஃபேமிலி எத்தனை 2000 ஃபேமிலி இருக்காங்க, 2000 ஃபேமிலி நான் மெயின்டைன் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த ஆக்கப்பூர்வமான இது கிடைச்சிது. சார் இப்போ ரொம்ப அழகாவே ஃபேமிலிஸை வந்து ஒரு ஃபேமிலி நான் இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்தேன், பட் ஆஃப்டர் பிரசிடென்ட் நான் வந்து நிறைய ஃபேமிலிஸை வந்து பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு அழகா எல்லாருமே உங்க குடும்பமா வந்து நீங்க நினைச்சு அவங்களுக்காக உழைச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்பவே அற்புதமா சொன்னீங்க சார். இப்போ வந்து நான் பஞ்சாயத்து தலைவர் தான் ஆகணும் அப்படின்னு வந்து உங்களுக்கு எந்த ஏஜ்ல வந்து எப்படி ஸ்பார்க் வந்ததுங்க சார்? இப்போ வந்து உங்களை பத்தி நாங்க வந்து இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு நாங்கள் ஹோம்ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போதே உங்களோட ஃபர்ஸ்ட் லெட்டர் போட்ட உடனே வந்து அப்படியே கூகுள்ல ஓன் போட்டாலே வந்து ஓடந்துரை வந்ததுங்க சார். அந்த மாதிரி வந்து இவ்வளோ சாதனைக்கு சொந்தக்காரர் நீங்க பஞ்சாயத்து தலைவர் தான் ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு வந்து எப்போ சார் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்பார்க் வந்தது? எங்கள் அப்பா வந்து 86 to 91 பஞ்சாயத்து தலைவர். அவர் வந்து ஒரு 2 வருஷம் அவர் பார்த்தாரு. 86, 89, 87, 88. அவர் கொஞ்சம் ஏஜ் ஆனதுனால பார்க்க முடியல. அதை கண்டினியூஸாக ஒரு 3 இயர்ஸ் வந்து 91 வரைக்கும் நான் அதை கண்டினியூ பண்ணேன். அப்போ அதுலேயே எனக்கு ஒரு தாக்கம் வந்தது. நான் வந்து ஃபியூர்லி அக்ரி தான் பண்ணிட்டு இருந்தோம், வேறு எந்த பிஸ்னஸ் நாங்கள் பண்ணல. ஃபியூர்லி அக்ரிகல்ச்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக தான் இருப்பாங்க அக்ரிகல்ச்சர் பார்த்தீங்கன்னா. ஏன்னா எல்லாத்துக்குமே அந்த விவசாயம் மட்டுமே முக்கியம். ஏன்னா அவன் எல்லாத்துக்குமே அந்த நிலத்தை உழவு பாடுபட்டு எல்லாம் விளைஞ்சு எடுத்து மற்ற ஜனங்களுக்கெல்லாம் கொடுப்பான். அவனுக்காக இல்லை, இந்த விவசாயி வந்து அவனுக்காக பிறக்கலை, மற்றவங்களுக்காக தான் இந்த விவசாயியை பிறந்திருக்கான் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்மை. அப்போ அந்த விவசாயி வந்து மற்றவங்களுக்காக பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து எல்லா விவசாயி மட்டத்துலேயும் இருக்கும். அப்போது அந்த விவசாயி வந்து நான் 3 வருஷம் பார்த்ததுனால மறுபடியும் 96 நான் பஞ்சாயத்தில் வந்தப்போ அந்த இந்த கிராமத்து வந்து ஒரு 0 டெவலப்மெண்ட் தான் இருந்தது. அதை எப்படியாவது வந்து ஆல் பேசிக் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்து 100% ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுத்து ஒரு ஸ்மார்ட் வில்லேஜை நான் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சி தான் என்னுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து கொண்டு போனேன். சார் அழகா சொன்னீங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து இப்போ நார்மலா சாப்பிடனாலே விவசாயம் இல்லாம எதுவுமே நடக்காது. நம்ம வாழ்க்கை வந்து விவசாயம் இல்லைன்னா வந்து சாத்தியமே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லலாம் சார். உங்க பஞ்சாயத்து பாத்தீங்கன்னா அதாவது நீங்க 1996ல பாத்தீங்கன்னா ஒரு 0% டெவலப்மெண்ட்ல இருந்து இப்போ வந்து 100% டெவலப்மெண்ட்க்கு வந்துருச்சு. அந்த டிரான்சிஷன் பீரியட்ல பாத்தீங்கன்னா நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கும். ஒரு அந்த தருணங்கள்ல வந்து நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? நீங்க ஹேண்டில் பண்ணல எனக்கு வந்து இது வந்து நான் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா சார்? ஆமா, நீங்க 0 டெவலப்மெண்ட் வந்து நிறைய தண்ணிக்கு இந்த ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. எல்லாம் 2 கிலோமீட்டர் லேடிஸ் எல்லாம் 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் நடந்து போய் எல்லாம் தண்ணி கொண்டு வந்து சாப்பிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு வந்து ட்ரிங்கிங் வாட்டர் வந்து சர்ப்ளஸ் பண்ணணும் என்னுடைய ஃபர்ஸ்ட் பிளான். ட்ரிங்கிங் வாட்டர் சர்ப்ளஸ் பண்ணேன். செகண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டருக்கு கூட பாக்டீரியா ஃப்ரீ ட்ரிங்கிங் வாட்டர் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணோம். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நேஷனல் லெவலில் கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷனில் ஃபஸ்ட் இன்ஸ்டால் வந்து எங்கள் பஞ்சாயத்தில் தான் ஸ்கீமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். அது வந்து பவானி ஆற்றுலேருந்து தண்ணி எடுத்து ஃபில்டர் பண்ணி என்டையர் பஞ்சாயத்துக்குமே 0 பாக்டீரியா ஃப்ரீ பண்ணி 24 hours சப்ளை பண்ணோம் குடிநீர். அப்போ அது பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்கீம் வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டான ஸ்கீம் தான். ஏன்னா நேஷனல் லெவலில் ஃபஸ்ட்டு கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் ஸ்கீம் இன்ஸ்டால் இன் பஞ்சாயத்து. ஆமாங்க சார். ஒரு லோக்கல் பாடிக்கு வந்து விண்வெல் வந்து கொடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் பஞ்சாயத்துக்குன்னு சொல்லலாம் சார். அதுக்கு வந்து உங்களை வந்து நான் ரொம்பவே பாராட்டுறேங்க சார். சார் நெக்ஸ்ட் வந்து மற்ற மாவட்டக்காரங்க வந்து சம்மர் வெக்கேஷன்ல வந்து அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், நல்லா குழுன்னு வந்து ஒரு இடத்துல இருக்கணும்னா கண்டிப்பா குளுமையான மாவட்டம் நம்ம கோயம்புத்தூருக்கு தாங்க சார் வருவாங்க. ஏன்னா வந்து மலைகள், காடு, விமானம், ரயில்வே எல்லாமே கலந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட்னா வந்து நம்மளோட கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் தாங்க சார். என்ன கடல் மட்டும்தான் இல்லை, அவ்வளோ குளுமையான மாவட்டம் இப்போ வந்து கான்கிரீட் நகரமா வந்து ரொம்ப சூடான நகரமா மாறிட்டு வருதுங்க சார். இந்த இம்பாக்ட், இந்த கிளைமேட் சேஞ்சால வந்த இம்பாக்ட் பத்தி உங்களோட நீங்கள் காந்திபுரத்துலேருந்து பீளமேடு வரைக்கும் 2 வீலரில் ஒயிட் ஷர்ட் போட்டு வந்தீங்கன்னா இந்த ஷர்ட் பூராவே கருப்பாக இருக்கும். அவ்வளோ கார்பன் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இப்போ ரோடெல்லாம் அதே வித்து தான் இருக்குது. ரோடை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணவே முடியல. ஆனால் அன்றைக்கி வந்து 1 லட்சம் வெஹிக்கிள் இருந்ததுன்னா இன்றைக்கி 5 லட்சம் வெஹிக்கிள் இருக்குது. அன்றைக்கி ஒரு வீட்டுக்கு 1 கார் இருந்ததுன்னா இன்றைக்கி 4 கார் ஒரு வீட்டுக்கு வச்சுருக்காங்க. இப்போ 4 காரும் புகை தெளிச்சுன்னா எத்தனை புகை போகும்? அந்த கார்பனை போது ரெடியூஸ் பண்ணுறதுக்காக கார்பனை இழுக்கக்கூடிய சக்தி உள்ள மரங்கள்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. இந்த ரோடு விரிவாக்கம், இந்த பாதாள சாக்கடை திட்டம் இதெல்லாம் வரும்போது அந்த பெரிய பெரிய வயதான மரங்கள்லாம் வெட்டப்படுகின்றன, பூரா கான்கிரீட்டாக மாற்றப்படுகின்றன. ஏன்னா கான்கிரீட் இல்லாமல் இருந்ததுன்னா, மண்ணாக இருந்ததுன்னா இந்த ரெயின் வாட்டர்லாம் வந்து சீப்பேஜ் ஆகி கீழே வந்து கிரவுண்ட் வாட்டர் இந்த டெவலப் ஆகும். அந்த தண்ணி வந்து குளுமையாக இருக்கும். இந்த கார்பன் கக்கி தான் பூராமே ஹீட் ஆகிப்போச்சு. அந்த குளுமையெல்லாம் ஹீட் ஆகிப்போச்சு. கார்பனை வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் கொண்டு வரணும், இந்த டீசல் பெட்ரோலை அவாய்ட் பண்ணணும். இதெல்லாம் அது மட்டும் வந்தால் மட்டும்தான் க்ரீன் எனர்ஜியை நீங்கள் யூஸ் பண்ணணும்.
அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து குளுமையை பார்க்க முடியும். ஏற்கனவே இருந்த குளுமையை கோயம்புத்தூர் பார்க்கணுன்னா இந்த கார் ஒரு வீட்டுக்கு 4 கார் 5 கார் இருக்குது. அப்போ இதெல்லாம் வீட்டில் ஒரு ரோட்டில் வந்து புகை விட்டுச்சுன்னா எத்தனை புகை வருது? அது கான்கிரீட் நகரமா மாறிட்டு வருது. அதை பத்தி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக தாங்க சார் நாங்க இந்த 12 ஹவர்ஸ் வந்து லைவ் பண்ணிட்டு இருக்கோங்க சார். இப்போ நீங்க வந்து கிரீன் அந்த கேஸஸ் பத்திலாம் சொன்னீங்க. இப்போ வந்து ஸ்மார்ட் சிட்டின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே ஒரு மெட்ரோ கொண்டு வரது மோஸ்டா கான்கிரீட் மயமாக்க தான் பார்ப்பாங்க. ஆனா உங்க வில்லேஜ் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் வில்லேஜ். ஆனா நீங்க யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா நேச்சுரல் ரிசோர்சஸ் தான். அதாவது சோலார் பவரா இருக்கட்டும் இல்ல ஒரு விண்மில்லா இருக்கட்டும். அது உங்களுக்கு எப்படி சார் தோணுச்சு ஒரு ஸ்மார்ட் வில்லேஜ் ஆக்கணும், இருந்தாலும் இதெல்லாம் எப்படி சார் யூஸ் பண்ணணும்னு தோணுச்சு? ஆமா, இது வந்துங்க நான் 2002 வந்து 2 கிராமத்துக்கு சோலார் பண்ணி கொடுத்தேன். ஏன் சோலார் பண்ணி கொடுத்தேன்னா, நாங்கள் அப்போ வந்து கிளைமேட் சேஞ்சுக்காக நம்ம பண்ண மாதிரி தெரியல. எனக்கு வந்து பவர் பில்லை ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற பிளான் தான் எங்களுக்கு. அந்த பவர் பில்லை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் சோலார் பண்ணி கொடுத்தோம் 2002. 2006 வந்து இப்போ சோலார்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அது ரைஸ் ஆகும்போது இந்த பப்ளிக்ஸ் வந்து என்னுடைய பாப்புலேஷன் வந்து நான் ஜாயின் பண்ணும்போது 1850. ஆனால் இன்னைக்கு வந்து 10,000 இருக்குது. எல்லாமே கிராமத்திலிருந்து நகரத்துக்கு மைக்ரேட் சொல்லுவாங்க. இது நகரத்திலிருந்து கிராமத்துக்கு மைக்ரேட்டு ஆக்சுவலி. அப்போது 10,000 பாப்புலேஷன் ஆயிடுச்சு. அப்போ பாப்புலேஷன் அதிகமாக பேசிக் ஃபெசிலிட்டிஸ் நம்ம அதிகமாக அவங்களுக்கு கொடுத்தாகணும். அப்போது பவர் பில் வந்து நான் ஜாயின் பண்ணும்போது 96ல் 2000 rupees தான் 2 மாதத்துக்கு ஒருத்தர் 2000 rupees தான் வந்தது. ஆனால் இந்த 100% இந்த ட்ரிங்கிங் வாட்டர் ஸ்கீம்ஸு இந்த லைட்ஸ் எல்லாமே போட்டு கொடுத்த பின்னாடி பவர் பில் பார்த்தீங்கன்னா 40 lakhs ஆயிடுச்சு. அப்போது ஏகப்பட்ட பவர் பில் வந்து அதை ரெடியூஸ் பண்ண ஒரு பிளான் பண்ணி தான் சோலார் பண்ணி கொடுத்தேன். சோலார் நீங்கள் பண்ணி கொடுத்த பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் ரைஸ் ஆக அந்த பவர் பில்லும் ரைஸ் ஆகிட்டு போகுது. அதுக்கு தான் நெக்ஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் வந்து விண்ட் மில். இந்த விண்ட் மில் வந்துங்க கிட்டத்தட்ட நான் வந்து 2001 to 2005 இந்த 4 yearsல மட்டும் 40 lakhs நான் பஞ்சாயத்தில் சேவிங்ஸ் பண்ணி வச்சிருந்தேன். ஆல் பேசிக் ஃபெசிலிட்டி கொடுத்தது கூட 40 lakhs வந்து நான் சேவிங்ஸ் பண்ணி வச்சிருந்தேன். இந்த 40 lakhs சேவிங்ஸ் பண்ணி வச்ச பணத்தை பின்னி பேங்க்ல வந்து 1,15,00,000 கடன் வாங்கி 1,55,00,000 2006ல் விண்மில் போட்டோம். இந்த விண்மில் போட்டு அதை சுற்றி வர பணத்திலேயே கடனையும் கட்டிட்டு இப்போ 2016ல் முழு அளவில் பஞ்சாயத்து உபயோகத்துக்கு இந்த விண்மில் வந்திருக்கு. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரீன் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து வந்து இபி கட்டணம் கட்ட வேண்டியதில்லை அப்படிங்கிற செகண்ட் பாயிண்ட். ஆமாங்க சார், நீங்கள் கவர்மெண்ட் என்ன எங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி தருது, நாங்களே கவர்மெண்ட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி தரோம். ஆமாம், பஞ்சாயத்துக்கு தேவையான மின்சாரத்தை பஞ்சாயத்தை தயார் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு ரெசிஷன் நாங்கள் பாஸ் பண்ணோம். வாங்க சார். சார் நீங்கள் வந்து நாட்டுக்காகவே தன்னை அர்ப்பணித்து உழைத்த நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களிடம் வந்து அவார்ட் வாங்கிட்டீங்க சார். அந்த தருணம் வந்து உங்களுக்கு எப்படி இருந்ததுங்க சார்? இல்லை, அப்துல் கலாம் அப்போ விஞ்ஞான பவனில் டெல்லியில் விஞ்ஞான பவனில் தான் கொடுத்தாங்க. அவருடைய மாளிகையிலும் செகண்ட் டைம் போயிருக்கேன். நான் ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் 2 தடவை போயிருக்கேன். அப்போ வந்து அந்த மாதிரி ஒரு ஜனாதிபதியை வந்து நீங்கள் பார்க்கவே முடியாது. பார்த்ததும் இல்லை, பார்க்க போகிறதும் இல்லை. இது உறுதி. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் 15 மாநிலங்கள் எங்களை டூர் கொடுத்தாங்க. 15 மாநிலங்களை பார்த்துட்டு டெல்லி போனோம். டெல்லி அவர் போக்குறது அப்பாயின்மெண்ட் கேட்ட உடனே அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. பார்க்க போனோம். போகும்போது இந்த வில்லேஜை பற்றிலாம் நிறைய விசாரணை பண்ணி செஞ்சார். நீங்கள் இன்னொன்று கவனமாக கழிச்சிக்கணும். அந்த அவார்டு கொடுக்கும்போது விஞ்ஞான பவனில் சுமாராக இந்தியா அளவில் ஒரு 2500 பேர் வந்திருப்பாங்க. இந்த 2500 பேரும் ராஜ்பவனில் ஜனாதிபதி மாளிகையில் அவர் அவார்டெல்லாம் கொடுத்துட்டு ஒரு வார்த்தை சொன்னார். உங்களுக்கு எல்லாத்துக்குமே இன்னைக்கு டின்னர் வந்து என்னுடைய மாளிகையில் தான் அப்படின்னு சொன்னார். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கடைக்கோடி மனிதன் அவங்க வந்து ஜனாதிபதி மாளிகையில் போய் சாப்பாடு சாப்பிட்டு இது வரைக்கும் எந்த ஒரு ஜனாதிபதி போய் சாப்பிட்டுருக்க மாட்டாங்க இல்லையா? அவ்வளவு முக்கியத்துவம் மனிதர்களுக்கென்று மனிதாபிமான அடிப்படையில் ஒரு முக்கியமான மனிதத்துவம் கொடுத்தது வந்து அந்த ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் தான். அத்தனை பேத்துக்குன்னா நீங்கள் வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா பல நூற்றுக்கணக்கான வெரைட்டிஸ் வச்சு அந்த பீகார், அந்த ஒரிசா, ராஜஸ்தான், குஜராத் இந்த மாநிலத்தில் வந்துருங்கெல்லாம் பாவம் எல்லாம் ஒரு கடக்கோடி அந்த கடக்கோடி மனிதனு போய் ஜனாதிபதி மாளிகையில் உட்கார்ந்து உணவு சாப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். அதனால் அவர்கிட்ட அந்த விருது வாங்குறதுல பெரிய ஒரு மகிழ்ச்சியும் கூட. அதை விட அந்த அவார்டுங்கிறது ஒரு பெரிய வேல்யூபிள் அவார்டு. அது சூப்பர் சார். அதான் சார், நீங்க சொன்ன மாதிரி வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒருத்தர் செய்ய முடியும்னா அது நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர் மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்னே வச்சுக்கலாம் சார். தென் வந்து கரப்ஷன் ஃப்ரீ வில்லேஜ். உங்க வில்லேஜ் வந்து உங்க பஞ்சாயத்து வந்து ஒரு கரப்ஷன் ஃப்ரீ பஞ்சாயத்து அப்படின்னு பேர் வாங்கிக்குங்க சார். கவர்மெண்ட் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற ஃபண்டை முழுமையா யூஸ் பண்ணி மக்களுக்கு வந்து நிறைய பிளான்ஸ் வந்து அதுவும் ஆர்கானிக்கா மற்ற பொல்யூஷனே இல்லாம வந்து பிளான்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்க சார். எப்படிங்க சார் ஒரு பஞ்சாயத்தை வந்து நீங்க எப்படி கரப்ஷன் ஃப்ரீ பஞ்சாயத்தை வந்து வச்சிருக்கீங்க? ஆமா, நீங்க பாத்தீங்கன்னா 96ல் ஜாயின் பண்ணும்போது காலையில் பஞ்சாயத்து தலைவர் பதவியேற்பு, மதியத்துக்கு மேலே துணைத் தலைவர் பதவியேற்பு. தலைவர் பதவி ஏற்ற பின்னாடி நான் அந்த மெம்பர்களுக்கெல்லாம் ஒரு 10 நிமிஷம் சொன்னேன்.
இந்த பஞ்சாயத்து மெம்பர்லாம் எதுக்கு வந்திருக்கீங்க, எப்படி வந்திருக்கீங்க, எதுக்காக வந்திருக்கீங்க, நீங்கள் மக்களுக்காக சேவை மனப்பான்மை செயல்படுவதற்காக நீங்கள் வந்திருக்கீங்க, அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் நீங்கள் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க. 5 வருஷம் உங்களுடைய பதவி காலம். இந்த பதவி காலத்தில் சிறப்பான முறையில் சேவை மனப்பான்மை சமூக சேவை உணர்வோடு நீங்கள் செயல்படணும் அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் பேசின பின்னாடி மதியத்துக்கு மேலே துணைத் தலைவருக்கு பதவி போட்டி இல்லை. துணைத் தலைவருக்கு போட்டியே இல்லை. அவர் அன்னபோஸ்டா வர்றார், யாருமே போட்டி போட மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா துணைத் தலைவரில் தான் கரப்ஷனே ஆரம்பிக்குது. அப்போது அவரே போட்டி இல்லாமல் வந்துட்டாங்க. இது 1996 இதே மாதிரி, 2001 இதே மாதிரி, 2006 இதே மாதிரி, 2011 ஒரே மாதிரி தான். அப்போ 4 வருடமும் துணைத் தலைவர் வந்து அன்னபோஸ்டா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊராட்சி ஓடந்துறை. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தலைவரோ 96லேருந்து 2016 வரைக்கும் 20 ஆண்டு காலத்தில் தலைவரோ துணைத் தலைவரோ பஞ்சாயத்தினுடைய அசிஸ்டண்ட்டோ பஞ்சாயத்தினுடைய செக்ரட்டரியோ வார்டு உறுப்பினர்களோ ஒரு ஜல்லி நயா பைசா கூட வாங்கியிருக்க மாட்டாங்க. 20 ஆண்டு காலத்தில் மாறி மாறி வந்திருப்பாங்க. அப்போது இந்த கரப்ஷன் எப்போ கிள்ளிட்டோம், மொழியிலே கிள்ளிட்டோம், 96லேயே கிள்ளிட்டோம். அதனால் யாருமே அந்த கரப்ஷன் இல்லாமல் நிர்வாகம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கரப்ஷன் நிர்வாகம் இல்லாமல் இருந்ததுனால தான் நீங்கள் வளர்ச்சியை பார்க்க முடிஞ்சுது. கரப்ஷன் இருந்திருந்ததுன்னா இந்த 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 ஓடந்துறை பஞ்சாயத்து வந்து பெஸ்ட் பஞ்சாயத்துன்னு இருந்திருக்க முடியாது. ஆல் பேசிக் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்க முடியாது. கரப்ஷன் நாட்டினுடைய வளர்ச்சிக்கே முட்டுக்கட்டையாக இருப்பதே கரப்ஷன் தானே. நீங்கள் நிறைய செய்தித்தாளில் படிக்கலாம், 1000 கோடி ஊழல், 2000 கோடி ஊழல், 900 கோடி ஊழல்னா நிறைய செய்தித்தாள் வருது இல்லையா. அப்போது கரப்ஷன் இல்லாமல் இருந்ததுன்னா இந்த நாடு வளர்ச்சி எங்கேயோ போயிருக்குமே. கரப்ஷன்னால தான் இந்த நாட்டுடைய வளர்ச்சி முட்டுக்கட்டையாக இருக்குது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அந்த நிலையில் இந்த பஞ்சாயத்தில் வந்து கரப்ஷன் இல்லாமல் பண்ணுறதுக்கு எல்லாமே ஒன்று கூடி எல்லாமே சேர்ந்து தலைவர் துணைத் தலைவர் பஞ்சாயத்து செக்ரட்டரி வார்டு உறுப்பினர்கள்லாம் ஒன்றிணைந்து செயல்பட்ட காரணத்தினால் கரப்ஷனை ஒழிக்க முடிஞ்சது அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, கரப்ஷன் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வளர்ச்சி பார்க்க முடியும். கரப்ஷன் இருந்ததுன்னா எத்தனை 100 வருஷம் ஆனாலும் நீங்கள் வளர்ச்சி பார்க்கவே முடியாது. இது நிதர்சனமான உண்மை. ஆமாம். அப்போ கரப்ஷன் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது பண்ணணும். அதை விட இன்னொன்று கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இல்லாமல் இருந்ததுனால தான் குடிசை இல்லாத ஒரு ஊராட்சி, அனைவருக்கும் வீடு, யாருமே வாடகை வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு பிளான் கொண்டு வந்தோம். அனைவருக்கும் வீடுங்கிற திட்டத்தை 2006லேயே நான் கொண்டு வந்திருக்கேன். அப்போ 850 வீடுகள் நாங்கள் அரசாங்கத்தில் கட்டி கொடுத்துருக்கோம். அது பசுமை வீடுகள். ஆமாம், பசுமை வீடு கட்டி கொடுத்துருக்கோம். இடத்தோட வீடு இலவசம். இது எங்கேயும் நீங்கள் கேட்டிருக்க முடியாது. இந்த இடமும் வீடு ரெண்டும் இலவசம். இது மாதிரி 850 வீடு நாங்கள் கட்டி கொடுத்துருக்கோம் பஞ்சாயத்தில். இந்த நேஷனல் லெவலில் 850 வீடு எங்கேயும் கட்டிருக்க முடியாது. உலகமே திரும்பி பார்க்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, கரப்ஷன் வித்தவுட் கரப்ஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது முக்கியமான வார்த்தை. சார், எங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஒரு உதாரணமாக இருக்கீங்க. உலகத்துக்கே வந்து ஒரு வில்லேஜ், ஒரு கவர்மெண்ட், ஒரு பஞ்சாயத்து வந்து எப்படி செயல் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கீங்க சார். நீங்கள் வந்து டொரண்டோ யூனிவர்சிட்டியில் வந்து ஸ்மார்ட் வில்லேஜ் பற்றி ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணீங்கல்ல சார். அங்கே இருக்க மக்கள் வந்து ஒரு ஃபாலோ பண்ணுற விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும், இல்லை அங்கே இருந்த மக்கள் எப்படி இருந்தாங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்களேன் சார். டொரண்டோ யூனிவர்சிட்டியில் போய் நான் ப்ரெசன்டேஷன் கொடுக்கும்போது நம்ம மாதிரியெல்லாம் அங்கே ஒன்றும் இல்லை. அவங்கள பின்பற்ற மாதிரி நம்ம இல்லை, நம்மளை பின்பற்ற மாதிரி தான் அவங்க இருக்காங்க. ஒரு 10 கண்ட்ரி கூப்பிடுவாங்க, ஒவ்வொரு வருஷமும் ஒரு 10 கண்ட்ரி கூப்பிடுறாங்க. இப்போ போன 2019 போயிருந்தேன். 2019 10 கண்ட்ரி கூப்பிட்டுருக்காங்க. அதில் இந்தியாவிலேருந்து நான் போயிருந்தேன். அப்போது அவங்க எல்லாம் வந்து அந்த கண்ட்ரிகளும் வந்து பவர் பாயிண்ட் போட்டெல்லாம் காட்டாங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த முயல் வளர்க்குறது, ஆடு வளர்க்குறது, காடு வளர்க்குறது இதுதான் காட்டுறான். இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறதே ஒன்றுமே கிடையாது. அப்போ நம்ம பவர் பாயிண்ட்டை நான் போட்டு காட்டும்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக வாட்டர் டேங்கு, டேப்பு, விண்ட் மில்லு, குரூப் ஹவுஸு, க்ரீன் ஹவுஸு, ட்ரைனேஜு, ஸ்கூல் பில்டிங்கு, டாய்லெட் பில்டிங்கு, இதெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்த உடனே யூனிவர்சிட்டியை அசந்து போயிட்டாங்க. சார் எப்படிங்க சார் நீங்கள் கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு சொல்கிறீங்க, கம்யூனிட்டி இன்வால்மெண்ட் அப்படிங்கிறீங்க, வித்தவுட் கரப்ஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற, ஆல் பேசிக் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறீங்க, அப்புறம் பாக்டீரியா ஃப்ரீ ட்ரிங்கிங் வாட்டர் அப்படின்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் எப்படி சார் உங்களுக்கு சாத்தியக்கூறுன்னு அவங்க தான் நம்மளை கேட்குறாங்களே ஒழிய நாம் வந்து அவங்கள பின்பற்ற வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் இன்னொன்று வச்சுக்கிட்டிங்கன்னா, நம்ம இந்தியாவிலேயே ஊரக வளர்ச்சித் துறையில் சிறப்பான வளர்ச்சி அடைந்துள்ள ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. நான் வந்து வடநாடுலாம் போயிருக்கேன். மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், குஜராத் எல்லாமே கவர்மெண்ட் டூர் கொடுத்தாங்க, போயிருக்கோம். இங்கே இருக்கிற ரூரல் டெவலப்மெண்ட்டும் அங்கே இருக்கிற ரூரல் டெவலப்மெண்ட் கம்பேர் பண்ணி பார்த்து வாட்டர் செட் மேனேஜ்மெண்ட் எல்லாம் எப்படி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் அனுப்பிச்சாங்க. அங்கெல்லாம் ஜீரோ டெவலப்மெண்ட்டு, அங்கே எல்லாமே ஜீரோ டெவலப்மெண்ட்டு. இந்த ஊரக வளர்ச்சித்துறை வந்து தமிழகத்தில் அவங்களெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு 50 ஆண்டு காலத்துக்கு முன்னால் இருக்கும் அப்படின்னு சொன்ன நிதர்சனமான உண்மை இது. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. நீங்கள் வேறு எந்த மாநிலத்திலையுமே இந்த டெவலப்மெண்ட்டை நீங்கள் பார்க்க முடியாது. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, இந்த கட்டமைப்பு வசதியெல்லாம் மற்ற மாநிலத்தில் நீங்கள் கிடையவே கிடையாது. மற்ற மாநிலத்தில் கரப்டெல்லாம் அதிகமாக தான் இருக்குது. அதனால் அவங்களால பண்ண முடியல. நம்ம தமிழ்நாட்டிலேயே கரப்ட் இருக்குது, இருந்தாலும் அவங்களை விட குறைவுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து அவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்மளால் கொடுத்துருக்குறோம்.
ஏன்னா இன்னொன்று மக்கள் வந்து நல்ல அவேர்னஸோடு இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில். ஆமாங்க சார். நினச்சாங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் ஒரே மாதிரி இருப்பாங்க. இங்கே பக்கத்தூரில் பேசுகிற மாதிரி இருக்கும். அது மாதிரிலாம் வாய்ப்புகள்லாம் இந்த ஜனங்கள்கிட்ட அவேர்னஸ் நல்லா இருக்குது. அவங்கெல்லாம் அந்த மக்கள்லாம் இருக்கிறதுனால தான் சிறப்பாக நிர்வாகத்தை இந்த தமிழ்நாடு கொண்டு போக முடியுது. ஆல் பேசிக் ஃபெசிலிட்டிஸ் கேட்டு பெற முடியுது. அதை பற்றி நிறைய நம்ம பேசலாம், ஒரு நாள் முழுவதும் பேசலாம். இந்த அனுபவத்தை பேசணும்னா நீங்கள் அரை மணி நேரத்தில் செஷன் வச்சுட்டு எப்படி பேச முடியும்? சார் உங்களுக்காக கண்டிப்பா ஒரு நாள் ஃபுல்லாவே ஒதுக்கே நம்ம இன்டர்வியூ எடுக்கலாங்க சார். சார் கண்டிப்பா டீ டைம் லைவ் ஷோல நம்ம பண்ணலாங்க சார். சரி சார், நீங்க இப்ப பேசுனது வச்சே தெரிஞ்சதுங்க சார், நீங்க எவ்வளவு தொலைநோக்கு பார்வையோட யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு. நீங்க வந்து உங்க பஞ்சாயத்தை மட்டும் யோசிக்காம ஒட்டுமொத்த இந்தியாவை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கீங்க சார். எப்படி வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பெர்ஃபெக்ட்டா இருந்தாதான் வந்து பெரிய விஷயங்கள் வந்து அழகா அமையும் அப்படின்றதுக்கு நம்ம பஞ்சாயத்து வந்து ஒரு எடுத்துக்காட்டுங்க சார். அந்த மாதிரி வந்து நிறைய வளர்ச்சி திட்டங்கள்லாம் நீங்க பண்ணிருக்கீங்க சார். இப்போ வந்து காற்றாலை அமைத்து ஓன் எலக்ட்ரிசிட்டியை வந்து நம்ம பஞ்சாயத்துக்கு வந்து அமைச்சு கொடுத்துருக்கீங்க சார். தென் வந்து தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கும் வந்து சப்ளை பண்ண வரி செஞ்சிருக்கீங்க சார். இவ்வளோ சக்சஸ்ஃபுல்லான பிளான் நடக்க எவ்வளோ காலம் மற்றும் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ்லாம் நீங்க பண்ணீங்க சார்? நீங்கள் அதான் எப்படி இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒரு கிராமத்தை உருவாக்கியிருக்கிறோம். புது கிராமத்தை 5 கிராமம் 5 பீரியடில் 20 வருஷத்தில் 5 கிராமங்கள் புது கிராமங்களே உருவாக்கியிருக்கிறோம். அதில் ஏற்கனவே இருந்த ஒரு வீடு வந்து 1500 வீடு தான். இப்போ 850 வீடு கட்டி கொடுத்துருக்கோம். அப்போ இதெல்லாம் காலங்கள் வந்து ஒவ்வொரு வருஷமும் இதே வேலை தான். யாராருக்கு வீடு இல்லை, யாராருக்கு ரோடு இல்லை, யாராருக்கு தண்ணி இல்லை. நாங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பில்டிங் அப்ரூவலாக கேட்டிங்கன்னா 3 நாள் கொடுத்துருவேன். ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷன் வீட்டுக்கு கேட்டிங்கன்னா வீட்டுக்கு வந்து ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷன் கேட்டிங்கன்னா அன்றைக்கே கொடுத்துருவேன். அது 0% ஃப்ரீ பேக். ஆமாம் பார்த்தீங்கன்னா நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஹவுஸ் டேக்ஸ் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமா அன்றைக்கே போட்டு கொடுத்துருவோம். நியூ அசஸ்மெண்ட் பண்ணணுமா அன்றைக்கே கொடுத்துருவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 100% டேக்ஸ் அசஸ்மெண்ட்டு 100% டேக்ஸ் கலெக்ஷன். இது எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. 100% வரி விதிப்பு இருக்கும், 100% வரி வசூல் இருக்கும். சார் ஒரு நாடுல ஒரு கிராமம் எப்படி இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அப்படி உங்க கிராமம் இருக்குன்னு சொன்னாங்க சார். ஆமாம் அப்படிதான் நீங்கள் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அந்த வளர்ச்சிக்கு நிறைய ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்மளே சர்க்கார் பணம் கொடுப்பாங்க. சர்க்கார் வந்து தப்புன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. சர்க்கார் கொடுத்த பணத்தை நீங்கள் சரியான உபயோகத்துக்கு கொண்டு போனீங்களா அப்படிங்கிறத கேள்வி. சர்க்கார் போய் நீங்கள் சர்க்கார் பணம் கொடுக்கல அப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. அது தப்பு. சர்க்கார் கொடுத்த பணத்தை நீங்கள் முழுமையாக செலவினங்களுக்கு கொண்டு போனீங்களா, நீங்கள் சரியான செலவினங்களுக்கு பண்ணீங்களா, கரப்ஷன் இல்லாமல் நிர்வாகம் பண்ணீங்களா அப்படிங்கிறது தான் கரெக்டு. நீங்கள் சர்க்கார் தப்புன்னு சர்க்கார் பணம் கொடுக்கல, சர்க்கார் பணம் இது சொல்லுவாங்க. எங்களுக்கு சர்க்கார் பணம் கொடுக்கலீங்க, சர்க்கார் போய் தப்பு சொல்லக்கூடாது. நீங்கள் முதல் கரெக்டாக பண்ணீங்களா அப்புறம் தான் நீங்கள் சர்க்கார் சொல்லணும். கரெக்டுங்க சார். சார் அதே மாதிரி நீங்க சொன்னீங்க சார் 100% டாக்ஸேஷன் உள்ள வில்லேஜ் அப்படின்னு. நாங்க வந்து உங்க வில்லேஜ் பத்தி நம்ம பஞ்சாயத்தை பத்தி வந்து கூகுள்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் லைனாவே வந்தது என்னன்னா 100% டாக்ஸேஷன் அண்ட் 100% சானிடேஷன் உள்ள ஒரே வில்லேஜ் இந்தியாவில் இருக்க ஒரே வில்லேஜ்னா ஓடந்துறை பஞ்சாயத்து தாங்க சார். இவ்வளோ வந்து 1996ல இருந்து 2006 வரையும் வந்து பஞ்சாயத்தை வந்து எவ்வளோ ஸ்மார்ட் பஞ்சாயத்தா மாற்றலாம் அப்படின்னு வந்து ஃபேமிலியா வந்து நீங்க வந்து ரொம்ப சேர்ந்து உழைச்சிருக்கீங்க சார். அம்மாவும் சேர்ந்து உழைச்சிருக்காங்க சார். அந்த நேரத்துல வந்து ஃபேமிலி வேல்யூஸை வந்து எப்படி நீங்க வந்து பாத்தீங்க சார்? எனக்கு ஃபேமிலி வந்து டிஸ்டர்பன்ஸ் எனக்கு இல்லை. என்ன கேட்டிங்கன்னா செகண்ட் 10 இயர்ஸ் வந்து அந்த அம்மா வர்றாங்க. அப்போ அந்த அம்மா பண்ணணும்னா என்னுடைய ஒத்துழைப்பு இருந்தால் தான் அந்த அம்மா பண்ண முடியும் இல்லைங்களா? அப்போ எனக்கு அந்த அம்மா டிஸ்டர்பன்ஸ் கொடுத்ததுன்னா அந்த அம்மா சரியாக நிர்வாகம் பண்ண முடியாதுல்ல. அப்போ அதனால அந்த அம்மா எனக்கு நல்ல கோஆப்ரேஷன் இருந்தது அப்படிங்கிறது ஒன்று. நெக்ஸ்ட் அந்த அம்மா வந்த பின்னாடி நான் அந்த அம்மாவுக்கு நிறைய கோஆப்ரேஷன். அதனால் ஃபேமிலி டிஸ்டர்பன்ஸுங்கிறது பேச்சே இல்லை. 0% தான். அதில் 100க்கு 100. ஏன்னா எனக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, நானும் அவங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அது மாதிரி ஒரு கூட்டு முயற்சி தான் இந்த ஃபேமிலியில். எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஏன்னா இப்போ யாருமே எனக்கு தொந்தரவுலாம் யாருமே இல்லை. லேண்டு எல்லாம் விவசாயம் இருக்குது, காலைல போய் பார்த்து வந்து தீர்ந்தது. அப்புறம் முழு நேரம் இந்த சர்வீஸில் தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். நீங்கள் இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா இதை செய்யறதுக்கு வந்து மனசு இருக்கணும். மனசு இருக்கணும். இதெல்லாம் பண்ணி கொடுக்கணும், அவங்களுக்கு பண்ணி கொடுக்கணும், அந்த அம்மாவுக்கு பண்ணி கொடுக்கணும், தம்பிக்கு பண்ணி கொடுக்கணும், இந்த குழந்தைக்கு பண்ணி கொடுக்கணும், இதுங்களே பண்ணி கொடுக்கணும். இவங்களை எப்படி வாழ்க்கை முன்னேற்றலாம்? நீங்கள் ஷெட்யூல் ட்ரைப்ஸுக்கு வந்து உலகத்தில் மனிதன் பிறந்த நாள் முதல் வீடே பார்க்காதவங்க அந்த ஷெட்யூல் ட்ரைப்ஸ் ஃபேமிலி எல்லாம் அவங்க பவுண்டட் லேபர். எல்லாமே கிட்டத்தட்ட 150 ஃபேமிலி பவுண்டட் லேபர். அந்த பவுண்டட் லேபருக்கு லேண்டு கவர்மெண்ட்டில் அக்வயர் பண்ணி கவர்மெண்ட்டில் வீடு கட்டி கொடுத்து கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் டெவலப்மெண்ட்டு அப்படிங்கிறத நான் கொண்டு வந்தேன். இண்டிவிஜுவல் டெவலப்மெண்ட்னா அவன்கிட்ட ஒன்றுமே இல்லையே, அவன் தான் பவுண்டட் லேபர், அவன்கிட்ட பைசா கிடையாதுங்க. அப்போது அவனுடைய வாழ்க்கை தரத்தை வந்து முன்னேற்றணும், அவனும் ஒரு மிடில் கிளாஸ் லேஞ்சு கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவனுக்கும் வந்துங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீட்டுக்குமே ஒரு தனி கறவை மாடு ஃப்ரீ, 100% ஃப்ரீ. அவன் அந்த வீடு கட்டுறது அந்த மாடெல்லாம் கட்டுறதுக்கு ஒரு ஷெட்டு அது ஃப்ரீ. அப்புறம் வந்து ஷெட்யூல் ட்ரைப்ஸ் லேடிஸ் மில்க் ப்ரொடியூசர் சொசைட்டி
அப்படின்னு ஒரு சொசைட்டி ஃபார்ம் பண்ணி ஆஃபின் டைப் போட்டு அந்த பாலெல்லாம் கறந்து அதில் ஊற்றிக்கணும். மேய்க்கிறதுக்கு ஃபாரஸ்ட்டில் போயிடுவான். இது மாதிரிலாம் வந்து 119 வீட்டுக்கு 119 கறவை மாடு வாங்கி கொடுத்து அவருடைய இண்டிவிஜுவல் டெவலப்மெண்ட்டை நாங்கள் டெவலப் பண்ணிக்கிறோம். கேட்கவே ரொம்பவே சார் இதெல்லாம் கேட்கும் போது அதிசயமா இருக்கு. இப்படி கூட பண்ணுவாங்களா? நம்ம எதுக்கு அவங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு யோசிக்காம அவங்கலாம் வந்து நம்ம குடும்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பண்ணும்போது கேட்கும் போது ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அதோட சர்க்கார் பார்த்தீங்கன்னா புது வாழ்வு திட்டம், இப்போ வாழ்ந்து காட்டுவோம். இது வந்து பைலட் வில்லேஜ் நாங்கள் தான் தமிழ்நாட்டில் பைலட் வில்லேஜ் 2007 நாங்கள் தான் பைலட் வில்லேஜ். இந்த புது வாழ்வு திட்டம் வந்து எம்பவர்மெண்ட் அண்ட் பாவர்ட்டி ரிடக்ஷன், பெண்களுக்கு அதிகாரத்தை வழங்கி வறுமையை குறைப்பது அப்படிங்கிற ஒரு ஸ்கீம். இது பைலட் நாங்கள் தான். அந்த பைலட்டில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சோஷியல் மேப் பண்ணி இந்த பிபிஎல் ஃபேமிலியை வந்து செலக்ட் பண்ணணும். ஒரு 2000 குடும்பம் இருக்குது. இந்த 2000 குடும்பத்தில் பிபிஎல் யார் இருக்காங்க, அந்த பிபிஎல் ஃபேமிலியை செலக்ட் பண்ணணும். இந்த பிபிஎல் ஃபேமிலியை செலக்ட் பண்ணி அவங்கள வந்து ஒரு மிடில் கிளாஸ் ரேஞ்சுக்கு கொண்டு போகணும். அப்போ அந்த ஸ்கீம் வந்து அதுக்கு பயன்படுது. இப்போ எங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் சிஸ்டம் நல்ல சூப்பராக பண்ணோம். இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் சிஸ்டத்துக்கு ஃபண்டு வந்து எங்கள் பஞ்சாயத்து வந்து பார்க்கணுன்னா 1000 ரூபா ஃபைன், 1000 ரூபா ஃபீஸ் போட்டோம். இந்த 1000 ரூபா ஃபீஸ் போட்டதுலேயே 1,60,60,000 எனக்கு வசூலாச்சு. இந்த 1,60,60,000 வச்சு மைக்ரோ ஃபைனான்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம். இது வந்து லேடிஸ் எல்லாம் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்து ஹாஸ்பிட்டல் போனாங்கன்னா பணம் கொடுக்குறது, குழந்தைகள் வந்து காய்ச்சலாக இருக்குது ஹாஸ்பிட்டல் போகணும் பணம் வேணும்னா 1000 ரூபாயிருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் கடன் கொடுப்பாங்க. அது இமீடியட்டாக வந்து வீக்லி இன்ஸ்டால்மெண்ட் ஒரு மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் வந்து கலெக்ட் பண்ணிக்குவாங்க. இதுவும் இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் சிஸ்டமும் சூப்பராக அந்த பேசிக் ஃபெசிலிட்டியில் இந்த பிபிஎல் ஃபேமிலி ஒன்றுமே வசதி இல்லாத ஃபேமிலியெல்லாம் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ரேஞ்சுக்கு அந்த ஸ்கீம் கொண்டு வந்து. ஸோ ரொம்பவே அழகா வந்து நீங்க பண்ண திட்டங்கள் வந்து ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். நம்ம ஷோவோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் சார். கடைசியா வந்து ஒரு கேள்வி யூத்துக்கு சார். அப்புறம் நீங்க எப்பவுமே சொல்றதா சார், கிராமங்கள் வளர்ச்சி அடைந்தாதான் நாடு வளர்ச்சி அடையும். ஸோ அந்த அப்படி வளர்ச்சி அடையறதுக்கு நாங்க யூத் என்ன சார் பண்ணணும்? நீங்க யூத் என்ன பண்ணணும்னா 1815 இந்த உலக மக்கள் தொகையை 200 கோடி தான். 1915 உலக மக்கள் தொகை 400 கோடி. இன்னைக்கு உலக மக்கள் தொகை 800 கோடி. சுதந்திரம் வாங்கும்போது நம்ம நாட்டுடைய மக்கள் தொகை 30 கோடி. இன்னைக்கு 138 கோடி. சிலோன் இல்லை, இது சீனா வந்து 142 கோடி. இன்னும் 4 கோடி தான் பாக்கி இருக்குது. இன்னும் 2 வருஷத்தில் நம்ம போயிடலாம் போல் இருக்குது. அவனை சீனாவே மீறி போயிடலாம் போல் இருக்குது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் மேன் பவர் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த மேன் பவரை முழுமையாக நம்ம பயன்படுத்தணும். அதுலேயும் யூத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45% 50% யூத் இருக்குது. இந்த யூத்தினுடைய எல்லாம் வித்தவுட் கரப்ஷன் அட்மினிஸ்ட்ரேஷனில் இந்த யூத்து செயல்படணும். நீங்கள்லாம் படிச்சுட்டு அவங்கவுங்க ஒரு இதுக்கெல்லாம் போவீங்க, அதாவது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போவீங்க. அவங்க என்னென்ன படிக்கிறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட் போவீங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஒரு நல்ல நிர்வாகியாக வித்தவுட் கரப்ஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யக்கூடிய ஒரு நிர்வாகியாக, ஒரு சுறுசுறுப்போடு செயல்படக்கூடிய நிர்வாகியாகவும், சோஷியல் மென்டாலிட்டி இருக்க, நாட் பிஸ்னஸ், சோஷியல் மென்டாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகியாகவும் நீங்கள்லாம் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த நாடு வந்து ஒரு நல்ல நிலை கொண்டு போகும். இப்போ நானே வந்து பஞ்சாயத்து தலைவர் எப்படி இருக்கணும்னு சொல்லி ஒரு இலக்கணமே இருக்குது. ஆமாம், எப்படின்னா மக்களுக்காக, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி, மக்களின் அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்வதற்காக, மக்களுக்கு தேவைப்படும் அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் அவ்வப்போது சரியானபடி கிடைக்க செய்வதற்காக, ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக, அரசு திட்டங்களை 100% தரமான முறையிலே செயல்படுத்துவதற்காக, பஞ்சாயத்தினுடைய தலைவர் ஏழையானாலும் பஞ்சாயத்து மட்டும் ஏழையாகக்கூடாது என்ற சீரிய நோக்கத்திலும் நல்லவனாக மட்டும் இருந்தால் போதாது, வல்லவனாகவும் இருக்கப்பட வேண்டும். இவ்வாறு செயல்பட்டால் காந்தி கண்ட கிராம சுயராஜ்யம் மிக எளிதில் குறுகிய காலத்தில் பெறுவதுடன் நமது அப்துல் கலாமுடைய கனவான 2020 இந்த நாடு வல்லரசாக இருக்கும். சார் அந்த கனவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டெப்புக்கு நீங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லலாம். அப்படியே ஃபுல்லா அதனால தான் இந்த யூத் வந்து அந்த ஸ்பீடில் இந்த யூத்துக்கெல்லாம் போனாங்கன்னா இந்த நாடு உயிரே வந்துடும். ஏன்னா எல்லாமே பிரெயின், சூப்பர் பிரெயின் இருக்குது இப்போ இந்த ஜென்ரேஷன். நீங்கள் கிட்டத்தட்ட பிலோ 40 எடுத்துட்டாங்க. எபோவ் 45 இன்னைக்கு வேஸ்ட்டு. எபோவ் 45 நீங்கள் திருத்தவே முடியாது. அவங்க விட்டுருங்க. இந்த பிலோ 40 இருக்கு இல்லைங்களா, இவங்க இந்த யூத்து போனால் மட்டும்தான் 25 to 40 இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஏஜ் இருக்கக்கூடிய வந்து இந்த யூத்து நினைச்சாங்கன்னா என்ன வேணாலும் பண்ண முடியும். அவங்களுக்கு அந்த சக்தி இருக்குங்க, படிச்சிருக்காங்க, நல்ல பிரில்லியன்ட்டு. இவங்க எல்லாமே இந்த நாட்டை வந்து ஒரு நல்ல வளர்ச்சியடைந்த நாடாக, நல்ல சிறந்த நாடாக, டெவலப்டு கண்ட்ரியாக மாற்றுறதுக்கு இந்த யூத் நல்ல முடியுமே தவிர வேறு எந்த ஒரு